உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மொட்டவிழாயோ காதல் மலரே. ஓம் முருகன் துணை. மொட்டவிழாயோ காதல் மலரே. எனக்கு புராணம் ரொம்ப பிடிக்கும். அதை இறக்கைய அடிச்சு பறக்கும்போது அந்த சத்தம் என் மனசுக்குள்ள என்னவோ பண்ணும். அதுவும் வெள்ளப்புறாவை விட மரகத புறா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அத கையில வச்சு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 1. பரபரப்பான சூழல் நிலவும் அந்த இடத்தில் பரபரப்பை மிஞ்சும் அளவுக்கு நெஞ்சுக்குள் 1000 கேள்விகள் சுமந்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவன். அவன் அமர்ந்திருந்த இருக்கையின் எதிரில் பஞ்சாபி சிறுவன் ஒருவன் தந்தையின் பேச்சில் சிரிக்க சிந்தனை வயப்பட்டிருந்தவன் அதிலிருந்து கொஞ்சம் விலகி சுற்றியுள்ள சூழ்நிலையை மனதில் ஆராய்ந்தான். அதை கிரகித்துக் கொண்ட மனது இயல்புக்கு வந்தது. 2 மணி நேரத்திற்கு முன், நீ இன்னும் சிறிது நேரத்தில் பரபரப்பாக மும்பையின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தின் சாண்டா குரூஸ் டெர்மினலில் அதைவிட பரபரப்பாக காத்திருப்பாய் என்று சொல்லி இருந்தால் அவன் பணியிடத்தில் அமர்ந்து பல்லை காட்டி சிரித்திருப்பான். ஆனால் உண்மையில் அப்படித்தானே ஆனது. கடந்த 8 வருடத்தில் அவன் கண்டிராத தந்தையின் கோபத்தை சற்று நேரத்துக்கு முன் தன் கைபேசி வாயிலாக கண்டானே. ஒரே ஆணையாக, நாளைக்கு காலையில அண்ணனுக்கு கல்யாணம், வந்து சேரணும் என்று கட்டளையாக அவரின் ஒலித்த குரலில் அவனால் அங்கிருந்த சூழ்நிலையை இனம் காண முடியவில்லை என்பதே உண்மை. நான் வறண்டு, என்ன கொஞ்சம் பாரு தம்பி என்றது. மெல்ல எழுந்தவன் அங்கிருந்த கேஃபே காஃபி டே அதுக்குள் நுழைந்தான். கொஞ்சம் கலைந்த அவனின் அடர்ந்த கேசத்தை தன் விரல்களால் கோதினான். அவன் விமானம் ஏற இன்னும் முழுவதுமாக 1 மணி நேரம் இருக்கிறது. ஆர்டர் செய்த கேப்பச்சினோவை கையில் ஏந்தி கொண்டு அந்த பரபரப்பான விமான நிலையத்தை வேடிக்கை பார்த்தான். ஒரு கையில் காஃபியும் மறு கையை அவன் அடர்ந்த நீல ஜீன்ஸ் பேண்டில் பாக்கெட்டில் பொருத்தி அவனின் அழகான பிரவுன் நிற கண்மணிகள் அசைய எதிரில் இருந்த இருக்கையில் ஒரு பொன்னிற கேசம் கொண்ட சுட்டி பெண் கேக் ஒன்றை அதகலம் செய்து கொண்டிருந்தது. அவனின் சிவந்த உதடுகள் அவனை அறியாமல் புன்னகை சிந்திர அவன் நினைவுகளும் மெல்ல அமிழ்ந்தான். அவன் பல வண்ண கனவுகளில் விமான பயணமும் ஒன்று. அதுவும் தான் வீட்டிற்கு செல்லும் போதோ அல்லது அங்கிருந்து பணியிடம் வரும்போதோ ஒரு முறையேனும் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது அவனின் பல நாள் அவா. அது இப்படியா நிறைவேற வேண்டும் என்று மனதில் ஒருபுறம் நினைக்க, இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு, அண்ணனுக்கு கல்யாணம், என்ன அவசரமோ, அடுத்த மாசம் குறிச்ச தேதிக்கு பதிலா நாளைக்கே வைக்கிறாங்க. இதுல நான் பரபரப்பாக என்ன இருக்கு? ச, இந்த அப்பா பண்ண கூத்துல நானும் டென்ஷன் ஆகி இந்த அழகான பயண நேரத்தை இழந்திருப்பேன். நல்ல வேளை மனசு தெளிஞ்சிடுச்சு. இனி சென்னை டெர்மினல் போற வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ணணும் என்று இலகுவாக அவ்வளவு நேரம் இருந்த மனசோர்வு, இறுக்கம் அனைத்தையும் தளர்த்தி நொடிக்குள் தன் மகிழ்ச்சியை தன் கைக்குள் கொண்டு வந்தவன் வேறு யாரும் இல்லை, நமது கதையின் நாயகன் தீபன் சக்கரவர்த்தி. இயல்பான நடுத்தர குடும்பத்தில் பிறந்த தீபன் அசோக் சக்கரவர்த்தி நளினி தம்பதிகளின் 3வது புத்திர செல்வம் ஆவான். அவனின் மூத்த அக்கா நிருபா. அவள் திருமணம் முடித்து கணவர் கிருஷ்ணனுடன் திருச்சியில் வசிக்கிறாள். அவளுக்கு இளவரசி போல அழகிய பெண் குழந்தை நிக்கிலா. அவளுக்கு பெண் தீபனின் அண்ணன் ரூபன் சக்கரவர்த்தி. அவன் கட்டிடக்கலை பொறியியல் ஆர்கிடெக்ட் பட்டம் பெற்று அமெரிக்காவில் பணியில் இருப்பவன். அவன் வயது 27. அவனுக்குத்தான் நாளை திருமணம். 1 வருடமாக வேண்டாம் என்று அடம் பிடித்தவன் போன மாதம் தாயின் கோபத்தால் திருமணத்திற்கு சம்மதம் அளித்து விட்டான். போன வாரம்தான் வேலை விஷயமாக இந்தியா வந்தவன் இன்னும் 2 மாதங்கள் இந்தியா வாசம்தான் என்று சொன்னான். அப்படி இருக்க நாளை திருமணம் என்றதும் தீபனுக்கு காரணம் புரியவில்லை. அவன் தாய் நளினி அண்ணனுக்காக பார்த்த பெண்ணான ஸ்ரீயை பற்றி புகழாத நாளே இல்லை எனலாம். தீபனே கடுப்பாகி போன வாரம் அம்மாவிடம் கடிந்து கொண்டான். அம்மா, நான் தான் கல்யாணத்துக்கு வரும்போது பாக்குறேன்னு சொல்றேன்ல, எனக்கு இப்ப ப்ராஜெக்ட் முடிகிற நேரமா, சும்மா உங்க மருமக புராணம் பாடாம போன வைங்க என்று வைத்த தீபன் மும்பை மாநகரில் விரல் விட்டு சொல்லும் மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனங்களில் ஒன்றான லோஹித் சொல்யூஷனின் நிர்வாக அதிகாரி. அண்ணனின் வருங்கால மனைவியை பற்றி அறிந்து கொள்ள ஆவல் இல்லாமல் இல்லை. ஆனால் தாயின் அதிகப்படியான உருகள் அவனை கடுப்படைய வைத்தது என்பதே உண்மை. பள்ளிக்கால முதலே விளையாட்டுத்தனமும் இலகு பாவமும் மிக்க பொருந்தியவன் என்பதால் தந்தை அசோக் அவனை கடிந்து கொண்டே இருப்பார். எல்லாம் 12ஆம் வகுப்பில் மாவட்ட முதல் மதிப்பெண் பெற்று அனைவர் வாயையும் அவன் அடைத்து விடவே அன்றிலிருந்து இன்று வரை தந்தை அவனை கடிந்தது இல்லை. கல்லூரி சேரும் நேரத்தில் அனைவரும் அவன் பொறியியல் எடுப்பான் என்று நினைக்க அவனோ BBA எடுத்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினான்.
ஏண்டா என்று கேட்ட அனைவரையும் புன்னகையோடு கடந்து தன் செயலால் பதில் உரைத்தான் அந்த புன்னகை மன்னன். மிகப்பெரிய நிறுவனமான லோகித் சொல்யூஷன் கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் இன்டர்வியூவில் இவனை கொத்திக் கொண்டு போன போது சொற்ப சம்பளம்தான். ஆனால் மேல் படிப்பான MBA-வை இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க வைத்து வேலையும் வழங்கியதால் தீபன் யார் சொல்லிய எதையும் காதில் வாங்காமல் அவன் மனம் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் கேட்டு அங்கே வேலையில் சேர்ந்தாள். அப்போது அவனுக்கு வயது 20, இப்போது 25. இந்த 5 ஆண்டில் அந்த நிறுவனத்தில் அவன் அடைந்த உயரம் யாரும் எதிர்பாராதது. அவன் அசாத்திய வேலை திறமையாலும் ஆளுமையாலும் அழகாக நிர்வாகத்தில் சிக்கல் இல்லாமல் ஊழியர்கள், HR மற்றும் நிறுவன மேல்மட்ட ஆட்கள் என்று அனைவரின் நாடி துடித்தும் அறிந்து நிதானமாக செயல்படுவதில் வல்லவன். எதற்கும் டென்ஷன் என்ற ஒன்றை அறியாத அவனை இன்று தந்தையின் பேச்சு டென்ஷனின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது என்றால் அது மிகையல்ல. இதே விஷயத்தை தாத்தா ஆதி சக்கரவர்த்தி சொல்லி இருந்தால் அவன் அவரோடு சேர்ந்து விளையாட்டு பேச்சுக்கள் பேசி மகிழ்ச்சியோடு கிளம்பி இருப்பான். அசோக் இயல்பிலேயே கொஞ்சம் டென்ஷன் பேர்வழி. சட்டென்று கோபம் கொள்ளும் அவர் குணம் மட்டுப்பட்டு கொஞ்சம் நிதானிப்பது தீபன் விஷயத்தில் மட்டும்தான். அண்ணன் திருமணம் என்பதால் அப்பாவுக்கு டென்ஷன், அதை தன் மீதும் ஏற்றிவிட்டார் என்று நினைத்து அவன் சாவகாசமாக வருவதற்குள் அந்த 1 மணி நேரம் முடிந்து அவன் செல்ல வேண்டிய விமானத்தின் அறிவிப்பு அழகான ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தேன் குரலில் அறிவிக்கப்பட நிதான நடையுடன் கேட்டிற்குள் நுழைந்தான். இனி என்ன ஆனாலும் ஆபீஸ்ல இருக்கிறது போல கூலா இருக்கணும். நோ டென்ஷன், நோ பிபி. தீபன் will always be happy என்ற மனதில் தனக்கே கூறிக்கொண்டாள் தீபன் சக்கரவர்த்தி. நீரில் நனைத்த கோழி குஞ்சை ஒத்த நடுக்கத்துடன் தன் பாட்டியின் கைகளை இருக்க பற்றி கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள். கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிய அந்த பரபரப்பான சூழ்நிலை நிறைந்த இடத்தில் வெளியுலகம் என்று ஒன்று உள்ளது என்பதையே மறந்த மங்கையாக அவள் தனக்குள்ளே குமைந்தபடி அமர்ந்திருக்க, நாவும் அவள் இதயம் துடிக்கும் துடிப்புக்காக, அவள் மன நிம்மதிக்காக அந்த முருகப் பெருமாளை மலையென நம்பி கந்த சஷ்டி கவசம் முணுமுணுத்தபடி இருக்க, அவளால் கரம் பற்றி நகர முடியாமல் அமர்ந்திருந்த அவள் பாட்டி தில்லை நாயகியோ அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் அங்கும் இங்கும் தங்களை கடந்து செல்லும் செவிலியர்களின் முகத்தை பார்த்தவாறு அமர்ந்திருந்தார். ஆம், அவர்கள் இருப்பது மதுரையின் புகழ்பெற்ற மருத்துவமனையில். தாய் தந்தை இருவரும் தமக்கையின் திருமணத்திற்காக பட்டெடுக்க ஆரணிக்கு செல்வதாக கூறியிருந்தனர். அவள் எப்போது போல பாட்டியுடன் பேசி சிரித்துக் கொண்டு அலைய அவள் தலையில் இடியை இறக்குவது போல வந்தது அந்த தொலைபேசி அழைப்பு. அடித்து பிடித்து பாட்டியின் கிராமத்திலிருந்து தங்கள் வீட்டிற்கு வந்தாள். வீடு பூட்டி கிடக்க போனில் வந்த தகவல் உண்மை என்பதை அப்போதுதான் அந்த பேதை மனம் நம்பியது. வயதான பாட்டியை கூட்டிக் கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு வர அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் தந்தையும் சாதாரண பிரிவில் மயக்க நிலையில் தாயும் இருக்க, உலகமே தட்டாமாலை சுற்ற பொருள் விளங்கா பார்வையை பாட்டியை நோக்கி வீசிவிட்டு கண்ணில் வழிந்த கண்ணீருடன் அவள் அமர்ந்திருக்க, அவளை மேலும் அச்சுறுத்த அங்கே வந்தார் வெள்ளைக்கோட் அணிந்த ஆண்டவரின் தூதராக மருத்துவர். அவங்க பேர் என்னமா என்று தாயை காட்டி கேட்க, வான்மதி என்றாள் நடுங்கியவாறே. ஓ, ஓகே என்ற பக்கத்தில் நின்ற செவிலியரை பார்க்க அவரும் கையோடு கொண்டு வந்த அட்டையில் குறித்துக் கொண்டார். தென் அவரு என்று தந்தையை குறிக்க அடக்க முடியா கண்ணீரோடு, அப்பா பேரு மேகநாதன் என்று சொல்லும் போதே அவள் உடைந்த அழ, ஓகே ஓகே காம் டவுன்மா, உங்க அம்மாவுக்கு பெருசா அடி எதுவும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. அவருக்கு தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், டிரைவ் பண்ணும்போது மைல்டா ஹார்ட் அட்டாக், அதான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருக்கணும். இன்னும் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அவர் நிலைமைய என்று சொல்ல அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தில்லை நாயகி நிலைமையை புரிந்து கொண்டவராக, சரி டாக்டர், ஆனா உயிருக்கு என்று இழுத்தார். கேட்டு முடிக்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. 1000 தான் மகனோடு கோபம் என்றாலும் ஆபத்தா என்று கேட்க கூட அந்த தாயுள்ளம் விரும்பவில்லை என்பதை உண்மை. ராத்திரிக்குள்ள சொல்றேமா என்று நாசுக்காக மருத்துவர் நகர்ந்துவிட செவிலியர் அவள் கையில் பெரிய வில்லை வைத்துவிட்டு சென்றார். உடனே கட்ட நிர்பந்திக்க வில்லைதான், ஆனால் பணம் எங்கே போவாள்? அதில் குறிப்பிட்டிருந்த தொகையை கண்டவள் கண்கள் மீண்டும் அருவியாக கொட்ட தன் தமக்கையின் எண்ணுக்கு 100வது முறையாக முயன்று தோற்று போனாள். பாப்பா அழாமரு, அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? நீதான் இப்ப நிதானமா இருக்கணும். நீயே கலங்கனா எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா என்று நயமாக தன்னை வைத்தே பேத்தியை தேற்ற முயன்றார். பயமா இருக்கு பாட்டி, அக்கா போன் எடுக்கவே இல்ல, இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் பாட்டி என்றாள் தன்யஸ்ரீ.
பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த அமைதியான சுபாவமுள்ள தன்யஸ்ரீ இளங்கலை இறுதியாண்டு தேர்வு எழுதிவிட்டு இறக்கை இல்லாமல் பறந்து கொண்டிருந்த பட்டாம்பூச்சி. இப்போது தாய் தந்தை நிலைமை உணர்ந்து திடமாக இருக்க நினைத்தாலும் இயல்பிலேயே கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவளாதலால் திணறி போனாள். தாத்தா காலத்துல விட்ட தொழில். அவரோட அப்பா பெரிய தொழிலதிபரா. தாத்தாவுக்கு தொழில ஆர்வம் இல்ல, அப்பாவுக்கும் இல்ல, எங்க அண்ணனுக்கும் இல்ல. ஆனா எனக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா நானும் சொந்தமா தொழில் தொடங்குவேன். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 2. பாட்டி, அக்கா போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுவேன் என்று கண்ணீர் மல்க நின்ற பேத்தியை கண்ட தில்லை நாயகி ஒரு நொடி தன்னையே கடிந்து கொண்டார். அவரின் மருமகளான வான்மதியின் பகட்டும் அலட்டலும் அவருக்கு அறவே பிடிக்காது. அது தன் பேத்திகளுக்கு வந்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் தான் பேத்திகளை மிகவும் அக்கறை காட்டி கூடவே கண்டித்து வளர்த்தார். அவரின் கண்டிப்பு பிடிக்காத மூத்த பேத்தி அவரை விட்டு விலகிச் செல்ல மகனுக்கும் அவருக்கும் மருமகளால் ஏற்பட்ட சண்டை வலுக்க சின்ன பேத்தியை கையோடு அழைத்துக் கொண்டு சொந்த ஊருக்கு சென்று விட்டார் தில்லை நாயகி. தன்யஸ்ரீயும் தாய் தந்தையை விட பாட்டியிடம் அதிக ஒட்டுதல் இருக்கவே தந்தையை கெஞ்சி தன்யாவும் பாட்டி வீட்டோடு சென்று விட்டாள். வார விடுமுறைக்கு வந்தாலும் பாட்டியோடு வந்துவிட்டு அவரோடு கிளம்பி விடுவாள். இப்படி அவரின் கண்காணிப்பில் அவரின் அதிகப்படி அக்கறையில் மகிழ்ந்திருந்த அவளை திடீரென்று வாட்டும் இந்த சூழ்நிலைக்குள் தள்ளினாள். அவள் ஏதோ தரையில் விழுந்த மீனாக துடித்து போனாள். அவளின் இந்த நிலையை கண்ட தில்லை நாயகி இப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார். வெளியுலகம் தெரியாமல் போராட வலுவில்லாமல் வளர்த்து விட்டோமோ என்று அவர் நெஞ்சம் பதற, கண்ணு அழாதரா, அவ உன்னை விட 3 வயசு தானே பெரியவ. அவளால மட்டும் வந்து என்ன பண்ண முடியும்? அப்படி அவ பண்ணுவானா? அத முன்னாலேயே பண்ண முடியாத என்ன? கொஞ்ச நிலைமையை புரிஞ்சு நீயா முடிவிடு என்று அவளுக்கு அறிவுரை வழங்க கண்ணீரை துரைத்தாள் தன்யா. பாட்டி, இப்ப பணத்துக்கு மட்டும் நீ வழி பண்ணு, மத்தத நான் பாக்குறேன் என்றவள் கையில் இருந்த பணத்தில் மருந்து மட்டும் வாங்க பார்மசிக்கு விரைந்தாள். அவளின் கொஞ்சம் தெளிந்த பேச்சு தில்லை நாயகிக்கு தெம்பை தர செவிலியரிடம் கேட்டு வான்மதியின் நிலை அறிந்தாள். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் கண்வழிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் நகர என்ன நடந்தது என்பதை யோகிக்க கூட முடியாமல் சோர்ந்து அமர்ந்தார். பார்மசியில் வாங்கிய மருந்துகளுடன் வந்த தன்யாவிடம் ஊர் பெரியவரிடம் சொல்லி பணம் கேட்டு இருப்பதாக பாட்டி சொல்லவும் அவள் இன்னுமே தெரிந்தாள். ஆனாலும் தன் அக்காவுக்கு போன் செய்வதை அவள் நிறுத்தவே இல்லை. வான்மதி விழித்து விட்டதாக தகவல் வர வேகமாக உள்ளே சென்ற தில்லை நாயகி, என்ன தாண்டி ஆச்சு? படிச்சு படுத்து சொன்ன நேரம் பார்த்து கிளம்பு, கல்யாண காரியம் கவனம்னு உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொல்றது? எப்படியா பண்ணுவிக்க என்று கோபம் காட்ட தாயை அந்நிலையிலும் திட்டும் தன் பாட்டியை என்ன சொல்வது என்று புரியாமல், பாட்டி பேசாம இருங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, முதல்ல அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்காம இப்படி பேசலாமா நீங்க என்று தன்மையாக கேட்ட அவளை மதி ஆச்சரியமாக பார்த்தார். அவள் பாட்டியின் செல்லம் தன்னை நெருங்க கூட மாட்டாள் என்று கடுப்பில் இருந்த அவருக்கு மகள் தனக்கு சாதகமாக பேசியதும் உள்ளே குளிர்ந்தது. அதே நேரம் என்ன நடந்தது என்று தெரிந்தால் கண்டிப்பாக தனக்கு அர்ச்சனைகள் அதிகம் என்று கொஞ்சம் குளிரும் பரவியது. அம்மா, நீயும் அப்பாவும் ஆரணிக்கு தானே போறேன்னு நேத்து ராத்திரி சொன்னீங்க. இப்ப என்ன வண்டியில போய் விழுந்திருக்கீங்க? எனக்கு ஒன்னும் புரியலமா. தன்யா, நாங்க ஆரணிக்கு தான் கிளம்பணும். அப்போ அப்பாவுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னு போற வழியில வாங்கிட்டு பட்டு எடுக்க போக பஸ் ஏறிக்கலான்னு அப்பா சொன்னாரு. அப்புறம் இங்கேயே பட்டு எடுத்துக்கலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு தறிக்காரங்க கிட்ட பட்டு எடுத்துட்டு வர்றப்பதான் என்று அவர் இழுக்க, என்னாச்சு? ஏதோ போன் வந்தது என்று சொல்லி மௌனமானார். அப்பாதான் வண்டி ஓட்டும்போது போன் எடுக்க மாட்டாரே என்று வேகமாக தன்யா சொல்ல, அது நான் தான் அட்டன் பண்ணி அவர் காதுல வச்சேன் என்று தயங்கி தயங்கி சொன்னார். அடி பாவி, அப்படி என்னடி அவசரம்? கொல்ல சே, என் பையன் அப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டாளே என்று மீண்டும் தில்லை நாயகி திட்ட ஆரம்பித்தார். இம்முறை கொஞ்சம் உறக்கவே, பாட்டி கொஞ்சம் போற. அம்மா, ஏன் இப்படி செஞ்சீங்க என்றாள். ஏதோ முக்கிய அழைப்பு தான் எடுத்து கொடுத்தேன் என்று வருத்தம் கொள்ள மீண்டும் தில்லை நாயகி ஆரம்பிப்பதற்குள், பாட்டி, அம்மா செஞ்சதால மட்டும் இது அப்படி ஆகல, அந்த போன் கால் அதான் பிரச்சனை. அம்மா, அது யார் பண்ணின போன்மா? அது அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சு? தெரியலடி, புது நம்பரு. நான் காதுல வச்சதும் அப்பா ஏதோ சொன்னாரு. அப்புறம் வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம ஓடுற மாதிரி இருக்கமோ என்னங்கன்னு கேட்கறதுக்குள்ள பள்ளத்துல விழுந்தாச்சு. எனக்கு மயக்கம் வந்துருச்சு தன்யா என்று கண்ணீரோடு சொல்லும் அம்மாவை கடிந்து கொள்ள அவளால் இயலவில்லை. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்மா, பாவம், யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல என்று தன்யா கவலை பணிந்த முகத்துடன் பேச, ஐயோ, சம்பந்தக்காரங்கிட்ட பேசணுமே என்று மதி பதறினார். இருங்கம்மா,
அப்படி சொல்லிட முடியாது. அப்பாவுக்கு நினைவு திரும்பட்டும் என்றாள் பொறுமையாக. சற்று நேரத்துக்கு முன்னால் இவள்தான் சிறுபிள்ளை போல அழுதாள் என்று சத்தியம் செய்தால் கூட நம்ப மாட்டார்கள். அவ்வளவு பொறுப்பாக பேசும் பேத்தியை ஆச்சரியமும் குழப்பமும் மேலிட பார்த்தார் தில்லை. அம்மா, அக்கா போன் எடுக்கலமா? அவ எப்போ ஊருக்கு வரேன்னு சொன்னா? நானும் காலையில இருந்து போன் பண்றேன். எனக்கு இப்ப பணம் வேணுமா, பில் கட்டணும். பாட்டி ஊர்ல இருந்து பணம் கொண்டு வர சொல்லிருக்காங்க. அதனால கையில கொஞ்சம் வேணுமா என்று நிதானமாக சொன்னாள் தன்யா. தன் பொருட்கள் எங்கே என்று செவிலியரிடம் கேட்டு பெற்றார் வான்மதி. மேலோட்டமாக வைத்திருந்த பணம் எல்லாம் விபத்து நடந்த இடத்தில் களவாடப்பட்டிருந்தது. பையன் அடிபாகத்தில் தனியாக ஒரு ரகசிய பை இருக்க அதிலிருந்து பணத்தை எடுத்து மகளின் கையில் கொடுத்தார் வான்மதி. நல்ல வேலை தனியா, நான் கை செலவுக்கு 100-200 தான் முன்னால வச்சிருந்தேன். மத்த எல்லா காசும் அப்புறம் அப்பா வாங்கின பணம் தான் இதுல வச்சிருந்தேன். கொடை வைக்க இருக்கிற இடம் அது, நல்லதா போச்சு. இல்லைன்னா இதையோ திருடி இருப்பாங்க என்று வருத்தமாக அவர் சொல்ல, விடுங்கம்மா என்று கசந்த முறுவல் பூத்தாள் பெண்ணவள். தன் மருமகளின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய தில்லை அவரை பாராட்ட தாய் மகள் இருவருமே அதிர்ச்சியாக அவரை கண்டனர். என்ன, தப்பு செஞ்சா எப்படி கண்டிச்சு திட்டுவனோ அதே மாதிரி நல்லது செஞ்சா பாராட்டவும் செய்வேன் என்று தாடியை இடித்துக் கொண்டு அவர் நகர இருவரும் சின்ன சிரிப்பை உதிர்த்தனர். என்னடா அப்பா எப்படி இருக்காரு, நான் பாக்கலாமா என்ற தாயின் கேள்வியில் தந்தையின் நிலை மனதை அழுத்த, சாயங்காலத்துக்கு மேல பாக்கலாமா என்று சமாதானம் சொல்லி மருத்துவமனைக்கு பணம் கட்ட கிளம்பினாள் தன்யஸ்ரீ. வீட்டின் வாயிலில் மாவிலை தோரணம் முதல் வாழை மரம் வரை திரும்ப வீட்டிற்கே உரிய சர்வ லட்சணங்களோடு நின்ற அந்த காலத்து பெரிய வீட்டை பெருமையாய் பார்த்தார் தீபன் சக்கரவர்த்தி. தாத்தாவின் தாத்தா கட்டிய வீடு. தாத்தா காலத்தில் வீட்டுக்கு ஈடாக அத்தனை சொத்துக்களையும் கொடுத்து வீட்டை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார் ஆதி சக்கரவர்த்தி. வீட்டை பராமரிப்பு செய்யும் பின்னாளில் தாத்தா தடுமாறவே செய்தார். அது அந்த கால அரண்மனை போல சுண்ணாம்பும் பெரிய கருங்கற்களாலும் எழுப்பப்பட்ட இரட்டை மாடி வீடு. வாயிலில் பெரிய திண்ணை, இருபுறமும் நுழைந்தாள் சின்ன நடை, அதை தாண்டி பெரிய முற்றம். அங்கிருந்து பார்த்தாள் வீடு மொத்தமும் தெரியும். மாடி அறைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக தெரியும். மழை நாட்களில் அந்த தொட்டி முற்றம் நிரம்பி குளம் போல இருக்கும். தீபனுக்கு மிகவும் பிடித்த இடம் என்றால் அந்த தொட்டி முற்றம்தான். பாட்டி இருந்தவரை அவரோடு சேர்ந்து விளையாடுவது, அவர் மடியில் படுத்து கதை கேட்பது எல்லாமே அந்த முற்றத்தை சுற்றி உள்ள திண்ணையில்தான். அது வீட்டின் பொதுவான இடமாகும். முற்றத்தை சுற்றி உள்ள விஸ்தாரமான இடத்தில் சோஃபாக்கள் வீற்றிருக்க அதை கடந்தால் பெரிய ஹால். வீட்டினரின் பிரத்யேக இடம் அது. வேற யாரும் அங்கே வர முடியாது. பாட்டியின் கட்டுப்பாடு அது. அவர் போன பின்பும் தேவனின் தாய் அதை கண்டுபிடித்து வருகிறார். மன்னிக்கவும், கடைபிடித்து வருகிறார். அதன் இருபுறமும் 2 பெரிய அறைகள். ஒன்றில் ஆதி சக்கரவர்த்தியும் மற்றொன்றில் தீபனின் பெற்றோர் அசோக், நளினியும் இருக்கிறார்கள். அதை கடந்தால் பெரிய சமையலறை. அங்கேயே உணவு உண்ணும்படி உணவு மேசையை வைத்து நேர்த்தியாக இருந்தது. சமையலறை கடந்தால் பெரிய பின்கட்டு. அந்த காலத்தில் மிளகாய், பருப்பு என்று காய வைக்க தளம் அமைத்திருந்த இடம். பழமை மாறாமல் அதே நேரம் இன்றைய வளர்ச்சிக்கு தக்க வீட்டை கொஞ்சம் மாற்றி இருந்தார் அசோக். அவர் மத்திய அரசாங்க ஊழியர், கை சுத்தம். அதனால் ஆபீஸின் பென்ஷன் கூட வீட்டுக்கு வராது. தன் சம்பளத்தில் 3 பிள்ளைகளை படிக்க வைத்து மகளை கரை சேர்த்தும் இருந்தார். சாதாரண குடும்பம் போல் என்று தெரிந்தாலும் அன்றைய நல்ல பெயரை அப்படியே காத்து வந்தனர் ஆதி சக்கரவர்த்தியும் அசோக் சக்கரவர்த்தியும். இனி அந்த பொறுப்புகள் ரூபனுக்கும் தேவனுக்கும் தான். இதுதான் தேவனின் வீடு. மாடியில் பல அறைகள் இருந்தாலும் வரிசையாக 3 அறைகள் பிள்ளைகளுக்கு வழங்கி மற்றவையை சுத்தமாக வைத்திருந்தார் நளினி. சென்னை புறநகரில் இருக்கும் அந்த வீடு ஒன்றுதான் அவர்கள் சொத்து. அதை தவிர மக்கள் செல்வம் மட்டுமே. அடிக்கடி அசோக் செல்லும் வார்த்தை, நான் உண்டு, என் வேலை உண்டு, நின்றுட்டேன். ஒரு கெட்ட பேர் கிடையாது. கடைசி நொடி வர இதே போல வாழ்ந்துட்டு போயிடணும் என்பதை ஆதி தாத்தா கோபமாக, நான் ஒருத்தர் இருக்கும் போது இதென்ன பேச்சு அசோக்கு என்றார். இருவரும் முட்டிக்கொள்ளும் ஒரே விஷயம் இதுதான். ஆதி எதையும் சுலபமாக பார்க்கக்கூடியவர். அசோக் கோபமும் சுய கௌரவமும் பார்க்கக்கூடியவர். தங்கள் வீட்டையும் பெற்றோரையும் எண்ணியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் தீபன் சக்கரவர்த்தி. வீட்டின் முற்றம் காலியாக இருக்க கண்டு அதை தாண்டிய கூடத்தில் நளினி ஒரு துணியால் சாய்ந்து அமர்ந்திருக்க அசோக் சேரில் ரௌத்ர ரூபமாக அமர்ந்திருந்தாள். கையை பிசைந்தபடி தேவரின் அக்கா நிருபா கணவனை பார்த்து கொண்டு நிற்க கிருஷ்ணனோ குழப்பம் சூழ்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணன் தேவனிடம் நல்ல நண்பன் போலவே பழகுவார். அதனால் அவரை கண்டதும் எழுந்த முறுவலுடன் மாமா என்று தீபன் நெருங்க அவனுக்கு முன் மாமா என்ற அழைப்புடன் அவனை நெருங்கினாள் குட்டி இளவரசி நிக்கிலா. கண்ணம்மா என்று அவளை தூக்கி சுற்றி இறக்கிய தீபன் தன் ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2 சாக்லேட்டை எடுத்து நீட்ட எப்போதும் கிடைக்கும் அக்காவின் திட்டுக்காக ஆவலாக பார்த்த தீபனுக்கு ஏமாற்றம்தான் கிட்டியது. நிருபா முகம் சோர்வாக இருக்க தாயை கண்டவன் அதிர்ந்து போனார். அழுந்து வீங்கிய கண்களும் கன்னத்தில் தெரிந்த சிவந்த தடமும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு நிலைமை சரியில்லை என்பதை அவனுக்கு விளக்கியது.
பட்டு ஆதி தாத்தா எங்க என்ற கேள்வியில் குடும்பம் மொத்தமும் அவளை திரும்பி பார்க்க, அவருக்கு அதான் கொள்ளுதாச்சி என்று மழையில் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை தூங்குகிறார் என்று விளக்கிய குழந்தையை அணித்தவன் தன்னை வாவென்று வரவேற்கலாம் அமைதி காக்கும் குடும்பத்தை ஆழ்ந்து ஒருமுறை நோக்கியவன், என்னமோ சரியில்லை, சொன்னதானே எனக்கு தெரியும் என்று நிதானமாக கேட்டான். கிருஷ்ணன் அவனுக்கு பதில் சொல்ல வாயை திறப்பதற்குள், அப்பா கேட்டா ஒன்னு செய்வியா தீபு என்றார் அசோக். சொற்பமாக நிகழ்ந்த நேரங்களில் மட்டுமே வரும் தந்தையின் தீபு என்ற அழைப்பு அவனுக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்த, சொல்லுங்கப்பா என்றான். நாளைக்கு என் மானத்தையும் கௌரவத்தையும் என் மகனா நின்று காப்பாத்துவியா என்றார். அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இருந்தும் தன்னிடமிருந்த 5 வருடத்தில் சம்பளத்தை கொடுத்தாலும் வாங்காத தந்தையின் அன்பும் அவரின் சுய கௌரவமும் அவன் அறிந்ததே. தன்னிடம் ஒன்று கேட்கிறார் என்றால் அவரின் மனம் எப்படி இருக்கும் என்று அவனால் உணர முடிந்தது. கண்மூடி தன்னை நிதானித்துக் கொண்டான். நீங்க கேட்டு நான் இல்லன்னு சொல்வேனாப்பா என்றதும், நாளைக்கு என் நண்பன் மகள் காலத்துல நீதான் தாலி கட்டணும், நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்றார். தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நின்ற தீபன் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் விஸ்வரூபம் எடுத்தது. ரூபன் எங்கே? எனக்கு பூச்செடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மா அப்பா கூட இருந்த வீடு செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்ல, தண்ணியும் இல்ல. பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோஸ் செடி வச்சேன், அதுக்கு மேல அங்கேயே தண்ணி கொஞ்சம் தான். எனக்கு திரும்புற பக்கம் எல்லாம் கலர் கலரா பூச்செடி வச்சு அழகு பார்க்கணும். அத்தியாயம் 3. தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் சரி என்று சொன்ன தீபனை குடும்பம் மொத்தமும் ஆச்சரியமாக பார்த்தது. அவர்கள் அறிந்த தீபன் தன்மேல் எதையும் திணிக்க விடாத சுய கருத்துக்கள் நிறைய கொண்டவன். அப்படியே ஆதி தாத்தாவின் வாரிசு. அவனோ அந்த நிமிடம் தந்தையை தவிர வேறு யோசிக்கவே இல்லை. அப்பா, இப்பவே மணி 7 ஆக போகுது, நாம என்ன பண்ணணும் இப்ப சொல்லுங்க, நான் இருக்கேன் என்று அவன் அவரை தாங்கி பேச, இவ்வளவு நேரம் இருந்த கோபம், இயலாமை, வெறுப்பு, தன்மேலேயே எழுந்த சுய பச்சாதாபம் என்று அனைத்தும் உடைந்து தன் மகன் தனக்காக நிற்கிறான் என்ற ஒன்று மட்டும் அவர் மனதில் பசுமரத்தாணி போல பதிய உடைந்து அழுதார் அசோக். அவரின் இந்த செயலை எதிர்பார்க்காத குடும்பம் ஒரு நொடியில் தவித்து போனது. எதற்கும் கலங்காமல் நிற்கும் அசோக்கின் மனம் அவர் மனையால் நன்கு அறிந்ததே. இன்று அவரின் நிலையை எண்ணி அவர் கலங்கி போனார். கிருஷ்ணன் நிலைமையை கையில் எடுத்தார். வீட்டின் மருமகன் என்ற முறையில் ஏற்கனவே ஏற்பாடான அனைத்தையும் சரிபார்த்து விட்டார் அவர். இப்போது குடும்பத்தை தேற்றி கிளப்ப வேண்டும். மாமா, போதும் கிளம்புங்க. நான் ஏற்கனவே எல்லாரையும் பஸ்ல அனுப்பி வச்சுட்டேன். நடுவுல நடந்த குழப்பத்துல அவங்க நான் நிறுத்தாம விட்டதும் நல்லதா போச்சு. இப்ப நம்ம கார்ல கிளம்பினா சரியா இருக்கும் மாமா என்று மாமனாருக்கு உரைத்து விட்டு மனைவியை பார்த்தவர், நிரு போ, தாத்தா எழுப்பி அழைச்சிட்டு வா, எல்லாம் ரெடி தானே, இப்ப கிளம்பினாதான் விடியலுக்குள்ள மதுரை போய் சேர முடியும் என்று சொல்லி முன்னால் நடந்தார். நிருபா தாத்தாவை அழைக்கச் செல்ல தீபன் தாயின் அருகில் அமர்ந்தவள், அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டு உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன், என்னன்னாலும் பாத்துக்கலாம், கிளம்பு, நல்ல முகம் கழுவுங்கம்மா என்று அவரை அணைக்க, தன் கணவரிடம் இத்தனை ஆண்டுகளில் அதிகம் கடுஞ்சொற்கள் கூட கேட்காதவர் இன்று முதல் முறையாக கணவரிடம் அடி வாங்கிய அவமானம் ஒரு புறமும், ஏதோ நிலைமை சரியாக மாறும் தருணத்தில் அதை கெடுக்க வேண்டாம் என்ற முடிவுடன் தீபனை அணைத்துக் கொண்டவர் முகத்தை சீர்படுத்திக் கொள்ள உள்ளே சென்றார். தந்தை இன்னும் நகராமல் அதே இடத்தில் இருப்பதைக் கண்ட தீபன், அப்பா என்றதும், நான் அவனுக்கு என்னடா குறை வச்சேன்? உன்னை திட்டின அளவுக்கு கூட அவனை திட்டல. நல்லா படிச்சா, விருப்பப்படி வேலைக்கு போனா, நான் எதிரடா தட சொன்னேன்? தவறு செய்யும் போது திருத்த தானே பெத்தவங்க நாங்க இருக்கோம். கல்யாணம் வேண்டாம்னா சொல்லி இருக்கலாம். இப்படி கடைசி நொடி வர நின்று கழுத்த அறுத்துட்டான் ரூபன் என்று மனம் வருந்தி சொன்னார். அப்பா, கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்லுங்க, ஏன் அவ்வளவு அவசரமா அடுத்த மாசம் வச்ச கல்யாண தேதியை நாளைக்கு மாத்துறீங்க? மாத்தி 1 வாரம் ஆச்சு தீபு. அவன் ஜாதகத்துல ஏதோ தோஷம்னு திடீர்னு அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உடனே வைக்க சொல்லி கேட்டா. நானும் என் நண்பன் கிட்ட பேசினேன். அவன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுற, கடைசியில சொல்லிக்கலாம், வேலை முடிக்க லேட் ஆச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல கூட கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னான். அவன் சொன்னபடி முதல் முகூர்த்தம் சரி வரல, அதான் நாளைக்கு இருந்த முகூர்த்தத்துல வச்சுட்டு ஆளுக்கு பேருக்கு சொன்னது. 4:30 வரைக்கும் வாயை திறக்காம இங்கதாண்டா இருந்தா. அப்புறம் காணும். ரூம்ல பார்த்தா மன்னிச்சிடுங்கன்னு ஒரு லெட்டர். நான் என்ன செய்வேன்? சும்மா இருந்த என் நண்ப கிட்ட போய் உன் பொண்ண கொடுன்னு சொல்லி முன்னாடி முகூர்த்த வைன்னு பேசி இப்ப அந்த பொண்ண நட்டாத்துல விட முடியுமா தீபு? உன்னை கட்டாயப்படுத்திட்டேன்னு உனக்கு வருத்தமா என்று கவலையாக கேட்டவரிடம், அப்பா என்ன பேச்சுது? அதெல்லாம் இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். என் மனசுல காதல் கல்யாணம் பத்தி எந்த சிந்தனையும் இப்ப வரைக்கும் இல்ல. நீங்க சொன்னதுக்குதான் ஒத்துட்டேனாலும் மனசாரதான் சரின்னு சொன்னேன். கிளம்புங்கப்பா,
நீங்களே இப்படி இருந்தா தாத்தாவை எப்படி சரி பண்றது? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவன் செஞ்சதுல அவர் கொஞ்சம் அப்செட், அவ்வளவுதான். எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் மாத்திரை போட்டு படுத்தாரு. அவருக்கு பிபி தான் கொஞ்சம் கூடி போச்சு. வயசாகுதே என்று தந்தை நிதானமாகத்தான் இருக்கிறார் என்பதை மகனிடம் உரைத்ததோடு அவரின் கவலையையும் வெளியிட்டார். அதெல்லாம் தாத்தா யங்ஸ்டர் மாதிரி வருவாரு, நீங்க கிளம்புங்க என்று தந்தையை கை கொடுத்து எழுப்பி அனுப்பிய தீபன் மனதில் அண்ணனின் மீது தீரா கோபம் உண்டது. என்ன இருந்தாலும் முதலில் சொல்வதற்கு என்ன, இதென்ன சொல்லாமல் செல்வது, அதுவும் கடைசி நொடியில்? என்ன மாதிரியான நம்பிக்கை துரோகம் அது? மனம் அதன் போக்கில் கோபத்தில் கடுமை ஏற கைகள் தன் போக்கில் கொண்டு வந்த ஆடைகளை வைத்துவிட்டு திருமணத்திற்கான ஆடைகளை எடுத்து பெட்டியில் அடுக்க துவங்கியது. கிருஷ்ணன் வேலை பழுவில் அவனோடு பேச முடியாமல் இருக்க நிருபா மட்டும் அவனை அவனின் அறையில் சந்தித்தாள். தம்பு, உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அம்மா சொல்றாங்க தம்பு, மனசுல எதுவும் வச்சுக்காத என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணனின் அழைப்பு குரல் கேட்கவும் பாதையில் கிளம்பிவிட்டாள். ஆனால் அவள் அறியாத ஒன்று, இதுவரை அந்த பெண்ணை பற்றி எந்த அபிப்பிராயமும் இல்லாத தீபன் மனதில் சலனத்தையும் சஞ்சலத்தையும் கிளப்பிவிட்டாள் என்பதே. அதன்பின் தீபன் மிகவும் அமைதியானான். காரில் அனைவருமே மௌன ஆடை உடுத்திக் கொண்டாலும் தீபனின் மௌனம் ஏனோ மற்றவரை விட அவனின் தாத்தா ஆதியை பார்த்தது. அவர் வந்ததை கூட அறியாதவனாக இன்னோவாவின் கடைசி இருக்கையில் பின்னால் தலையை சாய்த்து அமர்ந்திருந்த அவனின் தோற்றம் அவருள் பயத்தை விதைத்தது. அவன் இயல்பு இதையில்லையே என்று. தந்தை கண்விழுக்க காத்திருந்த தன்யஸ்ரீ தாயையும் பாட்டியையும் இப்போது சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்த பாட்டியை இப்போது அவள் சமாதானம் செய்வது அவருக்கு சிரிப்பாக இருந்தது. இருந்தும் பேத்தி பயந்தவளாக இனியும் தொடர்வது அவருக்கு விருப்பமில்லை. அதனால் இனி அவள் தைரியமாக நடமாட தன்னாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தில்லை நாயகி. மேகநாதன் கண் விழித்து விட்டதாக செவிலியர் வந்து சொன்னதும் மூவரும் ஆர்வமாக அவரை காண சென்றனர். மருத்துவர் அவரை பரிசோதித்துவிட்டு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்தவித அதிர்ச்சியான தகவலையும் தெரிவிக்க வேணாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு 2 நாட்களில் வீட்டுக்கு அழைத்துச் செல்லலாம் என்று சொல்லவே பெண்கள் மூவருமே ஓரளவு நிம்மதி அடைந்தனர். ஆனால் அவர்களின் எண்ணத்திற்கு எதிராக அவரோ, மணி என்ன என்று கேட்டு பதட்டமானார். என்னாச்சு என்று பெண்கள் மூவரும் பதற அவரோ கிளம்ப வேண்டும் என்று அடம் பிடிக்க துவங்கினார். மூவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் மேகநாதன் ஒரே பிடியாக மருத்துவரை அழைத்து ஏதோ பேசினார். மருத்துவர் வான்மதியை மட்டும் உள்ளே அழைக்க அடுத்த அரை மணி நேரத்தில் வான்மதி மாமியாரை அழைத்து தனியாக பேச தன்யா ஒன்று புரியாமல் குழம்ப துவங்கினாள். அவள் மனதில் 1000 குழப்பங்கள், கேள்விகள். எல்லாவற்றிற்கும் விடை தெரிந்த போது அவள் பூமணம் இன்னும் குழம்பி போனது. காலதேவன் யாருக்கும் காத்திருக்காமல் இருளை விரட்டி கதிரவனை அழைத்திருக்க விடிந்த பொழுதில்தான் அசோக் குடும்பம் மதுரையை அடைந்தது. மணமகளின் தந்தைக்கு பலமுறை அழைத்தும் பதில் இல்லாததால் எப்படியும் உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள், அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் என்று துணிந்து மதுரை வந்துவிட்டார். அங்கே மண்டபத்தில் மணமகள் அறை காலியாக இருக்க ஒன்று புரியாமல் விழித்தவரை ஒருவர் வந்து அழைத்துச் சென்றார். என்ன சார், யார் நீங்க என்று அசோக் குழப்பமாக கேட்க, சார், பொண்ணோட அப்பாவுக்கு நான் ஃப்ரெண்டுங்க. அது நேத்து புடவை எடுக்க ஊருக்கு கிளம்பினா, அப்புறம் இங்கே எடுத்துக்கிறேன்னு நேரம் பத்தலன்னு சொன்னா. ஆனா வழியிலேயே அவனுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். பொண்ணு வீட்டுல எல்லாரும் தயாரா இருக்காங்க. இங்க கல்யாண வேலை அவர் சொல்லி 1 வாரமா நான் தான் என்ன பாக்குறேன்னு என்று அந்நியத்தில் ஆரம்பித்து அண்ணன் என்று சொந்தம் சொல்லி முடிக்க, என் நண்பனுக்கு என்ன என்று அசோக் பதறி போனார். இல்லன, ஒண்ணும் இல்ல, இப்ப கல்யாணம் தான் முக்கியம், வாங்க அதை பாப்போம், முடியட்டும் பேசிக்கலாம் என்று அழைத்து போக அசோக் மனதிலும் அதே எண்ணம்தான். நேரம் செல்ல செல்ல மற்றவர்கள் பெண் வந்து சேராத பதற்றத்தில் இருக்க தீபனோ அந்த சாஸ்திரிகள் சொல்லும் மந்திரத்தை மிகவும் சிரத்தையாக சொல்லிக் கொண்டிருந்தான். அவருக்கோ இந்த கால இளைஞன் இப்படி கவனமாக மணமகள் வரவை எதிர்பார்க்காமல் மந்திரம் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரே ஆச்சரியம். அவனோ யார் மணப்பெண் என்றே தெரியாமல் இருந்தாலும் அவன் மனதில் இருக்கும் உறுதியான எண்ணம் ஒன்றுதான், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவன் வாழ்க்கை துணை அவனுக்கு தொழில் செய்ய உதவும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று முன்னால் நினைத்திருந்தவன் தான். ஆனால் இன்றைய நிலையில் அதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. தந்தையின் வாடிய முகத்தில் புன்னகை பூக்கச் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே மனதில் இருந்தது. அவன் பெரிதும் எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி புது வாழ்க்கைக்கு கர்ம சிரத்தையாக தயாராகி கொண்டிருந்தான். அதனால் எதிரே அழகுமயில் போல அசைந்து வந்த தன்யஸ்ரீயை அவன் கவனிக்க தவறினான். அவளோ ஏதோ கடவில் மிதப்பது போல நடந்து அவன் அருகில் அமர்ந்தாள். இருவரும் சாஸ்திரிகள் சொன்ன மந்திரத்தை உச்சரித்து தங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்து சம்பிரதாய முறைகளை சரியாக கடைபிடித்தனர்.
இருவருமே நிமிர்ந்து யாரையுமே காணவில்லை. கண்டிருந்தால் கண்டிப்பாக அனைவர் முகத்தில் இருக்கும் குழப்பத்தை உணர்ந்திருப்பர். தீபன் தன் கையில் தரப்பட்ட மங்கள நாணை உற்று நோக்கினான். என்ன நிகழ்ந்திருந்தாலும், இனி என்ன நிகழப் போவதாக இருந்தாலும், இவள் இனி என் பாதி ஆவாள். பொறுமையோடு நல்ல முறையில் எங்கள் வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவன் அந்த மங்கள நாணை பெற்று அவள் அழகிய கழுத்தில் சேர்த்து தன் மனையாளாக மாற்றிக்கொண்டான். தன் வாழ்வின் ஆதாரமாக மாறியிருக்கும் தன் கணவனை முதல் முறை நிமிர்ந்து பார்த்தாள் தன்யஸ்ரீ. அவனின் கருவண்ட விழிகள் அவன் தந்தையையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டவளுக்கு மனதிற்குள் மென்சாரல் வீசியது. நம்மை போல ஒருவன் என்று. வெளியூரில் பெரிய இடத்தில் சேவகனாக இருப்பதை விட சொந்த ஊரில் சின்ன இடத்தில் ராஜாவாக இருப்பது உயர்ந்தது. தொழிலை கற்று சொந்த இடத்தில் தொழில் தொடங்க எனக்கு ரொம்ப ஆசை. சொல்லப்போனா என் தொழில் சின்னதா இருந்தாலும் நான் தான் அதுல பெஸ்டா இருக்கணும். அது என்னோட கனவு. தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 4. திருமணம் முடிந்து பெரியோர்களிடம் ஆசி பெற வந்த தீபனும் தன்யஸ்ரீயும் ஆதி சக்கரவர்த்தியின் பாதம் பணிய கண்கள் பணிக்க அவர் ஆசி வழங்கினார். கண்ணீர் தாரை தாரையாக கண்ணீர் விட்டபடி தன் செல்ல பேத்தியின் திருமணத்தை கண்குளிர கண்ட தில்லை நாயகி ஆசி பெற வந்த பேத்தியை அணைத்துக் கொண்டு, "ஓ மனசு போல அருமையா நீ வாழணும் என் தங்கமே" என்று தழுதழுக்க அசோக்கும் நளினியும் குழப்ப முகத்துடன் இருவருக்கும் ஆசி வழங்கினர். தனித்து நின்ற வான்மதியை பார்த்து புரியாத விழித்த தீபன் முதலாக தன் அருகில் இருந்த மனையாளை திரும்பி பார்த்தான். செதுக்கி வைத்த சிற்பம் போல அங்கு அரக்க வண்ண புடவையில் எவ்வித ஒப்பனையும் இல்லாமல் நெற்றியில் அவனிட்ட குங்குமம் விளிர நின்றிருந்த தன்யஸ்ரீ கண்கள் மட்டும் மெல்லிய சோகத்தை பூசி இருப்பதை அப்போதுதான் உணர்ந்தான். அவனின் பார்வை உணர்ந்த தன்யஸ்ரீ, "அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு" என்று தயங்கி சொல்ல, அவனும் சற்றும் யோசிக்காமல் அசோக்கிடம் திரும்பி, "மாமா ஹாஸ்பிட்டல் இருக்காரா? நீங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் போயிட்டு வருவோமா?" என்று அப்போதும் தந்தையிடம் ஒப்புதலாக கேட்ட மகனை பெருமையோடு பார்த்தார் அசோக். "நான் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போலாம் தம்பி. கல்யாணம் முடிஞ்சு நேரா கோயிலுக்கு போறதா நல்லா இருக்கும்" என்று தயக்கமாய் வான்மதி சொல்ல, "சரிங்கத்த" என்று அமைதியானான். தன்யஸ்ரீ மனதில் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க அதை சொல்லாமலே உணர்ந்த தன்னவன் என்று அந்த நொடியே உணர்ந்தாள். அவள் மனதில் முதல் நாள் இரவிலிருந்து வரிசை கட்டிய அத்தனை சஞ்சலங்களும் வந்த வழி தெரியாமல் விலகி இருக்க மனதில் மென்மையான சாரல் வீசிய சுகந்தத்தை உணர்ந்தாள் தன்யஸ்ரீ. பெரியவர்களின் குழப்பமான முகத்தை இருவருமே கவனிக்க தவறினர். 2 குடும்பமும் கோவிலுக்கு செல்ல மேகநாதனின் நண்பர் திருமண மண்டபத்தில் வந்திருந்த உறவுகளை பந்திக்கு அழைத்து கவனித்துக் கொண்டிருந்தார். அன்னை மீனாட்சியின் சன்னதியில் மனம் உருகி தான் எதிர்பாராமல் இணைந்திருக்கும் இந்த வாழ்வில் எவ்வித இடர்களுமின்றி நிம்மதியான வாழ்வை தனக்கு அருளுமாறு வேண்டி நின்றாள் தன்யஸ்ரீ. இத்தனை நாட்கள் எவ்வித கவலையும் இல்லாமல் இருந்த தான் தொழில் தொடங்க வேண்டும் என்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டிருந்த தான் தன்னை நம்பி இன்று மன வாழ்க்கையில் கைகோர்த்து இருக்கும் இந்த பெண்ணை எவ்வித மன வருத்தங்களும் தீண்டாமல் பார்த்துக் கொள்ள நீதான் அருள வேண்டும் சொக்கநாதா என்று தனக்கும் தன் மனையாளுக்கும் சேர்த்து வேண்டுதல் வைத்தாள் தீபன் சக்கரவர்த்தி. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமர்ந்ததும் அவ்வளவு நேர மௌனத்தை உடைத்து நளினி வான்மதியை பார்த்து, "பொண்ணு" என்று ஆரம்பிக்க அசோக் வேண்டாம் என்று அவர் கைப்பிடித்து தடுத்தார். தீபன் தன்யாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். 22 வயதுக்கு மேல் இருக்கவே இருக்காது என்பதை பறைசாற்றும் குழந்தை முகம். அவளின் வில் போன்ற புருவங்கள் எந்த பார்லரையும் நான் பார்த்ததில்லை என்று சொல்ல வெண்ணிலவு போல ஒளிபுரந்திய அந்த முகம் அவனுள் அவள் மீதான நல்ல அபிப்பிராயத்தை விதைத்தது. அனைவரும் கிளம்ப தன்யஸ்ரீ தீபனுடன் இணைந்து நடந்தாள். அவள் தன் அருகில் வரும் தீபனை ஆழ்ந்து நோக்கினாள். சீராக வெட்டப்பட்ட மீசையின் கீழ் இதழ்களில் உறைந்திருந்த புன்னகை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தன்யஸ்ரீ உயரத்துக்கு ஓரக்கண்ணால நிமிர்ந்து பார்க்காமல் பார்த்தால் அவனுடைய மீசையும் உதரும் தான் தெரிந்தது. கல்யாண பெண் நிமிர்ந்து பார்த்திட முடியுமா? அதனால் அமைதியாக வந்தாள். ஏனோ அவனின் அதரங்களும் தாடையின் சின்ன பிளவும் அவள் மனதில் பதிய உள்ளே குறுகுறுப்பாய் உணர்ந்தாள். தோன்றிய புன்னகையை மறைத்து முகத்தை திருப்பிக் கொள்ள தாயிடம் யாரோ பேசுவது அவளுக்கு புலப்பட்டது. பேசிக் கொண்டிருந்த பெண்மணியோ அவளை பரிதாபமாக பார்க்க நேற்றிலிருந்து அவள் வாழ்வில் நடப்பது எதுதான் அவளுக்கு முழுதாய் புரிந்தது. இப்போது புரிய அதை அப்படியே புறம் தள்ளினாள் தன்யஸ்ரீ. இதுதான் அவள் குணம். அதிகம் யோசித்து மூளையை சூடாக்கிக் கொள்ள மாட்டாள். நடப்பது நடந்தே தீரும், வருவது வரட்டும் என்ற கவலைகளை ஒதுக்கத் தெரிந்த அவளுக்கு ஏனோ பயம் மட்டும் ஒதுக்க முடியாததாக இருந்தது.
சற்றென்று வரும் மாற்றங்கள் அவளுள் பயத்தையே முதலில் விதைத்தன. அதை மெல்ல அசை போட்டு அதிலிருந்து அவள் வெளியே வர சற்று நேரம் பிடிக்கும். வந்துவிட்டால் பொறுமையாக அதை கடப்பாள். அவளும் பயத்தை வெல்ல முயற்சிக்கிறாள் தான். பார்க்கலாம் எப்போது வெல்வாள் என்று. தீபனோ எந்த சிந்தனையும் இல்லாமல் காரை நோக்கி நடந்தான். கார் மருத்துவமனையை அடைந்ததும் தன்யஸ்ரீ கண்களில் அவளின் அனுமதி இல்லாமல் நேர்மணிகளை வெளியேற்ற அவளின் மனநிலையை தீபன் உணர்ந்தாலும் அவனால் இப்போது அவளுக்கு ஆறுதல் மொழிகளை வழங்க இயலவில்லை. ஏனோ பார்வையாளனாக இருந்தானே ஒழிய அவளின் அழுகையை நிறுத்த முடியவில்லை. இப்போதானடா கோவில் அவளை நல்லபடியா பாத்துப்பேன்னு வேண்டிக்கிட்ட, அவ அழுகிறா, சமாதானம் சொல்லாம வேடிக்கை பாக்குறிய, நியாயமா என்றது அவன் மனசாட்சி. அவனோ, என்னாலே அவ அழறா? இல்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அழறா. என்ன சொல்லணும், அழாதனா? அபத்தமா இல்லையா? அப்பாவுக்கு முடியலன்னா எந்த பொண்ணு சிரிக்கும், இல்ல அழாம இருக்கும்? அது அவளோட உணர்வு. இதுல நான் எப்படி தலையிட முடியும் என்று நல்ல நியாயங்கள் பல பேசி அதை விரட்டி அடித்தான். ஆனால் அவன் உணராத ஒன்று, பெண்டிற்கு தன் துணை மூலம் கிடைக்கும் ஆறுதல் பெரும் பலம் அளிக்கும் என்பதை. அவன் அதிகம் பழகிய பெண்ணென்றால் ஆதியின் மனைவி இந்திராணி மட்டும்தான். நளினி கணவருக்கு உதவுவது, வீட்டை கவனிப்பது என்று மகனை பெரும்பாலும் மாமியாரிடம் ஒப்படைக்க அவனின் ஒரே பெண் தோழி பாட்டி மட்டுமே. நிருபாவம் அதிகம் தம்பியிடம் ஒட்டாமல் வளர்ந்ததால் அவனுக்கு பெண்களின் உணர்வுகள் பற்றி ஒன்றும் தெரியவில்லை. பெண் பிள்ளைகளுக்கு ஆண்களின் மனநிலை, நிதிநிலை என்று அனைத்தையும் அறிந்து நடக்கச் சொல்லித்தரும் நம் சமூகம் ஆண்களுக்கு தனக்கு வரப்போகும் மனைவியான பெண்ணின் மனநிலை, உணர்வுகள், எதிர்பார்ப்புகள் பற்றி கெஞ்சித்தும் சொல்லிக் கொடுப்பதில்லையே. வீட்டில் தந்தை தாயை நடத்தும் விதம் பார்த்து அதுதானே பல ஆண்கள் மனைவியிடம் நடந்து கொள்கிறார்கள். சிலருக்கு தந்தையின் செயல்பாடு பிடிக்காத பட்சத்தில் தாயை போல மனைவி கஷ்டப்பட வேண்டாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. இங்கும் அதே நிலைதான். அங்கே கட்டிலில் இருந்த மேகநாதன் மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற தன் இளைய மகளை கண்டு கண் கலங்கியவர் கண்ணீரை துடைத்து மணமகனை கண்டவர் திடுக்கிட்டார். மெல்ல திரும்பி தன் நண்பனை பார்க்க அவரோ தலையசைத்து பிறகு பேசலாம் என்று சொல்ல கண்மூடிய அவரின் விழிகளில் நீர் நிற்காமல் கசிந்தது. இங்க பாருநாதா, உனக்கு உடம்பு இருக்கிற நிலைமையில நீ கண்டதை யோசிச்சு இன்னும் மோசமா பண்ணிக்காம கவனமா இரு. நடக்கிறத நாராயணன் செயல், யாராலையும் மாத்த முடியாத ஒண்ணு, புரியுதா என்றார் அசோக் தன் நண்பனிடம் கண்டிப்புடன். அவரும் தலையசைக்க தன்யஸ்ரீ தந்தையின் கரத்தை பிடித்தபடி அருகில் நின்றாள். தீபனுக்கு கைபேசியில் அழைப்பு வர வெளியில் நகர்ந்தான். சொல்லு ஆகாஷ் என்ற ஆளுமையோடு ஒலித்தது தீபனின் குரல். இல்ல சார், 3 நாள் தான் லீவ் சாங்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க நாளை மறுநாள் ஆபீஸ் வந்துட முடியும் தானே என்று தயக்கமாக கேட்டான் ஆகாஷ். தீபனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அண்ணன் திருமணம் தானே என்று எண்ணிக்கை சொல்லாமல் விடுமுறை கேட்டுவிட்டு அவன் கிளம்ப 3 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன், ஆகாஷ் இன்னும் 1 நாள் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா பாருங்க, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நாளைக்கு கிளம்ப முடியுமான்னு தெரியல. என்னோட ஒர்க் பெண்டிங் இல்ல, இருந்தாலும் நான் போட்ட ரூல் தான் அதிகமா லீவ் எடுக்க கூடாதுன்னு. ஆனா கல்யாணம்னா 5 நாள் எடுக்கலாம் இல்லையா என்று நிதானமாக கேட்க மறுமுனையில் இருந்த அவனோ, ஏய் சகி, கல்யாணமா? சொல்லவே இல்லையாப்பா நீ, கங்க்ராட்ஸ், நீ வெதுவா, நான் ரோஹித் சார் கிட்ட சொல்லிக்கிறேன் என்றான் நண்பனாக மாறி. ஆகாஷ், ஆபீஸ் விஷயம் பேசும்போது இந்த ஃப்ரெண்டு மோடுக்கு போகாதன்னு பல தடவை சொல்லிட்டேன். எனிவே தேங்க்ஸ், 1 நாள் கூட கிடைச்சா போதும், நான் ரோஹித் சார் கூட பேசுறேன் என்றவன் அழைப்பை லோகித் சொல்யூஷன் MD ரோஹித்துக்கு விடுக்க, எஸ் யங் மேன், ஏன் லீவு? என்னமோ குறையுது எனக்கு, சீக்கிரம் வா மேன் என்றார் அந்த 50களின் ஆரம்பத்தில் இருந்தவர். தீபன் இங்கே உள்ள நிலவரத்தை விளக்கி 1 நாள் நீட்டிப்பு கேட்க அவரு பலமாக சிரித்து, 1 வாரம் என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையா வா மேன் என்றார். இல்ல சார், ஒரு ப்ராஜெக்டுக்கு டேட்டா ஒர்க் பண்ணணும், நான் வந்துருவேன் என்று நிதானமாக சொன்னான். யுவர் விஷ் மேன், ஹாப்பி மேரிட் லைஃப் என்றார் சிரித்தபடி. தீபன் எப்போது கிளம்பலாம் என்றுதான் இருந்தான். ஆனால் தந்தையை பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது. உடனே கிளம்பினால் அவர் வருந்தலாம் என்றுதான் 1 நாள் பயணத்தை தள்ளி வைத்தான். அவன் மனதில் சில கேள்விகள் வண்டாக குடைய தன் மனைவியை தேடினான் அதற்கான விடை காண. அவளோ தன் பாட்டியிடம் ஏதோ முக்கிய பேச்சுவார்த்தையில் இருந்தாள். அவன் அவர்களை கவனிப்பதை பார்த்த தில்லை நாயகி, அது அவளோட துணி ஒண்ணு இன்னும் பேக் பண்ணலப்பா, ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுக்கு வர முடியுமா என்றார். அவனுக்கு குழப்பம் மேலும் அதிகரிக்க, ஏன் எடுத்து வைக்கல? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா கிளம்பணும்னு தெரியாதவங்களா என்ன என்று மனம் கேட்டாலும் உடனே, அப்பா அப்படி இருக்க எந்த பொண்ணு பேக் பண்ணுவாடா மடையா என்று அவனின் மனசாட்சி கிண்டல் அடிக்க, சரி சரி அடங்கு என்று அதை மூளைக்கு விரட்டியவன், அதனால என்ன பாட்டிமா, போலாம், அப்பா கிட்ட சொல்லியாச்சா என்றான். இவன் அனைத்திற்கும் தந்தையை அழைப்பதையும் அவரிடம் கேட்டு கேட்டு செய்வதையும் கண்ட தில்லைக்கு கொஞ்சம் சுணக்கம் வந்தது.
இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்த அசோக், நாங்க இங்க இருக்கோம், இல்லனா மண்டபத்துக்கு போறோம் தீபு. நீ அவங்க கூட போயிட்டு நேரா அங்க வந்துரு என்றார். சரிப்பா என்று தீபன் முன்னால் நடக்க தன்யஸ்ரீ அவன் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓட்டமாக அவனை பின்தொடர்ந்தாள். தில்லையும் அவர்களோடு கிளம்ப வான்மதிதான் இங்கிருந்து பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவராக தங்கள் சம்பந்த வீட்டினரை சங்கடமாக பார்த்தார். ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னா அவ்வளவு ஆர்வம். ஆசையா அத பத்தி தேடி தேடி படிப்பேன். ஆனா காலேஜ் சேரும்போது பாட்டி அதை எடுத்து படிக்க விடல. என்னைக்கு சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பொருள் வச்சு ஏதாவது செய்யணும்னு ஆசை. ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 5. வான்மதி சங்கடமாக நிற்பதை பார்த்த அசோக், சங்கடப்படாதமா தங்கச்சி, என்னமோ நடந்திருக்குன்னு புரியுது, ஆனா என்னன்னு தெரியல, அவ்வளவுதாமா, பொறுமையா சொல்லு, எங்களுக்கும் சொல்ல சில விஷயங்கள் இருக்கே என்றார். அண்ணா, பொண்ணு பெங்களூர்ல வேலை பாக்குறான்னு சொன்னோம்ல, நீங்க கல்யாணத்தை முன்னக்கூட்டி வச்சத இவர் எங்க கிட்ட சொல்லல. ஆனா 2 நாள் முன்னாடி கிளம்பி வர சொல்லி பொண்ணுக்கு சொல்லிருப்பார் போல. நேத்து காலையில தான் பட்டு எடுக்க கிளம்பினோம். ஆனா வழியிலேயே இவருக்கு அவ போன் பண்ணி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா. கேட்ட இவருக்கு உடனே நெஞ்சுவலி வந்து வண்டியை பள்ளத்துல விட்டுட்டாரு. நேற்று சாயங்காலம் தான் இன்னைக்கு கல்யாணம், என் நண்பனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு ஒரே அழுக. அப்புறம் தான் சின்ன பாப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சோம். பாப்பா காலேஜ் முடிச்சிட்டா, ரொம்ப சாதுவான பிள்ளை. எங்க மாமியார் வளர்ப்பு, தப்பா நினைக்காம அவளை நல்லா பாத்துக்கோங்க என்றார் வான்மதி. நெடிய மூச்சொன்றை வெளியிட்ட அசோக், நேத்து 4 மணி வரைக்கும் வீட்டுல இருந்த பெரிய பையன் திடீர்னு காணாம போயிட்டாமா. ரூம்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், மன்னிச்சிடுங்கன்னு ஒரு லெட்டர். இங்க அந்த பொண்ண மணமேடு வரைக்கும் அழைச்சிட்டு நிறுத்திட முடியுமா கல்யாணத்தை சொல்லு? அதுவும் என் நண்பன் மகளை. அதான் என் சின்ன மகனை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தோம் என்றார் பொறுமையாக. நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருக்கு. இதுவும் நல்லதுக்கு தான் விடுங்க. இனி இத பத்தி பேச வேணாம். எங்களுக்கு இனி ஒரே பையன்தான், அது எங்க தீபன் தான் என்றார் நளினி. சரியா சொன்னீங்க அண்ணி, அதேதான். எங்க தனியா மட்டும்தான் எங்க பொண்ணு. சுபஸ்ரீய நாங்க நேத்தே தலை முழுகியாச்சு என்று கோபமாக சொன்னார் வான்மதி. இனி இந்த பேச்சு வேண்டாமே என்றார் ஆதி தாத்தா. சரிங்கப்பா என்று வான்மதி சொல்லவும் பெரியவருக்கு அவரை மிகவும் பிடித்து விட்டது. அனைவரும் மேகநாதரிடம் விடைபெற அவரோ, என் பொண்ணு தன்யா ரொம்ப அப்பாவி அசோக், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ என்றதும், இனி அவ எங்க பொண்ணுடானாதா என்றார் அசோக் மென்மையாக. இப்போதைக்கு எங்களால வரவோ இல்ல மறுவீடு அழைக்கவோ முடியாதண்ணா என்று வான்மதி வருத்தம் கொள்ள, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா, எப்படியும் தீபுவுக்கு லீவ் இருக்காது, நாளைக்கே கிளம்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதனால அந்த கவலை எல்லாம் வேண்டாம் என்று அசோக் சொன்னதும் கிருஷ்ணன், மாமா நானும் நிருபம் இங்க இருந்துட்டு நாளைக்கு வரோம், நீங்க பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு ஊருக்கு போங்க என்றார். நிருபா முதல் மேகநாதன் வரை புரியாமல் விழிக்க, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாணத்துக்கு எல்லாம் செட்டில் பண்ண வேண்டாமா? மாப்பிள்ளைக்கு மாமனார்னா எனக்கு அப்பா முறை, அவர் இப்படி பெட்ல இருக்கும்போது துணைக்கு ஆள் வேண்டாமா? நானும் நிருபம் இருக்கோம், டாக்டர் கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ஆனா இனிமே கவனமா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு என்றார். எப்போதும் கிருஷ்ணன் இப்படித்தான், அடுத்தவர் இடத்திலிருந்து யோசிப்பவர், அன்பானவர். அசோக் மருமகனை மெச்சுதலாக பார்த்து, நானே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மாப்ள, ரொம்ப சந்தோஷம் என்றதும் கிருஷ்ணன் நிருபாவை கேள்வியாய் பார்க்க, நிருபா தன் கணவனை காதலோடு பார்த்து தன் விழி அசைவில் சம்மதம் தெரிவித்தாள். அசோக், நளினி, ஆதி, நிகிலா 4வரும் கிளம்பி மண்டபத்தை அடைய அங்கே மேகநாதனின் நண்பர் தயாராய் உணவு உண்ண அழைத்துச் செல்ல காத்திருந்தார். எங்கம்மா பொண்ணு மாப்பிளைய காணல என்று அவர் கேட்க, பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிருக்காங்க என்று நளினி பதில் சொல்லிவிட்டு அவர்கள் வரும் வரை காத்திருந்தார். கொஞ்சம் கலவரமான முகத்துடன் தன்யாவும் தயக்கமாக தில்லை நாயகியும் வர தீபன் எப்போது போல இயல்பாய் வந்து கொண்டிருந்தான். அனைவரும் உணவருந்த செல்லும் நேரம் வான்மதியும் வந்துவிட இவர்களுக்கு மட்டும் தனியாக பந்தி பரிமாறப்பட்டது. புகைப்பட கலைஞர், கொஞ்சம் பொண்ணுக்கு ஸ்வீட் விடுங்க சார் என்றதும் தீபன் அவரை ஏற இறங்க பார்த்தான். தன் இலையில் இருந்த மைசூர் பாகை அவள் கையில் கொடுக்க அவளோ தலையே நிமிர்த்தாமல் வாங்கி கொண்டாள். இதை போட்டோ எடுத்த அவர் இருவரையும் வேற்றுகிரக ஜந்து போல பார்வையை வீசிவிட்டு அவர்கள் நண்பர்கள் யாராவது தட்டுப்படுகிறார்களா என்று பார்க்க அங்கே அப்படி யாரும் இல்லை. ஏன் சார், பொண்ணு மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வர சொல்லுங்க, 4 போட்டோ எடுக்கலாம் என்றதும், யாரும் வரல என்று சொல்லி அவரவர் இலையில் கவனமாக அவருக்கு ஐயோ என்றிருந்தது. உணவை முடித்துக் கொண்டு அனைவரும் சென்னைக்கு பயணமானார்கள். முன் இருக்கையில் ஆதி தாத்தா அமர, பெண் இருக்கையில் அசோக், நளினி அமர்ந்து நிகிலாவை வைத்துக் கொண்டார்.
இன்னோவாவின் கடைசி இருக்கையில் இப்போது தீபன் அமர அவன் அருகில் கொஞ்சம் சங்கோஜமாக அமர்ந்தாள் தன்யா. தீபன் நேற்று காலை முதலே ஏற்பட்ட குழப்பம், அண்ணனின் செயல், ஒரேடியாக அலைச்சல், மனதின் யோசனைகள் என்று அவன் கொஞ்சம் அசதியாக உணர்ந்தான். அமைதியாய் தன் கண்ணை மூடி தலையை சாய்த்து படுத்தான். சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டான். அசோக் வீட்டிற்கு சென்றதும் செய்ய வேண்டிய விஷயங்களை நளினியோடு பேசிக் கொண்டு வர நிக்கிலாவும் உறங்கி இருந்தாள் தன் பாட்டியின் மடியில். ஆதி யோசனையாக முன்னிருக்கையில் அமர்ந்தபடி கலவரமான முகபாவனைகளோடு இருந்த தன்யாவை கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்தார். அவளின் குழந்தை முகம் அவருக்கு நிறையவே பிடித்தது. அதிலும் வண்டு போல அங்கும் இங்கும் அலையும் கண்ணின் கருமணிகளை கண்ட அவருக்கு அவளின் பயம் புரியாமல் இல்லை. ஆனால் அதற்கு அவரால் ஆவது ஒன்றுமில்லையே. பெருமூச்சு விட்டு கண்ணை மூடிக்கொண்டார். கார் விழுப்புரம் வரை அனைவருமே தூங்கிக் கொண்டு வர டிரைவர் அசதியாக உணர்ந்ததால் ஒரு தேநீர் கடையில் வண்டியை நிறுத்தினார். வண்டி நின்றதை உணர்ந்து அனைவரும் எழ தீபன் தன் தோள் மீது துயில் கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்ததும் புன்னகை பூத்தது அவன் அதரங்களில். அசோக் அனைவருக்கும் தேநீர் வாங்கித்தர அவளை கன்னத்தில் மெதுவாக தட்டி எழுப்பினான் தீபன். அதே நேரம் நிக்கிலாவும் துயில் கலைந்து கண்ணை கசக்கிக் கொண்டு எழ அதே செயலை செய்து கண் விழித்த தன்யாவை கண்டு சிரித்து விட்டான் தீபன். தன்யா தனக்கான தேநீரை பெற்றவள் அப்போதுதான் ஒரு கையில் தேநீரும் மற்றொரு கையில் நிக்கிலாவுக்கு பாலையும் வைத்துக் கொண்டு நின்ற மாமியாரை கண்டாள். தன் கையில் இருந்த தேநீரை தீபன் கையில் திணித்தவள் நளினியிடமிருந்து பாலை பெற்று அழகாக அதை ஆற வைத்து நிக்கிலாவோடு கதை பேசியபடி அவளை பருக வைத்தாள். நளினி, நல்ல வேலைடமா, நீயே குடிக்க வச்சுட்ட, இல்லனா இதுக்கு அவ ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பா என்று நிம்மதியாக கூறினாள். தன்யா சிரித்தபடி, அவங்க கவனத்தை மெல்ல திருப்பிட்டு கையில பாலை கொடுத்து அது பாட்டுக்கு வயிற்றுக்குள்ள போயிடும் என்று சிரித்தாள். அவளின் இந்த குழந்தைத்தனமான பேச்சும் செயலும் அசோக் மற்றும் நளினியை கவர்ந்தது. தீபனோ அவளுக்கும் நிக்கிலாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தோன்றாததால் அவன் அதை பற்றி எல்லாம் ஆராயவே இல்லை. அப்பா, ஆபீஸ்ல நாளை மறுநாள் வரதான் லீவு, அதனால நான் சனிக்கிழமை காலையில அங்க இருக்கணும் என்றான். ஏண்டா, சனி ஞாயிறு இருந்துட்டு திங்கள் போக கூடாதா என்று ஆதி தாத்தா கேட்டதும் தீபனோ, தாத்தா வெள்ளிக்கிழமை போக வேண்டியது, ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வச்சேன். எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் வேலை இருக்கு தாத்தா, என் வேலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரிப்பா, அப்பா ஏதோ ஆசையில கேக்குறாரு தீபன், விடு. நீ நாளை மறுநாள் சாயங்காலம் கிளம்பு, டிக்கெட் போட்டுக்கோ, நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று அசோக் அனைத்து பேச்சுக்கும் கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். பயணம் தொடர வழி நெடுக நிக்கிலாவின் கற்பனை கதைகளை ஆர்வமாக கேட்டு தலையாட்டி கொண்டு வந்தாள் தன்யா. நிக்கிலாவின் கதைகளை சிறிது நேரத்திற்கு மேல் கேட்க முடியாமல் தீபன் தான் தவித்தான். அவள் கதைகளில் யானை பறந்தது, குயில் பேசியது, முதலை வேலைக்கு வேறு சென்றது. ஆனால் தன்யாவோ, அப்படியா, பரவாயில்லையே, அச்சச்சோ என்று அவள் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அபிநயம் பிடித்துக் கொண்டு வர தீபன் அவளை விசித்திர பிறவி என்றே நினைத்தான். சென்னையை அடைந்து வீட்டை நெருங்குகையில் அங்கே இவர்களை ஆவலாக வரவேற்க காத்திருந்தனர் சுற்றமும் நட்பும். ஆலம் சுற்றி புது மணப்பெண் வீட்டிற்குள் நுழையும் போது மாலை தாண்டி இருந்தது. பூஜை அறையில் அவள் விளக்கேற்றி கண்கள் மூடி வேண்டிக் கொள்ள அவளை அறியாமல் ஒரு துளி கண்ணீர் வெளியேறியது. நேற்று காலை வரை பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறந்தவள் ஒரே நாளில் வாழ்வில் நேர்ந்த மாற்றங்கள் அவளை முற்றிலும் வலுவிழக்க வைத்திருந்தது. மதுரையை விட்டு கிளம்பிய நொடியிலிருந்து சஞ்சலத்தில் உழன்றவள் இப்போது கடவுள் முன்னால் அத்தனை பாரங்களையும் இறக்கி வைக்க நினைத்தாள். அம்மா மீனாட்சி தாயே, என்ன நினைச்சு நீ எனக்கு இப்படி ஒரு திடீர் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தான்னு தெரியல. என்னால யாரும் சங்கடப்படாத மாதிரி பாத்துக்கோமா, எனக்கு நிறைய பொறுமை எப்படி என்று வேண்டி நெற்றியில் குங்குமம் வைத்ததும் நளினி சிரித்தபடி வகுட்டிலும் வைத்து விட்டார். தீபன் ஓய்வெடுக்க சென்றுவிட யாரும் அறியாத அவ்விடத்தில் கண்களில் நீர் தழும்ப நின்றாள் தன்யஸ்ரீ. ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். எனக்கு சைலண்டா இருந்தா அவ்வளவா பிடிக்காது, ஆனா நான் கொஞ்சம் சைலண்ட் தான். நான் செய்ய போற தொழில் என்னை பத்தி சத்தமா பேசணும்னு எனக்கு ஒரு எண்ணம். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 6. என்னமா அப்படியே நிட்ட, வா வந்து உட்காருமா என்று வாஞ்சியாக அழைத்தார் ஆதி சக்கரவர்த்தி. மெல்லிய முறுவலை உதட்டில் சேர்த்தவள் அவர் அருகில் சென்று தரையில் அவர் காலுக்கு பக்கத்தில் அமர்ந்து, சொல்லுங்க தாத்தா என்றாள். என்னடா கீழே உட்காந்துட்ட, இழுத்துக்கோ என்று அவள் தலையை தடவி அவர் சொல்ல, அந்த தொடுகையில் இவ்வளவு நேரம் மனதில் மறைத்து வைத்த வேதனைகள் யாவும் கண்களின் வழியாக வெளியேறியது. இல்ல தாத்தா, இதுதான் பார்த்து பேச வசதி, நீங்க சொல்லுங்க என்று கண்ணீரை காட்டாமல் துடைத்தபடி அவள் பேச, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதம்மா, எல்லாமே நல்லதுக்குதான்.
இந்த நிருபா பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு துணையா இருந்திருக்கும். மாப்பிள்ளை பேரன்தான் உங்க அப்பாவுக்கு துணை இருக்கேன்னு சொல்லி கூடவே அவளையும் வச்சுக்கிட்டாரு என்றதும் தன்யஸ்ரீக்கு இது புதிய தகவல் என்பதால், அப்பாவுக்கு துணையா என்று விழிக்க தாத்தா கிருஷ்ணனின் கூற்றை விளக்கினார். தன்யாவுக்கு கிருஷ்ணன் மேல் தனி மரியாதையோடு சகோதர பாசமும் வந்தது. இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை வேண்டாம் என்று சென்ற தன் அக்கா சுபஸ்ரீயை நினைத்து எரிச்சல் கூட வந்தது. இருவரும் பேசிக் கொண்டிருக்க அவளை தங்கள் அறைக்கு அழைத்தார் நளினி. இந்தாமா புடவை, அங்க குளியலர் இருக்கு, குளிச்சுட்டு ரெடியாருமா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் போனதும் இதமான வெந்நீரின் குளித்தவள் அவர்கள் அளித்த அந்த மயில் தோகையின் நீளமும் பச்சையும் கலந்த டபுள் ஷேட் புடவையை அணிந்து தன் நீண்ட கரிய கூந்தலை பின்னனிட்டாள். மல்லிகை பூவோடு உள்ளே வந்த நளினிக்கு அவளின் தோற்றம் மன நிறைவை அளித்தது. அவளை வெண்மையாக அணைத்துக் கொண்டவர், இங்க பாருமா, திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சேன்னு மனசு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா இது உங்களோட வாழ்க்கை. இந்த தருணம் எல்லாம் ஒரே தரம் தான் வரும். கொஞ்சம் நிதானமா இருந்தா உங்க வாழ்க்கை உங்க கையில என்று வீட்டின் பெரிய மனுஷியாய் அவளுக்கு அறிவுரை கூற, சரிங்க என்றாள். உரிமையா அத்தன் கூப்பிடு, இனி அதுதான் நம்ம உறவு. என் மகன் நிருபா போலதான் நீயும், அதனால உனக்கு என்கிட்ட எந்த தயக்கமும் வேண்டாம் என்று அவர் புன்னகைக்க, சரிங்கத்த என்று அவளும் அழகாய் புன்னகைத்தாள். இதோ இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றார். வீட்டில் நுழைந்த போது இருந்த பயம் இப்போது நளினியின் பேச்சால் சற்று விலகி இருக்க, ஹாலில் அசோக்கை பார்த்தபோது அவளே இயல்பாய் புன்னகை சிந்தினாள். அவரும் அதிகம் பேசாமல் தீபனின் அறையை சுட்டி காட்டிவிட்டு நகர்ந்தார். நளினி அவளை அறை வாயில் வரை அழைத்து வந்தவர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தன்யா, என் பையனுக்கும் பிடிக்கும், சந்தோஷமா உள்ள போடா என்றார். அதுவரை தீபனுக்கு அவளுக்குமான உறவை பற்றி அவள் அதிகம் சிந்திக்கவே இல்லை. நளினி என் பையனுக்கும் பிடிக்கும் என்றதும், ஒருவேளை அவருக்கு அக்காவைத்தான் பிடித்திருக்குமோ, நம்மோடு திருமணமாகும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டாரே. இப்போ என்னை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று மனதில் தோன்றிய அதிகப்படியான குழப்பத்தில் அறை கதவை திறந்து உள்ளே சென்றவள் தன்னிச்சையாய் வாயில் கதவை அடைக்க சத்தம் போட்டு பால்கனியில் போன் பேசிக் கொண்டிருந்த தீபன் திரை சீலையை விலக்கி ஒரு நிமிடம் என்பது போல அவளுக்கு பாவனை செய்தான். ஆனால் பெண்ணவள்தான் போவுலகிலேயே இல்லையே. அவள் எண்ணங்கள் எங்கெங்கோ சஞ்சாரம் செய்துவிட்டு நிலவுலகை அடைகையில் அறையின் மத்தியில் அவள் நின்றிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். கண்கள் பரபரவென்று தீபனை தேட அவன் பால்கனியில் இருப்பது அவன் பேச்சுக்குரலில் தெரிந்தது. மேசையில் பாலை வைத்தவள் கட்டிலுக்கு அருகில் வந்து நெடு நேரமாக நிற்க அவனோ உள்ளே வரவே இல்லை. நின்று நின்று பார்த்தவள் மெதுவாய் கட்டிலின் முனையில் அமர்ந்தாள். அந்த மெத்தையில் மென்மை அவளை உள்ளே இழுப்பது போல இருக்க சற்றே நகர்ந்து வாகாய் சாய்ந்தமர்ந்தவள் தீபனை பற்றி சிந்திக்க துவங்கினாள். அவனின் உயரமும் கம்பீரமும் அவன் பார்வையும் அவளை அன்றே அவன் வசம் ஈர்த்திருக்க, அவன் காலையிலிருந்து நடந்து கொண்ட விதம், அதை வைத்தே ஓரளவு அவன் குண நலன்களை கணித்திருந்தாள். அவனுக்குத்தான் பொருத்தமான துணைதானா என்ற கேள்வி உள்ளே வண்டாய் புடைய மெல்ல மெல்ல அவளை அறியாமல் நித்ரா தேவி அவளை ஆட்கொண்டாள். தன் அலுவலக விஷயங்களை பேசி முடித்து உள்ளே வந்தவன் மனைவி உறங்கும் நிலை கண்டு மெல்லிய நகைப்பை வெளியிட்டு அப்போதுதான் அவள் வதனத்தை பொறுமையாக கவனித்தான். அழகிய வட்ட முகத்தில் முன்னச்சி முடிகள் நர்த்தனமாட பிறை நெற்றி அவற்றுக்கு இடம் அளித்திருக்க அரக்க நிற பொட்டு அந்த நெற்றிக்கு அழகு சேர்த்திருந்தது. விரிந்து பறக்கும் பறவையின் இறக்கை போல இருபுறமும் விரிந்த புருவங்கள், குழந்தை முகம், சதைப்பிடிப்பான கன்னங்கள், பிடித்து ஆட்ட வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் கூர் நாசி, அதிலே அன்றளர்ந்த தாமரை போல சிவப்புக்கள் பதித்த மூக்குத்தி, அவளின் அழகிய பளபளத்த அதரங்கள் அவனுள் முதல் முறை இளமை தீயை மூட்டிவிட மெல்ல அவள் அருகில் செல்ல ஒரடை எடுத்து வைத்தவன் அடுத்தடுத்த அடிகளில் வேகத்தை கூட்டி ஓடிச் சென்று அவளை தாங்கினாள். தூக்கத்தில் தன்யஸ்ரீ மெல்ல மெத்தையை விட்டு சரிந்து நிலத்தில் வீழ இருந்தவள் தீபனின் கரத்தில் பூங்கொத்து போல இருந்தாள். அவளை கைகளில் ஏந்தி நிமிர்ந்தவன் அவளின் கணம் இல்லாத உடலை கண்டு, பார்க்க கொஞ்சம் புசுபுசுன்னு இருக்கா, ஆனா வெயிட் இல்லையே என்று நினைத்தபடி கட்டிலில் நேராக படுக்க வைத்து திரும்பும் போது அவனின் ஆண்மை அவளின் அழகில் மெல்ல மெல்ல அவளை அவனின் ஆளுகைக்குள் கொண்டு வர தூண்டியதும் அவளை ஒருமுறை அழுத்தமாய் பார்த்தவன் அவள் அருகில் முன்னேறினான். மின்சாரம் தாக்கியவன் போல அடுத்த நொடி பின்னடைந்தான். என்ன பண்ற தீபன், அது யாருன்னு நினைவிருக்கா என்றது ஒரு மனம். ஏன், அவன் ஒய்ஃப் தானே என்று அந்த மனதிடம் வாதம் செய்தது மற்றொரு மனம். என்ன ஒய்ஃப், அவ மனசுல நீயா இருக்க தெரியுமா உனக்கு? நேத்து வரைக்கும், ஏன் இன்னைக்கு காலையில வரைக்கும் உன் அண்ணனை தானே அவன் மாப்பிள்ள நினைச்சிருப்பா. இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டா அவன் மனசுல உனக்கு இடம் இருக்குமா என்ன? அவளுக்கு மூச்சு விட கூட நேரம் தரமாட்டியா நீ? நீயும் சராசரி ஆம்பளை மாதிரி அவகிட்ட உன் ஆசையை தீர்த்துக்க நினைச்சியா?
என்ற மனசாட்சி என்னும் சவுக்கு அவனை விளாசி தள்ள எழுந்து பால்கனிக்கு சென்றவன் அங்கிருந்த மூங்கில் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் எண்ணங்கள் அவள் என் மனைவி என்று சொன்னாலும் அவளின் உள்ளத்தில் என்ன என்று தெரியாமல் உறவில் எவ்வித முன்னேற்றமும் வேண்டாம் என்று நினைத்தவன் அப்படியே அந்த இரவை அந்த தனிமையிலேயே கழித்தான். காலை எப்போதும் எழும் வழக்கமான 4:30 மணிக்கு துயில் கலைந்த தன்யஸ்ரீ அப்போதும் கணவன் அறைக்குள் இல்லாதது கண்டு திடுக்கிட்டவளாக எழுந்து பால்கனிக்கு செல்ல, அங்கே ஒரு நாற்காலியில் அமர்ந்து மற்றொரு நாற்காலியில் கால் வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் தீபன். உள்ளே வந்தவள் ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு வாகாக வைத்து அவனை சௌகரியமாக படுக்க வழி செய்துவிட்டு குளித்து தான் கொண்டு வந்த புடவையில் பளிச்சென்று இருந்த மஞ்சள் வண்ண புடவையை அணிந்து கொண்டு கீழே இறங்கினாள். அவ்வளவு பெரிய வீட்டில் மாமியார் எங்கே, சமையலறை எங்கே என்றே புரியாமல் சற்று நேரம் விழித்தவள் வருவது வரட்டும் என்று மெல்ல ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்து சமையலறையை கண்டறிந்தாள். அவள் மனதுக்கு தோன்றிய சில வேலைகளை முடித்தவள் வெளிவாயிலை அடைந்து வாசல் தெளித்து திருத்தமாய் தெளிவாய் வாசலை அடைத்து கோலமிட்டு முடித்தாள். வானம் வெளுத்து விடியலை காட்ட அப்போதுதான் அந்த வீட்டின் கம்பீரம் அவள் கண்களில் புலப்பட்டது. 100 வருட பழமை வாய்ந்த வீடு என்பது பார்த்ததுமே அவளுக்கு புரிந்தது. உள்ளே செல்ல நினைத்தவள் பக்கவாட்டில் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்க அங்கோ அவ்வளவும் காலி இடம். ஆனால் பொல்போண்டு இல்லாமல் சுத்தமாய் இருந்தது. மீண்டும் சமையலறை வந்தவள் அனைவருக்கும் என்ன பிடிக்கும் என்று தெரியாததால் அன்று ஒரு நாள் மட்டும் தனக்கு மிகவும் பிடித்த காஃபியை கொடுத்து அவர்கள் விருப்பத்தை தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் பம்பரமாக சுழன்றாள். அடுத்த அரை மணி நேரத்தில் காஃபியோடு சட்னி சாம்பார் தயாராகி இருக்க பிரிட்ஜில் இருந்து மாவை எடுத்தவள் இட்லிகளை ஆவையில் வைத்துவிட்டு ஹாலுக்கு செல்ல அப்போதுதான் எழுந்த ஆதி, வாடா கண்ணு, என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட என்றதும், தாத்தா நான் காலையில 4:30க்கு எழுந்தாச்சு, இந்தாங்க காஃபி, இன்னைக்கு ஒரு நாள் இதை குடிங்க, உங்க விருப்பம் சொன்ன நாளையில இருந்து நான் அதையே கலந்து தரேன். எனக்கு எப்பவுமே காஃபி தாண்டா கண்ணு என்றவர் ஒரு கையில் காஃபியும் மறு கையில் பேப்பருமாக அமர்ந்து கொண்டார். பேச்சுக்குரல் கேட்டு எழுந்து வெளியே வந்த நளினி மருமகளை கண்டு புன்னகைத்தவாறே, என்னடா சீக்கிரமா எழுதிட்டியா, இரு காஃபி போட்டு தரேன் என்றதும், நீங்க முதல்ல குடிங்கத்த என்று டம்ளரை அவன் முன் நீட்டினாள். அவர் வாங்கிக் கொண்டு மாமனாருக்கு எதில் அமர்ந்ததும் வெகு இயல்பாய் மீண்டும் அடுக்களைக்குள் நுழைந்தவளை ஆச்சரியமாக பார்க்க, நல்ல பொண்ணு இல்லம்மா என்றார் ஆதி. ஆமா மாமா, சட்டுன்னு பொருந்தி போயிட்டா பாருங்க, காஃபி நல்லா இருக்கல மாமா என்றதும், ஆமாமா உள்ள இருந்து வேற வாசனை வருதே என்றார். எழுந்து கொண்ட நளினி சமையல் அறைக்குள் நுழையும் போது குக்கர் விசில் அடிக்க, என்னடா பண்ற என்றார். இதோத்த ஆச்சு, இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் போதுமா, வேற எதுவும் செய்யணுமா என்றாள். டேய், மணி 6:30 கூட இல்லையடா என்றார். இருக்கட்டும், எனக்கு நேரமே எழுந்து வேலை செஞ்சு பழகிடுச்சு, பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சீக்கிரமா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலேஜ் போவேன், அதே வேகத்துல செஞ்சுட்டேன் என்றவள் நாணத்தோடு தலை கவிழ அவளை இரு கைகளால் வலித்து திருஷ்டி எடுத்தார் நளினி. அசோக்கும் தீபனும் ஒருவர் பின் ஒருவராக வர காஃபியை பருகிய அசோக், மா காஃபி A1 சூப்பர் என்று சொல்லவும், அப்போ இவ்வளவு நாள் அம்மா போட்ட காஃபி மொக்கான்னு சொல்றீங்களாப்பா என்றார் தீபன். அடப்பாவி என்று அவனை பார்த்தவர், உன் பொண்டாட்டி காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி கையால காஃபியே கொடுக்க முடியாம பண்ணிட்டியடா என்று 2 நாட்களாக இறுக்கமாக இருந்தவர் அதிலிருந்து வெளிவந்து அவனை திட்டினார். நளினி, இவன் சும்மா சொல்றாமா என்று மனைவியை பார்க்க அவரோ மருமகளை பெருமிதமாய் பார்த்துக் கொண்டிருந்தார். காலை உணவை முடித்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல அனைவரும் ஆயத்தமாக தீபன் தன்யஸ்ரீ பக்கம் கூட பார்க்கவில்லை. அவன் அவளை தவிர்ப்பதை உணர்ந்த தன்யஸ்ரீ மனதில் வருத்தம் வந்தாலும் அவன் மனதில் தான் இல்லையோ என்ற கவலை மேலிட மாமியாருடன் இருந்து கொண்டாள். ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். எனக்கு விதவிதமா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பாட்டிக்கு அதெல்லாம் சேராது. எனக்கு வேற வேற நாட்டோட சமையல் எல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 7. தன்யஸ்ரீ மாமியாரிடம் ஒட்டிக்கொள்ள நிகிலா தன்யாவிடம் ஒட்டிக்கொண்டு விட்டாள். தாய் தந்தை இன்னும் வந்து சேராமல் இருப்பது அந்த தளிருக்கு கஷ்டமாக இருந்தாலும் பாட்டியின் கவனிப்பும் சின்ன மாமாவின் அன்பும் அவள் பெற்றோரை அதிகம் தேடவிடவில்லை. இதில் புதிதாக வந்த அத்தை அவளுக்காக காலையில் இட்லி வேண்டாம் என்று அழுததும் முருகல் தோசை செய்து தந்துவிட அவளுடனே ஒட்டிக்கொண்டு அலைந்தாள் நிகிலா. தீபன் மறந்தும் தன்யா பக்கம் திரும்பினான் இல்லை. அவன் மனம் முதல் முறை தன்னை குறித்தே சொல்ல முடியாத குழப்பத்தில் உழன்று கொண்டு இருந்தது. அவன் இயல்பு அது இல்லை என்றாலும் இந்த விஷயம் அவனை இயல்பாக இருக்க விடவில்லை என்பதே உண்மை.
குலதெய்வம் கோயிலுக்கு சென்று கடவுளிடம் வேண்டியபடி வெட்ட வெளியில் அடுப்பு வைத்தார் நளினி. அவர்கள் வழக்கப்படி புது மணப்பெண் தான் பொங்கல் வைத்து அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அதனால் தன்யாவிடம் வந்தவர், இந்த அடுப்புலதாம்மா வைக்கணும் என்ற யோசனையோடு சொல்ல, நீங்க தள்ளுங்க அத்த என்று அழகாய் விறகுகளை அடுக்கி பானை வைத்து பொங்கலை பதமாய் கிளறி இறக்கினாள் தன்யா. அவளின் லாவகமாக செயலில் அசோக், ஆதி வியப்புடன் நோக்க, தீபனோ அந்த பிரதேசத்திலேயே இல்லை. அவனுக்கு அங்கே சிக்னல் இல்லை என்று அங்கும் இங்கும் அலைந்து சிக்னல் கிடைத்த இடத்தில் இருந்தபடி அலுவலக வேலையில் மூழ்கி போனான். ஆதி அவளிடம், என்னடா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க? நீ இந்த காலத்து பிள்ளை, சமையல் தெரியறது கூட ஏதோ சரினாலும் விறகடுப்பெல்லாம் எப்படிமா என்றதும், தாத்தா நான் அம்மா அப்பா கூட மதுரையில வளரல. எங்க பாட்டி கிட்ட நத்த பக்கத்துல ஒரு கிராமத்துலதான் வளர்ந்த. அங்க என்னதான் கேஸ் அடுப்பு இருந்தாலும் விறகு போட்டு சமைக்கிறதுல ஒரு அலாதி ருசி. அதான் எனக்கு இந்த அடுப்பும் பழக்கம் என்று மென்மையாய் சொன்ன இளையவளை கண்ட முதியவர் அவள் தலையில் ஆசீர்வதிப்பது போல கை வைத்து, சமத்து பொண்ணுமணி என்றார். அப்போ எனக்கு ஒண்ணு தெரியலனா சமத்து இல்லையா என்று கேட்டவளை இடுப்பில் கையொன்று கேட்டவளை பார்த்து, குறும்பு என்று சிரித்தார். இவர்கள் இங்கு மகிழ்ச்சியாக இருக்க தீபனோ கடும் கோபத்தில் இருந்தான். அவன் முடிக்க சொல்லிக் கொடுத்த வேலையை ஒரு டீம் முடிக்காமல் இழுக்க, அதனால் மொத்த ப்ராஜெக்டும் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இதோ இன்று அவன் மும்பை கிளம்பியிருந்தால் அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. சரி, நாளை கிளம்பி போய் எப்படியாவது சரிபடுத்த வேண்டும் என்று நினைத்தான். அவன் கோவிலை அடையும் போது அனைவரும் அவனுக்காக காத்திருக்க, அவனும் தன்யாவோடு சேர்ந்து நின்று வழிபட்டு முடித்து கையில் பொங்கல் உள்ள இலையுடன் தனியாக அமர்ந்து உண்ண ஆரம்பித்தான். பொங்கல் சுவையாக இருக்கவே, பரவாயில்லமா, சொல்லிக் கொடுக்க நல்லாதான் செஞ்சிருக்கா என்று நினைத்துக் கொண்டு உண்டு முடித்தான். அவனின் திடீர் திருமணத்தால் அவன் மட்டும் குழப்பத்தில் இல்லை, மொத்த குடும்பமுமே குழப்பத்தில் இருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. அப்பாவுக்காக சம்மதித்தாலும் தன்யாவை தீபனுக்கு பிடிக்குமா என்ற குழப்பம் தாய்க்கும். அவனை கட்டாயப்படுத்தினதா நடப்பானோ என்று தந்தையும், பெண்ணு மாறினது தெரிஞ்சா என்ன செய்வான் என்ற தாத்தாவும் ஆளுக்கு ஆள் வெவ்வேறு குழப்பங்களில் இருக்க, தன்யா மட்டுமே வர்றது வரட்டும் என்ற மனநிலையில் இருந்தாள். அவளுக்கும் மாப்பிள்ளை மாறியது தெரியாததால் அக்காவின் மீது அவரின் மனம் சென்றிருக்குமோ என்ற குழப்பம் இருந்தாலும், இனி மாற்ற இயலாதே என்ற நிதர்சனமும் புரிந்ததால் அவள் சற்று பொறுமையாக இருந்தாள். ஆனால் இயல்பான பயந்த குணம் அவள் மனதில், உனக்கு அவர் மனதில் இடம் இருக்குமா என்று அவ்வப்போது பயம் காட்டி வந்தாலும் பாட்டியின் அறிவுரைகளை நினைத்து பயப்படக்கூடாது என்று மனதில் உரு போட்டுக் கொண்டாள். வீட்டை அடையும் போதே இரவாகிவிட, அன்று இரவில் தனிமையில் அவளோடு எப்படி கழிப்பது என்று தீபன் தவித்து கிடந்த வேளையில் ஆபத்து கால தேவதையாக வந்தாள் நிகிலா. எப்படியாவது தன்யாவோடு இன்று பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று முதலில் நினைத்திருந்த அவனின் நினைவை அடித்து வீழ்த்தியது மாலை தன்யாவின் செயல். ஆம், அவள் காரில் அவன் அருகில் அமர்ந்து பயணப்பட, கண்ணுறங்க ஆரம்பித்ததும் மெல்ல மெல்ல வீழ்ந்து அவன் மடியில் அவள் தஞ்சமாக, அவளின் அழகிய வதனமும் காற்றில் ஆடும் குழலும் அவ்வப்போது சேலை நகர்ந்து தரிசனம் தந்த வெண்ணிற இடையும் அவனை கொல்லாமல் கொள்ள, இது என்ன புது தவிப்பு! அவள் பெயர் கூட இன்னும் தெரியாது. சேர்ந்தது போல 4 வார்த்தை அவளோடு பேசிவிடவில்லை. ஆனால் இவளிடம் ஏதோ ஈர்க்கிறது என்றால் அவள் அழகுதானே. நான் என்ன 10 வயது பையனா என்று தன்னையே அவன் வசைமாறி பொழிந்து கொள்ள, ஒருமைப்பட்டவள் மேல் ஆசை வருவது இயல்பு என்று ஏனோ அவனால் நினைக்க முடியவில்லை. மனதோடு மனம் சேராமல் இதென்ன விலங்கின போல மேனியை கண்டு மயங்குவதா, அதுதான் ஆண்மைக்கு இழுக்கு என்றே அவன் மனம் இடித்துரைக்க, அப்போதே அவளை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டான். அவனுக்கு இன்னும் யோசிக்க கால அவகாசம் தேவைப்பட்டது. ஒரு வாரம் அதற்கு ஏதுவாக நிகிலா அவன் அறைக்கு வர, கொஞ்சம் விளையாடி அவளை தூங்க வைத்தவன் தனக்கு அருகில் அவளை படுக்க வைத்துக் கொண்டு இரவில் தன்யா அறைக்கு வரும் முன் அவனும் படுத்து விட்டான். ஆனாலும் மனம் அடங்காமல் அவள் வந்தாளா என்றே வாயிலை பார்க்க கண்ணுக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தது. அவளும் உள்ளே வந்தாள். அவன் உறங்குவதையும் நிகிலாவின் பால் முகத்தையும் பார்த்தவள் அழகாய் புன்னகை ஒன்றை சிந்துவிட்டு வாயிலில் நின்ற மாமியாரிடம், 2 பேரும் அழகா தூங்குறாங்க அத்தை, எழுப்ப வேண்டாமே பாவம் என்று மூக்கை சுருக்கி அவள் கேட்க, இல்லம்மா என்று நளினி தயங்கியதும், இருக்கட்டுத்த என்று அவளும் சிரித்த முகமாக சொல்ல, நளினி வந்த வழி கிளம்பினார். அவர் போனதும் கதவை ஒருக்கழித்து சாற்றிவிட்டு நிகிலாவுக்கு அருகில் படுத்துக் கொண்டாள் தன்யா. அடுத்த 10 நிமிடத்தில் அவள் உறங்கி போக தீபன் தான் தூக்கம் வராமல் திண்டாடினான்.
அவன் மனதில் திருமணம் பற்றிய கனவுகள் இல்லாத போது, காதல் எண்ணமே மலராத போது, இதென்ன இவளை அணைக்க துடிக்கும் அவள், இதற்கு பெயர் என்ன என்று அவனுக்குள் பட்டிமன்றமே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தன்யா நிம்மதியாக உறங்கியவள் நிகிலா வேகமாக அவள் மீது காலை போட்டதும் தூக்கம் கலைந்து அவளை கண்டாள். நிகிலா வாகாக அவள் மேல் காலை போட்டுக்கொண்டு கை வளைவில் முகம் பதித்து தூங்க அவளை ஆசையாய் பார்த்து அவள் பட்டு கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அவள் முத்தமிட்ட ஓசை தீபனின் செவியை தீண்ட கண்மூடி படுத்திருந்தவன் தலை தூக்கி தன் மனையாளை ஏறிட்டான். அவளோ தீபனை பார்க்காமல் நிகிலாவின் முன் உச்சி முடியை கோதி, அழகி, என்னோட இப்படி ஒட்டிக்கிட்ட? நாளைக்கு உன் அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டா நீ டாட்டா கட்டிட்டு போயிடுவ. நான் என்ன பண்ணுவேன்? உன் அம்மா கிட்ட கேட்டு உன் போட்டோ ஒண்ணு வாங்கி வைக்கணும் என்று தூங்கும் குழந்தையிடம் அவள் கதை பேச மெல்லிய சிரிப்பை வெளியிட்ட தீபனுக்குள், பார்க்க மட்டும் இவ குழந்தை போல இல்ல, இவளே குழந்தைதான் போல என்று நினைத்தவன் ஒன்றை கவனிக்க மறந்தான். அவளை பார்க்க குழந்தை போல என்று முதல் முறை அவளை கண்டபோதே அவன் எண்ணியதை மறந்தவன் அப்படி எண்ணும் போதே அவள் அவன் மனக்கூட்டிற்குள் குடியேறிவிட்டதை அவன் கவனிக்கவே இல்லை. மனம் மாயாவியாய் மாறி அவள் அழகிய வதனத்தை தன்னுள் பொறித்துக் கொண்டதை அவனுக்கு காட்டிக் கொடுக்காமல் ஜாலம் செய்து கொண்டிருந்தது. இரவின் தனிமையை குழந்தை கொண்டு தவிர்த்த தீபன் வாழ்நாள் எல்லாம் இனி அவளோடுதானே என்ற யோசனை வராமல் கிறுக்குத்தனமாய் தன்னை புரிந்து கொள்ளாமல் குழம்பி கிடந்தான். மறுநாள் காலை ஊருக்கு கிளம்ப தீபன் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். நளினி தன்யாவிடம் தன் மகனின் குணநலன்களை விலக்கி பார்த்து கவனமாக இருக்குமாறு மருமகளுக்கு அறிவுரையும் வழங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் மணமகன் மாறிய விஷயத்தை அவருக்கும் மருமகளிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றாமல் போனதுதான் விந்தை. தன்யாவுக்கு ஹிந்தி தெரியுமா என்று கேட்ட ஆதியிடம் அவள் உதடு பிதுக்கி தெரியாது என்று தலையாட்ட ஓரிரு வார்த்தைகள் அவளுக்கு வெளியே சென்றால் உதவும் வண்ணம் கற்றுக் கொடுத்தார் அவர். அதிகம் இல்லாவிட்டாலும் இது வேண்டும், இது வேண்டாம், இதன் பெயர் என்ன, எப்படி செல்ல வேண்டும், அதுபோன்ற மிக அத்தியாவசியமான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தவர் கையோடு சின்ன கையேடு ஒன்றையும் கொடுத்தார். தாத்தாவின் பிரியத்தை உணர்ந்திருந்த தன்யா அவரின் தோளில் சாய்ந்து, பிறந்ததுல இருந்து எனக்கு தாத்தா பாசம் மட்டும் தெரியவே தெரியாது. ஆனா இந்த 2 நாளா நான் ரொம்ப சந்தோஷமா அதை உங்ககிட்ட அனுபவிக்கிறேன் தாத்தா. அதனால முடியும் போது நீங்க அங்க வந்து என் கூட இருக்கணும். நானும் அவர்கிட்ட கேட்டு முடியும் போது இங்க உங்க கூட வந்து தங்கிக்கிறேன் என்று மகிழ்ச்சியாய் விடைபெற தயாரானாள் தன்யஸ்ரீ. தீபன் அவளை மும்பை அழைத்து செல்லலாமா வேண்டாமா என்று குழம்பிக் கொண்டே இருந்தான். அவனுக்கு தன்னை பற்றிய தெளிவில்லாமல் அவர்கள் இருவருக்குமான உறவை ஆரம்பிக்க தயக்கமாயிருந்தது. தந்தைக்காய் திருமணம் செய்துவிட்டாலும் அந்த பெண்ணின் மனதில் ஒருவேளை தன் அண்ணனை நினைத்து எண்ணங்கள் இருந்தால் இந்த வாழ்வை எப்படி சுமூகமாக தொடர்வது என்ற குழப்பமும் புரிதல் இல்லாமல் தன்யாவை பற்றி என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் திகைத்தான். தன் தாயாரிடம், அம்மா, இப்ப நான் மட்டும் ஊருக்கு போகவா, அப்புறமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறேனேமா என்று மெதுவாக கேட்டதும் நளினியின் முகம் மாறிவிட்டது. தீபன், இது விளையாடுற விஷயம் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் மனைவி உன் கூட தான் இருக்கணும். கல்யாணமான 2வது நாளே அவளை நீங்க விட்டுட்டு போயிட்டா பொண்ணு வீட்டுல எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? யாரோவா இருந்தாலே தப்பா படும். இதுல உன் மாமனார் அப்பாவோட பால்ய நண்பர். அப்ப இது எவ்வளவு சென்சிட்டிவ்னு நீ புரிஞ்சுக்கத்தான் வேணும். பார்த்து நடந்துக்கோ தீபன் என்று பொறுமை பாதையும் கண்டிப்பு மீதியுமாக சொல்லி முடித்தார். நிகிலாவுடன் விளையாடி கொண்டிருந்த அவன் மனைவியை பார்த்து கொண்டே அம்மாவிடம், சரிம்மா, சாரி, அவளுக்கு அங்க உடனே அடாப்ட் ஆகுமான்னு தெரியாம தான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. கிளம்ப சொல்றீங்களா? இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பினாதான் சரியா இருக்கும் என்று அவன் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். இவன் இன்னும் அவ கூட சரியா பேசலையா? கடவுளே, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா வாழ வைப்பா என்று வேண்டியபடி தன்யாவை கிளம்பச் சொன்னார் நளினி. நான் தொழில் செய்து வர்ற வருமானத்துல அம்மா அப்பாவை கண்டிப்பா நாடு முழுக்க சுற்றி பார்க்க அனுப்பணும். அப்பாவுக்கு வருஷம் ஒரு டூருக்கு வழி இருந்தோம், அப்பா போகல. அம்மா அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதே இல்ல. கண்டிப்பா நான் அவங்களை அனுப்பி வைப்பேன். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 8. முதல் முறை விமான பயணத்தை ரசித்து அனுபவித்த தீபனின் மனம் 2ஆம் முறை பயணப்படும் போது ரசிக்க முடியாமல் குழம்பி கிடந்தது. அவன் இயல்பான இலகுத்தன்மை போய் குழப்பமும் தன் எண்ணங்கள் மீதான அச்சமும் அவனை சூழ்ந்து கொண்டிருக்க அதை காட்ட முடியாமல் அலுவலக வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டிருந்தான். விமான நிலையத்தில் பல பத்திரம் சொல்லி அனுப்பி வைத்த தன் கணவன் குடும்பத்தை வெகுவாக மதித்தாள் தன்யா. கிருஷ்ணனும் நிருபாவும் இன்னும் சென்னை திரும்பாததால் புது அத்தையை விடமாட்டேன் என்று அழுத நிக்கிலாவை சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்றானது குடும்பத்தினருக்கு.
ஒரு வழியாய் விமானம் ஏறி அமரும் வரை தன் கணவனை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை தன்யஸ்ரீ. விமானம் கிளம்ப போகும் அறிவிப்புடன் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள சொன்னதும் உதவிக்காக முதலில் கணவனை தேடிய தன்யாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவனுக்கான பெல்ட்டை அணிந்து தன் கையோடு கொண்டு வந்திருந்த லேப்டாப்பிற்குள் தலையை விட்டுக் கொண்டிருந்தான். கொஞ்சம் திணறலாய் அவள் விழித்திருக்க அவளின் உதவிக்கு வந்தார் ஒரு விமான பணிப்பெண். பதுமை போல அழகிய அவளின் முகத்தில் நிரந்தரமாக குடியிருந்த ஒட்ட வைக்கப்பட்டதை போன்ற சிரிப்பு தன்யாவுக்கு வியப்பை கொடுத்தது. அவளும் தனக்கு உதவியதற்காய் நன்றி உரைத்துவிட்டு சீட்டில் தலை சாய்த்து அமர்ந்தாள். அவள் நினைவுகள் சற்று பின்னோக்கி செல்ல துவங்கின. அவளுக்கும் அவள் அக்காவான சுபஸ்ரீக்கும் பல வித்தியாசங்கள், படிப்பில், வளர்ப்பில், குணத்தில், ஏன் தோற்றத்தில் கூட. அப்படி சுபஸ்ரீயை பார்த்து மணந்து கொள்ள சம்மதித்த யாருக்கும் தன்னை கண்டால் கண்டிப்பாக பிடிக்காது என்பது தன்யஸ்ரீயின் உறுதியான எண்ணம். தீபனின் பக்கவாட்டு தோற்றத்தை ஆராய்ந்தவள், இவனுக்கு என்ன குறை என்று சுபா திருமணத்தை மறுத்தாள். இல்லை, இவனை விட என்ன உயர்ந்தவனை அவள் காதலித்திருக்க போகிறாள். இப்படி செய்து விட்டாளே என்ற எண்ணம் தோன்ற அவளின் எண்ண போக்கை கவனித்து, அட இதென்ன, நான் பைத்தியம் போல நினைக்கிறேன். இப்போ இவர் என்னுடைய கணவர். அவரை ஏன் நான் என் அக்காவோடு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக பார்க்கிறேன்? திருமணம் பேசிய போது பரீட்சை என்ற மதுரைக்கு கூட செல்லவில்லை. சென்றிருந்தாலும் அப்போது அசோக் நளினியைத்தான் பார்த்திருக்க முடியும். மாப்பிள்ளை வரவில்லை என்று அம்மா போனில் சொன்னது நினைவுக்கு வந்தது. மனதை ஒருநிலைப்படுத்த முயன்றாள் தன்யா. இவரை நான் முதல் முறை என் கணவனாகத்தான் பார்த்தேன். அவரை இனி வேறு போக்கில் சிந்திக்க கூடாது மனமே என்று மனத்திற்கு கட்டளையிட்டவள் இதுவரை தன்னிடம் பேசாமல் இருக்கும் அவன் போக்கு மட்டுமே புரியாமல் குழம்பி போனாள். ஆக ஒரு கல்யாணத்தில் மொத்த குடும்பமும் குழம்பி தவிக்கிறது. ஆனால் இது அத்தனையும் குழம்பிவிட்ட இருவரோ அவரவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ துவங்கிவிட்டனரோ? விமானம் தரையிறங்க போகும் அறிவிப்பு வரவும் அவளே சீட் பெல்ட்டை போட்டுக் கொண்டாள். அது செய்த கிளிக் ஓசையில் அவள் பக்கம் திரும்பிய தீபன், பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா என்று நினைத்தான். தன்யா கைப்பையை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் விமான நிலையத்தை கண்களால் அளந்தபடி சென்று கொண்டிருக்க அவனோ லக்கேஜை எடுத்துக்கொண்டு கால் டாக்ஸி வாலாவை அழைத்தான். அவனும் அவனோடு இணைந்து காரில் ஏறினாள். ஒரு அபார்ட்மெண்ட் வாசலில் வந்து அந்த டாக்ஸி நிற்பதற்குள் தன்யஸ்ரீ நொந்து போனாள். சென்னையிலிருந்து 2 மணி நேரத்தில் மும்பை வந்ததே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஏர்போர்ட்டில் இருந்து அந்த அபார்ட்மெண்ட் வருவதற்குள் 3 மணி நேரம் பிடித்திருந்தது. கார் ஊர்ந்து ஊர்வலம் போய் வீடு வந்து சேர்வதற்குள் மொத்த மும்பையின் ஜனத்திரளையும் தன்யா சந்தித்து விட்டாள் என்றால் மிகையல்ல. அவ்வளவு நெரிசல். அந்தேரியில் உள்ள அவன் அலுவலகத்திற்கு வசதியாக ஜூஹு பகுதியில் இருந்த அவன் கம்பெனியின் இல்லத்தில் தங்கியிருந்தாள் தீபன். அந்த பெரிய அபார்ட்மெண்ட் முன்னால் கார் நின்றதும் தன்யாவுக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இல்லை. அதிக தூரம் இல்லாத பயணம்தான். ஆனாலும் அது ஏற்படுத்திய அலுப்பு அதிகமாக இருக்கவே காரில் இருந்து இறங்கி அவன் அழைத்துச் சென்ற பிளாட்டினுள் சென்றவள் அதன் வசதிகளை பார்த்து அயர்ந்து போனாள். இரட்டை படுக்கையறை கொண்ட அந்த பிளாட்டில் நவீன வசதிகளோடு கூடவே ஆடம்பரங்களும் நிறைந்தே இருந்தது. உள்ளே அழைத்து வந்து விட்டதோடு தன் கடமை முடிந்தது என்பது போல ஒரு அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான் தீபன். ஒப்புக்கு கூட அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் சென்றுவிட பெண்ணவள் மனமோ ஏதேதோ கற்பனைகளுக்குள் மூழ்கி சில நிமிடங்களுக்கு பின்னரே தெளிந்தது. சரி, அவருக்கான நேரத்தை கொடுப்போம். எனக்கு வயசு ஒன்னும் ஆகலையே, பக்குவமும் பத்தாது, மெதுவா அவரோட சுமூகத்துக்கு வருவோம் என்று மனதை தேற்றிக்கொண்டு மற்றொரு அறைக்கு செல்ல அங்கே ஒற்றை கட்டில் கொண்ட அவ்வறையில் துணிகள் அடுக்க கபோர்டு வசதியோடு அழகாக இருந்தது. தன் உடைகளையும் உடைமைகளையும் அங்கேயே அடுக்கி வைத்தாள். யாரோ தன்னை அழுத்தி வைத்தது போன்ற உணர்வில் அவள் தன்னை மீட்டுக் கொள்ளவே முதலில் முயன்றாள். குளியல் அறைக்குள் சென்று பார்த்துவிட்டு வெந்நீரில் ஒரு குளியல் போட்டால் உடல் புத்துணர்ச்சி கொள்ளும் என்று தோன்றிடவே கீசரை ஆன் செய்துவிட்டு சமையலறையை நோட்டம் விட்டாள். அதிகமாக மளிகை பொருட்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்க, என்ன கல்யாணத்துக்காக பார்த்து வீட்டை ரெடி பண்ணிருக்காங்க, ஆனா சமையல் பண்ண ஒண்ணுமே வாங்கி வைக்கலையே, ஒருவேளை வந்த பின்னால வாங்க நினைச்சிருப்பாரோ என்று அவளே முடிவுக்கு வந்தவளாக இருந்த கோதுமை மாவில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து பருப்பை குக்கரில் குழைய வேக வைத்தெடுத்தாள். நேரமாவதை உணர்ந்து அறைக்கு சென்று சூடான நீரில் குளித்து ஆகாய நீல நிற லாங் ஸ்கர்ட்டும் இளஞ்சிவப்பு வண்ண மேல் சட்டையும் அணிந்து கொண்டு சப்பாத்தியை தேய்த்து இடையிடையே பருப்பை கடைந்து தாளித்து சப்பாத்திகளை வாட்டி எடுத்தாள். ஏற்கனவே வேலை பளுவில் தன்யாவை அறவே மறந்தவனாக தீபன் இருக்க நேரமானதால் ஏற்பட்ட பசியின் பயனாள், சோ அவளுக்கு பசிக்குமே, தனியா என்ன செய்யறாளோ
என்று திடீர் ஞானோதயத்தால் வேகமாக ஆளுக்கு வந்தவனை டைனிங் டேபிளில் 2 ஹாட் பாக்ஸ்களை வைத்தபடி நிமிர்ந்து பார்த்தாள் தன்யா. அந்த டின்னர் டேபிள் விளக்கொளியில் அவள் தேவதை போல தோற்றமளிக்க இதழில் உறைந்த புன்னகையோடு அவளை நோக்கி நகர்ந்தான். தட்டை எடுத்து வைத்த தன்யா தயக்கமாக, சாப்பிட வரீங்களா என்றதும் ஆச்சரியமாக அவளையும் டேபிளில் இருந்த உணவையும் கண்டவன் அப்போதுதான் அவள் உடையை கவனித்தான். அந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் அவள் சிறு பெண் போல தெரிந்தாலும் அவள் கழுத்தில் இருந்த புது மஞ்சள் கயிறும் வகட்டில் இருந்த குங்குமமும் அவளை எழில் ஓவியம் போல காட்ட அவள் அருகில் சென்றவன் அவளோடு இணைந்து அமர்ந்தான். அவன் அமர்ந்ததும் எழ முற்பட அவளை தன்னருகே அமர்த்தி கொண்டான் தீபன். தட்டில் அவள் உணவை வைக்க அவனும் என்னவென்றே பாராமல் அவள் வதனத்தை பார்த்தபடி சாப்பிட, அவள் சாப்பிடாமல் இருப்பது கருத்தில் பட்டதும் அவளை நோக்கி உணவோடு நீண்டது அவனின் வலிய கரம். மெல்லிய நாணம் குடியேறிய முகத்தை மறைத்தபடி அவனிடம் உணவை வாங்க கையை நீட்டினாள். அவனோ அதை புறங்கையால் ஒதுக்கிவிட்டு அவளின் ஆதாரங்களை நோக்கி கையை உயர்த்த அமைதியாக பெற்றுக்கொண்டாள் தன்யா. ஒருவிதமான மோன நிலையில் அங்கே உணவு அவர்கள் இருவருக்கும் இடையில் முதல் ஒட்டுதலை ஏற்படுத்த அவன் எழுந்து கை அளம்பச் சென்றான். அவள் செம்மையான கன்னங்களை மறைத்தபடி பாத்திரங்களை ஒதுக்கி வைக்க துவங்க அவன் தட்டை ஷெல்ஃபில் வைக்க வர கீழே விழுந்த கிண்ணத்தை எடுத்துவிட்டு நிமிர்ந்த தன்யாவை உரசி நின்றான் தீபன். இத்தனை நாட்களாக எதற்காக அவளை விட்டு சற்று தள்ளியிருக்க நினைத்தானோ அந்த காரணிகள் எல்லாம் காற்றில் கற்பூரமாக கரைய தனக்கு மிக அருகில் இருந்த தன்யாவின் கன்னத்தில் தன் கைவிரல்கள் கொண்டு மெல்லிய கோடென்று வரைய பெண்ணவள் நாணத்தால் மொத்தமாக குலைந்து கரைந்து போனாள். அவள் நிற்க முடியாமல் அவளின் கால்கள் மெல்லிய நடுக்கத்தை தத்தெடுக்க அவளை அறியாமல் அவளின் முழு பாரமும் தீபனின் தோளில் இறக்கி வைக்கப்பட்டது. அவனை தோளோடு பிடித்த பிடிவிடாமல் என்ற தன்யாவின் கண்கள் சொருகி இருக்க அவளை அந்நிலையில் கண்ட தீபனோ எந்தவித தடுமாற்றமும் இன்றி அவளின் பட்டு கன்னங்களை தன் கை சிறையுள் கொண்டு வந்து அவளின் அதரங்களை தனதாக்கி கொண்டான். அவனே அறியாத அவளும் எதிர்பாராத அந்த முதல் முத்தம் அவர்களின் திருமண வாழ்க்கையில் இருவருக்கும் இருக்கும் முதல் திரையை மெல்ல விலக்கியது. நீண்ட நெடிய அந்த முத்தத்தின் பயனாய் தன்யா சுவாசத்துக்கு ஏங்க அவளை விடுவித்த தீபன் தன் மார்போடு அணைத்து அவள் உச்சியில் தாடையை பதித்தான். இருவரும் ஓடமான அந்த நிலையை நீட்டிக்க விரும்பினர். தீபனின் விரல்கள் தன்யாவின் முதுகில் விளையாட கோச்சமாக அவள் நெளிய துவங்கினாள். அவளின் நெளிவில் அவன் கை விரல்களும் அவளது நெளிவுகளில் எல்லை மீற அவன் மார்புக்குள் முகம் புதைத்துக் கொண்டாள். அந்த நிமிடம் அவளின் மனதில் 3 நாட்களாக அடித்துக் கொண்டிருந்த புயல் அவனின் அழுத்தமான முத்தத்தில் கரையை கடந்து ஆழ்ந்த அமைதிக்கு சென்றது. தீபன் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொள்ள கண்கள் திறக்காமலே இருவரின் மனநிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தீபனின் செல்போன் தன் இருப்பை அழகான இசையை வெளியிட்டு காட்டியது. எங்கோ அழகிய எழிகளால் நெய்யப்பட்டுக் கொண்டிருந்த பட்டை சட்டென்று அறுத்துவிட்டது போல் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அழகான உறவு சட்டென்று அறுபட்டது. மின்சாரம் தாக்கியதைப் போல வேகமாக பின்னடைந்த தீபன் அவளை கோரிய விழிகளால் நோக்க அவளோ நாணம் ஏறிய தன் முகத்தை நிமிர்த்தி அவனுக்கு காட்டிடும் துணிவற்றவளாக தலைகவிழ்ந்திருந்தாள். அதை அவளின் பயம் சம்மதமின்மை என்று நினைத்தவன் போனின் ஒளி இன்னும் சத்தமாக கேட்கவே அதை காதில் பொருத்திக் கொண்டு மீண்டும் அதே அறைக்கு சென்று கதவடைத்தான். படார் என்று அறைக்கதவை அவன் அடித்து சாற்றிய ஓசையில் நிமிர்ந்தவள் அவனின் நிராகரிப்பின் காரணம் புரியாது திகைத்தாள். எனக்கு தனிமை ஏனோ பிடிப்பதே இல்லை. குறைந்தது வீட்டுல 4 பேர் இருந்தாதான் நல்லா இருக்கும். நானும் பாட்டிக்கிட்ட மட்டுமே இருந்துட்டேன். அம்மா அப்பா அக்கான்னு இருந்தும் சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா கூட்டு குடும்பத்துல வாழணும். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 9. தீபனின் தீண்டரில் எங்கோ மனம் செல்ல உருகி கரைந்து நின்றிருந்தவள் அவனின் சட்டென்ற ஒதுக்கத்தில் தடுமாறி போனாள் தன்யஸ்ரீ. அவளின் உணர்வுகள் தூண்டப்பட்டு இளமையின் முதல் ஆசை மொட்டுவிட துவங்கிய நொடியில் தீபனின் திடீர் மாற்றம் அவளை யோசனையையும் தாண்டி ஒருவித அவமான உணர்வை கொடுத்தது. என்ன நினைத்து என்னை தேண்டினார்? ஏன் இப்படி ஒதுங்கினார்? அவர் மனதில் அக்காவின் எண்ணங்கள் இன்னும் இருக்கின்றனவோ? அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னிடம் காட்டிய நெருக்கத்தின் காரணம் என்ன? புரியாத பல கேள்விகளை மனதில் தாங்கி வஞ்சியவள் வாடிப்போக தீபனோ தன் மடமையை எண்ணி தனக்குத்தானே தண்டனை தருவதாக நினைத்து இனி ஸ்ரீ இருக்கும் திசை பக்கம் கூட செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தான். என்றோ அன்னை சொன்ன ஸ்ரீ என்ற பெயர் மனதில் திடீரென்று இப்போது உரிமையுடன் வலம் வர காரணம் என்ன என்று ஆராயாத அறிவிலே அந்த இரவை அவன் அறையின் தனிமையில் ஏதேதோ சிந்தனைகளுக்குள் கழிக்க எதிரில் இருந்த அறையில் ஓர் ஓரமாக அமர்ந்திருந்தாள் தன்யஸ்ரீ.
அவளும் மனதளவில் சலனத்தை உணர்ந்தே இருந்தாள். அவனின் வதனத்தை அவளும் அவ்வப்போது ரசிக்கத்தானே செய்தாள். அதே போல அவனுக்கும் தன் மீது ஏதோ ஈர்ப்பு வந்துவிட்டது போல என்று எண்ணியே அவன் அவளை தீண்டும் பொழுதை மகிழ்வாய் வரவேற்றவள். அவனின் ஒதுக்கத்தின் விளைவால் தள்ளி வைத்த சகோதரியின் நினைவுகள் அவளுள் தழும்ப துவங்கின. சிறியவள் என்ற சலுகைகள் வீட்டில் தன்யாவுக்கு கிடைத்தால் அதை லாவகமாக சுபா தனக்கானதாக மாற்றிக்கொள்வாள். உனக்கு இது சரியா இருக்காது தனி என்று முடிந்தவரை குடும்பத்தில் கிடைக்கும் எதுவும் சுபா நீர்த்து போக செய்து விடுவாள். அதை பற்றி தன்யாவும் கவலை கொண்டதில்லை. நம்மளுடைய அக்கா தானே என்று பாசத்தில் விட்டுக் கொடுக்க அதை அவளின் பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தாள் சுபா. தன்யாவின் சிறு பிராயம், தாய், தந்தை, அக்கா, பாட்டி என்று இருந்த போதே சுபா அவளை எத்தனையோ நாள் ஏமாற்றி அவளின் பொருட்களை தனதாக்கிக் கொண்டிருக்கிறாள். தன்யாவுக்கு புரிந்தாலும் அவளதை பெரிதுபடுத்துவதே மாட்டாள். பாட்டியுடன் சென்ற பின் சுபாவுக்கு பாட்டியை பிடிக்கவில்லை என்பதால் அதிகம் அவளை பார்க்கும் சந்தர்ப்பம் கூட வாய்க்கவில்லை. அப்படியே பார்த்தாலும் அதிகம் பேசிக் கொள்வதில்லை. சுபாவின் வெளியூர் படிப்பும் கேம்பஸில் கிடைத்த வேலையும் அவளை பெருமை கொள்ள மட்டுமே வைக்காமல் தலையில் கனத்தையும் ஏற்றிவிட்டது. அவள் எப்போதும் தன்யாவை துச்சமாக பார்ப்பாள். அதுவும் தன்யா தமிழை பாடமாக எடுக்கவும் அவளை கிண்டல் செய்து தீர்த்தாள் சுபா. அவளின் கேலி கிண்டல்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத தன்யா தன் அக்காவின் மேல் பிரியமுடன் இருந்தாள் என்பதே உண்மை. இன்று தீபரின் திடீர் மாற்றம் தன்யாவினுள் புதுவித எண்ணங்களை தோற்றுவிக்க ஆரம்பித்தது. தன் அக்கா சொன்னது போலதான் ஒரு சாதாரணத்திலும் கீழான பெண்ணா என்று அவளே தாழ்வாக நினைக்க துவங்கினாள். அவளும் அவனை விட்டு ஒதுங்கி இருக்கும் முடிவுக்கு வந்தவளாக எழுந்து சென்று அறை கதவை தாளிட்டாள். கூடவே மனதின் கதவையும். வெய்யோன் தனது கடல் எண்ணெயின் மடியில் இருந்து துயில் எழுந்து அந்த அறையின் கண்ணாடி ஜன்னலில் ஊடுருவி செல்லமாக அவனை செய்த மெல்ல உறக்கம் கலைந்த தீபன் எழுந்து மணியை பார்த்தான். மணி 7 தாண்டி இருக்க இன்று விரைவாக அலுவலகம் சென்று வேலையை முடிக்க வைக்கும் எண்ணத்தில் இருந்ததால் தாமதிக்காது குளியலறை சென்று குளித்து தயாரானவன் நிலை கண்ணாடி முன் நின்று தன்னையே நோக்கினான். அந்த கிரீம் நிற ஃபார்மல் பேண்டும் அடர்ந்த சிவப்பில் வெள்ளை கோடுகள் போட்ட சட்டையும் அவனுக்கு பொருத்தமாகவே இருந்தது. ஆனால் அது அவன் தேர்ந்தெடுத்தவை அல்ல. அவன் குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது டீஃபாயில் காப்பியும் கட்டிலில் சட்டை பேண்டும் தயாராக இருந்ததைக் கண்டு சற்றே குழம்பினாலும் அது மனைவியின் வேலை என்பதை உணர்ந்தவன் உதடுகள் மெல்லிய முறுவல் புரிந்தது. தயாராக வெளியே வந்தவனை டைனிங் டேபிளில் இருந்த உணவின் மனம் இழுக்க இருந்த பொருட்களை கொண்டு அவள் செய்து வைத்திருந்த கோதுமை தோசையும் பருப்பு துவையலும் அருமையாக இருந்ததாகவே அவன் நினைத்தான். வீட்டிற்கு வரும்போது சமையலுக்கு பொருட்கள் வாங்கி வர வேண்டும் என்று நினைத்தபடி உண்டவன் ஏனோ சமைத்தவளை தேடவில்லை. அவன் கண்களில் படாமல் அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றிய அவளை ஏனோ மனம் தேடச் சொன்னாலும் புத்தியோ அவள் விரும்பியிருந்தால் வந்திருப்பாள். விருப்பமில்லாதவளை கட்டாயப்படுத்துதலோ சங்கடப்படுத்துதலோ கூடாது என்று நல்லவன் வேடத்தை போட்டுக்கொண்டு காதல் மனதை தவிக்க விட்டது. உண்டு எழுந்த தீபனை செல்போன் அழைக்க அதை காதுக்கு கொடுத்தபடி கை அலம்பிவிட்டு வாசல் பக்கம் வந்தபோது அவன் பொருட்கள் தயாராக இருந்தது. ஆச்சரியத்தை குரலில் காட்டாமல் மறுமுனையில் இருந்தவருடன் பேச மிகவும் சிரமப்பட்டான் தீபன். அதில் அவனின் கோப்புகள் இல்லாமல் இருக்க கண்டு அறைக்கு சென்றவன் அதை எடுத்துக்கொண்டு அலுவலகம் செல்ல வாசலை தாண்டும்போது அவனின் அறிவை காதல் மனம் வென்றது. தன் மனையாளை அவன் விழிகள் வலைவீசி தேட அவளோ அந்த அறைக்குள் அவன் கிளம்பியிருப்பானா என்ற யோசனையில் இருந்தது. அவளை காணாத ஏமாற்றத்தை மனம் உணர மூளை வேலையை காரணம் காட்டி அவனை அலுவலகம் செல்ல கட்டளை பிறப்பித்தது. அவனின் காரை அதன் தரிப்பிடத்திலிருந்து வெளியே எடுத்தவன் அலுவலகம் நோக்கி விரைந்தான். அவன் வாசல் கதவை சாத்தும் ஒலி கேட்டு அறை கதவை திறந்தவள் அவன் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு வீட்டின் வேலைகளை தொடர்ந்தாள். அவளுக்கு அடுத்த சவாலாக இருந்தது மதிய சமையல் செய்ய மளிகை இல்லாமல் இருந்ததுதான். என்ன செய்யலாம் என்று யோசித்தவளாக வாசல் கதவின் சாவியை தேடத் துவங்கினாள். அவளின் தேடலை உணர்ந்து கொண்டதோ என்னவோ சீக்கிரமாகவே அது அவளிடம் அகப்பட்டது. உடையை சரி செய்து கொண்டவள் ஊரில் இருந்து கிளம்பும் போது பாட்டி கையில் திரித்த பணத்தை எடுத்து தன்னுடைய பர்சில் வைத்தவள் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியேறினாள். அவர்கள் வீட்டின் அடையாளத்தை மனதில் பதித்துக் கொண்டவள் லிப்டில் தரைத்தளம் சென்றாள். அங்கே இருவர் மராட்டியில் பேசிக் கொண்டிருக்க, தாத்தா சொல்லி தந்த ஹிந்தி வேலைக்காகுமா என்ற சந்தேகம் எழுந்தது தன்யாவுக்கு. வாசலை கடக்கையில்தான் அதே அபார்ட்மெண்டின் உள்ளேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருப்பதை பலகையில் இருந்த படத்தை வைத்து அடையாளம் கண்டவள் அதில் காட்டிய திசையில் சென்றாள். மதுரைக்கு சென்றபோது அக்காவுடன் அங்கே சில கடைகளில் ஷாப்பிங் போன அனுபவத்தை பயன்படுத்தி வீட்டிற்கு தேவையான பொருட்களை தன்னிடம் இருந்த பணத்திற்குள் கணக்கு போட்டு வாங்கிக் கொண்டாள். பில்லுக்கு கொடுக்க நின்றபோது ஒரு பெண் அவரிடம் வந்தவர், தமிழா என்றார் சந்தேகமாக. அவளுக்கும் அவரை பார்க்க தமிழர் போல தெரிய,
ஆமாங்கம்மா என்றாள் புன்னகையுடன். அட என்று வேகமாக அவளுக்கு மிக அருகில் வந்தவர், உன்னை நான் இதுவரை பார்த்ததே இல்லையம்மா, இங்க புதுசா என்று கேட்டார். ஆமாங்கம்மா, நேத்துதான் வந்த என்றதும் அவள் கழுத்தில் இருந்த புது மஞ்சள் தாலியை கண்டவர், ஓ புது பொண்ணா நீ, எந்த பிளாட்டு என்றவர் தன் தோழிகளுக்கு புலனத்தில் செய்தி அனுப்பிவிட்டார். நமது அபார்ட்மெண்ட்டுக்கு புதிய தமிழ் தோழி கிடைத்து விட்டாள் என்று. அடுத்த அரை மணி நேரத்தில் தன்யா மும்பையில் இருப்பது நினைவே இல்லாதபடி கொங்கு தமிழ், நெல்லை தமிழ், சென்னை தமிழ் என்று பேசும் 4 பெண்கள் அவளுடன் பேசிய பெண்மணியோடு கடை வாசலில் இணைந்து கொண்டனர். பேசிக்கொண்டே அவர்கள் அனைவரையும் தன் இல்லத்திற்கு அழைத்து போனாள். தனு, என் பேரு மீனாட்சி, இது என் வீடு. இவங்க சரிதா, நீலாம்பரி, அலிமா, அப்புறம் இது உன்ன போல புது பொண்ணு, ஆனா கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு, பேரு வசுதா என்று அனைவரையும் அறிமுகம் செய்ய, வசுதாவை தவிர மற்ற 4வரும் 30லிருந்து 45ற்குள் இருக்கும் பெண்கள்தான். தனியே மும்பையில் என்ன செய்ய போகிறோம்? அதுவும் தீபனை பார்க்க வேண்டாம், அவர் யோசிக்கட்டும். அவராகவே தன்னிடம் நெருங்கும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று அவள் நேற்று எடுத்த சபதத்தின் பயனாக மனதில் எழுந்த பல கேள்விகளுக்கு இன்று இந்த தமிழர்களின் அறிமுகம் அவளுக்கு விடை தர இனி அதிக கவலை கொள்ள தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தவள் இயல்பாக அவர்களோடு பொருந்தி போனாள். அவளின் சிரித்த முகமும் மரியாதையான பேச்சும் அவளை 5 படையோடு இணைத்து இனி அவர்கள் 6 படையாகி சிரித்து மகிழ்ந்தனர். மணி மதியத்தை தொடப்புவதை உணர்ந்த தன்யா கிளம்புவதாக சொல்ல அனைவரும் சங்கத்தை கலைத்து அவரவர் இல்லத்துக்கு சென்றனர். வீட்டை நோக்கி நடைபோட்ட தன்யாவின் எண்ணம் வசுதாவை சுற்றியே இருந்தது. திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஆன பின்பும் கணவன் என்ற வார்த்தைக்கு அவள் முகம் சிவந்து குழைவதை கண்டவள், தனக்கு இதுபோல் இயல்பான நாட்கள் எப்போது வரும் என்று மனதிற்குள் நினைத்தாலும் வசுதாவின் வாழ்வு இதே போல அன்போடு என்றும் சிறக்க வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொண்டாள். வாசலை அடைந்தவள் மனம் திறந்து கிடந்த வீட்டை பார்த்து திக்கென்றது. அவளோ தன் கையில் இருந்த பர்சில் சாவி இருக்கிறதா என்று தேட, அது இங்கே இருக்கிறேன் என்று அவளை பார்த்து உள்ளிருந்து சிரித்தது. அதை கையில் எடுத்தவள் பூனை நடை போட்டு வீட்டிற்குள் செல்ல, தீபன் அங்கே போனில் யாரிடமோ கத்திக் கொண்டிருந்தான். ஐயோ, இவரெங்க இந்த நேரத்துல? ஒருவேளை விடுமுறையா இருக்குமோ என்ற அதிமுக்கிய சந்தேகம் அவள் மனதில் எழ, அமைதியாக அவன் பேசுவதை கேட்டவள் பயந்து போனாள். அவளைத்தானே திட்டிக் கொண்டிருக்கிறான் அங்கே, ஆனால் யாரிடம் என்று மீண்டும் தலை தூக்கிய சந்தேகத்தை அடக்கிக் கொண்டு கவனிக்க அவன் வார்த்தைகள் தெளிவாக அவள் செவிப்பறையை நிறைத்தது. இது என்னமா, அவ எங்க? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல அவளோட செல்போன் நம்பர் தாங்க. ஷோ, நான் வாங்கி வைக்கல போதுமா? வேலை டென்ஷன்ல மறந்துட்டேன். அதுவும் இல்லாம கூடவே இருந்தப்ப எங்க எனக்கு செல்போன் நம்பர் ஞாபகம் வரப்போகுது? உங்ககிட்ட இல்லையா? முன்னாடி மணிக்கணக்கில் பேச சொன்னீங்க என்ற தாயிடம் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தவன் அரை வாயிலில் நிழல் ஆடுவதைக் கண்டு வெளியே வர அங்கே திருட்டு மொழியுடன் நின்றிருந்தாள் தன்யஸ்ரீ. ஊரே வியந்து பாக்குற இடத்துல நான் இருக்கணும், ஆனாலும் எப்பவும் இதே போல சிரிச்சு சந்தோஷமா என் குடும்பத்தோட இருக்கணும். வீடுங்கிறது வெறும் வீடு இல்ல, உறவுகள் பூத்து குலுங்குற இடம். அங்க எப்பயுமே மகிழ்ச்சியா மட்டும்தான் இருக்கணும். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 10. வாங்க மேடம், உள்ள வாங்க. இல்ல இது என்ன உங்க கிராமமா? நீங்க நினைச்சபடி வெளியில போக? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டா நாங்க என்ன நினைக்கதான்? ஒரு போன் நம்பர் கொடுக்கறோம் கூட தெரியாதா என்று அவன் கோபம் கொள்ள, தன்யா முதல் முறையாக அவனின் கோபம் கண்டவள் முயன்று பயத்தை அடக்கியவளாக நின்றாள். தீபன் அருகில் வந்தவன் அவளை முழுவதுமாக பார்த்து அவளுக்கு ஒன்றும் இல்லை, நன்றாக இருக்கிறாள் என்று அறிந்த பின் வந்த நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டான். அவளை இன்னும் கூர்ந்து பார்க்க அவளோ பயத்தில் மெல்ல நடுங்க ஆரம்பித்திருந்தாள். தன் தவறை உணர்ந்தவன் தன்னை தலையில் அடித்துக் கொண்டான். சட்டென்று அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். அவள் மெல்ல விசும்ப ஆரம்பித்தாள். அவனுக்கு அவளிடம் அவனை தேடலை எப்படி விளக்குவது என்று புரியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்னால் மதிய உணவு சாப்பிட அழைக்க வந்த நண்பன் ஆகாஷை கண்டதும் தான் மதியம் என்ன சமைப்பாளிவள் என்ற சிந்தனையே வந்தது தீபனுக்கு. அவனிடம் வாயில் வந்த காரணத்தை சொல்லிவிட்டு காரை அதன் தரிப்பிடத்திலிருந்து எடுத்தவன் நேராக சென்று சிலதை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்து கதவை தட்டினால் அவள் திறக்கவே இல்லை. அவனும் பலமுறை நான் தான் தீபன் வந்திருக்கேன் தரமா என்று பலமுறை அளித்தும் பதில் வராமல் போக பயத்தில் தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு வீட்டை திறந்தவனுக்கு வீடே நிசப்தமாக இருக்க உள்ளே எழுந்த பயப்பந்தை அடுக்கிக் கொண்டு வீடு முழுவதும் தேடினான். அவள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. அதிலும் அவளின் பெட்டி கண்ணில் படாமல் போகவும் அவன் எங்கே அவள் தன்னை விட்டு கிளம்பி விட்டாளோ என்று பயந்தான்.
காலை முதலே முகம் காட்டாமல் இருந்தவள் அவன் கிளம்பியதும் அவளும் அவன் வாழ்வை விட்டு கிளம்பி சென்று விட்டாளோ என்று எழுந்த எண்ணத்தை அவனால் ஏற்கவே முடியவில்லை. அவளின் குழந்தை முகம் அப்படி செய்யும் துணிவுள்ளவளாக அவனுக்கு தோன்றாததால் எண்ணங்கள் அதன் போக்கில் ஏதேதோ சிந்திக்க ஆரம்பித்தது. அவள் செல்போன் எண் கூட தன்னிடம் இல்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தாள் தீபன். சரி, அம்மாவிடம் நம்பர் வாங்கி போன் செய்வோம் என்று அழைத்தவனுக்கு அவர் பலவாறு அர்ச்சனை வழங்கினார். நேத்து மும்பை போய் சேர்ந்த பின்னால எங்களுக்கு தகவல் கூட தரல. அதே போல அவளும் என்கிட்ட பேசவே இல்ல. 2 நாளா என் பின்னால் அலைஞ்சவ முற்றிலும் எப்படி மறந்து போனா என்று அவர் அவளுக்கும் சேர்த்து இவனை வசைப்பாட, இவனோ, ஷோ, நேத்து நாங்க பேசுற நிலையில இருந்தோம், இவன்கிட்ட என்னத்த சொல்றது என்று அவன் சில நொடிகள் விழித்தவன் நேரம் ஆவதை மனதில் கொண்டு செல் நம்பரை கேட்டதும் அவ்வளவுதான். நளினி வானுக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டார். அதெப்படி கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் ஆனதுக்கு அப்புறமும் நீ அவகிட்ட நம்பர் கூட வாங்க மறப்பியா என்று கத்தியதும், போதுமா, பிளீஸ் நம்பரை தாங்க என்று அவன் நின்ற இடத்திலேயே நிற்க அவர் மட்டும் என்ன செய்வார்? அவரிடமும் தன்யாவின் எண் இல்லையே, அவரிடம் சுபாவின் எண் தான் இருக்கிறது. என்ன சொல்வது என்று தெரியாமல், என்கிட்ட இல்ல தீபன் என்ற மெதுவாக உண்மையை சொல்ல இப்போது எதிரி குதிப்பது தீபனின் முறையானது. அதைத்தான் நான் முதலில் கண்டோமே. அதற்குள் ஆடு தானே வந்து மாட்டிக்கொள்ள தன் பயம், இயலாமை எல்லாவற்றையும் கோபமாக மாற்றிய தீபன் அதை தன்யாவிடம் காட்டிவிட்டான். அவளோ முயன்று நிலையாக நின்றவள் அவன் குரல் ஓங்கி ஒலிக்கவும் பயந்து போனாள். ஆனாலும் அவளுக்கு மிகவும் தேவையாக இருந்த தன் கணவனின் ஆதரவான அணைப்பு அவளுக்கு கிடைக்க முதல் நாளிலிருந்து குழம்பி தவிக்கும் மனது அவளையும் அறியாத அளவுக்கு அழுத்தத்தை அவளுக்கு கொடுத்திருக்க விசும்ப ஆரம்பித்தவள் கண்ணீரை சுரந்தாள். இங்க பாருமா, ஸ்ரீ ஸ்ரீ இங்க பாரு என்று அவளை சமாதானம் செய்ய தீபன் முற்பட இதுவரை அனைவரும் தன்யா தனு என்றே அழைத்திருக்க அவனின் ஸ்ரீ என்ற அழைப்பு அவளுக்கு மனதிற்கு மயில் இறகாய் இருந்தது. மெல்ல நிமிர்ந்து அவனை கண்டாள். அவன் கண்களை என்னவோ தேடினாள். தேடியது கிடைத்ததோ இல்லையோ, அவனின் ஆறுதல் பொய்யில்லை என்று ஆழமாக தோன்றவும் மனதின் ஓரத்தில் ஒரு நிம்மதி பிறந்தது. அவள் கண்கள் டைனிங் டேபிள் மீதிருந்த பார்சல் உணவில் சென்று நிலை பெற அவனும் அவளை விலக்கி நிறுத்தினான். மணி ஆயிடுச்சு, பசிக்குமேனு சாப்பாடு வாங்கிட்டு வந்தமா, உன்னை காணல, அதான் வா வந்து சாப்பிடு என்று அழைக்க அவளின் கரங்களில் இறுக்கமாய் பிடிப்பட்டு இருந்த பையை வாங்கியவன் அதிலிருந்த மளிகை பொருட்களை பார்த்து மெல்லிய முறுவல் புரிந்தான். நானே சாயங்காலம் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன், நீங்களே வாங்கியாச்சு போல. நான் நினைச்ச அளவுக்கு நீங்க இல்ல, அதுவே சந்தோஷம். எங்க வெளியில போகவே பயப்படுவீங்களோன்னு நினைச்சேன் என்ற முதன் முறையாக மனம் திறந்து வாய் திறந்து பேசியபடி உணவை தட்டில் பரிமாறிக் கொண்டிருந்தான் தீபன். அவளும் பொன் சிரிப்பை உதிர்த்துவிட்டு, இல்ல, இருந்த சாமா வச்சு நேத்து காலையிலயும் சமாளிச்சுட்டேன். ஆனா மதியம் ராத்திரிக்கு என்ன செய்யறது? நீங்களே ஏதோ வேலையில பிஸின்னு மாமா கிட்ட பேசிட்டு இருந்தது எனக்கு தெரியும். அதான் உங்களை சிரமப்படுத்த வேண்டாமேன்னு நானே கடைக்கு கிளம்பினேன். ஆனா இங்க அபார்ட்மெண்ட் உள்ளேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு என்று அவள் மகிழ்ந்து சொல்ல, ஆமாமா, அது மட்டும் இல்ல, இங்க ஸ்கூலு, மெடிக்கல் ஷாப்பு, கிளினிக்கு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனது உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டே உண்டு முடித்திருந்தான். அவளும் தலையசைத்து விட்டு தட்டுக்களை எடுக்க, நான் எடுத்துக்கிறேன் ஸ்ரீ என்று அவன் சொல்ல, பரவாயில்ல என்று எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். பெண்ணோடு வந்தவன் அவளுக்கு பின்னால் நிற்க அது அறியாமல் அவள் திரும்ப அவனிடம் நெருக்கமாக நின்றாள். உள்ளே பாய்ந்த மின்சாரத்தால் அவள் ஸ்தம்பித்து நிற்க அவளின் காதறிகள் குனிந்தவன், வெளியில போறதா இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போமா, கொஞ்சம் பயந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப அவன் முதடு அவள் காதோரம் உரச அவள் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு நின்றாள். அவளின் முகம் நிலவாய் ஒளிர அவள் நின்ற கோலம் அவனுக்கு உள்ளே சொல்லத் தெரியாத உணர்வை விதைத்து அழுத்தமாக அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்தவன் அவள் தன்னை அழைக்க ஏதுவாக இருக்கட்டும் என்று நினைத்து அவனின் கைபேசி எண்ணை டீப்பாயின் மீது இருந்த புத்தகத்தில் எழுதினான். ஏதாவது வேணும்னா போன் பண்ணுமா, வரேன். நைட் டின்னர் செய்ய வேண்டாம், நான் வரேன், வெளியில போலாம் என்று சொல்லிவிட்டு செல்ல மனதில் பதிந்து பதியாமல் இவை அனைத்தும் காற்றில் மிதக்க அவன் கொடுத்த அழுத்தமான முத்தம் மட்டுமே சிந்தை முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்க தன்னிடம் செல்போன் இல்லை என்பதை கூட உணராமல் அவன் சொல்லி சென்றதற்கு தலையசைத்துக் கொண்டு நின்றாள் பாவை. தீபன் மீண்டும் அலுவலகம் சென்றுவிட உருகி கரைந்து நின்றவள் மூளை மெல்ல மெல்ல இயக்கத்தை ஆரம்பித்தது. அதன் பின்புதான் அவன் சொல்ல வந்ததை அவள் புத்தியில் உரைத்தது. என்ன, செல்போனா? என்கிட்டயா? பொம்பளை பிள்ளை செல்போன் பார்த்துதான் கெட்டு போகுதாம்னு
எவனோ சொன்னதை கேட்ட பாட்டி தில்லை நாயகி சுபாவும் எப்போதும் செல்போன்ல பார்த்தபடி இருப்பதை கண்டவர் தன்யாவுக்கு செல்போன் வாங்கி தரக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தார். அவர் வைத்திருந்த பட்டன் கைபேசியில்தான் அவசரத்துக்கு கூட அவள் பேச வேண்டும். அவளுக்கும் யாரோடும் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லாது போக செல்போன் உபயோகத்தில் நாட்டம் இல்லாததால் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டாள். அவள் படிப்பு புத்தகம் என்று கழித்து செல்போன் பற்றி அவள் கவலைப்பட்டதே இல்லை. மாமியார் வீட்டிலும் போன் தேவை வரவில்லை. அப்பாவை பற்றிய கவலை வரும்போதெல்லாம் மாமனார் லைவ் கமெண்ட்ரி கொடுப்பவர் போல, அப்பா எழுந்துட்டாரு, வீட்டுக்கு அழைச்சு போக சொல்லிட்டாங்க என்று அவரே தகவல் தந்துவிட்டார். இங்கு வந்த பின் அவளுக்கு சிந்தனை செல்போன் பக்கம் போகவே இல்லை. இப்போது தீபனை எப்படி தொடர்பு கொள்வது என்று அவளுக்கு புரியவில்லை. வேகமாக தன் கைப்பையில் இருந்த பணத்தை கணக்கு பார்த்தாள். கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கும் அளவுக்கு அதில் கையிருப்பு இல்லை. என்ன செய்வது என்று புரியாமல் நின்றாள். சரி, இரவு அவரிடம் செல்போன் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடுவோம், வேறென்ன செய்வது என்ற மனதை தேற்றியவள் டைனிங் டேபிளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அலுவல் அறையில் அமர்ந்திருந்த தீபனுக்கு வேலை கழுத்தை நெரித்தது. அவனால் வீட்டிற்கு கிளம்பும் நேரம் ஆன பின்பும் தலையை நிமிர்த்தக்கூட முடியாத அளவுக்கு வேலை. அந்த குழு வேலையை மிச்சம் வைக்க மற்றவர்களும் அதே மெத்தனத்தை காட்ட ஆரம்பித்தனர். நேரம் இரவை நெருங்க ஆரம்பித்தது. ஸ்ரீ போன் செய்து கேட்டால் தகவல் சொல்லிக் கொள்ளலாம் என்று தீபனும், இவர் எப்போது வந்து இரவுணவுக்கு அழைத்துச் செல்வார் என்று காத்திருப்போடு அவளும் இருக்க, வேலையின் அதீத நெருக்கடியால் அவன் நேரம் என்று ஒன்று இருக்கிறது, வீடென்று ஒன்றும், அதில் மனைவியாய் ஒருத்தையும் காத்திருப்பாள் என்பதையும் முற்றிலும் மறந்தவனாக அன்று இரவை அங்கேயே கழித்து விட்டான். விடியும் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவரவர் வேலை சரியான வேகத்தில் நடக்க ஆரம்பித்ததும் அதை பற்றி தகவல் தெரிவிக்க ரோஹித்தை அவன் தொடர்பு கொள்ள, அவரோ, ஹே யங் மேன், கல்யாணம் பண்ணிட்டு எவனாவது ஆபீஸ்ல கதின்னு கிடப்பானாயா, கிளம்பு வீட்டுக்கு, எனக்கு தெரியாம போச்சே நீ நேத்து ஸ்டே பண்ணது என்று கடிந்தவர் தன் அருகில் இருந்த செயலாளரிடம் இனி தீபன் இரவு தங்காமல் பார்த்துக் கொள்ள சொல்லி உத்தரவிட்டார். அவர் சொன்ன பின்பே இரவில் தனிமையில் ஸ்ரீ என்ன செய்திருப்பாள், சொல்லாமல் தங்கிவிட்டோமே என்று முதலில் தன்னையே திட்டிக் கொண்டவன் நேரம் கழித்தேதான் அவளுக்கு அவனின் செல்போன் எண்ணை குறித்து கொடுத்தும் அவள் தன்னை தொடர்பு கொள்ளாமல் இருந்தது உரைத்தது. இவ்வளவு நேரம் இருந்த தவிப்பும் குற்ற உணர்வும் போய் கோபம் ஆட்சியை பிடித்தது. எனக்குன்னு சுயமா சம்பாத்தியம் இருக்கணும், அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அத வச்சு என் வீட்டு மனுஷங்களுக்கு மிட்டாய் வாங்கி தந்தா கூட எனக்கு ஆனந்தம்தான். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 11. காரில் ஏறியது முதல் வீடு வந்து சேரும் வரை தீபனின் மனம் அலைபாய்ந்தபடியே இருந்தது. ஏன் ஸ்ரீ அவனுக்கு போன் செய்யவில்லை என்றும் இரவு உணவுக்கு வெளியே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியும் வராத காரணத்தை அவள் ஏன் கேட்கவில்லை என்று மனம் உழன்றபடி இருக்க பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு லிப்டின் அருகில் சென்றான். அதற்குள் அவன் செல்போன் என்னை கொஞ்சம் பார் என்று பாட்டு சேர்க்க அதில் தெரிந்த நண்பன் ஆகாஷின் எண்ணை கண்டு யோசனையாக காதல் பொருத்தினான். சாரி சக்கி, இப்பதான் கிளம்புன, மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றேன், என்ன செய்ய, என் நிலைமை அப்படி, பெருசா ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு அனுப்புற மெயில்ல அப்படியே காப்பி பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிடு என்றதும் சரிடா என்று போனை வைக்க போனான். இரு, வீட்டுல ஒய்ஃப் கொஞ்சம் கோவமா தான் பேசுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்றான் தன்மையாக. என் மேல எது கோவப்பட போறாங்க ஆகாஷ் என்று சர்வ சாதாரணமாக கேட்டவனை நினைத்து மற்றவன் தலையில் அடித்துக் கொண்டு, என்ன சக்கி நீ இப்படி இருக்க, வீட்டுக்கு நேரத்துக்கு வரலனா கல்யாணம் ஆன புதுசுல என் ஒய்ஃப் என்ன கோமா கத்துவ தெரியுமா என்று அங்கலாய்ந்தவனை, என்னடா சொல்றான் இவன் என்ற ரீதியில் செல்லை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மெயில் அனுப்புற அந்த வெட்டாணியின் வேலையை மட்டும் பாரு என்று சொல்ல, என்னது என்று குழம்பினான் மற்றவன். அதான்டா ஏற வெங்காயம் என்று சிரித்து விட்டான் தீபன். போடடே, நண்பனாச்சுன்னு உனக்கு அட்வைஸ் பண்ண பாரு, என்ன சொல்லணும், போய் பூரி கட்டையால 4 வாங்கு, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்று சவித்தவன் போனை வைத்து விட்டு சென்றான். போனை பார்த்து சிரித்த தீபன் குழப்பம் இறுக்கம் எல்லாம் தளர்ந்தவனாக உற்சாக நடை போட்டு வீட்டை அடைந்தான். கதவின் கைப்பிடியில் கை வைக்க அதுவோ நான் பூட்டப்பட்டு இருக்கிறேன் என்றது. மறுபடி வெளியில போயிட்டாளா, பார்த்தா பாவமா இருக்கா, ஆனா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா போலயே என்று சாவியை எடுத்து சாவி துவாரத்தில் நுழைக்க கிளிக் என்ற ஓசையோடு கதவு உள்வாங்கியது. அவனோ, இன்னும் சாவியை திருப்பவே இல்ல, எப்படி திறந்தது என்று குழப்பமாய் உள்ளே பார்க்க அழகான இளம் சிவப்பு நிற ஸ்கர்ட்டும் அதற்கு எடுப்பாய் வெள்ளையில் சிவப்பு பூக்களை சிதறவிட்டது போன்ற டாப்பும் அணிந்து அழகோவியமாக நின்றாள் தன்யஸ்ரீ.
அவளை பார்த்தபடி உள்ளே வந்த தீபன் மேஜை மேல் இருந்த புத்தகமும் அதிலே அவன் எண்ணம் கண்ணில் பட்டது. ஏன் மகாராணி போன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்க மாட்டீங்களோ என்று நக்கலாக கேட்டதும், நம்பர் கொடுத்த மகாராஜா போன் பண்ண லேண்ட்லைன் வாங்கி வைக்க மாட்டாரோ என்று பதிலுக்கு அவள் கலாய்த்ததும் தீபன் அதிசயித்தான். ஹே, என்னம்மா என்ன இப்படி ஓட்டுற? உன் போன்ல கூப்பிட்டுருக்கலாம்ல என்று இயல்பாக கேட்டபடி தன் பொருட்களை அதன் இடத்தில் வைத்தான். தலை குனிந்தபடி, என்கிட்ட செல்போன் இல்லையே, எப்படி கூப்பிடுவேன் என்று அமைதியாக அவள் சொன்னதும் ஏதோ பெரிய நகைச்சுவையை கேட்டவன் போல என்று தீபன் சிரிக்க கடுப்பானாள் தன்யஸ்ரீ. போது மகாராஜா, உங்க சிரிப்பை நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்து டேபிளில் அடுக்கினாள். நிஜமாவ ஸ்ரீ சொல்ற, உங்ககிட்ட போன் இல்லையா என்று கேட்டபடி முகம் கழுவிவிட்டு சாப்பிட அமர்ந்தான். பாட்டிக்கு போன் வச்சிருந்தா பிடிக்காது என்று கீழே போன குரலில் அவள் கூற, அப்ப எப்படி எல்லார்ட்டையும் பேசுவ என்று திருமணத்திற்கு முன் தாயோடு பேசியதாக தன் அறிந்தவை வைத்து அவன் கேள்வி எழுப்ப, அவளோ பாட்டி போன்ல தான் பேசுவேன் என்று சாதாரணமாக சொன்னாள். அவனும் பாட்டியோட போனில் தாயிடம் பேசியிருப்பாள் போல என்று நினைத்து, சரி நீ ரெடியாரு, நான் குளிச்சுட்டு வர, வெளியில போலாம், போன் வாங்கிட்டு அப்படியே இன்னைக்கு லஞ்ச் வெளியில சாப்பிடுவோம் என்று சொல்லி சாப்பிட்டு எழுந்தவள், ஏ கேட்கணும்னு நினைச்சேன், நேத்து நான் வரலையே, உனக்கு கோபம் இல்லையா என்றதும், எதுக்கு என்று இயல்பாக கேட்டபடி பாத்திரங்களை ஒதுக்கிக் கொண்டிருந்தாள் தன்யஸ்ரீ. இல்ல ஃப்ரெண்டு சொன்னா வைஃப் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மறந்தா வேலையில இருந்து லேட்டா வந்தா அவங்களுக்கு கோபம் வரும்னு, அதான் கேட்டேன் என்றதும், எனக்கு அடிக்கடி வெளியில போய் பழக்கம் இல்ல, அதனால வெளியில கூட்டிட்டு போகலையேன்னு கோபம் வராது. நீங்க ஆபீஸ் வேலையா எவ்வளவு பிஸியா இருந்தீங்கன்னு நானே பார்த்தேனே, வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு வேலை, அவ்வளவுதானே. அப்படி வேலை பாக்குறதுனால தானே இந்த மரியாதையும் பதவியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கோவப்படணும் என்று கேட்டுக்கொண்டே அவள் அந்த ஒற்றை படுக்கை இருக்கும் அறைக்குள் உடை மாற்ற நுழைய எத்தனிக்க அவள் வழக்கையை தாவி பிடித்தவன், இதே ட்ரெஸ்ல வரியா, ஏஞ்சல் மாதிரி இருக்க என்று சொல்லிவிட்டு அவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள, இன்றைய அவனின் பேச்சும் பார்வையும் தன்யாவை அவன் வசம் வீழச் செய்தது. அவனோ, எவ்வளவு இயல்பா என்னோட பேசுறா, எவ்வளவு நல்ல பொண்ணு, இந்த ரூபன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் என்று உள்ளம் அவனை அறியாமல் ஏதோ என்ன, ச இதென்ன, இனி அவதான் என்னோட வாழ்க்கை, நான் ஏன் இன்னும் அண்ணன் நினைக்கிறேன் என்று தன்னையே திட்டிக்கொண்டு கிளம்பி வர, இருவரும் ஜோடியாக முதல் முறை மும்பை மாநகரை சுற்றி பார்க்க கிளம்பினர். லிப்டில் இறங்கி தரைத்தளம் அடைந்ததும், தனு என்று அவளை நோக்கி குரல்கள் வர அவள் சற்றே பின்தங்கி திரும்பி பார்த்தாள். தீபன் அவள் தன்னை தொடர்ந்து வராததை கண்டவன் அவளை நோக்க, அவளோ 4-5 பெண்களுக்கு இடையில் முகம் சிவந்து நின்றிருந்தாள். அவர்கள் அவளை என்னவோ சொல்லி கிண்டல் அடித்திருக்க வேண்டும் என்று தீபன் எண்ணிக்கொண்டான். பரமா என்று சொல்லி வேக நடையிட்டு அவள் அவனை அடைய, என்ன இத்தனை பேர் உன்னோட பேசுறாங்க, நீ வந்து 2 நாள் தானே ஆகுது என்றதும், நேத்து இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனல, அப்போ இவங்க பழக்கம் ஆனாங்க, எல்லாரும் தமிழ்தான் என்று சொல்லிக் கொண்டு அவனோடு இணைந்து காரில் ஏறினாள். அவன் ஆகாஷ் சொன்ன மெயிலை அனுப்பிவிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் வாசலில் காரை நிறுத்தினான். அங்கே அழகிய லேட்டஸ்ட் மாடல் போனை வாங்கி அவளுக்கு அளித்தவன் அப்படியே வீட்டின் பயன்பாட்டிற்கு ஒரு லேண்ட்லைன், வைஃபை ரவுட்டர் போன்றவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டு கூடவே ஒரு புதிய லேப்டாப் ஒன்று வாங்கி அவளிடம் கொடுத்தான். இதெல்லாம் எதுக்குங்க, போன் போதும், அதுவே இவ்ளோ வேலை, இதுல லேப்டாப் வேறையா என்றதும், வீட்டுல பொழுது போவேணாமா, அது மட்டும் இல்ல, நேத்தே உன் மாமியார் நீ பேசலன்னு என்ன லெப்ட் அண்ட் ரைட் சென்டர்னு எல்லா பக்கமும் வாங்குன்னு வாங்கிட்டாங்க, அதனால நீ இதெல்லாம் வச்சு அப்பப்போ அவங்க கூட வீடியோ கால் பேசு என்று சொல்லிவிட்டு அவன் பணம் கட்ட சென்று விட்டான். அவனையே பார்த்தவள் பின் அங்கிருந்த எலக்ட்ரானிக் பொருட்களை ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாள். சேல்ஸ்மேன் வந்து ஒவ்வொன்றையும் விளக்க, அவளோ அதன் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கும், மொத்த மார்க்கெட் எது என்று விசாரிக்க அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன் அவள் வாங்கி இருக்கும் பொருளின் விலை அறிந்ததால் மிகவும் பவ்யமாக அவளுக்கு பதில் அளித்தான். போலாமா இல்ல வேற எதுவும் வேணுமா என்று தீபன் அவளை நெருங்கி நின்று கேட்டதும், இல்ல போல ராஜா என்றாள். அவளின் விளிம்பு அவனுக்கு ஏதோ நிகழ்த்த அவள் தோளை அணைத்தபடி வெளியேறி பொருட்களை காரில் வைத்தான். மாலுக்கு போலாமா இல்ல ரெஸ்டாரண்ட் என்று அவன் இழுக்க, நல்ல காய்கறி பழம் எங்க கிடைக்கும், அங்க போகலாம், வீட்டுக்கு போனது நானே சமைக்கிறேன், வெளியில சாப்பிட வேணாம் என்று அவள் சொன்னதும் அவளின் சமையல் ருசியை இந்த 2 நாட்களில் அறிந்தவன் சரி என்று தலையசைத்தான். உனக்கு வெளியில சுத்தணும், புது இடம் அதெல்லாம் பாக்குறோன்னு ஆர்வம் இல்லையா
என்று அவன் ஆர்வமாக அவளிடம் வினவ, அவளோ, கண்டிப்பா இருக்கு, ஆனா இன்னைக்கு இல்ல. நீங்க ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. போன் வேணுமேனு தான் உங்க கூட வெளியில வந்தேன். இல்லனா கண்டிப்பா உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பேன். வீட்டுக்கு போனதும் நல்லா தூங்குங்க. அடுத்து எப்போ ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாலும் கிளம்பணும் இல்லையா? அதுக்குள்ள கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் ராஜா என்று அவன் மீது அக்கறை கொண்டு கூற, ஏய், கேட்கணும்னு நினைச்சேன். இதென்ன, நீ என்ன ராஜான்னு சொல்ற என்று தன் அதிமுக்கிய கேள்வியை அவன் கேட்டதும், உங்க பேர் தெரியாது, மாமா அத்தான்னு ஓல்டு மாடல்ல கூப்பிடவும் விருப்பம் இல்ல. அதான் காலையில நீங்க என்ன மகாராணின்னு கலாய்ச்சதும் நானும் மகாராஜான்னு கூப்பிட்டேன். அதையே அப்படியே மெயின்டைன் பண்ண நினைச்சேன். ஆனா பெருசா இருந்தது, அதனால சுருக்கி ராஜா என்று அவள் விளக்கம் கொடுக்க, அவளை வெள்ளங்கமாக பார்த்தான் தீபன். என் பேர் தெரியாதா? உங்ககிட்ட இதுவரை யாரும் சொல்லலையா என்று கேட்ட துணியில் மகிழ்ச்சி இல்லை. அவளும் இல்லை என்பதாக தலையை அசைக்க, அவன் காய்கனி அங்காடியில் அவன் காடியை, அதாவது வண்டியை நிறுத்தினான். அவள் எடுத்த பழம் காய்களுக்கு பில் போட்டு வாங்கி கொண்டு வெளியே வரும்போது, இந்தா ஸ்ரீ, இது என்னோட டெபிட் கார்டு, உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ என்று நீட்ட, எனக்கு என்ன ராஜா செலவு என்றாள் வாங்காமல். அட, நான் சரியா வீட்டுக்கு பொருள் வாங்கி போடலனாலும் நீ கீழே இருக்க ஸ்டோர்ல வாங்க பணம் வேணும் தானே? அதான். அது மட்டும் இல்ல, உனக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அதெல்லாம் என்கிட்ட சொல்லி வாங்க இப்ப உனக்கு சங்கடமா இருக்கலாம். அதான் இதை வச்சுக்கோன்னு சொல்றேன் என்று அவளிடம் காடை வலுக்கட்டாயமாக திணித்தான். சரி சரி, அழுத்தாதீங்க, வாங்கிக்கிறேன் என்று அதை பெற்று அவளின் பர்சில் வைத்தவள் மனதிற்குள் தனக்காக யோசித்து செய்யும் அவனை மெச்சிக் கொண்டாள். அதெல்லாம் சரி, இதுக்கு பெண் நம்பர் யார் சொல்லுவா? என் தாத்தாவா என்று கிண்டல் அடிக்க, எனக்கு நோ அப்ஜெக்ஷன், அவர் வர சொல்லி கேட்டுக்கோ, ஆனா இனி நான் சொல்ல மாட்டேன் என்று அவளிடம் போக்கு காட்டி காரில் ஏற, எங்க பாருடா, அப்போ அக்கறையா கார்டு கொடுத்ததெல்லாம் சும்மாவா என்று மீண்டும் அவள் வம்பிழுக்க, அம்மா தாயே, என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பின் நம்பர், அப்புறமா போன்ல சேவ் பண்ணி தரேன் என்று சிரிக்க, அப்ப சரி என்று அவள் சாய்ந்து அமர்ந்ததும், நல்லா வம்பு பண்ற நீ, பாக்கதான் அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா என்று இழுக்க, என்ன அட பாவி மாதிரி செய்றனா? நிஜமாவே அப்பாவிதான் ராஜா, கொஞ்சம் பயமும் உண்டு. பாட்டி தான் 4 நாள் முன்னாடி ரொம்ப திட்டினாங்க, பயப்படக்கூடாதுன்னு. யாருக்கிட்டயும் வம்பு பண்ணாதான் தப்பு, ஆனா நான் என் புருஷ கிட்டதானே செய்யறேன் என்று வெகு இயல்பாக அவள் சொல்லிவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்க, அவன்தான் அவள் பதிலில் உறைந்து போனான். என் மனசுக்கு சரின்னு பட்டா அத எப்படியாவது நிறைவேற்றத்தா நான் அடுத்த காரியமே பாப்பேன். ஆனா இந்த தொழில் மட்டும்தான் உடனே செய்ய முடியல. அதுக்கு உழைப்பையும் முயற்சியும் தாண்டி நிறைய உக்தியும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதத்தான் இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 12. தீபன் மனம் குழம்பியவனாக வீட்டுக்கு தன்யாவோடு வந்தவன் அடுத்தடுத்து வந்த அலுவலக போன்களில் பிஸி ஆகிவிட, தனக்கு வாங்கிய புது போனில் முதலில் மாமியாருக்கு அழைப்பு விடுத்தாள் தன்யஸ்ரீ. புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் யோசனையாக போனை காதில் பொருத்திய நளினி, சாரி 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 என்று கேட்ட குரலில் குழம்ப, அவர் பதில் சொல்ல வாயை திறக்கும் முன், அத்தை, நான் தான் தன்யா, சாரி, நான் வேணும்னு உங்ககிட்ட பேசாமல்ல, சாரி என்று வார்த்தைக்கு வார்த்தை சாரி சொல்ல, நளினி மனம் இலகியவராக, இல்லடாமா, நீ ஊருக்கு போய் சேர்ந்ததை சொல்லணும் இல்லையா? உங்களை தனியா அனுப்பிட்டு எங்களுக்கு இங்க எப்படி இருந்திருக்கோம்? சாதாரணமா நடந்த கல்யாணம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லடா, நாங்களே வந்து உன்னோட 4 நாள் இருந்திருப்போம். இது எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம் என்று ஜோடு மாறியதை நினைத்து நளினி பேச, தான் திடீர் மருமகளாக வந்ததை சொல்கிறார் என்று பொருள் கொண்டாள் தன்யஸ்ரீ. இல்லத்த என்று அவள் விளக்க முற்பட, அவனை பத்தி எனக்கு தெரியுமா? வேலைன்னு உட்கார்ந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் உலகத்தையே மறந்து போயிடுவான். நீ ஒரு போன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று அவர் ஆதங்கத்தை வெளியிட, அத்த, நிஜமா சொல்றேன், என்கிட்ட போன் இல்ல. பாட்டிக்கு போன் யூஸ் பண்ற பொண்ணுங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு ஒரு பயம், அதனால எனக்கு போன் வாங்கி தரல. இவர்கிட்ட காலையில தான் சொன்னேன், உடனே கடை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. இதோ முதல் போனே உங்களுக்கு தான் நான் பண்றேன் அத்த என்று அவள் சொல்ல, இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தார். மனைவிக்கு தேவை என்றதும் பார்த்து செய்த மகனை நினைத்து மகிழ்வதா, அல்லது பெண்ணின் மீது நம்பிக்கை வைக்காத அந்த முதியவரை நினைத்து நோவதா என்று திகைத்தார். சரி விடு தனுமா, அப்புறம் மும்பை எப்படி இருக்கு என்றதும், கோட்டமா இருக்கத்த என்று தான் வந்த அன்று நடந்தது முதல் தனக்கு கிடைத்த தோழமை இன்று வெளியே சென்று வந்தது என்று அனைத்தையும் ஒப்பித்தாள். உன்ன தேவு நல்லா பாத்துக்கிறான் தானே என்று அவர் கேட்டதும் அமைதியாக இருந்த தன்யா, எனக்கு தேவைப்படும்னு அவர் டெபிட் கார்டு கூட கொடுத்திருக்காங்க.
நல்லா பாத்துக்கிறாங்க. வேலைதான் கொஞ்சம் அதிகம் போல. நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல. அதான் இப்ப தூங்க சொல்லி அனுப்பினேன். இனிதான் சமைக்கணும் என்றதும், சரிடா, அப்ப நீ போய் வேலையை பாரு என்றார் நளினி. அட இருங்கத்த என்று போனை ஸ்பீக்கரில் போட்டுக்கொண்டு வேலை பார்த்தபடி அவரோடு பேச ஆரம்பித்தாள். தாத்தா எப்படி இருக்காங்க? அண்ணா அண்ணி ஊர்ல இருந்து வந்தாச்சா? மாமாவுக்கு மனசு இப்ப பரவாயில்லையா? நிக்கி குட்டி எப்படி இருக்கா என்று கேள்விகளால் அடுக்க, அடட இருமா, இத்தனை கேள்வி கேட்டா எனக்கு பிபி எகிரிடும். என் மாமனார் நல்லா இருக்காரு. நிக்கி குட்டி உன்னை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கா. நிறவும் மாப்பிளையும் நேத்து ராத்திரி தான் வந்தாங்க. இன்னும் பயண கலைப்பு போகல போல, தூங்கிட்டு இருக்காங்க. உன் மாமனாரு இன்னும் கொஞ்சம் குழம்பிதான் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும் என்று அவரும் பதில்களால் அடுக்கினார். நளினி அசோக் பற்றி கூறியதும் தன்யா மனதிற்குள் சுருண்டாள். தன் அக்கா திருமணத்தை புறக்கணித்ததால் மாமனார் இன்னும் மனவேதனையில் இருக்கிறாள் என்றால் என்னை அவர் மருமகளாக மனதார நினைக்கவில்லையோ? 1000 தான் இருந்தாலும் அதிகம் படித்து வேலையிலிருந்த அக்காவும் நானும் ஒன்றாக முடியாதல்லவா என்று மனம் போன போக்கில் அவள் நினைக்க, நளினியும் அவளது அமைதிக்கான காரணம் புரியாமல், தனு என்னாச்சு, பேசவே மாட்டேங்கிற என்று சத்தமாக கேட்கவும் சுய உணர்வு பெற்றவளாக, ஒண்ணுலத்த, அண்ணானு எழுந்ததும் கால் பண்ணுங்க, நான் பேசணும் என்று சொல்லிவிட்டு, அப்புறமா பேசுறாத்த மனதின் வழி வார்த்தைகளில் வெளிவருவதற்குள் போனை வைத்து விட்டாள் தன்யா. அவள் அப்படி போனை வைத்ததும் நளினி ஒன்றும் புரியாமல் போனை பார்த்தபடி இருக்க, என்னமா இப்படி உட்கார்ந்திருக்க, என்னாச்சு என்று பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் ஆதி. தன்யா பேசினா மாமா, நல்லாதான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு போனை வச்சுட்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றதும், நீ என்ன பேசின கடைசியா என்று பொறுமையாக கேட்டார் ஆதி. அது வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. உங்க பையனை பத்தி கேட்டா. அவருன்னு கொஞ்சம் அப்செட்டா தானே நான் சொன்னேன் என்ற மாமனாருக்கு ஏற்ற மருமகளாய் நளினி உரைக்க, போச்சா, அதான் குழந்தை போனை வச்சுட்டு போயிட்டா என்றார் ஆதி. இதுல அவ வருத்தப்பட என்னமாமா இருக்கு என்று இன்னும் விஷயம் புரியாதவராக கேட்டதும், என்ன மணி, அவங்க அக்கா வந்து வாழ வேண்டிய வீடு, மாமனார் இப்ப அப்செட்னா அதுக்கு தான் அக்கா தான் காரணம்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா என்று அவர் பார்வையில் தன்யாவின் நிலையை அவர் சொல்ல, ஐயோ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? நான் யதார்த்தமா ரூபனை நினைச்சு அவர் அப்படி இருக்கிறத சொன்னேன் மாமா என்று பதற, விடுமா, சின்ன பொண்ணு இல்லையா, அவ அக்கா மேல அவளுக்கும் பாசம் இருக்கும்ல, அவ அப்படி செய்வான்னு இந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்காது. இன்னும் அசோக் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னா அவளோட மனசுல வருத்தம் வரத்தானே செய்யும். இனி பேசும்போது கவனமா பேசுமா, வேலையெல்லாம் எடுத்துக்கட்டி செய்யறாளே தவிர அவ இன்னும் சின்ன பொண்ணுதான். மன வருத்தம் வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு பெரியவங்களான நமக்கு இருக்குல்ல என்ற ஆதி தன் மருமகளுக்கு விளக்க, புரியுது மாமா, இப்ப பேசும்போதோ வேலை பார்த்துட்டே தான் பேசினா, பாப்போம். அப்படி மூஞ்சியை தூக்கி வைக்கிற ரகம் மாதிரி தனியாவ பார்த்தா தெரியல, நான் யதார்த்தமா தான் சொன்னேன்னு அவளே புரிஞ்சுப்பா என்று மருமகளை விட்டு கொடுக்காமல் நளினி பேசிக் கொண்டிருக்க, இதென்னமா உலக அதிசயம், ஒரு மாமியார் மருமகளை புகழ்றது என்று அம்மாவை இடித்துக் கொண்டு அமர்ந்தாள் நிருபா. மருமக இஷ்டம், போடி. ஏண்டி வீட்டுல இடமே இல்லையா என்ன, மேல ஏறி உட்காராத. யோ கடவுளே, இப்படி இடிச்சாதான் உனக்கு நல்லா இருக்குமா என்ன என்று கோபம் போல பேசினாலும் நளினியிடம் வெளிப்பட்டது என்னவோ பாசம் மட்டுமே. நல்லா கேளுங்கத, இப்படிதான் என்னையும் படுத்தி எடுக்கிறா என்று ஆதியின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார் கிருஷ்ணன். ஐயோ என்னங்க நீங்க என்று நிருபா கணவனை நோக்கி பல்லை கடிக்க, பாவண்டி மாப்பிள எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி சொல்லுவாரு என்று மருமகனை பார்த்து சிரித்தபடி நளினி எழுந்து சமையல் அறைக்குள் சென்றார். தாயின் பின்னால் சென்றபடி கணவனை முறைத்த நிருபா, இருங்க உங்களை வந்து வச்சுக்கிறேன் என்று சொன்னதும் ஆதி, அம்மா நிரு நானும் இங்கேதான் இருக்கேன் என்று சிரிக்க வெட்கம் கொண்டு, போங்க தாத்தா என்று அவளும் சமையலறையில் தஞ்ச புகுந்தாள். கிருஷ்ணன் ஆதியை உடல்நிலை பற்றி வினவ அவரும் மேகநாதனின் உடல்நிலை பற்றி கேள்வி எழுப்பினார். அதிர்ச்சியில வந்த ஹார்ட் அட்டாக் தான் தாத்தா, இனிமே கொஞ்சம் ரெஸ்ட்ல தான் இருக்கணும், கண்டதையும் போட்டு யோசிக்காம இருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், பாப்போம். அவர் இப்படி அமைதியா இருக்க ஆளா தெரியல, மூத்த மகன் மேல ரொம்ப பிரியம் போல, ஏன் இப்படி செஞ்சான்னு புலம்பி தள்ளிட்டாரு என்று மேகநாதனின் நிலையை விளக்கி கூறினார். இருக்கும் தானே மாப்பிள, சின்ன பொண்ணு அவரோட அம்மா வீட்டுல வளர்ந்திருக்கு போல, அதனால கூடவே இருந்த மகன் மேல ஒரு நூல் பாசம் இருந்திருக்கு, உள்ளதுதான். ஆனா எனக்கு ஒரு குழப்பம், நீங்க எப்ப வருவீங்கன்னா காத்திருந்தேன் என்றார் யோசனையாக. சொல்லுங்க தாத்தா, என்ன விஷயம்? இல்ல, அது எப்படி சொல்லி வச்சது போல இங்க ரூபனும் அங்க அந்த பொண்ணு சுபாவும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, எனக்கு அதான் புரியல. அவசரமா நடத்த நினைச்ச கல்யாணம் தான் அப்படின்னாலும் உடனே நாம பேசி முடிக்கலையே
ஒரு மாசமா அந்த பொண்ணு அப்பப்போ நளினி கிட்ட பேசிட்டு தான் இருந்துச்சு. ரூபன் கூடவும் பேசுறதா கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு என்று அவர் தரப்பு பார்வையை அவர் கூற, நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ரூபன் அவனோட பழைய ஆபீஸ்க்கு தான் வேலைக்கு போறான்னா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். அவன்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவான் என்று தன் மைத்துரன் மேல் இருந்த நம்பிக்கையில் கிருஷ்ணா பேச, அப்படின்னா முன்னவே சொல்லிருக்கலாம்னா மாப்ள, இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காதே என்று ஆதங்கம் கொண்டார் ஆதி. நம்ம இன்னும் நம்ம இடத்துல இருந்துதானே தாத்தா யோசிக்கிறோம். நம்ம பொறுத்தவரை அவங்க கல்யாணம் நம்ம குடும்ப விழா. ஆனா அது அவங்க வாழ்க்கை. அப்ப அவங்களோட முக்கியத்துவம் மாறலாம் இல்லையா என்று அவர்கள் பக்கம் நின்று கிருஷ்ணன் பேச, இவர்கள் பேச்சுக்களை பக்கத்தரையில் அமர்ந்து புத்தகம் வாசித்தபடி கேட்டுக் கொண்டிருந்த அசோக் தன் மருமகனின் நடுநிலை தன்மையை மனதில் மெச்சிக் கொண்டாலும் மகனை ஒருபோதும் மன்னிப்பது இல்லை என்ற தீர்க்கமான முடிவில் இருந்தார். சரி விடுங்க தாத்தா, தன்யா எப்படி நல்லா பழகுதா என்று வீட்டு மருமகனாக தனது சகோதரியாக கிடைத்தவளின் குணநலன்களை அவர் விசாரிக்க, மதுரையிலிருந்து கிளம்பியது முதல் இப்போது நளினியிடம் பேசியது வரை ஆதி மகிழ்ச்சியாக கிருஷ்ணனிடம் பகிர்ந்தார். நல்ல பொண்ணுதான் போல தாத்தா, நம்ம தீபன் குணத்துக்கு பொருத்தமா இருக்கும். அதான் கடவுள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க போல என்று ஸ்லாகித்து சொன்னார் கிருஷ்ணன். உள்ளே சமையல் அறையிலும் அதே பேச்சு நடந்து கொண்டிருக்க, ஆனாலும் நீ இவ்ளோ நல்லவளா இருக்க கூடாதுமா என்று தாயின் காலை வாரிக் கொண்டிருந்தாள் நிருபா. பொண்ண போலதான் நிரு அவளும் நல்லா பேசுறா, விளையாட்டுன்னு இருந்தாலும் பொறுப்பு நிறையவே இருக்குல்ல என்று மருமகளை புகழ, எனக்கு என்னமா, எப்பயும் நம்ம வீடு சந்தோஷமா கலகலப்பு குறையாம இருக்கணும், அவ்வளவுதான். வீடு பழசா இருக்கலாமா, ஆனா மனசு எப்பவோ சந்தோஷமா புதுசா இருக்கணும் என்று உணர்ந்து சொன்ன மகளை கண்ணம் கிள்ளி முத்தமிட்டார் நளினி. பாட்டி எனக்கு என்று ஓடி வந்த நிக்கியை தூக்கி கொஞ்சியவர், அம்மா வந்தாச்சு, இனி நீ பாட்டிய கண்டுக்க மாட்டா நினைச்சாண்டா செல்லும் என்று சோகமாக சொல்லவும், அப்படிலாம் இல்ல பாட்டி என்று கொஞ்சினாள் குழந்தை. இவர்கள் இங்கு மகிழ்ந்திருக்க மனம் முழுவதும் தன் அக்காவின் செயலால் குழப்பம் சூழ்ந்தவளாக தன் அக்காவின் எண்ணுக்கு பல முறை முயற்சி செய்து கொண்டு தோற்று கொண்டிருந்தாள் தன்யஸ்ரீ. நம்ம மனசார செய்யற எந்த ஒரு விஷயத்துக்கோ ஒரு மதிப்பு இருக்குன்னு என் பாட்டி சொல்வாங்க. அது போல வாழ்க்கையில எல்லாத்தையும் மனசார செஞ்சா வாழ்க்கையே மதிப்பா இருக்கும்ல. ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 13. அடுத்து வந்த 3 நாட்களும் தீபனும் தன்யாவும் அதிகம் பேசிக்கொள்ள முடியாத வகையில் தீபனின் பணி கடுமையாக அவன் வீட்டிற்கு வரும் வேளையில் புன்னகையுடனும் நல்ல உணவுடனும் அவனை வரவேற்றாள் தன்யா. அவனுக்கும் வேலையின் பளு அதிகமாக உணவை முடித்துக் கொண்டு, நீ சாப்பிட்டியா, பொழுது எப்படி போகுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க என்று பேசிவிட்டு படுக்கைக்கு செல்லும் அவன் மனைவி எப்போது எங்கே தூங்குகிறாள் என்பதை கூட கவனிக்க முடியாமல் உறக்கம் கொண்டு விடுவான். முதல் நாள் தோழமைகளோடு சாதாரணமாக கழிந்தாலும் தாய், தந்தை, பாட்டி, மாமியார், நாத்தனார் என்று போன் பேசி 2ஆம் நாளையும் கழித்தவளால் 3ஆம் நாள் ஒரு வேலையும் இல்லாமல் மனம் சுணங்க தீபன் வாங்கி தந்த லேப்டாப்பும் வைஃபையும் துணைக்கு வந்தது. முதலில் பாடம் சம்பந்தமாக யூடியூபில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல மெல்ல பரிந்துரைகளில் வந்த வீடியோக்களுக்கு மாறி அது ஹனுமார் வாளாக நீண்டு போனது. அன்று ஏதோ வீடியோ பார்த்தபடி ஹால் சோஃபாவில் அவள் அமர்ந்திருக்க காலிங் பெல் சத்தம் கேட்டு எழுந்து வந்து கதவை திறந்தாள். அங்கே வசுதாவும் மீனாட்சியும் நின்றனர். பாவசு என்று தனக்கு இணை வயதில் இருக்கும் வசுதாவை அழைத்தபடி, வாங்க மீனுமா என்று மீனாட்சியையும் வரவேற்றாள். மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது, உங்களுக்குலாம் எப்படி பொழுது போகுது, எனக்கு கஷ்டமா இருக்கு மீனுமா என்று தன்யா புலம்ப, எல்லாம் ஒரு குழந்தை வந்தா நேரமே பத்தலன்னு சொல்லுவீங்க என்று அவர் தனுவையும் வசுவையும் சேர்த்தே கிண்டல் செய்ய வசு வெட்கம் கொண்டாள் என்றாள். தனு யோசனையில் நின்றாள். பேச்சு மெல்ல மெல்ல நகர்ந்து மீண்டும் பொழுதே போகல என்று வந்து நின்றதும் வசு தனுவின் கரம் பற்றி, உனக்கு பிடிச்ச எதையாவது செய்தனோ, இல்லனா தனியா இருக்கிறதுக்கு நமக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சிடும் என்றாள். சரி, நீ என்ன பண்ற என்று அவளையே தனு கேள்விக்கு உள்ளாக்க, எனக்கு அப்படி செய்ய முடியாது தனு, மாமியார் இருக்காங்க, அவரோட தம்பி இருக்கான், அதனால எனக்கு வீட்டுல வேலை இருந்துகிட்டே இருக்கும். உங்களை பார்க்க வர இந்த நேரம் கூட அத்தை கடைக்கோ இல்ல மந்திருக்கோ போனாதான் வர முடியுது என்று சொன்ன அவளின் முகத்தில் அன்று காதலால் நிறைந்து காணப்பட்ட மகிழ்ச்சி இல்லாமல் தன்னை சுயமாக எதிலும் முன்னிறுத்திக் கொள்ள முடியவில்லை என்ற இயலாமையே விரவி நின்றது. மீனாட்சி இரு பெண்களுக்கு உதவிக்கு வந்தார். ஏன் வசு அப்படி நினைக்கிற,
ஒருவேளை அவனோட ஹாபி உனக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுல வருமானம் வரும் அப்படின்னா எந்த குடும்பமும் அந்த பெண்களை முடக்காது. அதனால எதை செஞ்சாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உபயோகமா இருக்குமான்னு யோசிங்க என்றார். எங்களை விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க 3 பேரும் என்று சரிதா உள்ளே வர அவரை தொடர்ந்து நீலாம்பரியும் அலிமாவும் வந்தனர். வாங்கம்மா என்று வீட்டரசியாக தண்ணி அவர்களை வரவேற்று ஐவருக்கும் பருக பழச்சாறு எடுத்து வருவதற்குள் வசுதா இதுவரை நடந்த பேச்சுக்களை அவர்களுக்கு விலக்கி இருந்தாள். மீன சொல்றது சரிதான் வசு. உன் மாமியாருக்கு வயசு அதிகம். அதனால ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்க இன்னும் காலம் ஆகும். அதுக்காக நீ வீட்டு வேலை மட்டும் பாத்துக்கிட்டு அவங்க கூட சீரியல் பார்த்து உன் நேரத்தை கழிக்கணும்னு அவசியம் இல்லையே. உனக்கு பிடிச்ச இல்லனா உன்னால செய்ய முடியும் அப்படிங்கிற சிறு தொழில தாராளமா நீ துவங்கலாம்ல. ஆரம்பத்துல கோமாவோ மறுப்பாவோ சொன்னா கூட உன்னால சம்பாதிச்சு தர முடியும்னு தெரிஞ்சா ஒத்துப்பாங்கடா என்று சரிதா சொல்ற. அப்படி நினைக்காத சரிதாக்கா. எங்க இவ வளர்ந்து தனக்கு மேல வந்துடுவாளோ? இவ காசு கொண்டு வந்தா பையன் நம்ம மதிக்க மாட்டோம்னு நினைக்கிற பெண்களும் இருக்கத்தான் செய்றாங்க. நீங்க சொல்றது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது என்று தன் பார்வையை முன் வைத்தார் நீலாம்பரி. அலிமா அதற்கு ஆமோதிப்பதாக, நீலாக்கா சொல்றது சரிதான்ப்பா. இதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல மாமியாருக்கு ஃப்ரெண்டா மாறிடணும். அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது தெரிஞ்சு நடந்து அப்புறம் நல்ல பேர் எடுத்த பின்னாடி நமக்கு வேணும் அப்படிங்கறத அவங்களே செய்வாங்க என்றதும், அது சோப்பு போடுறதில் போல இல்லையா அலிமா என்று சங்கட முகபாவம் காட்டினாள் வசு. அப்படி இல்லடா, நடிக்க கூடாது. மனசார அவங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் அதை செய்யறேன்னு நீ செய்யணும், அதான் இங்க முக்கியம் என்று சொன்னார் அலிமா. வசு வேகமாக, எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆனா வீட்டுல மிஷின் இல்ல, நான் என்ன செய்வேன்? இருந்தா என் பொழுது அது கூட போகும் என்று வருத்தம் கொள்ள, வசு நீ அண்ணா கிட்ட உன்னோட துணி தைக்க கூட வெளியில தர வேண்டியிருக்குல்ல, எனக்கே தையல் தெரியும், மெஷின் வாங்கி தரீங்களான்னு கேள என்றாள் தன்யஸ்ரீ. அது அது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்ல தனு, சங்கடமா இருக்கு என்றதும், ஆமா இன்னும் மாச பிரச்சனை கூட மேடம் அம்மா வீட்டுல கொடுத்த காசுலதான் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க என்று வசுதாவின் கன்னத்தில் இடித்தார் நீலாம்பரி. அதை அவர் சொன்னதும் தன் கணவன் தன் தேவை உணர்ந்துதான் தன் காடை கொடுத்து சென்றிருக்கிறான் என்ற எண்ணம் வர அவனை நினைக்கவே அவளுக்குள் பொது உணர்வும் அவன் குணத்தின் மீது ஒரு உயர்வான எண்ணமும் தோன்றியது. பெண்கள் தங்கள் மாநாட்டை மெதுவாக முடித்துக் கொண்டு கிளம்ப தன்யா யோசனையில் மூழ்கினாள். அதே நேரம் மதுரை எல்லிஸ் நகரில் அந்த வரிசையான வீடுகளுக்கு இடையில் இருந்த ஒரு வீட்டில், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா மனம் வெறுத்து போய் கேட்டார் மேகநாதன். என்ன நாதனி, பிறந்தது வளர்ந்த ஊரை விட்டுட்டு எங்க போனோம்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ற மகனிடம் தில்லை நாயகி கோபம் கொள்ள, அவர் சொல்றதுல தப்போன்னு இல்லையத்த, வெளியில தலையை காட்ட முடியல. என்ன உங்க பொண்ணு கல்யாணத்தனைக்கு ஓடி போயிட்டாலாமே, மாப்பிள்ளை வீடு நல்ல இடம் போல, அதான் உங்க 2வது பொண்ணை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி நல்ல விதமா பேசுற மாதிரி குத்தி குத்தி காட்டுறாங்க. இதுல இவர் வேற உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தது இன்னும் அவங்க வாய்க்கு அவளா போச்சு என்று கண்ணீரை மறைக்காமல் விளையிட்டு சேலை தலைப்பால் துடைத்துக் கொண்ட சொன்ன வான்மதியை ஏளனமாக பார்த்ததில்லை. ஏன் பேச மாட்டாங்க? நீ என்ன பொம்பளை பிள்ளைய வளர்க்குற மாதிரியா வளர்த்த? குதிரை மாதிரிதானே வளர்த்து வச்சிருந்த, அப்புறம் ஓடி போயிட்டான்னா ஆரம்பத்திலேயே அடக்கி வளர்க்கணும் இல்லையா? அது குணத்துக்கு தக்க நாம நடந்துக்கணும். ரெண்டும் இல்லாம அவளை அவளோட இஷ்டத்துக்கு வளர்த்துட்டு இன்னைக்கு நான் காட்டுற மாப்பிள்ளையதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவ அப்படியே கேட்டுட்டுதான் மறுவேளை பாப்பால என்று மருமகள் மேல் அவர் பாய, மா நீ வேற ஏமா வெந்த புள்ள வேலை இருக்கிற என்று நொந்த மகனை ஆதரவாக கரம் பற்றியவர், யோசிச்சு பாருனாதா, நமக்கு இன்னொரு பொண்ணு இல்லாம போயிருந்தா, ஒருவேளை அவங்க தன்யாவ ஏத்துக்காம இருந்திருந்தா, நினைக்கவே நடுங்கலையா உனக்கு? அதனாலதானே நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்ச நீ. ஆரம்பத்துல இருந்து இவகிட்ட சொல்றேன், இந்த வெட்டி பந்தாலாம் வேண்டாம், படாடாமோ பண்ணாத, இருக்கிறதே போதும்னு. ஆனா அவ கேட்டாளா என்று மருமகளை கை காட்டியவர், அன்னைக்கே அவகிட்ட வீட்டு நிலைய சொல்லி வளர்த்திருந்தா வேலைக்கு போனதும் 4 காசை வீட்டுக்கு கொடுத்திருப்பா. ஆனா அவ மனசுல இந்த அட்டைப்பட்டி வீட்டுக்குள்ள இருக்கிற அரண்மனை இளவரசின்னு சொல்லி ஆசை காட்டி வளர்த்தது யாரு? இவதானே. நம்ம சக்திக்கு மீறி பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலனாதா, ஆனா ஒரு கட்டத்துல பணத்தோட மதிப்போ அதை சம்பாதிக்க நீ பட்ட கஷ்டமோ அவளுக்கு புரிஞ்சு இருக்கணுமா இல்லையா? அப்படி புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்க 2 பேருக்கும் தானே. அத நீங்க சரியா செய்யல, அதத்தான் சொல்றேன். போனது போகட்டும்,
பேசுற வாய் அடுத்த விஷயம் கிடைக்கிற வரதான் நம்ம பத்தி பேசும், அப்புறம் மறந்துடும். அதனால நீ உன் வேலையை பார். இல்லையா கிளம்பி என்னோட கிராமத்துக்கு வந்துரு. இருக்கிற கொஞ்ச நிலத்துல காய்கறி போட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம் என்ற கோபத்தில் ஆரம்பித்தாலும் இறுதியில் மகனுக்கு ஆறுதலும் துணையுமாக பேச்சை முடித்தார் தில்லை. அத்தை சொல்றதும் சரிதாங்க, நம்ம ஊருக்கே போயிடலாம். நான் விறகு சுமந்து கூட உங்களை இனி பாத்துக்கிறேன். நம்ம சின்ன பாப்பாவையும் கட்டி கொடுத்தாச்சு, இனி நமக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்று கண்ணீரை உகுத்த மருமகளை முறைத்த தில்லை, இவ்வளவு வயசாச்சு, கூறு இருக்கா பரவலுக்கு என்று மகனிடம் கோபம் காட்டியவர், போன குதிரைய பத்தி நமக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா கட்டி கொடுத்த பிள்ளை சாது. அதுக்கு இனிதான் நாம நல்லது கெட்டது பாக்கணும். பேசணும்னு எதையும் பேசாத மதி என்று மருமகனிடம் கோபத்தை நேரடியாக காட்டினார். அதெல்லாம் உங்க வீட்டுல நல்லா பாத்துக்குவாங்க அத்தை என்று கணவரின் நண்பர் குடும்பம் என்று வான்மதி தாங்கி பேச, உன்னையெல்லாம் என்னத்தை செய்யறது? அன்னைக்கு அவங்க வீட்லயும் பிரச்சனை, அதான் அமைதியா போயிட்டாங்க. இல்லனா இப்படி கல்யாணம் அமைதியா நடந்திருக்குமா? அந்த பையன் எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கே நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்குவானா, என்ன படிச்சான், என்ன வேலையில இருக்கா, எதுவுமே தெரியாம நாமளும் கட்டி கொடுத்துட்டோம். ஒரு எட்டு போய் பார்க்க வேண்டாமா? எப்பா, நாளைக்கே நம்ம 3 பேரும் போய் பம்பாய்க்கு பிள்ளைய பாத்துட்டு வந்துருவோம் என்றார் தில்லை. ஆமா, நான் இன்னும் 1 மாசத்துக்கு எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருமா. மாப்பிள்ள பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நல்ல படிப்பு, நல்ல வேலைதான். கிருஷ்ணன் தம்பி சொல்லுச்சு. அவர் பழகுற விதத்திலேயே அந்த குடும்பம் அவங்க மருமகனை எப்படி நடத்துறாங்கன்னு தெரியுது. அதே போலதான் நம்ம பாப்பாவையும் பாத்துக்குவான் என் நண்பன் அசோக். அதனால அடுத்த மாசம் போய் நம்ம தனியா பாப்பாவை பாத்துக்கலாம். இப்ப இங்க இருக்கலாமா, இல்லனா கிராமத்துக்கு போகலாமான்னு யோசிங்க என்று மேகநாதன் சொன்னதும் பெண்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இத்தனை ஆண்டுகள் கடந்தும் ஒரே வீட்டில் இருக்க இருவரும் யோசிப்பதை உணர்ந்த மேகநாதன், அம்மா, வயசான காலத்துல நீ தனியா இருக்க வேண்டாமா? நான் இவ்வளவு சொல்லி வைக்கிறேன். நீங்களும் எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்காம நான் ஒரு நோயாளியா இருக்கேன்னு மனசுல வச்சுக்கிட்டு 2 பேரும் எனக்காக யோசிங்க என்றார். மகனை நினைக்கையில் மனதில் பாசம் பொங்கினாலும் மருமகள் மறுபடி வெட்டி பந்தா காட்ட ஆரம்பித்தால் தன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா என்று யோசிக்க துவங்கினார் தில்லை. நான் இனிமே தேவையில்லாம ஊருக்காக எதையும் பேசவோ செய்யவோ மாட்டேத்த, என்னை மன்னிச்சு எங்க கூடவே இருங்கத்த என்று வான்மதி அவர் வாயாலே கேட்கவும் மனம் சமாதானம் அடைந்தவராக, இங்கே இருப்போம், மேல எதுவும் பிரச்சனை வந்தா நம்ம கிராமத்துக்கு போயிருவோம், சரியா என்று மகனை பார்த்து கேட்டபடி மருமகள் கரத்தை பற்றி கொண்டார். சரிங்கத்த என்று வான்மதி முகம் தெளிவானவராக சொல்ல, நான் போய் வேணுங்கிற சாமான் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டை பார்த்துக்க ஆளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு 2 நாள்ல வரேன் என்று நத்தம் பக்கத்தில் இருந்த தனது கிராமத்தை நோக்கி பயணமானார் தில்லை. ரோஹித் கிட்ட என்னோட கனவுகளை சொல்லிட்டேன். அவருக்கும் என்னோட எண்ணம் பிடிச்சிருக்கு. புது ஐடியா இருந்தா கொண்டு வா, உன்னோட பிசினஸ்க்கு வெஞ்சர் கேபிட்டல் நானே தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படி அவர் சொன்னதும் என்னோட ஆசை நிறைவேறிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 14. முதல் 2 நாட்கள் தீபனுக்கும் தனுவுக்கும் ஏற்பட்ட தோழமை அந்த நாளின் உற்சாக மனநிலையில் ஏற்பட்டது. ஆனால் பின்வந்த நாட்களில் தீபனின் வேலைப்பளு அவனை அதிகம் தன்யஸ்ரீ பற்றியோ அல்லது அவளிடம் நெருங்கும் எண்ணத்தையோ விதைக்காமல் போக, அவளோ இவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் முழுக்க முழுக்க அக்கா ஏன் அப்படி செய்தாள் என்றே உழன்றாள். சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் இருப்பிடம் என்பது போல தான் வீட்டு வேலைகள் முடித்து சும்மாவே இருப்பதால் தான் இப்படி தனக்கு தோன்றுகிறது என்று தன்னையும் தன் மனதையும் இணைய உதவியுடன் வீடியோக்களில் செலுத்தியவள் கண்களில் அந்த யூடியூப் சேனல் கண்ணில் பட்டது. விளையாட்டாய் அதை வேடிக்கை பார்த்தவள் மெல்ல மெல்ல அதிலே மூழ்கினாள். அதில் வீட்டை அழகுபடுத்துவது எப்படி என்றிருக்க, அடுத்து வந்த 2 நாட்கள் வெறும் ஆடம்பரம் நிறைந்திருந்த அந்த வீடு கலை நயமாக மாறியது. அப்படியே பரிந்துரை வீடியோக்களை கண்டவள் அவர்களின் மற்றொரு சேனலை கண்டு வியந்தாள். அதை செய்து பார்க்க கை துடிதுடிக்க என்ன செய்வது என்ற யோசனையோடு அவள் அமர்ந்திருந்த வேளையில் அவளை அழைத்தது அவளின் கைபேசி. சிந்தனை ஒருங்கே இல்லாததால் யாரென்றே பாராமல் போனை காதில் பதித்தவள், ஹலோ என்றதும், என்ன பாப்பா, எப்படி இருக்க, ஏன் 2 நாளா கூப்பிடல என்ற வான்மதியின் குரலில் விழித்து, அது கொஞ்சம் வேலையா இருந்தமா, வேற ஒண்ணும் இல்ல என்று மழுப்ப, உன் குரலே நல்லா இல்லையே, என்னாச்சு, மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கிறாரா என்று தாயாக மதி பதறினார். அவர் என்ன நல்லாதாமா வச்சிருக்காரு, எனக்கு தான் பொழுதே போகல என்று சொன்னதும் உறக்க சிரித்த மதி, இங்க பாரு தனோ, இப்படித்தான் ஆரம்பத்துல இருக்கும்,
ஆனா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? துணி துவைக்க நேரம் இல்ல, அதை செய்ய நேரம் இல்ல, இதை செய்ய நேரம் இல்லன்னு சொல்ற அளவுக்கு வீட்டு வேலை கூடிடும் என்றார். அது எப்படிமா கூடும்? நான் தான் எல்லாத்தையும் நேரத்தோட முடிச்சிருவேனே என்று யோசனைக்கு தாவிய மகளை நினைத்து சிரித்த மதி, அதுவா, ஒரு குட்டி தண்ணு வந்தா நேரம் பத்தாதுடி என்றார். இவங்களுமா? மத்தவங்களுக்கு தான் என் நிலைமை தெரியாது, இந்த அம்மா கூட தெரியாதா இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு? அது எப்படி கல்யாணம் பண்ண ஒரே வாரத்துல இவங்களால பேரம் பேத்தின்னு பேச முடியுது? ஷோ முருகா என்று மனதில் குமைந்தவள், அம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை செய்யவா என்றாள். சொல்லுடி என்றதும் தான் பார்த்ததையும் தன் எண்ணத்தையும் அவள் வெளியிட யோசனையாக இருந்தார் மதி. ஆனால் அடுத்த வினாடி மதியின் கையில் இருந்த போன் தில்லைக்கு கைமாற, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராத தடு, நீ என்ன ஆம்பளை பயலா? ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் வச்சு வேலை பார்க்க அறிவே இல்லை உனக்கு என்று சரமாரியாக திட்டிய தில்லை, பேசாம சமைச்சோமா சாப்பிட்டோமா மாப்பிள்ள பைய கூட சந்தோஷமா வெளியில போனோமான்னு உன் வாழ்க்கையை வாழ பாரு என்று திட்டிவிட்டு, என்ன புரியுதா என்றார். கண்ணில் தேங்கிய நீரை வெளியிடக்கூட பிடிக்காது தனு அமைதியாக சரி என்று போனை வைத்து விட்டாள். என்னத்த, அவளுக்கு பிடிச்சத அவ செஞ்சுட்டு போகட்டுமே, ஏன் இவ்வளவு திட்டினீங்க என்று மதி கேட்டதும், இங்க பாருமதி, அந்த ஊர் புதுசு, இவ அதெல்லாம் வாங்க அந்த பையனை தானே எதிர்பார்க்கணும். ஆம்பளை பாக்குற வேலையெல்லாம் நீ ஏன் செய்யறன்னு அந்த பையன் நம்ம பிள்ளைய கோவச்சா என்ன செய்யறது? கால் நீண்டு கிடக்கு. ஆசையை எப்ப வேணாலும் நிறைவேற்றிக்கலாம், ஆனா வாழ்க்கைய இப்பதான் சரியான பாதையில கொண்டு போய் வாழ முடியும் என்று எழுந்து உள்ளே போனார். சரிதானோ? அசம்பாவிதமாக ஏதும் நிகழாமல் அழகாக திருமணம் முடிந்தாலும் அதை பற்றி கொண்டு மகள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதானே மாமியார் நினைக்கிறார். அவள் ஆசைகளை பொறுமையாக கணவன் புரிந்து கொண்ட பின்னால் செய்து கொள்ளட்டும் என்று பெண்ணை பெற்ற தாயாய் மதியும் மாமியாரை பின்பற்றினார். ஆனால் இருவரும் மறந்த ஒரு விஷயம் என்றால், மனம் என்ற ஒன்று எப்போதும் தன் ஆசைகளை அடுத்தவருக்காக விட்டுக் கொடுத்துக் கொண்டே இருக்க விடுவதில்லை. வேறொரு சந்தர்ப்பத்தில் அடிமனதில் அழுத்தி வைத்த ஆசைகள் கோபமாக, ஏன் வெறியாக கூட வெளியேறி குடும்ப அமைதியை குலைக்கும் என்று மறந்து போயினர். பெண் என்பவள் அவளுக்கென வகுக்கப்பட்ட வேலைகளை தாண்டி வேறு செய்வதை சக பெண்களே விரும்புவதில்லை என்பதே கசப்பான உண்மை. பாட்டி பேசிய பேச்சுக்களும் தாய் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்ததும் அதன்பின் கூட தாய் சமாதானமாக ஏதும் போன் செய்யாமல் இருக்க கண்டு வேதனை அடைந்தாள் தன்யஸ்ரீ. மீண்டும் சமையல் அறைக்குள் நுழைந்தவளுக்கு ஏதோ குகைக்குள் நுழைந்ததைப் போல மனம் மாயை செய்ய உடனே வெளியேறி சோஃபாவில் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள். உன்னை விடுவேனா என்று போன் மீண்டும் ஒலி எழுப்ப எரிச்சலாக அதை கண்ணுற்றவள் மாமியார் என் தெரியவும் முகத்தை சீராக்கிக் கொண்டு அதை காதில் பதித்தாள். முழிச்சுதான் இருக்கிய தன்யா என்றார் எடுத்தவுடன். உள்ளே கோபம் உண்டாலும் அதை மறைத்துக் கொண்டு, எனக்கு மதிய தூங்கி பழக்கம் இல்லத்த என்றாள் சாதாரணமாக. ஓ சரிடா, இரு அப்போ வீடியோ கால் பண்ற என்று போனை வைத்ததும் திகைத்த தன்யா தன்னை குனிந்து பார்த்தாள். வான் நீளத்தில் பூக்கள் போட்ட ஸ்கர்ட்டும் அதற்கு இள மஞ்சள் நிற டாப்பும் அவள் அணிந்து ரெட்டை ஜடை வேறு அன்று போற்றிருக்க கண்ணாடியில் அவளை பார்த்த அவளுக்கே ஐயோ என்றிருந்தது. அவள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நளினி வீடியோ கால் செய்துவிட்டார். எடுக்கவும் முடியாமல் தவிர்க்கவும் முடியாமல் அவள் விழிக்க நேரம் கடப்பதை உணர்ந்து வீடியோ காலை ஆன் செய்தாள். அங்கே நளினி மட்டுமின்றி மொத்த குடும்பமும் இருக்க தன்யா திருவென்று விழித்துவிட்டு கண்ணீரை வெளியிட, ஹேய் தனுக்குட்டி, செம கியூட்ரா நீ, அன்னைக்கு நான் உன்னை சரியாவே பார்க்கல என்று நிருபா வேகமாக குரல் கொடுக்க இமை தட்டி கண்ணீரை வெளியேற்றி தெளிவாய் அவளை கண்டவளுக்கு நிருபா கிண்டல் செய்யவில்லை என்பது புரிய மெல்ல அவள் முகம் தெளிய ஆரம்பித்தது. எதுக்கு இப்போ கண்ணுல தண்ணி வருது தன்யா என்று நளினி கேட்டதும், இல்லங்க என்கிட்ட 3 சேலைதான் இருக்கு, மிச்சது எல்லாமே ஸ்கர்ட் டாப்பு தான், வெயிட்ல அதை தான் போடுற, நீங்க வீடியோ கால் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா சேலை கட்டியிருப்ப என்று முகத்தை துடைக்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, நல்லாதான் இருக்கு. ஆமா எதுக்கு நீ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு எங்ககிட்ட பேசணும், நாங்க என்ன வேத்தாளா, உன் வீட்டு மனுஷங்க தானே என்று பின்னால் இருந்த இருக்கையிலிருந்து ஆதி தாத்தா குரல் வர, தாத்தா என்று கண்ணீரை மீண்டும் பொழிந்தாள் நங்கை. ஐய என்னமா நீ இப்படி அழுகுற, உன்னதான் திடமான பொண்ணு நினைச்சனே என்று கிருஷ்ணன் சொன்னதும், எல்லாரும் கொஞ்சம் இருங்க என்று அசோக் அத்தனை பெரையும் அடக்கியவர், தனு உண்மையிலேயே உன் கண்ணீருக்கு காரணம் என்னன்னு சொல்லு
என்று அன்பாய் கேட்டதும் மடைந்திருந்த வெள்ளமாய் சொல்ல ஆரம்பித்தாள் தன்யஸ்ரீ. எனக்கு எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும் மாமா, அதுல ஆர்வம். ஆனா பாட்டி படிக்க விடல. இப்போ வீட்டுல பொழுது போகலையா, அதான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் நாமளே எப்படி செய்யலாம் அப்படின்னு டிஒய் வீடியோ பார்த்தேன். சரி செய்யலாம்னு நினைக்கும் போது பாட்டியும் அம்மாவும் பேசினாங்க. நான் இதை சொன்னதும் பாட்டி திட்டாங்க என்றாள் அழுகையினோடே. இதுக்கு அழுத என்று கேட்ட நளினி, இதெல்லாம் உன்னை யார் அவங்க கிட்ட கேட்க சொன்னது என்றதும் வே என்று முழித்தாள் தன்யா. என்ன முழிக்கிற? வீட்டுல வேலை முடிஞ்சு சும்மா சீரியல் பார்க்காம ஏதோ உபயோகமா செய்ய நினைச்சதானே, அதுவே பெருசு. கண்டிப்பா உனக்கு பிடிச்ச எல்லா வேலையும் நீ அந்த வீட்டுல செஞ்சு முடிச்சிட்ட. அதான் வேற புதுசா செய்ய நினைக்கிற. இதுல தப்பு என்ன இருக்கு தனோ என்றார். அப்போதும் அவள் குழந்தை போல கண்களை உருட்ட, அப்படியே நிக்கிய பாக்குறது போல இருக்கு என்று சிரித்த நிருபா. ஏதனோ, என் தம்பி இதே வீட்டுல இருந்து போன்ல வீடியோ கால் பேசியிருக்கான். அப்ப இருந்த வீட்டுக்கும் இப்ப இருக்க வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுமா என்று அவளுக்கு ஆதரவாக பேசவும் நின்றிருந்த கண்ணீர் மீண்டும் கண்களின் வழி கண்ணம் அடைந்தது. சும்மா அழுகக்கூடாது தனு, உனக்கு பிடிச்சத செய்யி. கண்டிப்பா தீபன் ஒண்ணு சொல்ல மாட்டான். அப்புறம் இது உன்னோட வாழ்க்கை, எப்பவும் முடிவை நீ எடு. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்காத. இது தீபனையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், புரியுதா என்றார் அசோக். சரிங்க மாமா என்றவள், என் மேல ஏதோ வருத்தமா மாமா என்றாள். ஓ மேல எனக்கு என்னடா வருத்தம் என்றதும், அக்கா மேல என்று ஸ்ருதி குறைந்த குரலில் அவள் கேட்டதும், என் நண்பனை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டேன். வருத்தம்னு பார்த்தா எங்க பக்கமும் தப்பு இருக்கே என்றார் ரூபனை மனதில் கொண்டு. அது புரியாத தன்யா விழித்தாலும் தன்னிடமும் தமக்கையிடமும் மனவருத்தம் இல்லை என்று மாமனார் சொன்னதை நிம்மதி அளிக்க முகத்தில் புன்னகையை தவழ விட்டாள். இப்பதான் மூஞ்சி பாக்குறதுக்கு போல இருக்கு என்று கிருஷ்ணன் கிண்டல் செய்ய, போங்கண்ணா என்று அதன்பின் அவளும் சரளமாக வீட்டு விஷயங்களை பேச ஆரம்பித்தாள். அந்த கால் முடிந்த போது முழு மகிழ்ச்சியுடன் தன் புது முயற்சியை ஆரம்பிக்க தயாராக இருந்தாள் தன்யா. அதுவும் காலை முடிக்கும் நேரத்தில் குடும்பம் மொத்தமும் ஒருமித்த குரலில் ஆல் தி பெஸ்ட் தனு என்று சொன்ன போது அவள் மனம் பூரித்து போனது. முகத்தை சரி செய்து கொண்டு தான் பார்த்த வீடியோவை மனதில் கொண்டு வந்து அதற்கு தேவையான பொருட்களை வாங்க கிளம்பினாள். அவள் கிளம்பி போன அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்த தீபன் கதவை தட்டிவிட்டு காத்திருக்க, பக்கத்து வீட்டில் இருந்த மராட்டிய பாட்டி, உன் மனைவி வீட்டுல இல்ல என்று சொன்னதும் தன் தாடையை தடவியபடி வீட்டிற்குள் தன் கையில் இருந்த சாவியால் கதவை திறந்து கொண்டு நுழைந்தவன் தன் அன்றாட வேலைகளை முடித்துக் கொண்டு அன்றுதான் வீட்டின் மாற்றங்களை கவனத்தில் கொண்டான். பால்கனியில் இருந்த ரோஜா செடிகள், ஹாலில் இருந்த புத்தர் சிலைக்கு சின்ன சின்ன பேப்பர் பூக்களால் அலங்காரம் என்று வீடே கலைநயமாக இருப்பதை கண்டவன், அப்போ இதே போல ஏதோ பேப்பரோ இல்லாத ஒட்ட கம்மோ வாங்க போயிருப்பா, வரட்டும் என்று பால்கனியில் இருந்த கோடை ஊஞ்சலில் அமர்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். நம்ம எல்லா ஆசைகளும் நிறைவேறியே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நிறைவேறாம போகிற ஆசைகள் நமக்கு வழிய தரலாம். ஆனா கண்டிப்பா அதுக்கு காலம் ஒரு வலுவான காரணத்தை வச்சிருக்கோம். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 15. தன் மனைவியின் வருகைக்காக காத்திருந்த தீபன் அந்த சுகந்தமான மாலை நேரத்தில் 5-6 நாட்களாக இருந்த வேலை பளுவால் அவனை அறியாது கண்ணயர்ந்தான். அவன் வீட்டிற்கு வந்தது தெரியாத தன்யஸ்ரீ வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழையும் போதே கையில் இருந்த பையில் அவள் ஆசைக்கான வாசல் திறந்திருப்பதால் மற்றற்ற மகிழ்ச்சியுடன், சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை என்று பாடியபடி ஒரு சுற்று சுற்றி விட்டு திரும்ப அவள் கண்களில் விழுந்தாள் தீபன். அவன் அங்கே கூடை ஊஞ்சலில் அமர்ந்த நிலையில் உறக்கம் கொண்டிருக்க, சில நாட்களாக கவனிக்காத அவனின் எழில் முகத்தை காண அவனுக்கு அருகில் சென்றவள் அப்படியே நிற்க, தன்னை சுற்றி ஏதோ அசைவு தெரிந்ததும் தீபன் கண் விழித்தான். பதற்றமான தன்யா சட்டென்று பால்கனி கிள்ளை பிடித்து வெளியே வேடிக்கை பார்ப்பதைப் போல நின்றாள். தீபன், என்ன மகாராணி, நகர்வலம் முடிஞ்சதா என்றான் கிண்டலாக கண்ணை தேய்த்தபடி. உதட்டை சுளித்து, கடைக்கு போன என்றாள் காட்டமாக. என்ன, பேப்பர் வாங்க போனியா இல்ல கம்மா என்று வீட்டை கை நீட்டி அவன் கேட்டதும் தான் செய்தவைகள் அவன் கண்ணில் பட்டுவிட்டதை புரிந்து கொண்டவள், நல்லா இல்லையா என்று கேட்க, இதெல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனா பார்க்க நேரம்தான் இல்ல
என்று சொன்னதும், உங்களுக்கு நேரம் இல்ல, எனக்கு நேரமே போகல என்று அங்கலாய்ந்தவளாக உள்ளே சென்று வாங்கிய பொருட்களை எடுக்க, இங்கே கொடு என்று வாங்கி பார்த்த தீபன் சிரிக்க துவங்கினான். என்ன சிரிப்பு மகாராஜாவுக்கு என்று அவள் முகத்தை தூக்க, இல்ல எந்த ஸ்கூல் பிள்ளைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி தரேன்னு சொன்ன என்று கேட்டதும் அவள் திருக்க, என்ன முழிக்கிற, ஒயரு, ஸ்விட்ச், சோலார் பேனல், பேட்டரின்னு எல்லாம் 8ஆம் கிளாஸ் சயின்ஸ் ஐட்டம் தான் இருக்கு என்று சிரிக்க, ராஜா கிண்டல் பண்ணாதீங்க, நான் மொபைலுக்கு சோலார் பவர் பேங்க் செய்ய போறேன் என்று அந்த பையை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு போனாள். ஏய் ஸ்ரீ, நில்லு என்று அவள் பின்னால் வந்தவள் அவள் நிற்காமல் செல்லவும், நில்லுடி என்று கையை பிடிக்க உரிமையாய் அவன் அழைத்த விதம் பிடித்திருந்தது தன்யாவுக்கு. சும்மா போங்க ராஜா, எனக்கு பொழுதே போகல, எனக்கு பிடிச்சது செய்யற, உங்களுக்கு என்னவா என்று மீண்டும் முகத்தை திருப்ப, சரி சரி சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், போதுமா என்று சமாதானத்துக்கு வந்தவன், உனக்கு பவர் பேங்க் வேணும்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு ஸ்ரீ, 2 நாள்ல வந்துடும், எதுக்கு இவ்வளவு சிரமம்? எனக்கு ஆன்லைன்ல வாங்க தெரியாதா, இது நானே செய்ய நினைச்சேன் என்று சொல்லிவிட்டு காஃபி போட சமையல் அறைக்குள் அவள் செல்ல பெண்ணோடு சென்றவன், இரு நான் காஃபி போடுறேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்று அடுப்பின் பக்கம் இருந்த அவளை நகர்த்தினான். சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டே கவுண்டர் மேல் அவள் ஏறி அமர்ந்ததும் ஆச்சரியமாக அவளை பார்த்தவன், இல்ல பொண்ணுங்க சமையல் பண்ண ஆசைப்படுவாங்க, இல்லனா அதை செஞ்சிருக்கே அது போல வீட்டை அலங்காரம் பண்ண விரும்புவாங்க, இதென்ன புதுசா எலக்ட்ரானிக் டிவைஸ் நீயா செய்யணும் அப்படின்னு என்ன உனக்குள்ள எண்ணம் சொல்லு என்று பாலை காய்ச்ச, எனக்கு என்னமோ பிடிக்கும் ராஜா, கோலம் போடுறது பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நான் சில நேரம் சர்க்கியூட் போர்ட கோலமா போட்டிருக்கேன், என் பாட்டி அதுக்காக என்ன அடிச்சு கூட இருக்காங்க என்று வேகமாய் சொன்னவளை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை தீபனாள். இவ்ளோ ஆசை இருக்கிறதெல்லாம் சரி, அப்ப அதைத்தானே நீ படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருக்க நீ என்று கேட்டதும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல், நான் பெரியவங்க சொல்றதை கேட்டே வளர்ந்துட்டேன் ராஜா, அவங்க என்ன சொன்னாலும் என் நல்லதுக்குன்னு எடுத்துக்குவேன், இத படிக்க வேணான்னு சொன்னாங்க, நான் படிக்கல என்று அவள் சொல்லி முடிக்கும் போது அவள் கையில் காஃபி கோப்பையை திணித்து விட்டு, இனி உனக்கு பிடிச்சதை மட்டும் செய், புரியுதா என்று இறுகிய குரலில் கூறிவிட்டு அகன்றான். இவ்வளவு நேரம் இயல்பாய் அழகாய் நகர்ந்து கொண்டிருந்த நொடிகள் அவனின் இறுக்கத்தால் அனைத்து மாறி அவன் அகன்றதும் அந்த இடமே சூன்யமாக தெரிந்தது தன்யாவுக்கு. ராஜா, உங்களுக்கு பிடிக்கலான நான் செய்யல என்று கவுண்டரில் இருந்து இறங்க அவள் முயற்சிக்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இனிமே எதையுமே செய்யாத ஸ்ரீ என்று சொல்லிவிட்டு கார் சாவியோடு வெளியேறினாள் தீபன். அவனின் திடீர் ஒதுக்கத்திற்கு காரணம் விளங்காதவளாக தன்யா விழிக்க காரில் ஏறி அமர்ந்தவன் மனமும் பாரமாக இருந்தது. பிடிச்ச படிப்ப வேண்டான்னு சொன்னாங்களா, இவன் படிக்கலையா, பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்பாளாம், பைத்தியம், அப்படி அவங்க சொல்லித்தானே கல்யாணம் பண்ணிருக்கா என்ன, அவ பிடிக்காம படிச்ச படிப்பும் நானும் இப்ப ஒண்ணுதானே என்று அவன் மனம் அவனிடம் ஏதேதோ சொல்லி குழப்ப கடற்கரை ஒட்டிய அந்த ஜூஹு சாலையில் வாகனத்தை செலுத்தியபடி யோசனையில் இருந்தார் தீபன். வீட்டில் சிறிது நேரம் கலக்கம் சூழ்ந்தவளாக இருந்த தன்யா மெல்ல மெல்ல, அவன் தன் நலனுக்காக, தன் முன்னேற்றத்திற்காக தானே சொன்னாள் என்ற மனம் தெளிந்தவளாக வாங்கி வந்த பொருட்களை கொண்டு அவள் நினைத்த சோலார் பேனல் மொபைல் பவர் பேங்கை செய்ய ஆரம்பித்தாள். அடுத்து வந்த 3 மணி நேரம் நகர்ந்த விதம் தெரியாமல் சென்றுவிட அழகிய பிளாஸ்டிக் பெட்டி ஒன்றில் இறுதியான இணைப்புகளை முடித்து ஸ்விட்ச் மற்றும் சோலார் பேனலை அவள் ஒட்டி முடித்து அப்படியே வைத்துவிட்டு சோர்வில் உறங்கிவிட்டாள். கடற்கரையில் கால்வலிக்க நடந்தவன், சரி அவளுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ கல்யாணம் நடந்தாலும் நம்ம கிட்ட நல்லாதானே பழகுறா, இன்னும் என் மனசு அவகிட்ட என்ன தேடுது என்று புரியாமல் அவனை கேட்டுக்கொள்ள விடை என்னவோ அவனுக்கு கிடைத்த பாடே இல்லை. நேரம் கடந்து போவதை உணர்ந்து மீண்டும் வாகனத்தில் அவன் ஏற மும்பையின் அழகிய சாலையின் நெரிசல் அவனை அவ்வளவு எளிதாக வீட்டிற்கு வரவிடவில்லை. நேரம் கிடைத்த அன்றும் தானே அதை கெடுத்துக் கொண்டோம் என்று நொந்தபடி காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு லெப்டில் வீட்டை அடைந்தான். சாவியால் கதவை திறந்து உள்ளே வர டைனிங் டேபிளில் கண்ணயர்ந்து இருந்தவளை கண்டு அவனுக்கு இரக்கமே வந்தது. மெல்ல அவளை அடைந்தவன் அவள் கரத்திற்கு அருகில் இருந்த அந்த பெட்டியை பார்த்து வியந்தான். அழகாய் கைக்கு அடக்கமாக அவளே செய்திருந்த அந்த பவர் பேங்கை பார்த்த அவனுக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே வந்தது. தன்யா தலை சரிந்து விழ பார்க்க அவளை தாங்கிக் கொண்டு தன் படுக்கையில் படுக்க வைத்தான். மீண்டும் வெளியே வந்து அதை உபயோகிக்க முடிகிறதா என்று பார்க்க, அதுவோ மடையா, நான் சூரிய வெப்பத்தை எடுத்துதான் பலன் தருவேன்,
என்று அவனை பார்த்து சிரித்தது. நாளைக்கு காலையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு தான் ஆபீஸ் போகணும் என்று சிரித்துக் கொண்டே சென்று உடை மாற்றி அவள் அருகில் படுத்துக் கொண்டான். சில நாட்களாக அவனை மனதால் நெருங்கிவிட்டவள் இன்று ஒரே படுக்கையில் இருக்க தீபன் மனம் அவனை நிலை கொள்ள விடாமல் படுத்தியது. அவள் அருகில் படுத்துக்கொண்டு, ஸ்ரீ, நீ நல்ல வாய் பேசுற. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டை பார்த்து நான் அசந்துட்டேன். நீ எதுவும் செய்ய போறேன்னு சொன்னதும் நானும் கிண்டலா சரின்னு விட்டுட்டேன். ஆனா இவ்ளோ குறைஞ்ச நேரத்துல எவ்ளோ அழகா நீ செஞ்சிருக்கனா கண்டிப்பா உன் மனசுல இருக்க ஆசை எனக்கு புரியுது. என்னால முடிஞ்சத இனிமே உனக்கு நான் செய்வேன் ஸ்ரீ என்று தூங்கும் பதுமையிடம் அவன் பேசிக் கொண்டிருக்க அவளும் தூக்க கலக்கத்தில் மூக்கை சுருக்கி உதட்டை குவித்து தன் கையால் கன்னத்தை தேய்த்து கொண்டாள். அவள் என்னவோ தூக்கத்தில் செய்து விட்டாள். இவன்தான் பித்து பிடித்தது போல அவளையே பார்த்து கொண்டு அவளை நெருங்கி சென்றான். அவனை மீறும் நிலையில் அவளின் அழகிய வதனம் அவனை கட்டி இழுத்துக் கொண்டிருந்தது. தீபு, நோடா, இப்பதான் நல்லா பேசுறா. அவளோட கொஞ்ச நாள் பழகுவோம். அவளே மனசு வந்து உன்னை விரும்புற நாள்லாம் இதெல்லாம் என்று உள்ளே ஒரு மனம் கட்டளையிட, ஓடடை, எதிர்த்தாப்புல பால்கோவா மாதிரி பொண்டாட்டி இருக்க உனக்கு என்ன பட்னி கிடக்கணும்னு விதியா என்று மற்றொரு மனம் அவனை உசுப்பேற்றியது. தவித்த அவனின் நிலை தெரியாமல் தன்யா தன் வளைக்கரத்தை அவன் கழுத்தில் தவழவிட பொறுக்க மாட்டாமல் அவள் இதழ்களை தன் வசம் செய்தான் தீபன். தூக்கத்தில் இருந்த அவளும் கண் விழித்து தன் நிலையை உணர வெட்கம் கொண்டவளாக மேலும் அவன் கழுத்தை இறுக்கிக் கொண்டாள். இதை சற்றும் எதிர்பாராத தீபன் அவள் வேண்டா வெறுப்பாக தன்னோடு வாழ வரவில்லை என்ற நிம்மதி மனதில் பரவ மெல்ல அவளின் அதரத்தை விடுவித்தான். அவளை அணைத்துக் கொண்டு படுத்தவன், நம்ம கல்யாணத்தை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம் ஸ்ரீ. நாம முதல்ல நம்மள புரிஞ்சுப்போம், அப்புறம் என்று அவள் விழிகளை அவன் காண மயக்கத்தில் இருப்பவள் போல கண்கள் சொருகி இருந்தவள், எனக்கு உங்களை பிடிக்கும் ராஜா, இதெல்லாம் உங்க விருப்பம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்று கண்ணை திறக்காமல் கூற தீபனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் அவளின் மனம் நோகக்கூடாது என்று நெற்றியில் முத்தமிட்டவன், எனக்கும் உன்னை பிடிக்கும் ஸ்ரீ. ஆனா இந்த பிடிக்கும் அப்படிங்கிறது காதலா மாறட்டும், அப்புறம் நம்ம வாழ்க்கையை துவங்கலாம் என்ன என்று அவள் நாடி தொட்டு கேட்க அவளும் என்று தலையசைத்து அவன் மார்புக்குள் தஞ்சமானாள். நாம வளர்றதுக்கு பேர் மட்டும்தான் வளர்ச்சியா? கிடையவே கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்க மனுஷங்களும் வளரணும். அதுக்கு நம்மளால ஆன உதவிய நம்ம செய்யணும். அதுக்கு பேர் தான் மனிதம். கண்டிப்பா நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 16. அந்த காலை வேளையில் ஹைதராபாத்தில் அவரவர் பரபரப்பாய் கிளம்பிக் கொண்டிருக்க அந்த சிறிய வீட்டின் உள்ளே மட்டும் ஒருவித அமைதி சூழ்ந்திருந்தது. இன்னும் எத்தனை நாள் நீ இப்படியே உட்கார்ந்து யோசிக்கலான்னு இருக்க என்று கையில் காஃபி கோப்பையோடு வந்தாள் அவள். எதிரில் இருந்தவள் எங்கோ வெறித்துக் கொண்டு இருப்பதைக் கண்டு, ரூபன், போதும் உன்னோட கில்ட்டி ஃபீலிங். 10 நாள் ஆச்சு ரூபன், இன்னும் நீ இப்படியே இருந்தா எப்படி? நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது? கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சட்டென்று திரும்பியவன், ஏய், போது வாய் முடு, எல்லாம் ஒன்னால வந்தது. நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன் என்று குரல் உயர்த்தி கத்தியவன் எழுந்து சென்றான். அவன் போவதையே பார்த்திருந்த அவளோ, ஏ ரூபன் இப்படி பேசுற? நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருவியா? என் நினைப்பே வராதா உனக்கு? நான் என் அன்பு, என் காதல் என்று அவள் பேச, போதும், நீயும் உன் காதலும். நானும் 6 வருஷமா உன் வீட்டுல பேசு பேசு, அவங்க சம்மந்தம் சொன்னா மேல பேசலான்னு சொன்னேன். ஆனா நீ உன் அப்பா அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு அங்க வாயே திறக்காம இருந்துட்டு என் வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்ணினதும் என்னை இப்படி செஞ்சுட்டேடி. அப்படி என்னடி பொல்லாத காதல் என்று கத்தியவன் மனம் வெறுத்தவனாக அங்கிருந்த நாற்காலியில் அமர, ரூபன், ஹே பிளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு அப்படி செய்யல. நீ திடீர்னு 2 நாள்ல கல்யாணம், இனிமே என்னோட பேசாதன்னு சொன்னதோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. எனக்கு நீ தாண்டா உயிர். உன்னை விட்டுட்டு நான் எப்படி ரூபன் உயிரோட இருப்பேன்? இப்படி சொல்லி சொல்லி என் உயிரை தாண்டி எடுக்கிற. அங்க என் வீட்டுல என்ன ஆச்சோ தெரியல. அந்த பொண்ணு என் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு வேற. என் அப்பா எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா என்று அவன் கதற, இதையேதான் 10 நாளா சொல்லி என்னோட பேச கூட மாட்டேங்கிற ரூபன் நீ. எனக்கு அந்த நேரம் வேற வழி தெரியல. ஏ, நீ ஓமேட்ட விட்டு வராம இருந்திருக்கலால என்று நக்கலாக அவள் கேட்டதும்,
உன்னை நானும் விரும்பி தொலைச்சிட்டேனடி. நீ கையை அறுத்துக்கிட்டு வீடியோ கால் பண்ணினதோ எனக்கு உயிரே என்கிட்ட இல்லடி. அதான் எதை பத்தியும் யோசிக்காம உன்னை தேடி ஓடி வந்த. அத நீயே சொல்றிய ரூபன், என்ன காதலிக்கிறேன்னு. அப்புறம் ஏன்டா அப்படி இருக்க என்று அவன் கைப்பற்றி அவள் சென்னுங்க. சே, கையெடு. உன் மேல இருந்த எல்லாமே எப்போ நீ என்ன பயமுறுத்தி வீட்டை விட்டு வர வச்சியோ அப்பவே போயிடுச்சு. நானே எப்படி என் அப்பா முகத்துல முழிக்கிறதுன்னு தெரியாம இருக்கேன் என்று சொன்னதும், ரூபன், நீ ஏன் என் அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? போதுண்டி உன் அன்பு. உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லாத உன் காதல என்கிட்ட மட்டும் ஏன் வந்து சொல்ற? இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டியே, கல்யாணம் முடிஞ்சதும் உன் அப்பா அம்மா முன்னாடி போய் நிக்கலாமா என்று அவன் கேட்டதும், நோ ரூபன், அப்பா என்ன ரொம்ப நம்புறாரு. அதனாலதான் வேலை பார்க்க என்ன வெளியூருக்கு அனுப்புறாரு. இப்போ நான் அவர் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அவர் இடிச்சு போயிடுவாரு. என்னால அவர் அப்படி பார்க்க முடியாது. கல்யாணம் பண்ணி நம்ம ரகசியமா வாழலாம். அப்புறம் நானே அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். எப்படி? இந்த 6 வருஷமா உன் வீட்டுல நீ என்ன காதலிக்கிறது சொன்னியே, அப்படித்தானே என்று இம்முறை ரூபன் நக்கல் அடித்தான். இங்க பாரு அனிகா, நான் என் வேலையை போய் பார்க்க போறேன். நீ உன் அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணு, இல்ல பண்ணாம போ. உன் ஆசைக்கு ஏன் வீட்டுமான கப்பல் ஏறியாச்சு. அப்புறம் என்ன? நீ என்னவும் பண்ணு. நான் டிக்கெட்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ட் ஐ எம் லீவிங் டுமாரோ என்று எழுந்து உள்ளறைக்கு சென்று படார் என்று தாளிட்டான். ரூபன், ரூபன் என்று கதவை தட்டிய அனிகா மடக்கி தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். மும்பையின் காலை வேலை ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி மலரும். வீட்டரசிகள் சமையலறையில் போர் புரிந்தபடி இருக்க, கணவன்மார்களோ பிள்ளைகளை விரட்டி தானும் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருப்பர். ஆனால் அந்த 7 மணிக்கு தீபனின் இல்லம் மட்டும் அமைதியாக இருந்தது. தீபன் அவனின் மெத்தையில் சயனித்திருக்க, தன்யா அவனின் மார்பில் தலை வைத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மெல்லிய ஆதவனின் கீற்று ஜன்னல் வழியாக தீபனின் கன்னங்களில் பட்டதும் சூடு தெரிய விழித்தவன் மனம் அவனை அறியாமல் பரபரப்பை கொண்டது. மெல்ல நகர்ந்து தன்யாவை படுக்கையில் விட்டவன் வேகமாக ஹால் டைனிங் ஏரியாவிற்கு வந்து அவள் செய்து வைத்த சோலார் பவர் பேங்கை பால்கனியில் வெயில் படும் இடத்தில் வைத்தான். பின் உள்ளே சென்று தன் காலை கடன்களை முடித்துக் கொண்டு சமையலறைக்குள் நுழைய, முதல் நாள் இரவு சமைத்ததற்கான அறிகுறியே இல்லை. ஐயோ, ராத்திரியும் சாப்பிடாம இருந்தாளா என்று அவளை கவனிக்க தவறிய தன் மடமையை திட்டிக் கொண்டபடி காலை உணவை வெளியிலிருந்து வரவைக்க முடிவு செய்து ஆர்டர் கொடுத்து விட்டான். முதல் முறை கணவனின் அருகாமையிலும் அணைப்பிலும் உறங்கிய தன்யா அவளை அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கணவன் அவளை பிடிக்கும் என்று சொன்னதை அவள் மனதில் ஒரு பேரமதியை கொண்டு வந்திருக்கலாம். காலை செய்திகளை பார்வையிட்டபடி அமர்ந்திருந்த தீபன் ஆர்டர் செய்த உணவுகள் வர வாங்கி வைத்துவிட்டு தன்யாவின் அருகில் சென்று எழுப்பினான். ஸ்ரீ, எழுந்துக்கோ என்று அன்பாய் சொல்ல, சுருண்டு படுக்கும் பூனை குட்டியாக தன்யா அவன் கையை இறுக்கிக் கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். மெல்லிய சிரிப்பை உதிர்த்த தீபன் அவள் காதருகில் காற்றை ஊத உறக்கம் கலைத்து கண் வளர்ந்தாள் மங்கை. வாரி சுருட்டி எழுந்தவள், ஐயோ ராஜா, சாரி, தூங்கிட்டேன். இதுவரை அப்படி தூங்கினதே இல்ல ராஜா. ஒரு 5 நிமிஷம் வந்து சமையல் பண்ணித்தர என்று சொல்லி அவள் குளியலறைக்குள் புக, முகத்தில் உறைந்த சிரிப்புடன் காஃபியை கலக்கி அவள் வந்ததும் அவள் கைகளில் வைத்தான் தீபன். நீங்க ராஜா அதெல்லாம் செய்றீங்க, நான் வருவேன்ல என்றதும், சீக்கிரம் குடி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்றான். அவளும் வேக வேகமாய் கோப்பையை காலி செய்துவிட்டு, சொல்லுங்க என்றாள். இங்க வா என்று அழைத்து சென்று பால்கனி சேரில் அமர்த்தியவன் சார்ஜர் ஒயரை எடுத்து வந்தான். நான் எழுந்தப்ப அதை வெயில்ல வச்சேன். இப்போ சோலார் பவர் பேங்க் வேலை செய்தான் பார்க்கலாமா என்றான். உள்ளே தனக்காக அவன் காத்திருந்து பார்க்கவிருக்கிறான் என்று மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்க, அவளும் ஆவலாக அதை காண காத்திருந்தாள். அவன் அதில் சார்ஜர் ஒயரை இணைத்து தன் போனில் சொருகியதும் அதை வேலை செய்ய ஆரம்பித்தது. மகிழ்ச்சியில் குதித்த தன்யா தன்னை மறந்து தீபனை அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஹே லூசாடி, நீ யாராச்சும் இதுக்கு போய் அழுவாங்களா என்று அணைத்து அவளை சமாதானம் செய்தான். உங்களுக்கு தெரியாது ராஜா, இது சும்மா ஏதோ ஒரு டப்பால 4 ஒயர் இருக்கிறது இல்ல. இது என் ஆசை, என் கனவு, நான் படிக்க ஆசைப்பட்ட ஒண்ணு என்று அவள் தேம்ப, சரி சரி அழாத என்று சமாதானம் செய்து, வெறும் வயிறா இருந்தா இப்படிதான், எதுக்காவது நம்மள அழுக சொல்லும் என்று வாங்கிய உணவை அவளுக்கு ஊட்டினாள். அவளும் சிறு பிள்ளை போல வாங்கி உண்டவள் இவனுக்கு தன்மேல் உள்ள பிரியம் உண்மை என்று உணர்ந்து கொண்டாள். அவள் தயக்கமாக அவனை பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன், ஏய் என்னடி கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற? இங்க பார், உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் தாராளமா செய்.
நான் என்ன சொல்வேன்னு யோசிக்காத. இன்னைக்கு நேரம் இருந்தது, இத பார்த்து பாராட்டினேன். நாளைக்கு நேரம் இல்லாம நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா அதை நீ பெருசா எடுத்துக்காத, புரியுதா? என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு அவனும் சாப்பிட துவங்கினான். எழுந்து உள்ளே சென்றவள் கதவின் மறைவில் இருந்த தீபனை ஆழ்ந்து கண்டவள், ஹே ராஜா என்று காற்றில் கிள்ளி முத்தமிட்டாள். தன்யா உற்சாகமாக சால்டரிங் அயன், வயர், எல்இடி, ஸ்விட்ச் என்று பிஸியாக அடிக்கடி அவளின் ஐவர் படை படையெடுத்து கிண்டல் செய்து வந்தது. அன்றும் நீலாம்பரி, அலிமா, மீனாட்சி, சரிதா நால்வரும் அவள் வீட்டிற்குள் நுழைய வசுதாவை தேடி தன்யாவின் கண்கள் அலைப்பாய்ந்தது. வருவா வருவா, நீ உள்ளவா என்று நீலாம்பரி அவளை கழுத்தை கட்டிக்கொண்டு இழுத்து வர, அம்மா என்று செல்லமாக சினுங்கினாள் தன்யா. தனு, உன்னோட சோலார் பவர் பேங்க் நல்லா இருக்கு. நேத்து இங்க அதுல சார்ஜ் போட்டுட்டு போனதா, அப்புறம் சாயங்காலம் தான் போன சார்ஜ் போட்டேன் என்று பெருமை அடித்தார் அலிமா. ஐய, நீ போனை யூஸ் பண்ணிருக்கே மாட்ட, அதான் சார்ஜ் இருந்திருக்கோம் என்று மீனாட்சி கிண்டல் செய்ய, மீனுமா என்று தன்யா சினுங்க ஆரம்பித்தாள். சரி சரி, இப்ப என்ன செய்யற என்று சரிதா பேச்சை மாற்ற, சத்தம் கேட்டா லைட் அணைகிறது மாதிரி ஒரு நைட் லேம்ப் செய்யறேமா என்று ஆர்வமாக சொன்னாள் தன்யா. அவள் கண்களில் மின்னி மறைத்த உணர்வே அவள் இதை செய்ய எவ்வளவு ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதை மற்றவருக்கு உணர்த்தியது. தனு, நான் உன்னை கேட்டா கோபிக்க மாட்டியே என்று நீலாம்பரி கேட்க, சொல்லுங்கம்மா என்றாள் தன்யா ஒரு வயரை இணைத்தபடியே. இல்ல, எனக்கும் இதே போல ஒரு பவர் பேங்க் செஞ்சு கொடுறா. உனக்கு பொருள் என்ன வேணும்னாலும் சொல்லு, வாங்கி தரேன். இல்லன்னா அதுக்கு பணம் தரேன் என்றதும், அம்மா பணத்துக்காக இல்ல, ஆன்லைன்ல நிறைய கிடைக்குதாமே, அவர் கூட சொன்னாரு, அதுல வாங்கலையா என்று தயக்கமாக அவள் கேட்க, அதுல ஒரு வயர் விட்டு போனா மொத்தத்தையும் தூக்கி போடணும் தனோ. ஆனா நீ செஞ்சு கொடுத்தா எதனால நீயே சரி பண்ணி தருவதானே. பொருள் எங்க வாங்குறோம் அப்படிங்கறத விட அதோட தரம் ரொம்ப முக்கியம்டா என்று அவர் சொல்ல தன்யா நெகிழ்ந்து போனாள். இந்த வாழ்க்கை நமக்கு பல ஆச்சரியங்களை வச்சிருக்கோம். அப்படி எனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்திலையும் எந்த மாதிரியான ஆச்சரியங்களை தரப்போகுது, அப்படி இது தர்ற ஆச்சரியங்கள் ஆச்சரியங்களாகவே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 17. மாலை வீட்டிற்குள் நுழைந்த தீபன் மகிழ்ச்சியை முகத்தில் டன் கணக்கில் வழிய விட்டபடி இருந்த தன்யாவை கண்டு உள்ளே எழுந்த உவகையோடு அவளை வம்பு செய்ய ஆரம்பித்தான். என்ன விஞ்ஞானி மேடம், முகத்துல 1000 வாட் பல்ப் எரியுது, எதுவும் விசேஷமா? என்கிட்ட சொல்லலாமா மகாராணி என்று கிண்டல் செய்ய, போங்க ராஜா, வர வர என்ன ரொம்ப வம்பு பண்றீங்க என்று சினிங்களாக அவனது கிண்டலுக்கான மறுப்பை அவள் தெரிவிக்க, கிண்டல் பண்ணடா, சொல்லு, முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, அதான் கேட்டேன் என்று மனைவியிடம் சமாதானமாக பேச்சை தொடர்ந்தான் தீபன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க என்று அவள் இருக்க, அவங்களதான் அடிக்கடி வராங்களே, உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அதை சொல்லுமா என்று டையை கிழட்டி அதனிடத்தில் வைத்தபடி கேட்டான். அதான்னு சொல்ல வர, அதுக்குள்ள உங்களுக்கு அவசரம் என்று விளையாட்டாய் அவனை இடித்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் தன்யா. அடடா, இப்ப நான் உன்னை சமாதானம் பண்ணணுமா? பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சொன்னேன், இப்படியெல்லாம் சேட்டை செய்ற நீ என்று விளையாட்டாய் அவனும் அழுத்து கொண்டான். சரி விடுங்க, நான் சொல்றத சொல்லி முடிக்கிறேன் என்று தோழிகள் வந்து அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பவர் பேங்க் கேட்டதாக மகிழ்ச்சியாக சொன்னாள் தன்யா. ஹேய், இது சூப்பர் இல்ல? இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. பேசாம இதையே நீ பிசினஸ் ஆரம்பிச்சிரு என்று அவளுக்கு ஊக்கம் தரும் என்று அவன் சொல்ல, அவளோ நல்ல ஐடியா தான், ஆனா இது ரொம்ப சின்ன லெவல், நான் இதை விட பெருசா ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கையில் காஃபியை கொடுத்தாள். சும்மா இந்த சமயக்கட்டு, காஃபி, பால்கனில இருக்க பூச்செடின்னு இப்படியே உன் லைஃப ஓட்டிடலான்னு இருக்கியா என்று வெகு தீவிரமாக அவன் கேட்டதும், இல்ல ராஜா, எனக்கு வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், ஆனா அது ஏன் அளவுக்கு இருக்கணும், கம்மியாவும் இருக்க கூடாது, அதிகமாவும் இருக்க கூடாது, வீடு வேலை ரெண்டையும் என்னால சமாளிக்க முடியல அளவுலதான் இருக்கணும், யோசிச்சு செய்யலாம் என்று அவள் சொல்ல, அவளுக்கு அருகில் அமர்ந்தவன், கல்யாணம் ஆனா புது தம்பதி பேசுறது போலவா நாம பேசுறோம் என்று பெருமூச்சு விட, நமக்குள்ள என்ன தடுக்குதுன்னு எனக்கு புரியல ராஜா, நாம ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறோம், ஆனா ஏன் கணவன் மனைவியா யோசிக்கவோ அடுத்த கட்டத்துக்கு நகரவோ முடியல என்று அவள் கேட்டதும், இத்தனை நேரம் இருந்த இயல்புகள் அனைத்தும் மாறி, எனக்கும் தெரியல ஸ்ரீ, என்னவோ தடுக்குது, அது மட்டும் உண்மை என்று அவன் எழுந்து கொள்ள,
இருங்க, ஆவுன்னா எழுந்து போயிடுங்க என்று அதட்டில் போட சட்டென்று சிரித்த தீபன், சொல்லுமா, நான் நிறைய யோசிக்கிறேன், ஆனாலும் புரியலடா என்று சொல்ல, எதுக்கு யோசிக்கணும்? நாம இப்போதைக்கு நண்பர்களாவே இருப்போம், நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுவா ஒரு நாள் மாறும் என்று அவன் அருகில் நெருங்கி தனியா அமர, தேங்க்ஸ் டி, என் மனச நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு என்று அவள் கரத்தை பற்றி கொண்டான். அதையே நானும் சொல்லலாம் இல்லையா என்று அவளும் அவன் தோள் சாய்ந்து அவள் விருப்பு வெறுப்புகளை அவனோடு பகிர்ந்து கொண்டாள். அவனும் சொல்ல நிறைய விஷயங்கள் அவர்களுக்குள் ஒத்து போயின. அந்த பால்கனியில் ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து கொண்டு பேசிய நிகழ்வு அவர்களே எதிர்பார்க்காமல் நடந்த ஒன்று. ஆனால் அவர்கள் வாழ்வின் பல முடிச்சுகளை அவிழ்க்கும் விஷயங்கள் அங்கே பேசப்பட்டாலும் அதை ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளும் மனநிலையில் இருவரும் இல்லை. ஒருவரை ஒருவர் அறிய நினைத்தனர், அவ்வளவே. அதன்பின் வந்த நாட்கள் வேகமாக கழிந்தாலும் அவர்கள் நண்பர்கள் என்ற எல்லையை தாண்டாமல் பழகி வந்தனர். அவள் சொன்ன பல விஷயங்கள் தீபனுக்குள் நெருடலாக இருந்தது. தாய் சொன்ன தகவல்கள் பலவும் தன்யாவோடு ஒத்து போகாததை இப்போது உணர்ந்தான். தன்யா இதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அவள் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயம் செய்வதில் கவனமாக இருந்தவள் வீட்டில் செயற்கை நீரூற்று, தானியங்கி மோட்டார் நிறுத்தும் கருவி என்று செய்து அனைத்தும் அழகாக வேலை செய்ததில் மகிழ்ந்து இதை எப்படி தொழிலாக மாற்றலாம் என்ற குழப்பத்தில் இருக்க, அன்று மதியம் உணவுக்கு பின் எப்போதும் போல நளினி போன் செய்து மருமகளோடு பேசிக் கொண்டிருந்தார். ஏண்டா எப்ப பாரு இந்த ஒயர் கூடவே இருக்கியே, என் பையன் உன்னை திட்டலையா என்று கேட்டதும், யாரு? உங்க பையன் என்ன திட்டாலும் என்று மாமியாரை கலாய்க்க ஆரம்பித்தாள் தன்யா. இவ்ளோ நொல்லு உனக்கு இருக்க கூடாது, மாமியார்னு என் மேல உனக்கு பயமே இல்ல, நீ கிளம்பி இங்க வா, நான் உன்னை வச்சு செய்கிறேன் என்று நளினி வீரவசனம் பேச, பாத்துமா என்று எப்போதும் போல இவர்கள் பேச்சில் இடை புகுந்தார் ஆதி. தாத்தா என்று ஆனந்த கோவல் விட்ட தன்யா தான் புதிதாக செய்த ஹெட்போனை காட்டி, தாத்தா இது நானே செஞ்சேன், நல்லா இருக்கா என்றதும், இதெல்லாம் யாரோ செஞ்சதை பார்த்து நீ செய்யறதுடா, எப்ப நீயாவே இது புதுசா கண்டுபிடிப்ப என்று ஆசையாக அவர் கேட்டதும், ஏன் தாத்தா, நான் ஒரு சாதாரண பொண்ணு, ஆசைப்பட்ட படிப்பு கூட படிக்க முடியாதவ, இதெல்லாம் செய்யறதே ரொம்ப பெருசு, எனக்கு இந்த கண்டுபிடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் ஆசை இல்ல, எனக்குன்னு சின்னதா ஒரு தொழில் தொடங்கி என் பேரை சொன்னா, ஓ அந்த கம்பெனியா, சரி சரின்னு சொல்ற அளவுக்கு வந்தா போதும், அதுக்கே நிறைய உழைக்கணும் தாத்தா, இது என்ன சினிமாவா, ராத்திரி எல்லாம் ஒரே கொஞ்சம் ஒயர் வச்சுக்கிட்டு இருந்துட்டு காலையில அவன் பெரிய சயின்டிஸ்ட் பெருசா எதையோ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றதுக்கு என்று சிரிக்க, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த யதார்த்தம் தான் தனுமா என்று வந்தார் அசோக். நானே உன்னை இங்க வர சொல்லான்னு இருந்தேன், உங்க அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் தேறி வந்திருக்கு, நீ வந்தா நம்ம எல்லாரும் ஒரு தடவை அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் அலைய நினைப்பான் என்று நண்பனுக்காக அவர் யோசிக்க, மற்ற பேச்சுக்களுக்கு பின் போனை வைத்ததும் ஊருக்கு போக தனக்கு தேவையானவைகளை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு 2 செட் துணிகள் மட்டும் எடுத்து வைத்தாள். மாலை தீபன் வந்ததும் ஊருக்கு போக வேண்டும் என்று அவள் சொல்ல, உன்னை ட்ரெயின் ஏத்தி விடுற ஸ்ரீ, இப்போ நான் கிளம்பி போ, நான் அடுத்த வாரம் வரேன் என்று அவளை அடுத்த நாள் அனுப்ப அவன் சம்மதம் தெரிவிக்க, ஊருக்கு செல்லும் மகிழ்ச்சி இருந்தாலும் இதயத்தின் மூலையில் ஏதோ தொலைந்த உணர்வு எழுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவளிடம் பேசிவிட்டு உடை மாற்ற உள்ளே வந்தவன் மனம், இவரை நாளைக்கு அனுப்பிட்டு நாம எப்படி அடுத்த வாரம் கிளம்புறது, வேலை இருக்கு வரலன்னு சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவா, இவளும் போக மாட்டா, நாளைக்கு கிளம்பட்டும், அப்புறம் உள்ளதை அப்ப பாத்துக்கலாம் என்று சிந்தனைகளை ஒத்தி போட்டு அவளுக்கு பயணச்சீட்டை ஏற்பாடு செய்வதில் மும்மரமானான். பெங்களூருவில் உள்ள அந்த ஆடம்பரமான வீட்டில், சுபா இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றல, மணி என்ன தெரியுமா, சாயங்காலம் 6 ஆக போகுது என்று அவன் கத்த, சோ வாட் கிரிஷ், ஐம் ஸ்லீப்பி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்று கம்பளிக்குள் சுருண்ட அவளை கண்ட கிரிஷ் கோபத்தின் உச்சம் தொட்டான். சுபா வேக் அப், திஸ் இஸ் நாட் ஃபேர் என்று அவளை மீண்டும் அவன் உழுக்க, ஏய் நானே நேத்து பப்புக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தேன், திடீர்னு கிளைண்ட் மீட்டிங் சொல்லிட்டான், அதையும் முடிச்சு நான் படுக்கும்போது மணி 12 ஆயிடுச்சு கிரிஷ், நாளைக்கு எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் வேற என்று அவள் சொல்ல, அப்போ நீ இந்த வேலையை விட மாட்ட அப்படித்தானே என்று கேட்ட கிரிஷின் குரலில் மருந்துக்கும் பொறுமை இல்லை. ஷட் அப் கிரிஷ், we are married, அதுக்காக நான் என்னோட அடையாளத்தை தொலைக்கணுமா என்று சுபா குரல் எடுத்து கத்த, மெதுவா பேசு சுபா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த வேலையை நீ விட்டுடுன்னு, என் ஃப்ரெண்டு கம்பெனில நானே வேலை வாங்கி தரேன்னு என்று கிரிஷ் முடிப்பதற்குள், எது
அந்த பழம் இருக்கானே, வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஆ, காளிதாஸ். அவன் தானே? அவன் கம்பெனி எல்லாம் ஒரு கம்பெனிய கிரிஷ். ஒரு சாட்டர்டே கிளப்பிங் இல்ல, அவுட்டிங் இல்ல, ச்சே என்று அவள் சலிக்க, சுபா, வேலை பாக்குறது சம்பாதிக்க, நம்ம திறமைய காட்ட, அதை விட்டுட்டு பப்புக்கும் பார்ட்டிக்கும் போகல என்று சொல்ல, ஏன் நான் பார்ட்டி பப்பெல்லாம் போவேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா என்று எழுந்து அமர்ந்தாள். தெரியும் தான், ஆனா இவ்ளோ அடிக்டடா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல சுபா. நீ உன்னோட நல்ல முகத்தை மட்டுமே எனக்கு காட்டியிருக்க. அதை நம்பி நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் ச்சே என்று தலையில் அடித்துக் கொண்டான். நானும் கூட தான் உன்னோட இந்த பெரிய வீடு காரெல்லாம் பார்த்து நீ பெரிய பணக்காரன் நினைச்சேன். வேலையை விட்டுட்டு சந்தோஷமா பார்ட்டி பப்னு ஹைஃபை வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் லோன் எடுத்து வச்சிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல என்று காட்டமாக கத்தினாள் சுபா. நீயே மனசாட்சியை தொட்டு சொல்லு சுபா, நான் உன்கிட்ட என்னைக்காவது நான் பணக்காரன்னு சொன்னனா? வீடு என்னோடது, காரு என்னோடது. நீ கேட்டதுக்கு நான் இது என்னோடதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பாக்குற எல்லார்கிட்டையும் இதை லோன் போட்டு வாங்கியிருக்கேன், ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா என்ன என்று அவனும் தன் பங்கிற்கு கத்த ஆரம்பித்தான். இங்க பாரு கிரிஷ், நான் என் விருப்பப்படிதான் இருப்பேன், இதுல எந்த மாற்றமும் இல்ல என்று சொல்லிவிட்டு சுபா எழுந்து வெளியே சென்றாள். தான் காதலிக்கும் போது உருகி உருகிய பேசிய சுபாவுக்கும் இன்று எடுத்தெறிந்து பேசும் இவளுக்கும் உள்ள மலையளவு வித்தியாசத்தின் காரணம் பணம் என்று தெரிந்ததும் கிரிஷ் மனம் கசந்து போனான். காதல் என்ற ஒரே வார்த்தையில் தன் வாழ்க்கையை தானே சூன்யமாக்கி கொண்டோமோ என்று நொந்தபடி தன் பணியை தொடர மடிக்கணினியை நாடினான் அவன். நம்ம லட்சியம் நம்மளோடதா மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோடதாவும் நம்ம வாழ்க்கை துணையோடதாவும் இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். என் கனவுக்கு என் குடும்பமும் துணை நின்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 18. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? படிச்சு படிச்சு சொன்னேன், ஆனா கேட்கவே கூடாதுன்னு தானே இப்படி பண்ண என்று கோபமாக அல்லாமல் உரிமையாக திட்டிக் கொண்டிருந்தார் அசோக் சக்கரவர்த்தி. அதை ஏதோ பரிசு வாங்கியவர் போல சிரித்தபடி பெருமை பொங்க பெற்றுக் கொண்டிருந்தார் தன்யாவின் தந்தை மேகநாதன். சிரிக்காதனதா, இப்பதானே உடம்பு கொஞ்சம் குணமாகி இருக்கு, உடனே அலையிலனா என்ன என்று நண்பனை கடிந்து கொள்ள, நல்லா சொல்லுங்க மாமா, நாம தான் அடுத்த வாரம் அவர் வந்ததும் மதுரை வர்றோம்னு சொன்னோம்ல என்று மாமனாருக்கு ஒத்து ஊதிய மகளை கண்டு மேகநாதன் உறக்கச் சிரித்தார். முன்ன இவ வீட்டுல இருக்கிறதே தெரியாத அசோக், லீவுக்கு வீட்டுக்கு வந்தா கூட என் அம்மா பின்னாடியோ இல்ல மதிக்கு பின்னாடியோ ஒளிஞ்சு நின்னு பேசுவா. ஆனா இங்க பாரு, என்னமா வாய் பேசுறா என்று நண்பன் வீட்டில் மகள் உரிமையாக வலம் வருவதை எண்ணி பொறித்தவராக அவர் சொல்ல, அதெல்லாம் உனக்கு பொண்ணா இருக்கும்போது, இப்போ இது என் மருமக என்று தனியாவை தன் அருகில் அசோக் அமர்த்தி கொள்ள, இதெல்லாம் ஒரு வாரம்தான், அப்புறம் என் பொண்டாட்டின் உரிமை கொண்டாட அவன் வந்துருவான் என்று சமையல் அருகிலிருந்து வெளியே வந்தபடி சொன்னார் நளினி. வெட்கத்தில் தன்யாவின் முகம் சிவந்து போனது. மகளின் அழகு முகத்தை கண்ட மேகநாதனுக்கும் வான்மதிக்கும் மனம் நிறைந்து போனது. தில்லை வந்த நொடி தொட்டு பேத்தியை குறுகுறுவென்று பார்த்தபடி இருந்தவர் தனிமை எப்போதடா கிடைக்கும் என்று காத்திருந்தார். ஆதியும் தன்யாவும் சரளமாக பேசுவதைக் கண்ட அனைவரும் ஆச்சரியம் கொள்ள, அவர்களும் ஏதோ விஞ்ஞான மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள விஞ்ஞானிகள் போல ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க, தன்யா தாத்தாவிற்காக ப்ரொஜெக்டர் ஒன்று செய்திருக்க அதை கண்ட தில்லை பல்லை கடித்தார். அசோக் அனைவர் முன்னிலையிலும் மருமகளின் திறமையை பாராட்ட தில்லை முகத்தை தூக்கி வைத்தபடி, இதெல்லாம் கிடக்கட்டும் தம்பி, உங்க புள்ள எங்க பாப்பாவை சந்தோஷமா வச்சிருக்காரா? எங்களுக்கு இந்த ஒயரு டப்பா டவராவை விட பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம் என்று வேகமாக சொன்னார். எங்க பையன் தங்கமானவனுமா, தன்யாவ பத்திரமாதான் பாத்துக்கிறா என்று அசோக் சொல்ல, என்ன தம்பி பேசுறீங்க? எங்க பாப்பாவை எங்க ஊர்ல இருந்து மதுரை வரைக்கும் கூட நான் தனியா பஸ்ல அனுப்புனதில்ல. ஆனா உங்க பிள்ளை பம்பாயில இருந்து மெட்ராஸ்க்கு தனியா ரயில்ல அனுப்பியிருக்காரு. எதுல இருந்தே தெரியல உங்க பையனோட பத்திரம் என்ற முகத்தை திருப்ப, ஐயோ பாட்டி சும்மா இருங்க, அவங்களுக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை, அவங்களோட வரதா இருந்தா அடுத்த வாரம் தான் வர முடியும்னு நானே தான் ஊருக்கு போறேன்னு கேட்டேன் என்று கணவனை காமாற்றும் முயற்சியில் இறங்கினாள் தன்யா. அவளுக்கு அவன் ரயில் நிலையத்தில் வந்துவிட்டு சென்ற நினைவு வந்து கன்னம் சிவந்தது. இடம் பொருள் பாராமல் கண்ணில் ஒருவித தயக்கத்துடன் அவள் அருகில் வந்த தீபன், பார்த்து போயிடுவதானே ஸ்ரீ, பேசாம பிளைட்ல புக் பண்ணிருப்பேன், சட்டுன்னு நீ ஊருக்கு போயிருப்ப, இப்போ இது ரொம்ப நேரம் ஆகும், அது வரையிலும் எனக்கு வேலையே ஓடாது
என்று புலம்பினாள். அப்ப நீங்களும் என்னோட வந்துருங்க என்று விளையாட்டாய் தனு கண்ணடிக்க சட்டென்று அவளை இறுக அணைத்தவன் கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதித்தான். எனக்கும் ஆசையாதான் இருக்கு, ஆனா வேலை இருக்கே என்று பெருமூச்சு விட்டு அவளை வண்டியில் ஏற்றிவிட்டு வண்டி கண்ணிலிருந்து மறையும் வரை ரயில் நிலையத்தில் நின்று பார்த்துவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனில் வண்டி நிற்கும் போதும் போன் செய்து கேட்ட அவனின் அன்பை அவளால் நெகிழ்ச்சியோடு எண்ணி பாராமல் இருக்க இயலவில்லை. அவள் கனவில் மிதக்கும் கண்களோடு இருப்பதை அனைவரும் கவனித்தாலும் தில்லை முகத்தில் திருப்தி வராமல் இருக்க கண்டு நளினி தன் மகனை அவர் பேசுவதை பொறுக்க மாட்டாமல், தீபன் தன்யாவை எப்படி பாத்துக்கிறான் தெரியுமா, அவளுக்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்யறான் என்று மகனை விட்டுக் கொடுக்காமல் பேச முயற்சித்தார். தன்யா ஆமோதிப்பதாக தலையசைப்பதற்குள், இப்படித்தான் பெரிய பையனையும் தங்கம் வைரோன்னு சொன்னீங்க, ஆனா என்ன ஆச்சு என்று வாயை விட்டார் தில்லை. இதை கேட்ட தன்யா குழப்பமாக அனைவரையும் நோக்கினாள். இவ்வளவு நேரம் வீட்டில் இருந்த மகிழ்ச்சி காற்றில் பறக்க நிசப்தம் நிலவியது. நளினி சூழ்நிலையை சமாளிக்கும் பொருட்டு, தன்யா, அப்பா அம்மா பாட்டிய கீழே அதோ அந்த ரூம்க்கு கூட்டிட்டு போ என்று சொல்லி மாமனாருக்கு உள்ளே செல்லும்படி கஞ்சாடை காட்ட புரிந்து கொண்ட ஆதி சக்கரவர்த்தி, அசோக் கொஞ்சம் ரூம் வரைக்குமாயே, அந்த பென்ஷன் பத்தி சொல்லணும் என்று மகனையும் கையோடு அழைத்து போனார். மாமியாரின் இந்த திடீர் செய்கையின் காரணம் கண்டிப்பாக தீபனை பற்றிய பேச்சு இல்லை என்று புரிந்த தன்யாவுக்கு என்ன காரணம் என்று விளங்கவில்லை. தாயார் பேசியதுமே சங்கடமாக உணர்ந்த மேகநாதன் நளினியும் சமையல் அறைக்குள் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு, ஏமா உனக்கு அறிவே இல்லையா, இப்படிதான் பேசுவாங்களா, பெரியவங்க தானே நீங்க என்று கோபப்பட, அப்பா மெதுவாப்பா, நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது, உங்க உடம்புக்கு நல்லதில்ல என்று மகளாக தன்யா பதறினாள். பாரு, இவ எனக்காக எப்படி துடிக்கிறா, எப்படித்தானே அந்த பையன் அசோக்குக்காக துடிச்சிருப்பான். பெரிய பையனை பத்தி பேச நமக்கு தகுதி இருக்கா? அவங்க பையன் பேசினா பதிலுக்கு நம்ம பொண்ணை பத்தி அவங்க பேசிட்டா நம்ம மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது என்று தான் தாயை சராமரியாக கேள்விகளால் மேகநாதன் துளைக்க, விடுங்க அத்தை ஏதோ பாப்பா தனியா வந்த கோபத்துல பேசிட்டாங்க என்று தன் கணவரிடம் மாமியாருக்கு வக்காலத்து வாங்கிய தன் தாயை விசித்திரமாக பார்த்தாள் தன்யா. கூடவே, அது யார் பெரிய பையன், இதென்ன புது குழப்பம் என்று அவள் மனம் கேள்வி எழுப்பினாலும் தந்தையின் உடல் நலம் கருதி அமைதி காத்தாள். என்ன அவர் நல்லா வச்சுக்கிறாரா இல்லையான்னு என்ன கேட்கணும், அதை விட்டுட்டு ஏன் வீட்டு மனுஷங்களை புண்படுத்துறது போல பேச வேண்டாம் என்று பொதுவாக சொல்லிவிட்டு அவளுக்கு தனிமை வேண்டி அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் அவர்களை விட்டவள் நேராக மாடியில் உள்ள தங்கள் அறைக்கு விரைந்தாள். தன் குழப்பத்தை தீபனிடமே கேட்டுவிட எண்ணி அவனுக்கு போன் செய்ய அது எடுக்கப்படாமலே போனது. கண்டிப்பாக ஏதோ சரியில்லை, ஆனால் அதை யாரிடம் கேட்பது என்று தத்தளித்தாள் தன்யா. யாருக்கும் உவப்பில்லாத சூழல் நிலவுவதை அவள் உணர்ந்தாள். இல்லாவிட்டால் இந்த நேரத்திற்கு கண்டிப்பாக சமையலறையில் இருந்து மாமியார் 4 முறையேனும் தனு தனு என்று அழைத்திருப்பார். உதவிக்கு இல்லாவிட்டாலும் அவரோடு பேச்சு கொடுத்தபடி தன்யாவை அமர்த்திக் கொள்வதில் அவருக்கு கொள்ளை பிரியம். ஆனால் இன்று தன்னை அறவே தவிர்ப்பது தான் தன் பெற்றோரோடு உரையாடவா அல்லது கோபமா என்று புரியாமல் அடுத்து தனக்கு நெருக்கமான தாத்தாவும் மாமாவும் அவர்கள் அறைக்குள் இருப்பதால் மீண்டும் கீழே சென்று கேட்டாலும் அவர்கள் தெளிவாக தனக்கு விளக்குவார்களா என்ற குழப்பமே மிஞ்சியது. என்ன செய்வது என்று யோசித்தவள் நிருபாவை போனில் அழைத்தாள். சொல்லுதனும் என்று நிகிலாவுக்கு உணவு ஊட்டியபடி போன் எடுத்த நிருபாவிடம், அண்ணி இங்க ஒரு பேச்சு போச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று நடந்த வழியில் சொல்ல அதற்குள் மகளை விளையாட அனுப்பிவிட்டு கணவருக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் நிருபா. கிருஷ்ணன் செய்கையில் என்னவென்று கேட்க போனை ஸ்பீக்கரில் போட்டவள், மறுபடியும் சொல்லுத்தனும் என்று சொல்ல வைக்க கிருஷ்ணன் யோசனையாக நெற்றியை சுருக்கினார். உனக்கப்போ விஷயமே தெரியாதா தன்யா என்றார் நெற்றியை தேய்த்தபடி. என்னென்ன விஷயம், எனக்கு ஒண்ணுமே புரியல என்று விழித்த அவளை நினைக்கவே பரிதாபமாக இருந்தது நிருபாவுக்கும் கிருஷ்ணனுக்கும். அது என்னென்ன தன்யா, உங்க அக்காவுக்கு பதிலா உங்க அப்பா உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க நினைச்சது போலவே இங்க ரூபன் நிறுத்திட்டு போன கல்யாணத்தை மாமா தீபனை வச்சு முடிக்க நினைச்சாரு. கடவுள் முடிச்சு எவ்வளவு அழகா உங்க 2 பேருக்கும் போற்றுக்கார் பாரு. பெரியவங்க பேச்ச விட்டுடுமா, நீங்க சந்தோஷமா இருங்க, எங்களுக்கு அது போதும் என்று பொறுமையாக அனைத்தையும் கிருஷ்ணன் விளக்கினார்.
கண்ணில் கண்ணீர் தாரை தாரையாக பொழிய பேச வார்த்தைகள் இன்றி தவித்தாள் தன்யா. அவளால் அவள் உணர்வுகளின் கொந்தளிப்பை வெளிப்படுத்த தெரியாமல் விழிக்க, என்னாச்சுடா தனு, பேசு என்று நிருபாவும் கிருஷ்ணனும் ஊக்கமளிக்க, அப்புறம் பேசுறேன் என்று தட்டு தடுமாறி பதிலுரைத்த அவள் போனை வைத்துவிட்டு மேஜை மேல் இருந்த தீபனின் புகைப்படத்தை கையில் ஏந்திக் கொண்டு கண்ணீரில் கரைய ஆரம்பித்தாள். அவளால் நிகழ்ந்த எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. எங்கே தன் தமக்கை வாழ வேண்டிய வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ என்று நொந்து வாடிக்கொண்டு இருந்தவள் முன்னே இந்த சோலைவனம் உனக்கானது என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது தன்யாவின் மனது. அதைவிட தீபன் மனதில் தன் அக்காவின் எண்ணங்கள் இருக்குமோ, தன்னிடம் தன் அக்காவின் சாயலை தேடுகிறாரோ, தான் அவருக்கு ஒரு தேவதானோ என்று இத்தனை நாளும் கலங்கி தவித்து மூச்சுக்கு ஏங்கி அடைந்து கிடந்த மனதை இன்று யாரோ கதவு ஜன்னலை திறந்துவிட்டு சுவாசத்துக்கு காற்றை அள்ளி உள்ளே அனுப்பியதைப் போல அவளுள் ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இல்லை. உடனே தீபனை பார்க்க துடித்த மனதை அடக்க முடியாமல் மீண்டும் அவனுக்கு போனில் அழைப்பு விடுக்க, இம்முறை அவன் போனை எடுத்ததும் யோசிக்காமல் மிஸ் யூ ராஜா என்று கூறி அழுக ஆரம்பித்தாள் தன்யா. ஹே, ஏண்டி அழுகிற? என்னாச்சு? நேத்து தானே சென்னைக்கு போன, ஒரு நாள் கூட அங்க முழுசா இல்லையே, என்னாச்சு? அம்மா அப்பா எதுவும் சொன்னாங்களா? இருக்காதே என்று அவனே வினா எழுப்பி அதற்கு விடையும் அளிக்க, எப்ப வருவீங்க ராஜா என்று மீண்டும் கண்ணீரை அவள் கண்ணோரம் நிறுத்தி அவள் கேட்ட விதமே அவனை உலுக்கி எடுத்தது. அவன் அறிந்த தன்யஸ்ரீ அவ்வளவு எளிதில் அழுது விடுபவள் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டால் மட்டுமே கண் கலங்கும் அவள் அழுது கரைகிறாள் என்றால் என்னவானது என்று அவன் மனம் மனைவிக்காக தவிக்க துவங்கியது. அது எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுதோ முடிச்சிட்டு வர ஸ்ரீ. இங்க பார், இப்படிலாம் அழுக கூடாது. என்னோட தொழிலதிபர் பொண்டாட்டி அழுதா நாளைக்கு சரித்திரம் சிரிக்காதா என்று கேலி செய்து அவளை சரி செய்ய அவளும் மெல்லிய புன்னகையை தவழ விட்டவளாக, அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் வந்திருக்காங்க, உங்களை கேட்டாங்க என்று சொல்ல, அப்போ நீ ஏன தேடல? அவங்க கேட்டதால பக்கத்துல இல்லையே, காட்ட முடியலன்னு தேடி இருக்க என்று கொஞ்சம் கோபமாக அவன் கேட்டதும், ராஜா என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா என்று தன்யா செனுங்க, சரிப்போ எனக்கு வேலை இருக்கு, ஃப்ரீயானதை கால் பண்றேன் என்று அவனும் அவளை விட்டுவிட்டு வேலையை தொடரப்போவதாக சொல்லி போனை வைத்தான். தன் போனில் தெரிந்த அவன் என்னை கண்டு சிரித்தபடி, காதலா கேட்டீங்க ராஜா, அது வந்துடுமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் தன்யா. ஆனால் என்ன தனு இதெல்லாம் என்று தில்லை அவள் அறைக்குள் நுழைந்ததும் தயக்கமும் பயமும் பிடித்துக் கொண்டது தன்யாவுக்கு. ரூபன் அவன் வேலை செய்த அதே கம்பெனியின் டெல்லி கிளையில் பணிக்கு சேர்ந்துவிட்டு அடுத்து அவன் வாழ்வில் என்ன என்றே புரியாமல் தவித்தான். 10 நாட்களாக அவனும் ஆபீஸுக்கு போவதும் அவன் தங்கி இருக்கும் அறைக்கு வருவதும் உண்ணுவதும் உறங்குவதும் என்று வாழ வேண்டுமே என்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்க அவனுக்கு சலிப்பு தட்டியது. அன்று அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் பழைய எண்ணை ஆன் செய்துவிட்டு யாருக்கு அழைக்கலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு நிமிடத்தில் அவனுக்கு கிருஷ்ணனிடமிருந்து போன் வர அவனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒருங்கே தோன்றியது. போனை ஆன் செய்து காதுக்கு கொடுத்தவன் அமைதியாக இருக்க, இங்க பார் ரூபன், யாரும் என்னமோ சொல்லட்டும், நான் உன்னை நம்புறேன். உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன் என்று கேட்டதும் மனதின் காயத்தை இறக்கி வைக்க ஒரு உயிர் இருக்கும் நம்பிக்கையில் பேச ஆரம்பித்தான் ரூபன். காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே அனிகா என் மேல காதல்னு சொல்லுவா மாமா. ஆனா எனக்கு படிக்கணும், கேம்பஸ்ல செலக்ட் ஆகணும்னு நிறைய கனவு இருந்தது. ஆனா அவ எனக்காக பல வருஷம் காத்திருந்ததால அவ அன்பு மேல எனக்கு ஒரு மரியாதை வந்தது. என்னைய கட்டாயப்படுத்தாம எட்ட நின்று என்னை காதலிச்ச அந்த பொண்ணோட உணர்வுகளை நான் மதிச்சேன். எனக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. சரி, வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அவளுக்கு அவளோட அப்பா மேல ரொம்ப பிரியம். அவர் இவளை தப்பா நினைக்கிறதுல அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால கொஞ்ச நாள் போகட்டும்னு இத்தனை நாள் தள்ளினா மாமா. ஆனா எனக்கு வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க. இனியும் சொல்லாம இருக்க முடியாதுன்னு வந்தப்பவும் அவ அவங்க அப்பாவை பத்தி தான் கவலைப்பட்டா. இவளை நினைச்சு என் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதும் இல்லாம எங்க அப்பா கொடுத்த வாக்கையும் காப்பாத்ததான் அந்த பொண்ணு சுபாவை கல்யாணம் பண்ண சரின்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு என் வேலை, என் சம்பளம், என்னோட ஹாலிடே பத்தி மட்டும்தான் பேசினான். எனக்கு அவ்வளவா பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் அன்னிக்காவே எனக்கு போன் பண்ணி என்ன வர சொன்னான். ஆனா நான் எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, இனிமே என்னோட பேசாதன்னு சொன்னேன் மாமா. அண்ணன்ல இருந்து நீ வேணும், நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு என்ன தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தா. கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ கைய கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணினா மாமா. அதான் நான் எதை பத்தியும் யோசிக்காம வீட்டை விட்டு வந்துட்டேன். அவளை காப்பாத்ததான் மாமா வந்தேன்.
கண்டிப்பா கல்யாணம் பண்றதுக்கு இல்ல என்று அழுத தன் மூத்த மைத்துனனை என்ன சொல்லி தேற்றுவது என்று புரியாமல் திகைத்தார் கிருஷ்ணன். நாம நமக்காக போராடுறது பெரிய விஷயம் இல்ல. அடுத்தவங்களுக்காக நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடுத்தவங்க நம்ம வீட்டு மனுஷங்களாவே இருந்தாலும் நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு திருப்தி வேணும். கண்டிப்பா என் உறவுகளை நான் திருப்தியா வச்சுக்க முயற்சி செய்வேன். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 19. ஏனோ அந்த கூடை ஊஞ்சலில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்த தருணத்தில் தன் அறையில் ஸ்ரீ இல்லாதது அவனுக்கு பெரிய குறையாக தோன்றியது. இதே வீட்ல எத்தனை நாள் நீ தனியா இருந்திருப்ப? அன்னைக்கெல்லாம் வராத உணர்வு இன்னைக்கே வருது. ஏன்னா தன்யாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இந்த 1 மாத காலத்துல அவளோட கிண்டல், கேலி, அவ சமையல், அவளோட தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை, இதெல்லாம் மெல்ல மெல்ல அவ பக்கத்துல என்ன கொண்டு போயிடுச்சு. அதை விட இப்ப கொஞ்ச நாளா அவளோட பக்கத்துல படுத்து தூங்கும் போது என்னவோ ஒரு உணர்வு. அதுக்கு பேரு காமம்னு சொன்னா கண்டிப்பா அது தப்பு. ஒரு அரவணைப்பு அப்படித்தான் சொல்லணும். நான் அவளை அணைச்சு படுக்கும்போது அவ எந்த தயக்கமும் இல்லாம நிம்மதியா தூங்குறத பார்க்கவே அவ்வளவு அழகாவும் பெருமையாவும் இருக்கும். ஆனா நேத்து தனியா தூங்கும் போது அவ வாசனையும் அவ அணைப்பும் இல்லாம என்னவோ போல இருந்தது. அவ ஊருக்கு போய் 2 நாள் கூட ஆகலையே. ஆனா மனசு அவளை தேடுது. இதுக்கு பேர் என்ன? கனமான ஆராய்ச்சியில் இருந்த அவனை கலைத்தது செல்போன் அழைப்பு. தன் அக்கா கணவரின் பெயரை கண்டதும், சொல்லுங்க மாமா என்ற காதில் பொருத்தியவன் அதன்பின் அவர் சொன்ன விஷயங்களில் குழம்பி போனான். என்ன மாமா சொல்றீங்க? ரூபன் அந்த பொண்ணை காப்பாத்ததான் போனானா? அப்ப அத நம்ம கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. இப்ப ஸ்ரீய நான் கல்யாணம் பண்ணி அவன் இன்னும் கல்யாணம் ஆகாம ஷோ என்று அலற, அவன் சொல்ல வந்ததன் சாராம்சம் புரிந்த கிருஷ்ணன் அவனுக்கு பதில் தருவதற்குள் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அவர் மீண்டும் முயற்சிக்க அப்போது அணைத்து வைக்கப்பட்டிருக்க கடுப்பான கிருஷ்ணன் தன் மனைவியிடம் கத்த ஆரம்பித்தார். உன் கூட பிறந்த ஒரு பயலுக்கும் அறிவே இருக்காத நிருபா. சொல்ல வர்றத கேட்க மாட்டேங்கிறான் ஒருத்த, சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்கான் இன்னொருத்த என்று கோபம் காட்ட, என்ன நீங்க எதுக்கு இவ்வளவு கோபம்? அவசியமே இல்ல. நம்மளால யாரோட வாழ்க்கையும் வடிவமைக்க முடியாது. நம்மளால முடிஞ்ச உதவிகளை தான் பண்ண முடியும். இத கூட என் வீட்டுக்காரர் தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. பாவம், இன்னைக்கு இதை ஏவாயால் அவர் கேட்கணும்னு விதி என்ற கிண்டல் போல அவருக்கு தேவையானதை சொல்ல, நீ சொல்றது சரிதான் இரு. பெரியவன் அந்த பொண்ண விரும்புறான். ஆனா அவளோட அப்பா முக்கியம் அப்படிங்கிற குணத்தை மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கிறான். சின்னவன் அவன் பொண்டாட்டிய விரும்பத்தான் செய்யறான். ஆனா அண்ணனுக்கு பார்த்த பொண்ணுன்னு குழப்பத்துல அலையிறான். ஆக மொத்தம் 2மே வேண்டாத கவலை. இதுங்களை பத்தி கவலைப்பட்டு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு மாமா கிட்ட பேசுறேன் என்று மனைவி அருகில் வந்தவர், ஆமா நிக்கல எங்க என்று கேட்டதும், அவ அப்பவே தூங்கிட்டா என்று தலையணை உரையை மாற்றியபடி கூறிய மனைவியின் மீதான அவர் பார்வை மாறி போக, அட என்ன இப்படி பாக்குறீங்க என்று கேட்ட நிருபாவின் வெட்கம் அதன் பின் காற்றில் கரைந்தது. காதல் என்பது வார்த்தைகளால் உணர்த்தும் ஒன்று அல்ல, உடலால் கூடும் கோடலும் அல்ல. காதல் என்பது ஒரு அற்புதமான புரிதல். எங்கே புரிதல் சரியாக இருக்கிறதோ அங்கே தாம்பத்தியம் அழகாய் தாள லயத்தோடு அரங்கேறும். 2 நாட்களாக கணவனுக்கு போன் செய்து தளர்ந்த தன்யா வாய்விட்டு மாமியாரிடம் புலம்பியே விட்டாள். அத்த 2 நாளா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதத்த. அவர் ஆபீஸ் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. அப்படி என்ன அத்த வேலையா இருக்கும் என்று அவள் புலம்பும் போது தீபனின் தாயாய் அவரும் கவலை கொண்டாலும் மருமகள் மகன் மீது கொண்டிருக்கும் அக்கறை அவரை மகிழ்வடைய செய்தது. திடீரென்று நடந்த திருமணம் என்றாலும் தன்யா அழகாக பொருந்தி போனது அவருக்கு மிகவும் இன்பத்தை கொடுத்தது என்றால் மிக இல்ல. சுபாவிடம் பேசிய போது நாகரிகமாக அவள் தோற்றம் அளித்தாலும் இவ்வளவு அனுசரணை அவளிடம் இல்லை என்று இப்போது உணர்ந்தார். அவனை பத்தி தெரியாத தனமா விடு. அவனே நாளைக்கு போன் பண்ணி 1000 சாரி கேட்பான் பாரு. நீ உன்னோட ரிமோட் காலிங் பெல்ல என்னாச்சுன்னு பாரு என்று அவளை அனுப்பி வைத்தாலும் அவர் மனதிலும் மகன் 2 நாட்களாக பேசாமல் இருப்பது உறுத்தலாக இருந்தது. மேகநாதன் மனைவியையும் தாயையும் அழைத்துக் கொண்டு அடுத்த நாளே ஊருக்கு சென்றுவிட தன்யா கணவனோடு சேர்ந்து வருகிறேன் என்று அவர்களை வழி அனுப்பிவிட்டாள். அதுவே நளினியின் மனதில் தன்யா மீதான மதிப்பை உயர்த்தியது என்றால், முதல் நாள் பாட்டி பேத்திக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று பேசிய பேச்சுக்களை கேட்டு உடைந்த அவர் மனதை அன்று தன்யாவின் வார்த்தைகள் மட்டுமே சரி செய்தது.
இங்க பாரு பாட்டி, நீ எனக்கு நல்லது சொல்லிதானே வளர்த்த. இன்னைக்கு என்ன புதுசா உன் புருஷன் அவனை மட்டும் பாருன்னு பேசுற? இப்ப அவரை விட்டு ஏன் வந்தேன்னு கேக்குற? இது யார் வீடு? அவரோட வீடு தானே. இங்க இருக்கிறது அவங்க அப்பா அம்மா தாத்தா தானே. எனக்கும் அதே உறவுதான் பாட்டி. என்னை எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா? நீ கூட எனக்கு பிடிச்சத செய்ய விட்டதில்ல. ஆனா அவங்க கல்யாணம் ஆனதும் குழந்தை அது இதுன்னு ஒன்ன மாதிரி எதுவுமே பேசல. பொங்கலுக்குள்ள பேசி எது சரியோ செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறது அபூர்வம் பாட்டி. கிருஷ்ணன் அண்ணன் உங்களை அன்னைக்கு பாத்துக்கிட்டாரே எதுக்காக? எனக்காக தானே. யோசி பாட்டி. அம்மாவை பேசினது போல இங்கேயும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத. இது ஏன் குடும்பம். நம்ம வீட்ல நடந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல, இதுல என் வாழ்க்கையும் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. ஏதாவது அட்வைஸ் பண்றேன்னு எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துறாத பிளீஸ் என்று பாட்டியை கட்டிக்கொண்டு அவள் சொல்ல, நானும் உன்னை மட்டுமே யோசிச்சேன். ஆனா நீ உன் மொத்த குடும்பத்தையும் யோசிச்சிருக்க. எனக்கு வேற என்ன வேணும்? நீ சந்தோஷமா இருந்தா போதும். அது இங்க நடக்குதுன்னா என்னை விட யாரு தன்னும் சந்தோஷப்பட போறா? அவசர குளமா உன்னை கட்டி கொடுத்து அனுப்பிட்டோம். என் கைக்குள்ளேயே இருந்த உனக்கு பயம்தான் அதிக பழக்கம். அதுக்குத்தான் நான் யோசிச்சேன். வேற ஒன்னும் இல்லம்மா என்று தில்லை கண்ணீர் உகுத்தார். இதை காஃபி கொடுக்க வந்த நளினி கேட்டுவிட்டு ஆறிப்போன காஃபியோடு கீழே இறங்கி சென்றது இவர்கள் இருவரும் அறிய நியாயமில்லை. ஆகாஷ் கடுப்பின் உச்சத்தில் இருந்தான். சக்கி, எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல. ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையிலும் சரி, என் நண்பனாவும் சரி, நீ பண்றது எனக்கு கொஞ்சமும் சரியா படல. உனக்குள்ள என்னடா நடக்குது? வாட் இஸ் ஈட்டிங் யூ என்று கத்தியவனிடம் 2 நாட்களாக நத்திங் என்று சமாளித்தது போல இம்முறை தீபனால் சமாளிக்க இயலவில்லை. ஆகாஷ், என்னால முடியல. ஸ்ரீ என் வாழ்க்கையில முக்கியமானவடா என்று முதல் முறை வாய் திறந்து சொல்ல, எல்லாருக்கும் அவங்க அவங்க மனைவி முக்கியம்தான். இதுல நீ டென்ஷனாக என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, இப்படி டென்ஷன் ஆகுறது உன் கேரக்டரே இல்லையே சக்கி என்று தன் நண்பனை நன்கு அறிந்தவனாக ஆகாஷ் கூற, எஸ், என்ன ரொம்ப மாத்திட்டா. நான் அப்படி டென்ஷன் ஆகுற ஆளே இல்ல. ஆனா அவளை மிஸ் பண்ண வேண்டி வருமோன்னு ரொம்பவே இப்ப டென்ஷனா இருக்கு. எப்பவும் நம்ம குண இயல்புகள் சில கிட்டதான் மாறி போகும். அப்படி என்ன முழுசா மாத்திர சக்தி என் ஸ்ரீகிதா இருக்கு. மிஸ்டர் கூலா இருந்த என்ன மிஸ்டர் டென்ஷனா மாத்திட்டா என்று சொல்ல, ஏண்டா புரியுற மாதிரி பேசவே மாட்டேன்னு மகாலட்சுமி கோவில சத்தியம் எதுவும் செஞ்சுட்டு வந்தியா? சக்கி பிளீஸ்டா, ஒழுங்கா புரியறது போல சொல்லு என்றான். அண்ணனுக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் பேசியிருந்தாங்க. அண்ணன் ஏதோ ஒரு காரணத்துல கல்யாணத்துக்கு முன்ன வீட்டை விட்டு போயிட்டான். அதனால நான் மாப்பிள்ளையா மாறி ஸ்ரீ எனக்கு மனைவியானா. ஆனா இன்னைக்கு என் அண்ணன் என் கல்யாண வீட்டை விட்டு போனான்னு சொல்லிட்டான். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவும் இல்ல. இப்போ நான் என் ஸ்ரீய என்று இழுக்க, டேய் நிறுத்து. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இல்ல இந்த மாதிரி எமோஷனலா ஆனா அறிவு மங்கி போயிடுமா? ஏண்டா, ஏதோ அண்ணன் போட வேண்டிய சட்டைய நான் போட்டேன். இன்னைக்கு அண்ணன் திரும்பி வந்துட்டான். அவன் சட்டைய திருப்பி கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க உன்னோட ஒய்ஃப்டா, இடியட். உன் அண்ணன் என்ன காரணத்துக்காக வெளியில போயிருந்தாலும் கல்யாணம் ஆனது உனக்கும் உன் மனைவிக்கும். இப்போ உன் அண்ணன் பாக்க போறது அவருக்கு நிச்சயம் பண்ணின பொண்ணு அல்ல, உன்னோட மனைவிய. அதாவது அவரோட தம்பி மனைவி. புரியுதா லூசு பயலே என்று அவன் தலையில் அடிக்க, அது புரியுதுடா. ஆனா இனி எப்படி ஒரே வீட்டுல இருக்க முடியும்டா? பாத்துக்க கூட சங்கடமா இருக்கும்ல என்று புலம்பினான். ஏண்டா ஒண்ணு போனா இன்னொன்னா? நீ இப்படி கிடையாதே சக்கி. பிளீஸ் நீ யாரு? இதுதான் நிதர்சனம்னா அதை ஏத்துக்க உங்க குடும்பம் பழகிதான் ஆகணும். இப்படி நீ யாரோடையும் பேசாம வீட்டுக்கே போகாம இருந்தா எல்லாமே சரியா போயிடுமா என்று நண்பனை ஒரு வாரம் சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பினான் ஆகாஷ். தீபன் யோசிக்க ஆரம்பித்தான். அன்று கிருஷ்ணன் பேசிக் கொண்டிருந்த போதே செல்போன் பேட்டரி தேர்ந்து போனதும் அணைந்து விட்டது. அதை சார்ஜரில் போட்டவன் எண்ணமெல்லாம் அவன் மனைவியை பற்றியதுதான். அண்ணனுக்கு திருமணமாகவில்லை. இனி தன் நிலைப்பாடு என்ன என்று குழம்பினான். எப்படியும் ஸ்ரீ தன் மனைவி, அவளை அவனால் விட்டுத்தர இயலாது. இனி அண்ணனோடான உறவு நிலை என்ன என்ற குழப்பத்தில் இருந்த அவனுக்கு ஆகாஷின் பேச்சு சற்று தெளிவை கொடுத்தது. கிரிஷ் மெல்ல மெல்ல தன்னுடைய பொறுமையை இழந்து கொண்டிருந்தான். அவள் வாழும் வாழ்வை காணவே அவனுக்கு குமட்டலாக இருந்தது. எவ்வளவோ சொல்லிவிட்டாள் இந்த ஒரு மாதத்தில். ஆனால் அவளிடம் மாற்றம் எதுவும் வந்தது போல தெரியவில்லை. இரவெல்லாம் நண்பர்களுடன் பேசி சிரிப்பதும், வேலையை இடையிடையே செய்வதும், ஒருவேளை உணவும் சமைக்காமல் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்து உண்பதும், உண்ட குப்பைகளை கூட தன்னை சுற்றியே போட்டுக்கொண்டு அதற்கு இடையில் அவள் வாழ்வதும் என்று அவளை காணவே எரிச்சல் மண்டியது.
திருமணத்திற்கு முன் அவன் வேலை பார்க்கும் அலுவலக கட்டிடத்திற்கு முன் உள்ள காஃபி ஷாப்பில் பார்த்து பேசி பழகி பின் அவளே அவனிடம் சொன்ன காதல்தான். திடீரென்று ஒரு நாள் வந்து வீட்டில் திருமண ஏற்பாடு செய்கிறார்கள், போனால் உடனே திருமணம் முடித்து வருவார்கள் என்று அவசரப்படுத்தி நடந்த உடனடி இன்ஸ்டன்ட் திருமணம்தான் கிரிஷ் சுபா திருமணம். அதுவும் கிரிஷின் பெற்றோர் வெளி மாநிலத்தில் இருக்க அவன் கேட்ட 2 நாள் அவகாசம் கூட தராமல் நின்ற நிலையில் திருமணம் என்று சுபா அடம்பிடித்து மணந்தாள். முதலில் வேலைக்கு செல்ல மாட்டேன் என்றவள் இவனின் சொத்துக்கள் எல்லாம் பேங்க் லோனில் வாங்கியது என்று தெரிந்ததுமே வேலையில் தொடர்கிறேன் என்று தன் பாதுகாப்பை பத்திரப்படுத்திக் கொண்டாள். வேலையிலும் பெரிய ஈடுபாடு இல்லாதவள் என்பது இப்போது நெருங்கி இருந்து அவளை பார்க்கையில் அவன் தெரிந்து கொண்ட ஒன்று. அப்படியானால் தன் மீதான காதலும் இப்படிப்பட்டதுதானோ? இவளை எப்படி தாய் தந்தை முன் மனைவி என்று நிறுத்துவது? அன்று இருந்த பாசத்தில் கண்மூடித்தனமான காதலில் உடனே மணந்தாலும் இன்றைய நிலையில் அது அவ்வளவு சுலபமாகவோ அல்லது நல்லவிதமாகவோ தோன்றவில்லை. அவளின் உலகத்தில் வாழ்ந்து வருகிறாள். முன்பை போல விடுதி வாடகை இன்றி இவன் வீட்டில் இருக்கிறார். வீட்டு வேலை செய்ய தேவையின்றி வேலைக்கு ஆள் இருக்கிறது. அதைவிட சமைத்து சாப்பிடவோ அல்லது வாங்கி சாப்பிடும் உணவுக்கோ அவள் பணம் தர தேவையில்லாமல் கிறிஸ்டின் கார்டு அவள் வசம் இருக்கிறது. ஆக இந்த திருமணத்தால் அதிக பலனடைந்தவள் சுபா மட்டுமே என்ற எண்ணம் கிறிஸ்டின் மனதில் வேர்விட ஆரம்பித்தது. அவளை சரிகட்டி தன் வழிக்கு கொண்டு வரும் வேலையை ஆரம்பிக்க நினைத்து தன் தாய்க்கு போன் செய்தான் கிரிஷ். அனிகா, நான் உனக்கு நல்ல எண்ணமா 2 இடம் பாத்திருக்கேன். ஊருக்கு வந்தா கையோட பொண்ணு பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் என்று தந்தை அவர் போக்கில் பேச கண்ணீர் வழிவதை தடுக்காமல், இப்போ லீவ் இல்லப்பா, அடுத்த வாரம் வரட்டுமா என்று கேட்டபடி தன் பெட்டியில் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள் அனிகா. சரிடா, எப்ப சௌகரியமோ அப்பவா என்று மகிழ்ச்சியாய் தந்தை போனை வைக்க, கடைசியா அவனை தேடி போறப்பா, கிடைச்சா அவனோட வாழ்வ, இல்லைன்னா செத்துருமேப்பா, என்ன மன்னிச்சிருங்க என்று அழுது அவளை தேற்ற அவள் அருகில் யாருமே இல்லை. காதல் தவறல்ல, ஆனால் அதை நாம் கையாளும் விதத்தில்தான் காதல் எப்படி நம்மை ஆட்டுவிக்கிறது என்பது இருக்கிறது. தொழில் தொடங்க நினைச்சது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இன்னும் என்ன தொழில் எப்படின்னு முடிவு செய்யாம இருக்கிறது சரியில்லைன்னு ஸ்ரீ சொல்றா. நான் யுக்திகளை கத்துக்கிறேனே ஒழிய இன்னும் எனக்கு விசாலமான பார்வை இல்லையோ. என்னோட லட்சியம் என் கை சேருமா? தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 20. அம்மா, எனக்கு இப்ப சென்னை கிளம்பி வர அளவுக்கு ஆபீஸ்ல சூழ்நிலை இல்ல. கொஞ்சம் உங்க மருமக கிட்ட சொல்லி அவளை மட்டும் மதுரை போக சொல்லுங்க. நான் அடுத்த முறை வரேன்னு சொல்லுங்க. அவளுக்கு எப்ப விருப்பமோ அப்ப மும்பை வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்த மகன் கையில் கிடைத்தால் தோளுக்கு மேல் வளர்ந்தவன் என்ற எண்ணத்தை விட்டு அவனை 4 அறை விடும் அளவுக்கு கடுப்பில் ஆழ்ந்தார் நளினி. இதை எப்படி மருமகளிடம் சொல்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் ஆதியும் தனுவும் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்க, என்ன இங்க தீவிர ஆலோசனை என்று அவர் அமர்ந்தார். அத்தை, நானே உங்களை கூப்பிட நினைச்சேன். தாத்தா ஒரு ஐடியா சொல்றாரு, அது எப்படின்னு பாருங்க என்று ஆதி சொன்னதை சொன்னாள். நல்ல யோசனை தான், ஆனா இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினா நல்லா இருக்கும் என்று பதில் வந்தது அசோக்கிடமிருந்து. மாமா, நானும் அதான் யோசிச்சேன். தாத்தா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு ஏஎம்சி மாதிரி போட்டு ப்ராடக்ட்ஸ் விற்க சொல்றாரு. நான் ஏன் ஒரு ஆட்டோமேட்டட் வீட்டை டிசைன் பண்ண கூடாது? எனக்கு புரியலையே என்றார் நளினி. அத்தை, வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற பிரத்யேக பொருட்களை உற்பத்தி செஞ்சு முழு வீட்டையும் ரிமோட் சிஸ்டம் செஞ்சு கொடுத்தா என்று அவள் யோசனையை சொல்ல, நல்ல யோசனை தான் தனு, ஆனா இதுக்கு உனக்கு நிறைய சப்போர்ட் வேணுமே. உன்னோட ஐடியா உடனே வேற பெரிய கம்பெனி காப்பி அடிச்சா நீ மேல வர்றது ரொம்பவே கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் அதுக்கு உனக்கு நிறைய சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும்ல என்று அசோக் சொல்ல, சரியா சொன்னீங்க மாமா, இது என்னோட லாங் டைம் கோல். இதுக்காக நான் என்ன தகுதிப்படுத்திக்க விரும்புறேன். இன்னும் 2 வருஷத்துல இத தொழிலா பெருசா ஆரம்பிக்க தேவையான எல்லாத்தையும் இன்னில இருந்து நான் கத்துக்க போறேன் என்று உற்சாகமாக சொன்னாள். நீ சொல்றது சரிதான் தனு. அப்போ நீ மும்பை கிளம்பு. அப்பா அம்மா எல்லாரையும் பாத்துட்ட, எங்க கூடவும் ஒரு வாரம் இருந்துட்டல. இப்ப ஊருக்கு போயிட்டு அப்புறம் தீபன் கூட கிளம்பி வா என்று நளினி நாசுக்காக மகன் வரவில்லை என்று தெரியப்படுத்த, அவருக்கு ஆபீஸ்ல என்ன பிரச்சனையோ, எப்படி தனியா சமாளிக்கிறாரோ, சாப்பாட்டுக்கு வேற சிரமப்படுவாரு என்று புலம்பியவள், மாமா டிக்கெட் இருக்கான்னு பாருங்க, நாளைக்கே கிடைச்சாலும் ஓகே
என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்றவளை நம்மட்டு சிரிப்போடு பார்த்தார் நளினி. ஆனால் அசோக் அவரை முறைத்தபடி, ஏன் தீபு வரலையா? அந்த பொண்ணை தனியா அனுப்பி இப்பவே தனியா வர சொல்றான், என்ன நடக்குது என்று அவர் கோபம் கொள்ள, இங்க பாருங்க, உங்க பையன் எப்படி இருந்தாலும் ஏன் மருமக ரொம்ப சரியா இருக்கா, கண்டிப்பா எல்லாமே மாறும், நாம தான் பொறுமையா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனார். ஆதி மகனின் கையை ஆதரவாக பற்றி கொண்டு, உன் மரியாதைக்கு கலங்க வர்றது போல தீபன் நடந்துக்க மாட்டான்டா, அவனும் நம்ம போலவே ஏதோ குழப்பத்துல இருக்கலாம், நான் கிருஷ்ணன் கிட்ட பேசுறேன், அவர் பேசினா எல்லாமே சரியா வரும் என்று வீட்டு மாப்பிள்ளை மேல் மதிப்பு வைத்து ஆதி கூறினார். அவர் நேத்தே போன் பண்ணாருப்பா, ஆனா ரூபன் பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு, அதான் வேண்டாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி வச்சுட்டேன் என்று சொல்லி அவரும் அறைக்கு செல்ல, ஆதி கிருஷ்ணன் எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடியவர் என்பதால் ரூபன் பற்றிய விஷயத்தை பேசி இருக்கிறான், ஆனால் என்னவாக இருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தார். அவள் பயணம் முழுவதுமே சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். கல்லூரி காலம் முதலே ரூபன் என்றால் அனிகாவுக்கு பிரியம் அதிகம். அவனின் புத்திசாலித்தனத்தின் மேல், அவன் ஆர்வத்தின் மேல் என்று மெல்ல மெல்ல அவளின் இதய கூட்டில் காதலனாக அவன் பரிமளித்த போதுதான் தன் பெற்றோர் தன்மேல் வைத்துள்ள நம்பிக்கை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ குருட்டு தைரியத்தில் அவனிடம் காதலை சொல்லி அவனுக்காக காத்திருந்து இத்தனை ஆண்டுகளை நகர்த்தியவளால் அவனுக்கு திருமணம் என்பதை தாழ முடியவில்லை. என்ன முயன்றும் தன் தந்தையிடம் தன் காதலை வெளிப்படுத்த திறனற்றவளாக அவள் தவிக்க, ரூபன் சொன்ன எந்த வழியையும் அவள் கேட்க மறுத்துவிட்டாள். ரூபனுக்கு அவள் மேல் ஆழ்ந்த காதல் இல்லை என்றாலும் அவள் அவன் மேல் வைத்த காதலை அவன் உணர்ந்திருந்த காரணத்தால் பொறுமை காத்தான். ஆனால் அவன் திருமணத்தை கடைசி நேரத்தில் அனிகா அவனை வைத்தே நிறுத்த முயன்றதில் வெறுத்து போனவன் அன்று ஹைதராபாத்திலிருந்து கிளம்பி விட்டான். அவனை தடுக்க முயன்று முடியாமல் போனதால் ஒரு வாரமாக துவண்டு கிடந்தவள் இதற்கு மேல் தாமதம் செய்வது தன் வாழ்வையே கேள்விக்குறியாக்கும் என்ற பயத்தால் ரூபனை தேடி கிளம்பி விட்டாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவளிடம் ரூபன் தற்போது வேலை பார்க்கும் நிறுவன முகவரியை தவிர அவர்கள் சம்மதிக்காததோடு அவன் சென்னை வீட்டு முகவரியை மட்டுமே தந்தனர். வீட்டில் சென்று அவனை கண்டு மன்னிப்பு கோரும் எண்ணத்தில் அனிகா அங்கே பயணமாகிறாள். நீ சொல்றதெல்லாம் புரியுது கிரிஷ், ஆனா இதெல்லாம் இப்போ நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? உன் வாழ்க்கையை முடிவு செய்யும் போது எங்க கிட்ட பேசாம இன்னைக்கு அது தப்பா மாறினதும் உனக்கு அப்பா அம்மா தேவைப்படுறோம். இதே அந்த பொண்ணு சரியா இருந்திருந்தா நீங்களை தேடி இருக்கவே மாட்ட இல்ல என்று கிறிஸ்டின் தாய் சுஷாந்தி கூறினார். அம்மா பிளீஸ்மா, பேசி பேசி என்னை இன்னும் குற்ற உணர்ச்சியில தள்ளாதமா, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு பிளீஸ் என்றதும், 2 நாள் கழிச்சு நாங்க வரேன்டா, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம், நீ நிம்மதியா இரு, உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் அம்மா செய்வேன் என்ற மகனுக்கு வாக்களித்தவராக பெங்களூரு நோக்கி அடுத்த 2 நாளில் பயணமானார் சுஷாந்தி. மேகநாதன் சாய்வு நாற்காலியில் தலை சாய்த்து அமர்ந்திருக்க அருகில் அமர்ந்த வான்மதி, என்னங்க பாப்பா இப்படி சொல்றா, அவ மாப்பிள்ள கூட அடுத்த வாரம் வருவான்னு நினைச்சேன், ஆனா இப்படி மறுபடியும் பம்பாய்க்கு போறேன்னு சொல்றாளே, நம்ம கிட்ட அவ எதையும் மறைக்கல தானே என்ற மனதின் ஆற்றாமையை வெளியிட, எனக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் நெருடலாதான் மதி இருந்தது, ஆனா அவ முகத்துல இருக்க சந்தோஷம் நிஜமானது, அவ விருப்பப்படி அங்க அவளை விடுறாங்க என்று சொல்ல, நம்ம கிட்ட வளர்ந்திருந்தா கண்டிப்பா நாமளும் அப்படித்தானே வளர்த்திருப்போம் என்று கிடைத்த சந்தில், உங்கள் அம்மா தானே என் மகளை வளர்த்தது என்று சொல்ல, ஏதோ கொஞ்ச நாளா 2 பேரும் சண்டை போடாம இருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன், ஆரம்பிச்சாச்சா என்று அவர் சலிக்க, உங்களுக்கு ஏன் நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது, நான் ஒண்ணு உங்க அம்மாவை குறை சொல்லல, நான் முழு சுதந்திரம் கொடுக்கறேன்னு சுபாவை கண்டிக்காம வளர்த்தது தப்புன்னு எனக்கு புரியுது, அதே போல உங்க அம்மா நம்ம தனுவை ரொம்பவே கண்டிச்சு தேவையான சுதந்திரம் கூட கொடுக்காம வளர்த்ததும் தப்பு தானே, அவங்க அப்படி வளர்க்க நானும் ஒரு காரணம், அதான் சொல்ல வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே செல்ல, ஒரு சம்பவம் வீட்டின் மனிதர்களை, அவர்கள் குணங்களை எவ்வாறெல்லாம் மாற்றுகிறது என்று யோசிக்க துவங்கினார் மேகநாதன். அடுத்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பா என்று அதிகபட்ச கவலை கொள்ளும் குணம் கொண்ட வான்மதி சுபாவின் வெளியேற்றத்தால் தன் தவறுகளை உணர்ந்திருக்கிறார். இப்போதெல்லாம் யாரேனும் அவளிடம் எதுவும் கேட்டாலும் முடிந்தவரை சமாளிப்பாக பதில் சொல்பவள் முடியாத பட்சத்தில், ஆமா என்ன செய்ய, எங்க நிலைமைதான், இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்று முகத்தில் அடித்தார் போல சற்றே தேனில் தோய்த்த வார்த்தைகளால் கேட்டுவிட்டு விலகிச் செல்கிறாள். சமுதாயம் என்பது நம்மை ஊக்கப்படுத்தவும் துவளும் போது தோள் கொடுக்கவும் முயற்சிப்பதை விட எப்போது வீழ்வார்கள் என்று காத்திருக்க துவங்கிவிட்டதை உணர்ந்தாலே நாம் நம் வாழ்வை மட்டும்
உன்னிப்பாக பார்த்து வாழ துவங்கி விடுவோம். வான்மதியும் விழித்துக் கொண்டார் என்று மேகநாதன் நிம்மதியடைந்தார். தாய் போன் செய்து தன்யா சென்னையிலிருந்து கிளம்பிவிட்டாள் என்று சொன்னதிலிருந்து ஆச்சரியம் கொண்டான் தீபன். கண்டிப்பாக தாய் வீடு சென்று மெல்ல திரும்புவாள் என்று அவன் நினைத்திருக்க, உடனே அவள் மும்பை வருவதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வீட்டில் எப்படியும் ரூபனை பற்றிய பேச்சுக்கள் அடிபட்டிருக்கும். அங்கே இருக்க அவளுக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம். ஏன், மதுரை சென்றாலும் நிலை இதுவாகவே இருக்கும் என்றதும் அவள் மும்பை வர திட்டமிட்டிருக்கலாம் என்று அவனே ஏதேதோ முடிவு செய்து கொண்டான். தன்யா வந்ததும் அவளோடு பேச வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு செல்போனை நோண்டிக் கொண்டு இருந்தவன் விழிகளில் அந்த விளம்பரம் பட அவன் முகத்தில் அழகிய புன்னகை விரிந்தது. வேகமாக எழுந்து உடை மாற்றிக்கொண்டவன் அந்த விளம்பரத்தில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தான். அவர்களிடம் அவனின் சந்தேகங்கள் பலவற்றை அவன் கேட்க பொறுமையாக விளக்கிய அவர்கள் அவன் கேட்ட விஷயத்துக்கு தேவையான ஆவணங்களின் பட்டியலை நீட்டினர். யோசனையாக பெற்றுக் கொண்டவன் மனதில் கண்டிப்பாக இதை செய்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் பொங்க அவன் அடுத்து போன் கால் அவன் தாய் நளினிக்கு செய்தான். அம்மா, எனக்கு நான் கேட்கிற எல்லாமே இன்னும் 2 நாள்ல கொரியர்ல அனுப்பணும், நீதான் பொறுப்பு என்று அவனுக்கு வேண்டியதை சொல்ல, முதலில் புரியாமல் திகைத்த நளினி மகனின் நோக்கம் புரியவும் மனதால் மகனை மெச்சிக்கொண்டார். ரொம்ப சந்தோஷம் தீபு. எங்க நீயும் குழம்பி எல்லாரையும் கொல்லப்படுவியோன்னு நானும் அப்பாவும் பயந்தோம். ஆனா நீ அப்படி இல்ல என்று நிம்மதியாக சொல்லிவிட்டு நளினி போனை வைக்க, இவ்வளவு நேரம் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் காற்றில் பறந்தது போல திகைத்து நின்றான் தீபன். நான் குழப்புவேனா? அப்போ அந்த அளவுக்கு கொஞ்ச நாளா நம்ம நடவடிக்கை இருந்திருக்கு. அதே போல கல்யாணத்தை பத்தின பேச்சுக்களும் வீட்டுல நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஸ்ரீ நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. நமக்கு போன் பண்ணது போலதானே அண்ணா அவங்களுக்கும் போன் பண்ணிருப்பான். ஒருவேளை என்று அவன் கற்பனை குதிரை காற்றை கிழித்துக் கொண்டு காட்டாற்ற வெள்ளமாக எங்கெங்கோ பயணப்பட்டது. இது எதுவுமே தெரியாமல் கணவனை 1 வாரத்திற்கு பின் காணப்போகும் ஆர்வத்தில் மனம் நிறைந்த காதலுடன் மும்பையை நோக்கி பயணமானாள் தன்யஸ்ரீ. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு பயணமாகிறார்கள். இவர்கள் பயணத்தால் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன. விளையாட்டா அவரோட நல்லா பேச முடியல என்னால. ஏனோ அவர் வெளிகளை பார்த்து பேச தயக்கமா இருக்கு. அவரோட அருகாம பாதுகாப்ப தர்றது போலவே அப்பப்போ சொல்ல முடியாத அளவுக்கு வெட்கத்தையும் கொடுக்குது. என் மனசுல இருக்கிற காதல நான் அவர்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. ஆனா சொல்லணும். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 21. தன் முன்னால் இருந்த அந்த பெரிய வீட்டை கண்டு திகைத்தாள் அனிகா. அவளுக்கு ரூபனை பற்றி அதிகம் தெரியாது. சாதாரண குடும்பம் என்றே அவனும் சொல்லியிருக்க, இவ்வளவு பழமையும் அழகுமான ஒரு வீட்டை அனிகா எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை. வீட்டில் ரூபன் இருப்பானோ இல்லையோ என்ற குழப்பம் ஒரு புறமும், அவன் இல்லாத பட்சத்தில் வீட்டு மனிதர்களிடம் அவளை யாரென்று அறிமுகம் செய்து கொள்வது என்ற குழப்பம் மறுபுறமும் இருக்க, கேட்டுக்கு வெளியே நின்று வீட்டையே வெறித்துக் கொண்டிருந்த அனிகாவை மாடியின் பால்கனியில் தன்யா வந்தபோது வைத்துவிட்டு சென்ற செடிகளுக்கு தண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த நளினி கவனித்து விட்டார். கீழே வந்தவர், யாருமா, என்ன வேணும், வெயில ஏன் நிக்கிற என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்துவிட, அது ரூபன் என்று இழுத்தாள் அனிகா. மூத்த மகனின் பெயரை கேட்டதும் ஒரு நொடி உள்ளம் ஆர்வத்தில் குதித்தாலும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் கணவர் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட நளினி வாசல் திண்ணையில் அவளை அமர்த்தினார். எதுக்குமா என் பெரிய பையனை கேக்குற? என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா சொல்லு என்று கேட்டுக்கொள்ள பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள் அனிகா. அது ஆண்டி, ரூபன் இல்லையா என்று கேட்க, அவன் அதிர்கட்டும், நீ யாரு, எதுக்கு ரூபனை கேக்குற? நான் அவனோட காலேஜ் மேட். இந்த ஊர்லதான் எனக்கு வேலைக்கு மாற்றலாகி இருக்கு. வேற யாரையும் தெரியாது. எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல நீ தங்கலாம்னு ஒரு தரம் ரூபன் சொன்னதை நம்பி வந்துட்டேன் என்று சரளமாக அவள் சரடு விட, நீ சொல்றதுனா சரி, ஆனா இப்ப அவன் இங்க இல்ல. அவன் பேரை எடுத்தாலே என் வீட்டுக்காரர் கரடிக்கு அண்ணன் மாதிரி கத்துவாரே. உனக்கு வேற எங்கேயும் தங்க முடியாதாமா என்று கேட்டுக்கொண்டே, இரு, நான் குடிக்க மோர் எடுத்து வரேன் என்று போனவர் ரூபன் அறையில் அவன் கல்லூரி போட்டோவில் அனிகா இருக்கிறாளா என்று சோதித்து அவள் முகம் தென்படவும் நம்பிக்கை வந்தவராக மோரோடு வெளியே வந்தார். எனக்கு இங்க யாரையும் தெரியாத ஆண்டி. அப்பா அம்மா எல்லாரும் கிராமத்துல இருக்காங்க, திருச்சி பக்கத்துலதான் என்று தயங்க, எங்க பொண்ணும் திருச்சியில தான் இருக்கா, மாப்பிள்ளைக்கு அங்க தொழில் என்று பெருமை பேசியவர், சரி
நான் ஒன்னு சொன்னா செய்வியா என்று அவளை கேட்க, நாமளே இவங்க உதவியோட ரூபனை பார்த்து மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை பத்தி பேசலான்னு பார்த்தா இவங்க என்கிட்ட என்ன செய்ய சொல்ல போறாங்க என்று அனிகா விழிக்க, நீ என் சின்ன மருமகளோட ஃப்ரெண்டுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட அறிமுகம் செய்றேன் சரியா என்ற மகனின் தோழி என்ற ஒரே காரணத்துக்காக அனிகாவுக்கு உதவ முன்வந்தார் நளினி. ஆதியும் அசோக்கும் பேசிக்கொண்டு வெளியே வர அவர்கள் கேள்வியை முன்வைக்கும் முன் நளினியை அனைத்தையும் ஒப்பித்து விட்டார். சரி சரி, மேல இருக்க ரூம கொடு என்று சொல்லிவிட்டு, ஊருக்கு போகும்போது கூட தனு ஒண்ணுமே சொல்லலையே என்று அசோக் நெற்றியை கீற நளினி திருதிருவென்று விழித்தார். அது இப்பதான் போன் பண்ணி சொன்னா என்று சமாளித்து அவர்களை அனுப்பியவர், ஒரு நிமிஷம் இருமா என்று உள்ளே சென்று தன் செல்போனை எடுத்து வந்தார். போனை காதில் வைத்து சற்றே பதற்றமாக இருந்தவர் பின், தனுமா, அத்தைக்காக ஒன்னு செய்வியாடா என்று கேட்டார். சொல்லுங்க அத்த, ரொம்ப அவசரமா அத்த, இன்னும் மும்பை வரல, நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு பேசவா என்று கேட்டதும், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம், ஒருவேளை இடையில உங்க மாமா போன் பண்ணி உன் ஃப்ரெண்ட இங்க தங்கி அனுப்ப இருக்கியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும் சரியா என்று கேட்க, அப்புறமா பேசவா என்று கேட்டதை மறந்து, யாரது மாமாவுக்கு தெரியாம தங்க வைக்கிற அளவுக்கு முக்கியமான ஆளு என்ற மாமியாரின் மனம் அறிந்து அவள் கேள்வி எழுப்ப, என் தங்கம், அது நம்ம ரூபனோட ஃப்ரெண்டுடா, அவன் பேரை சொன்னாலே மாமாவுக்கு கோபம் வருதே, அதான் உன் பேரை சொல்லி சமாளிச்சேன் என்று சிரிக்க, அவங்க பேரை கேட்டு சொல்லுங்க அத்த, மாமா கேட்டா சமாளிக்கணும்ல என்ற மாமியாருக்கேற்ற மருமகளாக அவளும் இணைய இதை வாய்பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள் அனிகா. அதன் பின் போன் லவுட் ஸ்பீக்கர் மோடுக்கு மாறி அரை மணி நேரம் 3 பேரும் அரட்டை அடிக்க, அத்த, நான் வச்சுட்டு வந்த செடிக்கு தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கோங்க என்று தனு கூற, அதை நீ நான் பாத்துக்கிறேன் தனு என்று அனிகா பேசும் அளவுக்கு மூவரும் நட்பாகினர். அனிகாவுக்கு அறையை காட்டி ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நளினி வெளியே செல்ல தன் போனில் இருந்த ரூபனின் புகைப்படத்தை பார்த்து அழுகையை துவங்கினாள் அனிகா. சாரிடா, நான் பண்ணுன முட்டாள்தனம் உன்னை உன் குடும்பத்தை விட்டு பெரிக்கோன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எங்க ஊர் பக்கம்லாம் பையன் எது செஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. அதே நினைப்புல உன்னை நடத்திட்டேன்டா. இப்படி உன் அப்பா உன்னை வெறுப்பாருன்னு நான் நினைக்கல, சாரிடா என்று அழுதவள், உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன், எப்படி மறுபடி இந்த குடும்பத்தோட சேர்க்கறது, என் வீட்டுல வர சொல்லி கூப்பிடுறத எப்படி தடுக்கிறது, ஒண்ணுமே புரியலடா. எனக்காக இங்க வாயே, உன் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட், நானும் அவங்க கூடவே சந்தோஷமா இருக்க விரும்புறேன், முடியுமாடா என்று அவள் அழுக, கண்டிப்பா முடியும், ஆனா அதுக்கு நீ உண்மையை சொல்லணுமே என்ற பதில் அரை வாசலில் இருந்து வந்தது. நீ என்ன பேசிட்டு இருக்க கிரிஷ் என்ற உச்சக்கட்ட கோபத்தில் சுபா கத்த, இப்ப எது கத்திட்டு இருக்க, உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதானே, இப்போ என் அம்மா நம்ம கூட வந்து இருக்க ஆசைப்படுறாங்க, வராதீங்கன்னு சொல்ல முடியுமா என்று பொறுமையாக பேசிக்கொண்டே கிரிஷ் அவன் ஷூவுக்கு பாலிஷ் போட, எவ்வளவு நாள் இருப்பாங்க என்று சுவரை பார்த்து சுபா கேட்டதும் மனதிற்குள் நொறுங்கியவள், வரேன்னு சொல்றவங்க கிட்ட எப்ப கிளம்புவீங்கன்னு கேக்குற நாகரிகத்தை இன்னும் நான் கத்துக்கல சுபா, அவங்க வந்ததும் நீயே உனக்கு தெரிஞ்ச நாகரிகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று தான் அலுவலக பையோடு கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு காற்றை கிழித்தபடி வெளியேறினான். சோஃபாவில் பொத்தென்று விழுந்த சுபா, ஷோ, இவன் ஒரு சென்டிமெண்டல் இடியட், அத வச்சுதான் அவனை கல்யாணம் பண்ணதே, ஏதோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் இல்லைனாலும் முன்னாடி மாதிரி கார்டுக்கு பணம் கட்டணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும், ஷாப்பிங் பண்ண பணம் பத்தலன்னு எந்த இம்சையும் இல்லாம இப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கு, இதுல இப்போ அவங்க அம்மாவை யார் இங்க கூப்பிட்டது, அவங்க வந்து என்னென்ன அலப்பற பண்ண போறாங்களோ என்று புலம்பியவள் முதல் முறை வேலையாட்களை கொண்டே வீட்டை ஒழுங்குபடுத்தினாள். சரியாக மாலை 4 மணிக்கு வீட்டு வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்க நண்பன் ஒருவனுடன் பேசிக்கொண்டே கதவை திறந்தாள் சுபா. வாசலில் கையில் பையுடன் சுசாந்தி நிற்க தலையசைத்து அவரை வரவேற்று உள்ளே சென்று விட்டாள். 10 நிமிடமாகியும் சுசாந்தி உள்ளே வராததைக் கண்டு, டே, ஐ வில் கால் யூ லேட்டர் என்று வைத்துவிட்டு, எட்டின் ஆண்டி என்று மீண்டும் வெளியே சென்று அழைக்க அவளை ஏற இறங்க பார்த்தவர், இந்தா என்று கையில் இருந்த டிராவல் பேக்கை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தார். வீட்டை பார்வையிட்டவர், பரவாயில்ல, வீடு சுத்தமா இருக்கு என்று சொல்ல சமையல் பெண்மணி சட்டென்று சிரித்து விட்டார். அவர் சிரிப்பதன் பொருள் சுசாந்திக்கு புரிந்தாலும் வெளிக்காட்டாது. அவர் அவளை உற்று நோக்க சுபாவின் பார்வைக்கு சக்தி இருந்தால் கண்டிப்பாக சமையல்கார அம்மா பஸ்பம்தான். காஃபி எடுத்துட்டு வா என்று அவர் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர,
போங்க சரளா, எனக்கும் சேர்த்து 2 காஃபி கொண்டு வாங்க என்று வேலையாளை அவள் ஏவ, இவர் நீ பெரிய ஆளா இருக்கலாம், மாசம் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு நீ மருமக. மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கண்டிப்பா நீ கொடுத்தே ஆகணும். நீ போய் காஃபி போடு. வேலைக்காரி கைமணத்தை பார்க்கவா கிளம்பி வந்த? நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நீதான் காஃபி சமையல் எல்லாமே, புரியுதா என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு அறைக்குள் சென்றார். சரளா தயங்கி நிற்க, நீங்க காஃபி போடுங்க, நான் போட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் என்று சுபா சொல்ல, அவரோ, நான் இவங்க வீட்டுல பல வருஷமா வேலை பாக்குறேன், என் காஃபி சமையல் எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் என்று அவர் சொல்ல, சரி எப்படி காஃபி போடணும்னு சொல்லுங்க என்று அவள் சொன்னதும் நெஞ்சு வழியே வந்துவிட்டது சரளாவுக்கு. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாக்க ஒரு காஃபி கூடவா போட தெரியாது என்று கேட்க, காலேஜ்ல மிஸ், ஆபீஸ் வந்தது கேண்டீன், எதுக்கு சமையல் வருது என் வாழ்க்கையில, அதான் நானும் கத்துக்கவே இல்ல என்று கடுப்புடன் கூறியவள் சரளா சொல்ல சொல்ல காஃபி கலந்து கொண்டு அவர் அறைக்கு செல்ல, அவரும் அலட்சியமாக காஃபியை பருகிவிட்டு, நல்லாவே இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டுக்கு சப்பாத்தி சப்ஜி பண்ணிடு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று அவர் படுத்துக்கொள்ள, அப்படியே அறையை விட்டு வெளியேற போன சுபாவை தடுத்தவர், அந்த கப்பை எடுத்துட்டு போ, என்ன பொறுப்பே இல்லாம இருக்க என்று மெல்ல சொன்னவர், இவங்களை நம்பி பரம்பரை சொத்தை எப்படி ஒப்படைக்கிறது என்று முணுமுணுக்க சுபாவின் முகம் பிரகாசமானது. வீட்டை நோக்கிய பயணம் முழுவதும் அமைதியில் கழிய அவனுடன் பேசும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் தன்யஸ்ரீ. ஆனால் அவளை கண்ட பொழுதே மனதில் தாள முடியாத வேதனை தாக்க தீபன் அமைதியே உருவாக வந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்தவளாக, என்னாச்சு ராஜா, ஏன் அமைதியா வரீங்க, என் மேல கோபமா என்று அவளே எடுத்துக் கொடுக்க, அவள் வந்தால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த நினைப்பு முழுவதும் காற்றில் கரைய, ஆமா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஊருக்கு அவ்வளவு வேகமா போன, நான் தான் அப்புறமா வா, உன் வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருன்னு சொன்னல, எதுக்கு உடனே வந்த என்றதும், அம்மா அப்பா பாட்டி எல்லாரையும் பாத்துட்டேன், மாமா அத்தை தாத்தா கூடவும் 1 வாரம் இருந்துட்டேன், அதான் கிளம்புனேன், இதுதான் ராஜா என் வீடு, அதான் வந்தேன், நான் வந்தது உங்களுக்கு தொல்லையா இருக்கா என்று வெளியேற துடித்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு கார் அதன் தரிப்பிடத்தில் நிற்பதை கண்டவள் அதை விட்டு இறங்கி வீட்டை நோக்கி வேக எட்டுக்களை வைத்தாள். அவள் செல்வதை மனவேதனையோடு கண்டவன், நானும் உனக்கு ஆறுதலா இருக்கத்தான் நினைக்கிறேன் ஸ்ரீ, ஆனா நீ எனக்காக ஓடி வந்திருந்தா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்ப, ஆனா ரூபனை பத்தின பேச்சுக்கள் தானே உன்னை இங்க கிளம்பி வர வச்சிருக்கு, எனக்காக இல்லையே ஸ்ரீ என்று ஸ்ரீயரிங்கள் தலை வைத்து முட்டிக் கொண்டவன் இறங்கி அவனும் வீட்டை நோக்கி நடந்தான். வாழ்வின் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கும் இவர்களை இணைக்கும் கோடு எது? என்னோட குடும்பம் எப்பவும் ஒற்றுமையா இருக்க நான் உறுதுணையா இருப்பேன், ஆனா என் பெரிய கனவே என் குடும்பம் என் உணர்வுகளை புரிஞ்சுக்கலனாலும் நானாகவே இருந்து ஒற்றுமைய நிலைநிறுத்தணும். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 22. மராத்தியில் எழுதிய அந்த பெரிய பெயர் பலகையில் இருந்து ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் விழிகளை உருட்டியபடி தனியா அமர்ந்திருக்க, வா உள்ள போலாம் என்று அழைத்த கணவனை கண்டவள் குழப்பம் மிகுந்த முகத்துடன் அவனோடு உள்ளே நுழைந்தாள். அங்கிருந்த பெண்மணியிடம் ஆங்கிலத்தில் தீபன் உரையாட அதை புரிந்து கொள்ள உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். நான் சொன்னது இவங்களதான் மேடம் என்று தன்யஸ்ரீயை அறிமுகம் செய்தவன் சில கோப்புகளை அவர்களிடம் வழங்கினான். அதில் தன்யாவின் புகைப்படம் இருக்க அதை கண்டு திகைத்தவளாக இன்னும் கூர்ந்து கவனிக்கலானாள். அந்த பெண்மணி, நீங்க அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்றதாலையும் அவங்க செஞ்ச எலக்ட்ரானிக் சார்ஜரை பார்த்து அவங்க கேப்பபிலிட்டி புரிஞ்சதுனாலையும் அதனாலதான் நான் உங்களுக்கு அட்மிஷன் தரேன் என்று அந்த கோப்பின் இறுதி பக்கத்தில் கையொப்பமிட்டு சீல் வைத்தார். வெல்கம் டு எலக்ட்ரோமி இன்ஸ்டிடியூட் என்று தன்யாவிடம் கை குலுக்க மெல்ல விஷயம் புரிய துவங்கியது தன்யாவுக்கு. தனக்காக தன் கணவன் மும்பையின் பெயர் பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் எலக்ட்ரானிக் ஷார்ட் கோர்ஸ் செய்ய தனக்கான ஆவணங்களை பெற்றோர் மூலமாக பெற்று இந்த 1 வாரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று புரிந்து போய் பூரித்து போனாள். விடை பெற்று வெளியே வந்து காரில் ஏறும் அமரும் வரை அமைதி காத்தவள் அவன் வண்டியை இயக்க முயலும் முன் அவன் தோளில் முகம் புதைத்து கண்ணீரை பொழிந்தாள். இதுக்கு நியாயமா நீ சந்தோஷம் தானே பண்ணோம் என்ன ஸ்ரீ என்று கேட்டு அவள் முகத்தை நிமிர்த்த, அவளோ, உங்களுக்கு புரியல ராஜா, என்னை பொறுத்தவரை இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நானே மனசுல இருந்து தூக்கி வெளியில எரிஞ்ச விஷயம்.
ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய இன்ஸ்டிடியூட்ல எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது உங்களால மட்டும்தான் என்று அவனை அணைத்துக் கொள்ள, ஏய், யாரும் கவனிக்க போறாங்க என்று அவன் சங்கடமாக நெளிந்து விட்டு காரை கிளப்பினாள். அவள் வாய்க்குள், என் புருஷன் நான் கட்டி பிடிப்பேன், எவன் கேப்பா என்று முணுமுணுக்க, என்ன சொன்ன என்று தீபன் கேட்டதும் மென்று விழுங்கி, வெளியில போலாமா என்றாள் சமாளிப்பாக. இதுவரை கேட்காதவள் கேட்கிறாள் என்று மகிழ்ச்சியாக அவளை கடற்கரைக்கு அழைத்துச் செல்ல, அங்கே இருந்த புறா கூட்டம் கண்டு தன்யா மகிழ்ந்து குதித்தாள். அதற்கு இறை வாங்கி அவள் போட அவளை சுற்றி ஒரே புறாக்கள். அவளின் வெண்ணிற பாட்டியாலா பேண்ட்டுக்கும் ஐவரி நிற டாப்பிற்கும் அவளை சுற்றி நின்ற சாம்பல் நிற புறாக்கள் பார்க்கவே கொள்ளை அழகாக காட்சியளித்தது. அவன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க புறாக்கள் கூட்டமாக பறக்க ஆரம்பித்ததும் வானுலக தேவதையை மண்ணில் இறக்கிவிட்டு கிளம்பும் தேர் போல இருந்தது தீபனுக்கு. ராஜா, சென்னையில என்றவள் ஏதோ ஆரம்பிக்க, எங்கே ரூபனை பற்றி பேசிவிடுவாளோ என்று சங்கடமாக உணர்ந்த தீபன், நேராச்சு, சாப்பிட்டு வீட்டுக்கு போலாமா என்றவளை அழைத்துக் கொண்டு நகர்ந்தான். அவள் அவளின் தோளில் கை வைத்து அழைத்ததும் உலகம் மறந்து கணவனின் முகத்தை பார்த்து மகிழ்ந்தவளாக அவனுடன் தோல் சாய்ந்து சென்றாள் மங்கையவள். சோஃபாவில் நடுநாயகமாக அமர்ந்த சுஷாந்தி, என்னம்மா மருமகளே, இன்னும் காஃபி வரல, நானே வந்து உனக்கு போடட்டுமா என்று நயமாக கேட்டதும், தாராளமா போட்டுத்தாங்களே என்று சொல்ல சுபாவுக்கும் ஆசைதான். ஆனால் நேற்று இரவு கிரிஷ் மூலம் அவள் அறிந்த விஷயம் மாமியார் மீது மதிப்பையும் அவரிடம் பயத்தையும் கொடுத்தது. கிரிஷ் அவளிடம் தாயின் வீட்டு சீதனமாக வந்த நிலம் மற்றும் பணத்தை தன்னுடைய தந்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் அது தன் மருமகளுக்கு என்று பாதுகாத்து வருகிறார் சுஷாந்தி. இத்தனை ஆண்டுகள் இதை வெளியிடாமல் இருந்தவள் மகனுக்கு திருமணமானதும் மருமகளின் குணமறிந்து அதை ஒப்படைக்கவே வந்திருப்பதாகவும், ஒருவேளை மருமகளிடம் அவருக்கு திருப்தி ஏற்படாத பட்சத்தில் அந்த சொத்துக்கள் ஆதரவற்ற முதியவர்களை சென்றடையும் என்று அவன் சொல்ல, மாமியாரின் மனம் கோணாமல் நடந்து அவரிடம் அனைத்தையும் இன்முகமாக பெற்றுக்கொண்டு கிறிஷுடன் நிம்மதியான சொகுசான வாழ்வை வாழவே சுபா விரும்பினாள். சுபா ஒரு வித்தியாசமான பெண். தாயின் பொய்யான பெருமை பீற்றர்களை முதலில் உண்மை என்று நம்பி பணக்கார வாழ்வுக்கு தன் மனதை பழக்கிக் கொண்டவள். வளர்ந்து வீட்டின் நிதர்சனம் தெரிய துவங்கியதும் தனக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் தன்யாவின் பங்கையும் தந்திரமாக தனதாக்கிக் கொண்டு அந்த மேல்தட்டு வாழ்க்கையை வாழ்ந்தபடியே இருந்தாள். ஒரு கட்டத்தில் தந்தையால் இனி அப்படி ஒரு வாழ்வை தனக்கு தர முடியாது என்று புரிந்து முயன்று படித்து வேலையையும் வாங்கி வந்த சம்பளத்தில் 1 ரூபாயும் வீட்டிற்கு தராமல் தானே செலவு செய்து மகிழ்ந்து வந்தாள். கடன் மட்டும் வாங்காமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்ல பணக்கார இளைஞனை மணந்து வாழ்வில் நிலை பெற்றுவிட அவள் துடித்தாள். அப்போதுதான் கிரிஷ் அவள் கண்களில் தென்பட்டான். அவனின் விலைமதிப்பான கார், அவன் வீடு இருக்கும் பகுதியின் செழுமை, அவன் உடை, அவன் உபயோகிக்கும் பொருட்களின் விலையை கணக்கில் கொண்டு அவனை காதல் வலையில் வீழ்த்திய வேளையில்தான் தந்தை அவளுக்காக வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்த்திருப்பதாக சொல்ல, அவளுக்கும் ஏன் முயற்சிக்க கூடாது? கிரிஷை விட அவனுக்கு நல்ல சம்பளமோ எதிர்கால வளர்ச்சியும் இருந்தா தனக்கு நன்மைதானே என்று நினைத்தவள் ரூபனிடமும் அவனின் தாய் நளினியிடமும் பேசி பழகினாள். ஆனால் ரூபன் அவன் வீட்டையும் உறவுகளையும் நேசிப்பவனாகவும் இயன்றவரை சம்பாதித்துவிட்டு சென்னையில் கூட்டு குடும்பமாக இருக்கவே அவன் விரும்ப, இதற்கு மேல் அங்கே திருமணம் என்ற பேச்சில் அவனுடன் தொடர சுபாவுக்கு விருப்பமில்லை. அது மட்டுமின்றி கிரிஷுடன் ஏற்பட்ட ஒரு இணக்கமான உணர்வு ரூபனிடம் அவளுக்கு கிட்டவில்லை. எப்படியாவது அந்த திருமணத்தை நிறுத்தி கிரிஷை மணக்க நினைத்தாள். அவளை பொறுத்தவரை கிரிஷ் அவளுக்கான சரியான தேர்வு என்று நினைத்தாள். கிரிஷை விளக்க அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அவளை எதிர்பார்க்காத அந்த நேரத்தில்தான் அவள் தந்தை உடனடியாக திருமணம் என்றதும் இதையே காரணம் காட்டி கிரிஷை மணந்து கொண்டாள். அவள் தந்தையை பற்றியோ ரூபனை பற்றியோ துளியும் நினைக்கவில்லை. முழுவதுமாக சுயநல நோக்குடன் கிரிஷை அவள் மணந்திருந்தாலும் அவன் மீது ஒரு இனம் புரியாத உணர்வு இருக்கவே செய்தது. அதனால்தான் கணவன் மனைவியாக இணைந்து வாழ அவள் தயக்கம் காட்டவில்லை. சுஷாந்தியின் சொத்து விவரம் தெரிந்தது முதலே மாமியாரை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் சுபா. அவளின் மாற்றத்தை வாய்விழந்து பார்த்து கொண்டிருந்தான் கிரிஷ். சுஷாந்தி கிளம்பி வரும் முன்னரே ஒரு துப்பறியும் நிறுவனம் மூலமாக சுபாவை பற்றிய அனைத்து விவரங்களையும் சேகரித்தவர் ஒரு திட்டத்தோடு பெங்களூர் வந்தார்.
மகனிடம் தனியாக சில விஷயங்களை பேசி தெளிவுபடுத்திக் கொண்ட பின்னரே வீட்டிற்கு வந்தார். சுபா சுயநலவாதியே தவிர தவறான பெண் இல்லை என்பதை புரிந்து கொண்ட சுஷாந்தி அவளை தன் மகனுக்கு ஏற்ற பெண்ணாக மாற்ற களத்தில் இறங்கிவிட்டார். நீ உண்மையை சொன்னா நீ நினைச்சது நடக்கும் என்ற குரல் வாயிலின் அருகில் இருந்து வரவும் திடுக்கிட்டு எழுந்தாள் அனிகா. உள்ளே நிதான நடையோடு வந்த நளினி, என் பையன் வீட்டுக்கே வர சொல்லியிருக்கான்னா அவனுக்கு முக்கியமானவங்க நினைச்சேன். ஆனா இங்க வேற என்னவோ இருக்கு. நீ உண்மையை சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் என்று நளினி கூற, நான் முழுசா சொன்னதோ அதுக்கப்புறம் என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டீங்களே ஆண்டி என்று அழுத்து வங்கினாள். இங்க பாரு மாணிகா, அழுக எந்த பிரச்சனைக்கும் வழி சொல்லாது. அதனால நீ முதல்ல விஷயத்த சொல்லு என்று அவள் அருகில் அமர, அவளும் கல்லூரி முதல் கல்யாணம் வரை சொல்லி ரூபன் ஹைதராபாத்தில் இருந்து கோபித்துக் கொண்டு கிளம்பியது வரை சொல்ல, ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய நளினி, என் வீட்டுக்காரர் வர நேராச்சு. ரூபன் பண்ண வேலையால அவன் பேரை எடுத்தாலே அவருக்கு கோபம் தான் வருது. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இந்த வீட்டுல இரு. 10 நாள் கழிச்சு உனக்கு என் பையன்தான் வேணும்னா சொல்லு. அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிப்போம் என்று வெளியேற போக, ஆண்டி என்று அவரின் கரத்தை பிடித்தவளிடம், எந்த அம்மாவும் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படிதான். தப்பு செய்யாத மனுஷனே இல்லையே. அதனால இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நல்லா தூங்கு. அழுது அழுது கண்ணு உள்ள போய் கருவளையம் வந்திருக்கு. பிரச்சனை இல்லாத நாளே இருக்காது. அதுக்காக கண்ணீரை அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன என்று அவள் கரத்தில் தட்டி கொடுத்தவர் அமைதியாக வெளியேறினார். மீண்டும் ரூபனின் புகைப்படத்தை கண்டு, சாரிடா ரூபன், உன் வீட்டுல இவ்ளோ அன்பான மனுஷங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. என் அப்பா என் மேல வச்ச நம்பிக்கைன்னு ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட இருந்துட்டேன். உனக்கும் வலிக்கும்னு உணராம போயிட்ட என்று உணர்ந்து சொல்ல, முதல்ல தனியா பேசுறத நிறுத்து. நான் என் மாப்பிள்ள கிட்ட சொல்லி ரூபனை பேச சொல்றேன். அப்புறம் அவன் பேரை சத்தமா சொல்லாத. அவங்க அப்பா இன்னும் எரிமலைக்கு கசின் பிரதர் மாதிரி கோபமாவேதான் இருக்காரு என்று சொல்லி அவளுக்கு உணவை தட்டில் வைத்து கொடுத்துவிட்டு சென்றார் நளினி. கண்ணீரை துரைத்துக் கொண்ட அனிகா உணவை உட்கொள்ளும் முன் தன் தந்தையோடு பேச செல்போனில் அவரின் எண்ணை அழுத்தினாள். கனவுகள் பல இருந்தாலும் கணவனோட கை சேரும் நொடி அனைத்துமே மனதிற்குள் ஒளிந்திடும். அப்படி எப்போ என்னோட ராஜா கைய பிடிச்சு நிப்பேன்? ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 23. தன் முன்னால் இருந்த திரையில் தெரியும் முகங்களை ஒருவித பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அனிகா. அவளையே உற்று நோக்கிய அந்த 6 விழிகளும் எதிரே இருந்த மற்றொரு விழிகளை கேள்வியாக நோக்க, அட என்ன எல்லாரும் இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா என்று நளினி முகத்தை சுருக்கினார். மா, இதெல்லாம் அநியாயம். நாங்க உத்து உத்து பார்த்ததுக்கு அந்த பொண்ணு சங்கடப்பட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு என்று நெருப்பா தாயின் காலை வார, அன்னி பாவத்த ஏதோ சொல்ல வராங்க, இருங்க கேப்போம் என்று தன்யா சொல்ல, என் மருமகதான் என் செல்ல குட்டி என்று திரையை நோக்கி ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்த நளினி அதன் பின்புதான் மாப்பிள்ளையான கிருஷ்ணன் இருப்பதை உணர்ந்து நாக்கை கடித்துக் கொண்டார். அத்த, நீங்களா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கிருஷ்ணன் சிரிக்க, இல்ல பிரச்சனைதான், பாத்தி எனக்கு முத்தா தரல என்று இடையில் தலையை விட்டாள் நிக்கிலா. உனக்கு இல்லாதரா தங்கமே என்று அவளுக்கு 4 முத்தத்தை பார்சல் அனுப்பிவிட்டு நிருபாவை அவர் முறைக்க, இருங்க வர என்று சொல்லி நிக்கிலாவை அங்கிருந்து அழைத்து சென்றாள் நிருபா. சொல்லுங்கத்த, விஷயம் இல்லாம நீங்க மாநாடு கூட்ட மாட்டீங்க என்று கிருஷ்ணனை ஆரம்பிக்க நிருபாவும் வந்து இணைந்து கொண்டாள். இது அனிகா, நம்ம ரூபனை விரும்புற பொண்ணு என்று நளினி முடிக்கும் முன்னரே, ஹேமா உனக்கு புத்தி இருக்கா? அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலனா கைய அறுத்துருவியா? அன்னைக்கு அவன் வரேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு வராம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல வர்றதுக்குள்ள ஏதாவது ஆகியிருந்தா என்று கிருஷ்ணன் கோபமாக பேச, இதுவரை கிருஷ்ணனின் கனிவையும் அன்பையும் மட்டுமே கண்டிருந்த தன்யா கூட சற்று மிரண்டு போனாள். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் புதுசில்ல என்ற பாணியில் அமர்ந்திருந்தனர் நெருப்பாவும் நளினியும். இல்லன்னா நான் அன்னைக்கு அவரு வரேன்னு போன் பண்ணினதோ ஹாஸ்பிடல் போயிட்டேன். எனக்கும் அவர் கூட வாழ ஆசையா இருக்குண்ணா என்று தலை குனிந்தாள். இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப எதுவுமே எங்க கையில இல்ல.
அப்பா கண்டிப்பா ரூபனை மன்னிக்கவே மாட்டாரு. இனி நீங்களா கல்யாணம் பண்ணாதான் உண்டு என்று நெருப்பா தந்தையை புரிந்து கொண்ட மகளாக பேசினாள். அதுக்கு வாய்ப்பே இல்ல நீ என்று இன்னும் தலை கவிழ்ந்தாள் அனிகா. ஆமா, இவர் சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன். உன்னோட சண்டை போட்டுட்டு ரூபன் எங்கேயோ போயிட்டானாமே என்று நெருப்பா கேட்டதும், அதனால என்ன நீ, அதெல்லாம் அத்தான சரி பண்ணி இந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று தன்யா உற்சாகமாக கூறவும் அனிகா முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. ஓய் நண்டு, உங்க மாமாவோட கோவத்தை பத்தியே உனக்கு தெரியல. இதுல பாக்காத ரூபனோட பிடிவாதம் எங்க தெரிய போகுது? அவன் ரொம்பவே பிடிவாதமா இருப்பான். வீட்டுக்காக குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க தயாரா இருந்தாலும் அவனுக்கு அதுல முழு மனநிறைவு இருக்கணும். ஆனா அது எதுவும் அப்பா முன்னாடி செல்லாதே. அப்பா சொன்னா சரின்னு சொல்லிடுவான். அப்பா சொல்லி அவன் செய்யாத ஒரே விஷயம் அவனோட கல்யாணம் மட்டும்தான் என்று நிருபா சொல்ல, இம்முறை பெண்கள் அனைவருமே கவலை கொண்டனர். அதெல்லாம் நான் பெரிய மச்சான் கிட்ட பேசுறேன். ஆனா அவன் அவங்க அப்பா சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டானே என்று கிருஷ்ணன் யோசனையாக கூறினார். நானும் எங்க அப்பா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க என்று அனிகா கண்ணீர் விட, அழாதீங்கக்கா, எப்படியாவது உங்க கல்யாணத்தை நடத்திடலாம் என்று அவளுக்கு தைரியம் சொன்னாள் தன்யா. ஏய் குட்டிவால, நீதான் அம்மாவை தூண்டி விட்டு இதெல்லாம் செய்ய வைக்கிறதா என்ற நிருபா தன்யாவை வம்பு செய்ய, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஏதோ அமைதியா இருக்கேன். நாளைக்கே மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன கேட்டா நான் இதெல்லாம் எங்க தலைவர் தான் செஞ்சாரு, நான் சும்மா ஓரமா நின்னேன்னு சமத்தா சொல்லிடுவேன் என்று கண்ணை உருட்ட, யாரடி உங்க தலைவரு என்ற நிருப்பாவும் அவளோடு சேர்ந்து கண்ணை உருட்டினாள். அதா எங்க அண்ணன் என்று கிருஷ்ணனை கை காட்ட நளினி சற்றென்று சிரித்து விட்டார். ஏய், உனக்கெல்லாம் எவ்வளவு சேட்ட இருந்தா என் வீட்டுக்காரரை நீ வம்பு பண்ணுவ என்று கையை முறுக்கி கொண்டு நெருப்பா எழ, ஐயோ இது என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிக்கிட்டு, இந்த பொண்ணுக்கு என்ன வழி, எப்படி அவ சமாளம் செய்யறது? ரூபன் கிட்ட அவருக்கு தெரியாம பேச எனக்கு மனசு வரல. அதனால அவனோட பேசிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க மாப்ள என்று நளினி கூறவும், சாரி அத்த, ரொம்ப டென்ஷனா இருந்ததால கொஞ்சம் விளையாடினேன். எனக்கு அத்தான தெரியவே தெரியாது, அதனால இத அண்ணாதான் செய்யணும் என்று கிருஷ்ணனை கை காட்டினாள் தன்யா. நானே அவனோட பேசுறேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். என் யோசனை என்னன்னா, முதல்ல மாமாவை சமாதானம் பண்ணி ரூபனை வீட்டுக்குள்ள வர வைக்கணும். அப்புறம் அனிகாவோட அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். ஆனா ரூபனை மாமா மன்னிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்று சொல்ல, அது ரொம்ப சிம்பிள் அண்ணா, என்கிட்ட ஐடியா இருக்கு என்று தன்யா குதிக்க, அவளின் யோசனையை கேட்ட அனைவருக்குமே அவள் சொல்வது சரிதானோ என்று தோன்றியது. அவளின் திட்டத்தை செயல்படுத்த அவர்களுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்க, அதை பற்றி பேசிவிட்டு மீண்டும் நாளை இதே போல வீடியோ கான்பரன்ஸ் காலில் இணைவதாக கூறி விடை பெற்றனர். லேப்டாப்பில் காலை டிஸ்கனெக்ட் செய்துவிட்டு அமர்ந்த தன்யா மனதில் சில கணக்குகளை போட்டாள். தன் கணவன் தன்னை விட்டு விலகி இருக்க காரணம் அவனின் அண்ணன் திருமணத்திற்கு பதில் அவனின் திருமணம் எதிர்பாராமல் நடந்ததாலும் அவனின் தந்தை இன்னுமே மன வருத்தத்தில் இருப்பதாலும் என்று நினைத்து கொண்டவள் ரூபனை அதே வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டாள். மாமாவின் மன வருத்தம் போய் ரூபனுக்கும் திருமணம் முடிந்துவிட்டால் தன் கணவன் எந்தவித தயக்கமும் இன்றி தன்னை காதலிக்க துவங்குவான் என்று நினைத்து ரூபன் அனிகா திருமணத்தை நடத்த தன்னால் ஆன உதவிகளை தன்யா செய்ய துவங்கினாள். அவள் அறியவில்லை அவர்கள் திருமண நிச்சயத்தில்தான் தங்கள் வாழ்வின் திருப்பு முனையை வரப்போகிறது என்று. இங்கோ அனிகாவின் நிலை வேறாக இருந்தது. தன் தந்தை கழித்தவள், அப்பா எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு, நான் இங்க தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல தங்கியிருக்கேன், எனக்கு கல்யாணத்துக்கு பாக்குறத 3 மாசம் தள்ளி வச்சுக்கோங்கப்பா பிளீஸ் என்று சொல்ல சற்று நேரம் அமைதி காத்தவர், இன்னைக்கு வரையிலும் உன்னோட விருப்பத்தை தாண்டி அப்பா பேசியிருக்கனா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன்னோட அம்மா 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளையும் மீறி நான் உன் மேல படிப்புக்கு வேலைக்குன்னு அனுப்பி வச்சது உன் மேல இருக்க அன்பால. இனியும் தள்ளி வச்சா ஊர் எங்களை தப்பா பேசும். உன்னோட சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம வச்சிருக்கிறதா அந்த மாதிரி பேசிட்டா என் உயிர் என் உடம்புல தங்காதுமா. அதனால நீ சொன்னது மாதிரி இன்னும் 1 வாரம் கூட எடுத்துக்க, அப்புறம் ஊரு வந்து சேரு. கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நீ உன் புருஷனோட எங்க வேணா போ
என்று அவர் சொல்லும் போதே அனிகா உடைந்து அழ ஆரம்பித்து விட்டாள். அப்பா, உங்ககிட்ட நான் இப்படி பேசுனதே இல்லப்பா. ஆனா கெஞ்சி கேக்குறேன்ப்பா, இன்னும் 3 மாசம் மட்டும் தாங்கப்பா பிளீஸ் என்று அழ, அவளது செய்கையில் அதிர்ந்தவர், சரிம்மா என்று மறுவார்த்தை பேசாமல் போனை வைத்து விட்டார். தனக்கு கண்ணீர் வற்றவே வற்றாதா என்று சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு கண்ணீர் விட்ட அவளின் அழுகையை நிறுத்த ஒலித்தது அவளின் கைபேசி. அதில் உலர்ந்த ரூபனின் எண்ணெய் கண்டு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் அச்சம் சூழ எடுத்து காதுக்கு பொருத்தினாள். எங்க வீட்டுல நீ என்ன பண்ற என்று அமைதியாக கேட்ட ரூபனிடம், தெரியல, உன்னை தேடிதான் வந்த. ஆனா உன் அம்மா எனக்கு அன்பை கொடுத்ததும் இங்கே இருந்துட்ட. நீ என்னமோ செய்ய, நான் இனி இங்கதான் இருப்பேன் என்று அழுத கண்களை துரைத்துக் கொண்டு வீராப்பாக சொல்லி போனை வைத்தாள். ரூபன் அவளின் இதழ் மலரை வளைத்து புன்னகையை சிந்திவிட்டு போனை வைத்தான். மனதில், இந்த தைரியமோ வைராக்கியமோ இத்தனை நாள் எங்க போச்சு? இதத்தான நானும் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் என்று சிரித்துவிட்டு வேலையில் மூழ்கினான். தன் கண்முன் இருந்த திரையில் தெரிந்த தன் அண்ணனின் படத்தை வெறித்துக் கொண்டிருந்த தீபனை தோளில் தட்டி சாப்பிட அழைத்த தன்யா இயல்பாக லேப்டாப் திரையை அணைத்து விட்டு செல்ல, இவனை பார்க்க பிடிக்காம அணைச்சிட்டாளா இல்ல என்ன நினைச்சு இப்படி செஞ்சா? என்னால புரிஞ்சுக்க முடியலையே என்று எண்ணிக்கொண்டு சாப்பிட அமர்ந்தான். நான் இன்ஸ்டிடியூட் சேர்ந்த பின்னால நிறைய ரிமோட் அசிஸ்டன்ஸ் தான் செஞ்சு பாக்குறேன். என்னோட கனவு இனிமே ஹோம் ஆட்டோமேஷன் தான் என்று தன்யா தன் மனதில் இருப்பதை சொல்லிக் கொண்டிருக்க இதை கவனிக்காத தீபன், உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க என்று அதிமுக்கிய கேள்வியை முன்வைக்க, தன்யா, தனு, ஸ்ரீ இப்படிதான் கூப்பிடுவாங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் தட்டில் இல்லாத உணவுகளை மீண்டும் பரப்ப, நீ யாரோ கூப்பிடாத பேரா எனக்கு வச்சு கூப்பிடும்போது நானும் அப்படித்தானே இருக்கணும் என்று தட்டில் கவனம் வைத்தபடி கேட்க, அப்படி செய்யலாம். ஆனா என்ன நிறைய பேரு ஸ்ரீன்னு கூப்பிட்டதில்ல, அதான் என்று இழுக்க, இல்ல சிலர் ஒன்னு அந்த பேர் சொல்லி கூப்பிட்டாங்க தானே என்று ரூபனை மனதில் வைத்து கேட்க, அவளும் தன் அக்காவின் பெயரும் அப்படியே இருப்பதால் மாற்றி கூப்பிட்டாலும் நல்லது என்று நினைத்தவளாக தலையசைக்க, சரி தயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கிளம்பி சென்றான் தீபன். அவனின் அழைப்பை கண்டு திகைத்தவள் அப்படியே அமர்ந்திருக்க அவளின் தோழியர் சேனை முழுவதும் வந்து சேர்ந்தது. என்ன தனு இப்படி இருக்க? வேட்டுக்காரர் கிளம்பும் போது எதுவும் மாயாஜாலம் போயிட்டாரா என்று கிண்டலில் இறங்கினார் நீலாம்பரி. இல்லம்மா, எனக்கு செல்ல பேர் வச்சுட்டு போறாரு. இத்தனைக்கும் அவர் ஸ்ரீன்னு கூப்பிடுறது போல இப்ப யாருமே கூப்பிடுறது இல்ல. சொன்னாலும் ஏற்கனவே அப்படி கூப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியல என்று சொல்லும் போதே தொண்டை அடைத்தது அவளுக்கு. எப்படித்தான் அவனை அக்காவுக்கு நிச்சயம் செய்த மாப்பிள்ளை என்று நினைத்தோமோ அதே போலத்தான் அவன் தன்னையும் அண்ணனுக்கு நிச்சயமான பெண் என்று நினைப்பான் என்பதை உணராத அவள் விழிக்க, ஆரம்பம் முதல் அவள் கதை தெரிந்த சரிதா, நீலாம்பரி, அலிமா, மீனாட்சி நால்வரும் ஓரளவுக்கு தீபனின் மனநிலையை புரிந்து கொண்டனர். அதை தன்யாவிடம் விளக்க நினைத்தனர். அதற்குள் வசுதா அவள் வீட்டில் கேட்டு தையல் மிஷின் வாங்கி இருப்பதாகவும் தானே அன்று அணிந்திருக்கும் சுடிதாரை தைத்ததாக சொல்லவும், அப்ப எனக்கு தச்சுதா என்று தன் துணியை எடுக்க உள்ளே சென்று விட்டாள் தன்யா. நால்வரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அதை கண்ட வசுதா விசாரித்துவிட்டு, அவங்களா உணர்ந்தாதான் அம்மா நல்லா இருக்கும். நீங்க சொல்லி ஒருவேளை அவங்க வீட்டுக்காரர் இல்லன்னு சொல்லிட்டா நம்ம மேல வச்சிருக்க மதிப்பும் போயிடும். நம்ம நிலையில இருந்து மாறக்கூடாதுல்லம்மா என்று அலிமாவிடம் சொல்ல, அதுவும் சரிதான் என்று ஆமோதித்தவர்கள் அதன் பின் அந்த பேச்சை எடுக்கவே இல்லை. எனக்கு பாட்டு பாட ரொம்பவே பிடிக்கும், நல்லாவும் பாடுவேன். ஆனா வேலைன்னு எனக்கான நேரத்தை நான் ரொம்பவே இழந்துட்டேன். ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாடி கண்டிப்பா ஏதாவது செஞ்சு எனக்கான ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 24. அந்த தென்னந்தோப்பில் கயிற்று கட்டிலில் அமர்ந்திருந்த அந்த வெள்ளை வேட்டி மனிதர் தன் அருகில் கடுகடுப்புடன் நின்றிருந்த மனையாளை பார்த்து, என்ன மரகதம், எதுக்கு இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? நான் இப்போ உனக்கு பிடிச்சது போலதானே நடந்துகிட்டேன். இருந்தோ நீ இப்படி கடுசா இருக்கிறது நல்லாவே இல்ல என்று குறைப்பட, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க மகளை நான் பேசிடக்கூடாதுன்னு தானே ஐயா வேகமா பதில் சொல்லிட்டீங்க. நான் பேசினா அவளை வகுந்துருவேன்னு உங்களுக்கு தெரியும்.
இப்ப மட்டும் உங்க திட்டம் தெரியாதாக்கும் என்று முகவாயை தோளில் எடுத்துக்கொண்டார். இப்படியெல்லாம் சொல்லாத மரகதம். புள்ள ஆசைப்படுது. நம்ம கிட்ட இருக்கிற வரையில தானே பொம்பளை புள்ள அது இஷ்டத்துக்கு இருக்க முடியும். நாமளே அவளை அடக்குனா நல்லாவா இருக்கும் என்று மகளுக்காக மனைவியிடம் பேசினார் அவர். ஆட போங்க, அவளோட வயசுல அவ எனக்கு பொண்ணா பிறந்து 4 வருஷம் ஆகியிருந்தது. ஆனா நீங்க அவளை செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துல வச்சிருக்கீங்க. அவ படிக்க வெளியூருக்கு போனதே எனக்கு பிடிக்கல. என் பேச்ச கேட்காம நீங்க அவளை வேலைக்கு வேற அனுப்பி வச்சீங்க. அதான் இன்னைக்கு கல்யாண வயசுல சொல் பேச்ச கேட்காம வேலை அது இதுன்னு சாக்கு சொல்றா என்று கணவர் செயலை குற்றப்படுத்தினார். சரி, என்ன செய்யறது? எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சாரே தவிர எனக்கு படிப்பு ஒரு அளவுக்கு மேல தரலையே. இந்த ஊரை தாண்டி எங்க அப்பா என்ன வேலைக்கோ ஏன் பண்ணைய பத்தி தெரிஞ்சுக்க கூட அனுப்பலையே. ஆனா என் மகளுக்கு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. அவளுக்கு அவ ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும் தானே நான் இவ்வளவு செய்யறேன். நீ அதுக்கு தடையா வரலாமா? ஆனா என்னங்க, ஊர்ல இல்லாத ஓவியமான புள்ள உங்களுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கா? காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆக போகுது. இன்னும் வேலை அது இதுன்னு அவதான் ஒத்து வர மாட்டேங்கிறானா? ஒருவேளை காதல் கீதல் இருக்குமோன்னு கேட்கலாம்னு பார்த்தா நீங்க என்ன கொன்னே போட்டுடுவீங்க போல. முதல்ல உங்க பொண்ணை வர வச்சு என்ன ஏதுன்னு பேசுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பணும் சொல்லி போட்டேன் என்று முந்தையை உதறி இடுப்பில் சொருகியபடி விறுவிறுவென்று தோப்பை விட்டு வெளியேறினார். மரகதம் கோபமாக செல்வதைக் கண்ட அவர்தான் அனிகாவின் தந்தை வேலப்பன். தனக்கு கிடைக்காத அனைத்தும் தன் புத்திர செல்வத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதை பெயர் வைப்பதிலிருந்து இன்று திருமண ஒத்திவைப்பு வரை மகனுக்காக பார்த்து பார்த்து செய்யும் அருமையான தந்தை. அவரின் அன்பு என்னமா என்பதை குழைவாய்தான் கேட்கும். அதில் ஏற்றமோ கோபமோ துளியும் இருக்காது. இப்படிப்பட்ட தந்தையை ஏமாற்றி காதலித்து மணக்க அனிகா தயங்குவது இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டுதான். அவருக்குமே மகள் இம்முறை திருமண பேச்சை ஒத்தி வைத்தது சற்று நெருடலாகத்தான் இருந்தது. ஒருவேளை மகளின் மனதில் தன்னிடம் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று இருக்குமோ? அதை தெரிந்து கொள்ளும் வழிமுறை என்ன என்று அவருக்குள் சிந்தித்தவராக பண்ணை ஆட்களிடம் வேலையை பகிர்ந்தளித்துவிட்டு தன் இஷ்ட தெய்வமான ரங்கநாதரை தரிசிக்க கிளம்பினார். அண்டம் காக்கும் அரி தன் மனக்குழப்பத்தை அறிந்து அதை களைந்திருவார் என்ற நம்பிக்கையோடு சென்றார் வேலப்பன். மீண்டும் ஒருமுறை தந்தையிடம் பேசி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் அனிகா போன் செய்ய ஸ்ரீரங்கத்தில் இருந்த வேலப்பன் அதை கவனிக்கவில்லை. அதே நேரம் தன்யா அனிகாவுக்கு போன் செய்ய அதை ஏற்று பேச துவங்கினாள் அனிகா. அக்கா, நான் உன்னை கேட்டா கோபிக்க கூடாது என்ற பீடிகையோடு அவள் துவங்க, சொல்லு தனு என்று ஊக்கினாள் மூத்தவள். அத்தான உங்களுக்கு பிடிக்கும் தானே? அவரை கஷ்டப்படுத்தி ஏங்கா அந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க என்று கேட்டதும், நமக்கு சொந்தம்னு நாம நினைச்சு நிம்மதியா இருக்கும்போது அது இனிமே உனக்கு இல்ல, அது வேற ஒருத்தருக்கு சொந்தம் ஆக போகுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா தனு? அது ஒரு ரண வேதனை. எனக்கு புரியுதுக்கா. ஆனா அது உங்க மேல அத்தானுக்கு கசப்புணர்வு வரும்னு உங்களுக்கு தோணலையா? தோணாம இருக்குமா தனு? ஆனா அவரோட கோபத்தை விட அவர் தானே எனக்கு முக்கியம். அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால வாழவே முடியாது என்று கண்ணீர் விட்டு சொல்ல, அப்படி என்னக்கா இருக்கு அந்த காதல்ல? அதுவும் எத்தனை வருஷமா உருகி உருகி காதலிக்க என்ன விசேஷமா இருக்கு அத்தாங்கிட்ட என்று ஆர்வமாக கேட்டாள் தன்யா. அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது தனு. அவர்கிட்ட இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான உணர்வு, ஒரு நண்பகத்தன்மை. அவரோட ஒவ்வொரு அசைவுலையும் எனக்கு தெரியும். அன்பு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தனு. நீ மட்டும் என்ன இனிமே சின்னவரே கதைன்னு இருக்க போறவதானே என்று தனுவை வம்பிழுக்க, எனக்கு அப்படிலாம் இருப்பேன்னு தோணலையேக்கா. அவர் கொஞ்சம் அமைதியான ஆளா இருக்காரு. எங்களுக்குள்ள அதிகமான பேச்சுக்கள் கூட இல்ல. சொல்லப்போனா நான் இவரை என் அக்காவுக்கு முடிவு பண்ணி வச்சிருந்த மாப்பிள்ள நினைச்சு 1 மாசமா சரியா பேச கூட இல்லக்கா. இப்போ சென்னை வந்தப்பதான் அத்தான் தான் எங்க அக்காவுக்கு பார்த்தவரு, இவர் இல்லன்னு தெரியும். அப்போ என் மனசுல வந்த நிம்மதி இருக்கே அப்பா என்று பெருமூச்சை வெளியிட்டாள் தன்யஸ்ரீ. என்று சத்தமாக சிரித்த அனிகா, உனக்கு காதல் வந்தது மட்டும் இல்லாம பாடா படுத்திக்கிட்டு வேற இருக்கே. ஆனா நீ என்கிட்ட காதலை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க என்று சிரிக்கவும், என்னக்கா சொல்றீங்க?
எனக்கு காதலா என்று தயக்கமாக கேட்டாள் தனு. இல்லையா பின்ன, உன் வீட்டுக்காரர் உன் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையா இருந்தா உனக்கு என்ன? உன்னோட கணவர் ஆனதுக்கு பின்னால நீ எதுக்கு அவரோட மத்தவங்கள கொத்து யோசிக்கிற என்று கேட்ட அனிகாவிடம் சொல்ல பதில் இல்லாமல் திணறினாள் தனு. அங்கேயே உனக்கு உன் கணவர் மேல ஏன் கணவர்னு உரிமை வந்துச்சு தனு. இந்த உரிமைதான் காதலோட ஆரம்பமே. அடுத்து அவர் உங்க அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை இல்லன்னு சொன்னதோ உனக்குள்ள நிம்மதி வந்ததுன்னு சொன்னியே, அந்த நிம்மதிதான் உன்னோட காதலோட ஆழமான இடம். அவர் எனக்காரவ மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு திருப்தி. அதை விட அப்படி ஒரு மனசஞ்சலம் இருந்தப்போ நீங்க பேசிக்கலன்னு சொன்னியே, அது ஒண்ணு போதுமே உன்னோட காதல் எவ்வளவு உண்மையானதுன்னு சொல்றதுக்கு. ஏன்னா நீங்க பேசாம இருந்ததுக்கு காரணம் உன்னோட பயம். எங்க அக்காவை பத்தி பேசிடுவாரோ, நம்மள அவ கூட கம்பேர் பண்ணிடுவாரோன்னு வந்த உதறல். அதான் உன்னை தள்ளி நிக்க வச்சிருக்கோம். இப்ப சொல்லு, நீ அவரை எவ்வளவு நேசிக்கிற என்று கேட்டுவிட்டு அனிகா மீண்டும் சிரிக்க, அக்கா நான் இப்படிலாம் யோசிக்கவே இல்ல. ஆனா நேத்துல இருந்து ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது என்று அவள் பேசும்போது வீட்டிற்குள் நுழைந்த தீபன் அவளின் பேச்சை செவி மடுத்தான். நீங்க மட்டும் அன்னைக்கு அத்தான வர சொல்லி சொல்லலன்னா அன்னைக்கு மணமகளா நான் தான் இருந்திருப்பேன். அத நினைக்கவே என்று பேசிக்கொண்டே போனில் ஒளிவர அதை எடுத்து பார்த்தாள் தனு. அதில் மற்றொரு அழைப்புக்கான அறிவிப்பு வர, அக்கா அத்தான் தான் கூப்பிடுறாரு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்று அவளின் இணைப்பை துண்டித்துவிட்டு ரூபனின் அழைப்பை ஏற்றாள் தன்யா. தன் செவிகளில் விழுந்த வார்த்தைகளின் வீரியம் தாள முடியாமல் வந்த சுவடு தெரியாமல் வெளியேறினான் தீபன். தனக்கு அருகில் அமர்ந்து பழத்தை நறுக்கும் மாமியாரை வெளி அகலாமல் பார்த்தாள் சுபா. கடந்த 15 நாட்களாக அவளும் மாமியாரிடம் நற்பையை எடுக்க கொட்டிக்கரணம் போடாத குறையாக அனைத்தையும் பணிவோடு செய்து வந்தாள். ஆரம்பத்தில் மாமியாரின் கேள்விகள் சில அவளை எரிச்சல் மூட்டினாலும் அவர் மூலமாக கிடைக்கப் போகும் சொத்தின் அளவை மனதில் கொண்டு அமைதி காத்தாள். நேரத்தில் எழுந்து வீட்டு வேலைகள் செய்வது, மாமியாருடன் கோவிலுக்கு செல்வது, சமைப்பது, அவளின் அலுவலக வேலையை நேரத்திற்கு முடிப்பது, தேவையில்லாத அரட்டைகள் இல்லாத தரமான நேர மேலாண்மையால் அவளே எதிர்பார்க்காத அளவுக்கு சுறுசுறுப்பும் தெம்பும் அவளுக்கு கூடிவிட, மாமியாரிடம் கேட்காமலே வீட்டின் வேலைகளை வேகமாக செய்யும் அளவுக்கு தேறி இருந்தாள். ஒருவேளை அதற்கு மாமியார் ஏதும் சொல்வாரோ என்று அடிக்கடி சுசாந்தியின் முகத்தை அவள் பார்க்க, அவரோ, உனக்கு பிடிச்சத செய்யே, ஆனா அது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வகையில இருக்கணும். இது உன்னோட வீடு, நீ தான் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். நான் வெறும் விருந்தாளிதான். என் மகன் இனி உன்னோட சொத்து. அவனை நீ நல்லா பாத்துட்டு நல்லபடியா வாழ்ந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை இப்படித்தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லதான். ஆனா அப்படி செய்யறதுனால உனக்கும் உன்னை சுத்த இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்குதுன்னா தாராளமா நீ செய்யலாம். அப்படிதானே சுபா என்று அவளிடமே கேள்வியை வைக்க பதிலின்றி தவித்தாள் சுபா. ஆனால் சுஷாந்தி விடாமல், நீயே உன்னை பத்தி யோசிச்சு பாரு. நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட இலக்கு முன்னாடி இருக்கு. அந்த இலக்க அடையத்தான் அந்த ஓட்டமே. ஆனா அத குறுக்கு வழியில நான் அடைஞ்சிருவேன்னு நம்ம நினைச்சா நம்ம சுத்தி இருக்க பார்வையாளர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க? வெற்றியாளர் அப்படின்னா கிடையவே கிடையாது, நம்ம ஏமாத்துக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம இலக்க முயற்சி பண்ணி ஓடித்தான் ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு பெருமை. ஓடி வந்த பாதையை பார்க்கும்போது நம்ம மேலேயே நமக்கு ஒரு மதிப்பு வரும். தப்பா ஜெயிச்சா அந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி தான் வரும். உன்னை என் மகளா நினைச்சுதான் சுபா இதெல்லாம் சொல்றேன் என்று கூறிவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்றார். அடுத்து வந்த நாட்கள் சுபா தன்னை பற்றிய சுய அலசலில் இறங்கினாள். தாயின் செயல் என்று இத்தனை நாளும் சப்பை கட்டு கட்டிய மனம் இன்று சில இடங்களில் அவளின் செயல்களை அவளாலேயே மன்னிக்க முடியவில்லை என்று கூறியது. தானா இதையெல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் செய்தோம் என்று நினைத்து கண்ணீர் விட 2 நாட்கள் கிரிஷ் என்ன சொல்லியும் அவள் சமாதானமாகாமல் அழுது கொண்டே இருந்ததன் விளைவாக காய்ச்சல் கண்டு 2 நாட்களாக படுக்கையில் இருக்கிறாள். இந்த 2 நாட்களும் கிரிஷும் சுஷாந்தியும் அவளை கண்ணின் கருமணி போல தாங்க, அப்போதுதான் தன் கணவனுக்கு தன்மேல் உள்ள அன்பும் பாசமும் விளங்கியது அவளுக்கு. சுஷாந்தி அவளிடம் காட்டிய கனிவு அவளுக்கு நெகிழ்ச்சியை கொடுக்க, இவரையா ஏமாற்ற நினைத்தோம் என்று உள்ளம் விதும்பினாள். அவள் தன்னை மாற்றிக்கொள்ள முதல் முயற்சியை எடுத்ததன் அடையாளமாக பழைய எண்ணை செல்போனில் போட்டு தன் தாய் தந்தை தங்கைக்கு மன்னிப்பு வேண்டி
ஒரு குறுந்தகவல் அனுப்பிவிட்டு பயத்தோடும் படபடப்போடும் பதிலுக்காக காத்திருந்தாள். எந்த கவலையும் சுமக்காத சிறு பறவையாக சுதந்திர வானில் சுற்றித் திரிய ஆசை. கைகோர்க்க கண்ணாளன் துணை வருவானா? ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 25. அலுவலகம் முடிந்து வந்த தீபன் காரை பார்க் செய்துவிட்டு வெளியே வராமல் ஸ்டியரிங்கில் தலை வைத்து அமர்ந்திருந்தான். என்னதான் நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தாலும் சாதாரண உரையாடல்களை அவனால் தன்யாவிடம் தவிர்க்க முடியவில்லை. அவளும் எந்த கள்ளமும் இல்லாமல் நளினியிடம் பேசுவது, அவளது எலக்ட்ரானிக் ஷார்ட் கோர்ஸில் நடக்கும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்று சொல்லி சிரித்துவிட்டு மீண்டும் சென்னை பேச்சை ஆரம்பித்தால் தீபன் தூக்கம் வருகிறது என்று கலன்று கொள்வான். தன்யாவும் அவரிடம் அழுத்தம் கொடுத்து எதுவும் பேசுவதில்லை என்பது போல அவனுக்கு சில நாட்களாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கிருஷ்ணன் போன் செய்து அவர் ரூபனோடு பேசியதை சொல்ல வரும்போதே தான் தன் தந்தையை காயப்படுத்த விரும்பவில்லை என்று அந்த பேச்சுக்கு தடை போட்டுவிட்டு அவனோடு பலமுறை பேச முயன்ற ரூபனையும் தவிர்த்தே வந்தான் தீபன். தினமும் இரவு தன்யா தூங்கிய பின்னர் அவளை அணைத்துக் கொண்டு, தயா, என்ன நீ லவ் பண்ணலையாடி? என்னால இத நேர்ல உன்கிட்ட கேட்க முடியலடி, என்னமோ தடுக்குது என்று புலம்பி விட்டு அவள் நெற்றியில் முத்தம் பதிக்கும் போது தன்யாவின் இதழில் ஒரு புன்னகை மலரும். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அவள் தீபனின் ஸ்பரிசத்தை உணர்ந்திருந்தாள் என்பதற்கு சாட்சி அந்த புன்னகை மட்டுமே. ஆனால் அதை புரிந்து கொண்டு தன் கோட்டை விட்டு வெளியே வராமல் மனதை குழப்பத்தில் ஆழ்த்தியே வைத்திருந்தான் தீபன். இப்போது வீட்டிற்கு சென்றாலும் அதேதான் நடக்கும். அவனால் தன்யாவின் கண்களை பார்த்து என்னை காதலிக்கிறாயா என்று கேட்க முடியவில்லை என்ற கோபம் அவன் மேலே இருந்து கொண்டிருக்க, சோர்ந்து இருந்த தீபனின் நடவடிக்கையை அபார்ட்மெண்ட் கார்டன் ஏரியாவில் அமர்ந்திருந்த நீலாம்பரியும் மீனாட்சியும் கண்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இந்த பையன் எப்படியும் தனுவை விட 4-5 வயசு பெரிய பையன் தானே. அவ இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கா. இன்னும் குடும்ப வாழ்க்கை பத்தின பெரிய புரிதலே அவகிட்ட இல்ல. ஆனா இவருக்கு இருக்கும் தானே. இவங்க கல்யாணம் நடந்த விதத்தை தனு சொன்னப்போ எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஒருத்தர் கூட இவங்க கிட்ட பொண்ணு மாப்பிள வேறன்னு சொல்லவே இல்லையாமே. ஒருவேளை இன்னுமே இந்த பையனுக்கு விஷயம் தெரியாதோன்னு எனக்கு தோணுது நீலா என்று மீனாட்சி கூற, என்ன சொல்ற மீனு? 2 பேரும் ஒரே வீட்டுலதான் 2 மாசமா இருக்காங்க. இத கூடவா பேசிக்க மாட்டாங்க? உன் வீட்டை பத்தி சொல்லுன்னு கேட்டிருந்தாலே தனு உங்க அக்காவை பத்தி சொல்லிருப்பாதானே என்று கேட்டதும், நீ சொல்றது நியாயம்தான். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எதை பேசணுமோ அத பேசாம தயங்கி சங்கடப்படுதுங்க. அதே போல எதை பேசக்கூடாதோ அத பேசி பிரச்சனையை வளர்த்துக்குதுங்க. என்னத்த சொல்ல என்று மீனாட்சி சலித்துக் கொள்ள, என்னவோ மீனும், தனு ரொம்பவே நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படியும் நான் வேண்டிப்பேன். இத தவிர இவங்க விஷயத்துல நாம செய்ய ஒண்ணுமே இல்ல. இவங்களா பேசி தெளிஞ்சாதான் உண்டு என்று எழுந்து கொள்ள, நேரமாகுது போலாம். நாளைக்கு லஞ்ச் என் வீட்டு வந்துரு, சரியா? நான் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அவரவர் வீட்டுக்கு நடந்தனர். தீபன் நெடுநேரத்திற்கு பின் காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்தான். அவளோடு எப்படி பேசுவது என்றே தெரியவில்லை அவனுக்கு. ஆனால் தீபனின் வரவை ஆவலாக எதிர்நோக்கி இருந்தாள் தன்யா. அவன் உள்ளே நுழைந்ததும், என்ன இவ்வளவு நேரம்? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன். முக கழுவிட்டு வாங்க, காபி சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று அவள் சமையல் அறைக்குள் செல்ல, இப்பவே சொல்லுதையா, நான் டயர்டா இருக்கேன், மேபி சீக்கிரம் தூங்கிடுவேன் என்று கண்ணை தேய்த்தபடி தீபன் சொல்ல, என்ன எப்ப பாரு தூக்கம்? உங்களுக்கு அழகான பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கிறது ஞாபகமே இல்ல ராஜா என்று முகத்தை திருப்பிக் கொண்டு சிறு குழந்தை போல கையை கட்டிக்கொண்டு நிற்க, அதற்கு மேல் பொறுக்க முடியாத தீபன் அவளை இழுத்து அணைத்தான். அவன் அணைப்பு இறுகிக் கொண்டே போனது. அவனால் சொல்ல முடியாத காதலை, அவளிடமிருந்து உணர முடியாமல் தவிக்கும் காதலை அந்த அணைப்பு மூலம் அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்க, தன்யாவின் கரமும் இம்முறை தீபனின் தோளிலும் முதுகிலும் படர்ந்து தன் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தது. அவனின் அணைப்பின் இறுக்கத்தை தாள முடியாமல் தன்யா திணறியபடி ராஜா என்று முனக,
அவனோ எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. தன் பொம்மை தனக்கே என்று பிடிவாதமாக குழந்தை பொம்மையை இறுக்கிக் கொள்வது போல தீபன் தன்யாவை அணைத்திருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத தன்யா பேச்சு கொடுத்தால் சற்று தளர்ந்து இயல்பாகி பேசுவான் என்ற நினைப்பில், ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேனே, என்னன்னு கேட்கவே இல்ல ராஜா நீங்க என்று அவனுக்கு எதிர்ப்பு காட்டாமல், அதே நேரம் அவனின் அணைப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பொருட்டு தன்யா பேச, அப்போதும் தீபன் அமைதியாக அவளை அணைத்து நின்றதால் தன்யா தன் பேச்சை தொடர்ந்தாள். அத்தா போன் பண்ணிருந்தாங்க, நாளைக்கு இங்க வராங்களாம், ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று நடக்கப் போகும் நிகழ்வு தெரியாமல் அவள் சொல்லிக் கொண்டிருக்க, அத்தான் என்ற வார்த்தையிலிருந்தே இறுக்கத்தை தளர்த்திய தீபன் ரூபன் வருகிறான் என்று சொன்னதும் தன்யாவை உதறி தள்ளிவிட்டு விறுவிறுவென்று தங்கள் அறைக்கு சென்று தாழிட்டுக் கொண்டான். பல முறை தன்யா அழைத்தும் அவன் கதவை திறக்காததால், அவர் செஞ்சது தப்புதான், அதுக்காக அவரோட பேசாம இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பு, நாம தான் கொஞ்சம் இறங்கி போகணும் ராஜா என்று கணவனை சமாதானம் செய்யும் நோக்கில் அவள் சொல்ல, படார் என்ற கதவை திறந்தாள் தீபன். ஆனால் தனு தான் சொன்னதை முழுமைப்படுத்தும் எண்ணத்தோடு, நான் அதெல்லாம் எப்பவோ மறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்க மனசு வரல, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ராஜா, நாமளும் அதை மதிக்கணும் இல்லையா என்று அவன் முகம் பார்க்க, ஆமா நீயே அவனை அத்தான் சொல்ற, என்ன அப்படி கூப்பிட பிடிக்கலன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு அவனை சொல்லும் போது மட்டும் இனிக்குதா என்று சந்தேகம் எழுப்பிவிட்டு பதிலளிக்க இடம் கொடுக்காமல், நீ அவனை மன்னிக்கலாம், ஆனா நானோ என் அப்பாவோ அவனை மன்னிக்க தயாரா இல்ல, இனி அவன் பேச்சே இருக்கக்கூடாது, ஒருவேளை பேசுறதா இருந்தா இங்க இருக்க வேண்டாம் என்று சுவற்றை பார்த்து தீபன் கூறவும், அவனை நொறுங்கி போன மனதோடு பார்த்த தன்யா, இதை ஏன் வீடு நினைச்சே ராஜா, நீங்க என்னோட கணவர்னு நினைச்ச, உங்களோட எதையும் பேச சிரிக்க எனக்கு உரிமை இருக்குன்னு இவ்வளவு நாள் நினைச்ச, ஆனா இப்பதானே தெரியுது அப்படி இல்லன்னு. நான் தப்பு பண்ணின என் அக்காவையே மன்னிச்சுட்டேன், அப்படி இருக்கும்போது ரூபனத்தான மன்னிக்க மாட்டேனா? அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, அவரோட சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு நாம வாய் கிழிய பேசலாம் அவர் செஞ்சது தப்புன்னு, ஆனா அன்னைக்கு இருந்த சந்தர்ப்பத்துல அவரால அதை தவிர வேற எதையுமே செஞ்சிருக்க முடியாது. போகட்டும், இனிமே நான் அவரை பத்தி பேசல, ஆனா உங்களுக்கு அண்ணன்னா எனக்கு அவர் அத்தான், அதான் உறவு சொல்லி சொன்னேன். உங்களை அன்னைக்கு அப்படி கூப்பிட பிடிக்கலன்னு சொன்னதுக்கு காரணம், நீங்க என்னோட கணவர், உங்களை நான் தனித்துவமா தான் பாக்குறேன், கணவர்னு உறவை சொல்லி கூப்பிட முடியாது. அதனால ஆசையா சக்கரவர்த்திங்கிற உங்க பெயருக்கான சுருக்கமாவும், அதே நேரம் என்னோட மனசு ஆள போற ராஜா நீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை ராஜான்னு கூப்பிடுறேன். இனிமே நான் உங்களை அப்படி கூப்பிடவும் மாட்டேன், உங்க கூட பேசவும் மாட்டேன். அப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னா சொல்லிடுங்க, நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் என்று பொறுமையாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ஒற்றை கட்டில் இருந்து அறைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் பேச பேசவே அதிர்ந்து போன தீபன் தான் பல விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது போன்று தோன்ற அவளிடம் தெளிவாக பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் இருந்த அறைக்கு சென்றான். என்ன துணிமணி எல்லாம் பைக்குள்ள குடியிருக்கு, நேத்து ஸ்ரீரங்கம், இன்னைக்கு என்ன சமயபுரமா என்று மரகதம் கேலி போல கேட்க, இல்ல மரகதம், நான் சென்னை போறேன் என்று துண்டை மடித்து உள்ளே வைத்தார் வேலப்பன். அட, ஊரையே தாண்ட மாட்டீரு, இப்ப என்ன புதுசா, ரங்கநாதர் என்னமோ ஸ்பெஷலா உங்களை கவனிச்சுக்கு அனுப்புனாரா நேத்து என்று வியப்பை காட்ட, அப்படிதான் எனக்கும் தோணுது மரகதம் என்று சீரியஸாக சொன்னவர், நேத்து தரிசனம் முடிச்சிட்டு பிரகாரத்துல வந்து உட்கார்ந்தேன், அப்ப பின்னால இருந்து 2 பேரு பேசின விஷயம் எனக்காகவே சொல்ற மாதிரி இருந்தது மரகதம் என்று சொல்லிவிட்டு நேற்று நடந்ததை நினைவு கூர்ந்தார். இங்க பாரு பரசு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் பார்த்தது உன் பையனைத்தான், இது முதல் தடவை இல்ல, அவனுக்கு நீ செல்ல கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அவன் உன்கிட்ட காட்டுற அந்த முகம்தான் நிஜம்னு நீ நம்பினா உன்னை விட முட்டாள் யாருமே இல்ல என்று சொல்ல, அவரின் நண்பரான அந்த பரசு என்பவர், என்னடா சொல்ற, என் பையனுக்கு நான் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கேனே, எல்லாத்தையும் என்னோட அவனால ஷேர் பண்ணிக்க முடியும், பண்ணவும் செய்யறான், ஆனா நீ சொல்ற அந்த சிகரெட் பழக்கம் அவனுக்கு இல்லடா,
அது ஆபத்துன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பையன் எனக்கு தெரியாம அப்படி செய்ய மாட்டான்டா என்று நம்பிக்கையாக சொன்னார். உனக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம பசங்க நம்ம மேல நிறைய மரியாதை வச்சிருப்பாங்க பரசு. அதனால நம்ம முன்னாடி நல்லபடியா தான் நடந்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கும். அதுல நமக்கு பிடிக்காத, ஆனா அவங்க வயசுக்கே உரிய சேட்டை, கெட்ட பழக்கம், நம்ம பிடிக்கலன்னு சொல்ற அவங்க நண்பர்களோடான பழக்கம் எல்லாமே இருக்கும். அதுக்கு அவங்க வைக்கிற பேர் என்ன தெரியுமா? அப்பா இன்னும் பழைய காலத்திலே இருக்காரு, கொஞ்ச நாள் போனா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. அவர் வார்த்தைய மீறிட்டேன்னு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு அப்படின்னு தான். அதனால எப்பயும் நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு முழுசா தெரியணும் அப்படின்னு நாமளே சொல்லிக்கவே முடியாது. உன் பையனோட நண்பன் எவனையாவது பிடிச்சு நயமா பேசிப்பாரு, அப்ப தெரியும். இப்ப வருத்தப்படுறத நிறுத்திட்டு வா, திருவானைக்காவல் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று இருவரும் கிளம்பினர். இவ்வாறு மரகதத்திடம் வேலப்பன் சொல்ல, சரியாதான் சொல்லியிருக்காரு, ஆனா உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இதுலதான் எனக்கு சந்தேகமே என்று அவர் ஆச்சரியம் காட்ட, நான் என் பொண்ண பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மையான்னு எனக்கு தெரியவே இல்லை. அதான் நேத்தே அவளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நம்பர் இருந்ததுன்னு கூப்பிட்டு பேசி அவ இப்ப தங்கி இருக்க இடத்தோட அட்ரஸ் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நேர்ல போய் அவளோட மனசுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன் என்று அவர் பையை எடுத்துக்கொள்ள, நான் இதைத்தானே 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை நீங்க நாள் முழுக்க ஆள் போட்டு கண்காணிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லல. ஆனா அவளோட நடவடிக்கைய அப்பப்போ என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்பதானே அவளை அறியாம தப்பான பாதைக்கு போனாலோ, இல்ல ஏதாவது பிரச்சனைக்கு பயந்து நம்ம கிட்ட சொல்லாம விட்டிருந்தாலோ நம்மளால நம்ம மகளை காப்பாத்த முடியும் என்று மரகதம் வேகமாக பேசினார். சரிம்மா, புரியுது, போய் நேர்ல பாத்துட்டு வந்துடுறேன் என்று பையை தோளில் போட்டுக்கொண்டவர் தன் மகளை காண ஆவலாக சென்னை நோக்கி சென்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னோடு வானில் உலாவர ஆசைதான். ஆனால் உன் மனதில் நானா என்ற கேள்வியோடு தொடங்கி அதே கேள்வியோடு நிற்கிறது என் நாட்கள். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 26. நெடு நாட்களுக்கு பின் அலுவலகத்தில் சிரித்த முகமாக வலம் வந்து கொண்டிருந்தாள் அனிகா. நளினியின் அன்பும் தன்யாவின் அக்கறையும் நிரு கிருஷ்ணன் இருவரின் பாசமும் முழுவதுமாக இந்த சில நாட்களில் உணர்ந்திருந்த அவளுக்கு இதை என்றும் நிலைக்க வேண்டும் என்ற ஆசையும், எங்கே ரூபன் பேசாமலே இருந்து விடுவானோ என்ற பயம் ஒருங்கே இருந்தது. ஆனால் அன்று காலையில் நடந்த நிகழ்வு அனைத்தையும் புரட்டி போட்டுவிட்டது. மும்பை வந்திருந்த ரூபனிடம் பேசி அனிகாவோடு பேச வைத்திருந்தாள் தன்யா. அன்றே அவனையும் அசோகையும் சமாதானம் செய்வது எளிது என்று அவள் சொன்னதால் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அனிகாவிற்கு இன்று ரூபன் போன் செய்து பேசியது உலகமே மாற்றி சுழன்றது போல இனிமையாக இருந்தது. கண்டிப்பாக இனி அசோகையும் மாற்றி விடுவாள் தன்யா என்று அனிகா மகிழ்ச்சியாக அலுவலகத்தில் சிரித்த முகமாக வலம் வர, பொன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாளா ஜனி, நான் கூட பயந்தேன் சொல்லலாமா வேண்டாமான்னு. ஆனா இப்போ உன் சிரிப்பை பார்க்கும்போது நான் செஞ்சது 100% சரின்னு மகிழ்ச்சியா இருக்கு என்று அவளின் நெடுநாள் தோழியான ஏஞ்சல் கூறவும், என்ன சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு ஏஞ்சல் என்று உணவகத்தில் மதிய உணவை வாங்கிக் கொண்டே கேட்டாள் அனிகா. அப்பானா அப்பா தாண்டி, உன்கிட்ட என்னவோ சரியில்லைன்னு தெரிஞ்சு அதை சரியா கண்டுபிடிச்சு உன்னை மாத்திட்டாரு பாரு. என்ன இருந்தாலும் உன் அப்பா போல வர முடியாதுரியா நீ. எங்க வீட்டுல ரொம்ப கெடுபிடி, ஏன் எதுக்குன்னு நம்ம பக்கத்துல இருந்து யோசிக்கவே மாட்டாங்க என்று சம்பந்தமே இல்லாமல் குறைப்பட்டு கொள்ள, அப்பா என்ற வார்த்தையில் ஸ்தம்பித்து போன அனிகா உணவு மேஜையில் தட்டை வைத்துவிட்டு அவளை பிடித்து உலுக்க ஆரம்பித்தாள். ஏஞ்சல், என்ன சொல்ற, ஒழுங்கா புரியுறது மாதிரி சொல்லு என்று கடுமையாக கேட்க பதறிய ஏஞ்சல், அப்பா உன்னை பார்க்க வந்திருக்க சந்தோஷத்தை தானடி இப்படி இருக்க. நேத்து காலையில தான் உன் அட்ரஸ் கேட்டு போன் பண்ணாரு, நான் தான் HR கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தேன் என்று சர்வ சாதாரணமாக கூற தலைமேல் கை வைத்து அமர்ந்து விட்டாள் அனிகா. அவளின் தந்தை இப்போது ரூபன் வீட்டில் இருப்பார், இன்று அசோக் வீட்டில்தான் இருப்பார் என்று நளினி சொன்னது வேற அதே நேரத்தில் நினைவு வர கண்கள் கண்ணீரை சுரந்தது. தான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்காதா?
தன்னால் அந்த வீட்டின் மருமகளாக அன்பும் பாசமும் கலந்த வாழ்வை வாழ முடியாதா என்று ஒரு கணம் திகைத்தவள் மறுகணம் நளினிக்கு போன் செய்திருந்தாள். அத்த அத்த என்ற அனிகா பதற, "ஷ், என்ன, எதுக்கு இந்த பதட்டம்?" என்று கடிந்து கொண்டவர் பொறுமையாக பேசும்படி அவளை பணித்தார். "அத்த, அப்பா வீட்டுக்கு வரப்போறார் அத்த" என்று ஏஞ்சல் சொன்ன தகவலை சொல்ல, "சரி, என்ன செய்யறதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ பதட்டம் ஆகாம அரை நாள் லீவ் சொல்லிட்டு தலைவலினால வீட்டுக்கு வர்றது போல வா, பாத்துக்கலாம். உன் அப்பா இங்க இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சது போல காட்டிக்காத. சூழ்நிலைக்கு தக்க நடந்துக்கோ அனிகா" என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். உணவை முற்றிலும் மறந்தவளாக ஏஞ்சலிடம் திரும்பி, "என் அப்பா கிட்ட ஒண்ணு சொல்லாத, உன்னோட நான் அப்புறமா பேசுறேன்" என்று எழுந்து ஹெச்ஆரை பார்த்து விடுப்பு சொல்ல விரைந்தாள் அனிகா. வீட்டு முற்றத்தில் அங்கும் இங்கும் யோசனையோடு நடப்பதும் வாயிலை பார்ப்பதுமாக இருந்த மருமகளை கண்ட ஆதி சக்கரவர்த்தி, "என்னம்மா நளினி, என்னாச்சு?" என்று வர, "ஒண்ணுல மாமா, உங்க பையன்" என்று விழிக்க, "அவன் அப்பவே சாப்பிட்டு உள்ள போயாச்சு, நீ வாசல்ல யார தேடுற?" என்று கேட்க, அது சும்மாதான் மாமா" என்று சமாளித்துவிட்டு மாடிக்கு வந்தார். என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஒன்றும் தோன்றாது போகவே கிருஷ்ணனை அழைத்தவர் விஷயத்தை சொல்ல, "ஒண்ணு மாமாவை ரூமை விட்டு வராம பாத்துக்கிட்டு அவரை பேசி அனுப்பிடுங்க, இல்லனா அவரை வாசல்லையே பார்த்து அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போய் பேசிக்க சொல்லுங்க. நாம இப்ப வேற என்ன செய்ய முடியும்?" என்று கிருஷ்ணன் கூற, அவனுக்கு உணவு பரிமாறியபடி இருந்த நெருப்பா போனை வாங்கி, "இப்ப அவரும் அப்பாவும் பார்த்து பேசினாதான் என்ன?" என்று கேட்க, "என்னடி உளர்ற? அப்பாவை பொறுத்தவரை அவ தன்யாவுக்கு ஃப்ரெண்டு. இப்ப அனிகா அப்பா வந்து பேசும்போது தன்யாவை பத்தி பேச்சு வந்தா நான் தொக்கா மாட்டுவேன்" என்று சொல்ல, "ஆமா, இப்படியே எல்லாரையும் சந்திக்க விடாம எவ்வளவு நாள் உங்களால பாத்துக்க முடியும்? ஒருவேளை அவர் வர்றது உங்களுக்கு இப்படி முன்னாடியே தெரியாம போயிருந்தா, அதை விட நான் ஒண்ணு சொன்னா நீ கோவிக்க கூடாது" என்று நிறுத்தியவள், "ரூபன் செஞ்ச தப்ப அப்பா மன்னிக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அதுக்கான முயற்சியே எடுக்காம இருக்கிறது முட்டாள்தனமும் கூட. நம்ம கிட்ட ஒரு கொத்து சாவி இருக்கு, போட்டு போட்ட இடமும் இருக்கு. தூரத்துல இருந்தே பார்த்து சரியான சாவியோட தான் கிட்ட போவேன்னு சொன்னா நடக்கிற கதையாது. கிட்ட போய் அந்த பூட்டை எப்படின்னு பார்த்தாதானே நம்ம கிட்ட இருக்கிற சாவியில எது சேரும்னு பார்த்து அதை திறக்க முடியும்" என்று கேட்க, "இப்ப பூட்டு எது, சாவி கொத்து எதிரி?" என்று கேட்டார் நளினி. "போட்டு நம்ம அப்பாவோட கோபம், சாவி கொத்து அதை சரி பண்ண நம்ம கிட்ட இருக்கிற நியாயமான விஷயங்கள். அப்பாவை நெருங்காம அதை உடைக்கவோ திறக்கவோ நினைக்கிறது சுத்த மடத்தன இல்லையாமா?" "ஆனா அனிகாவோட அப்பா" என்று இழுக்க, "வரட்டுமா, அப்பாவோட பேசட்டும். அதுல உனக்கு சாதகமான விஷயம் ஏதாவது கிடைக்காதா? அதை நீ சரியா பயன்படுத்து. அப்பா வெளியாட்கள் முன்னால கோவப்பட மாட்டாரு. அதை வச்சு ரூபனை உள்ள கொண்டு வர முடியுமான்னு பாரு" என்று யோசனை சொல்ல, "நமக்கு என்னடி வேணும்? எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரி. உங்க அப்பா மாதிரி கௌரவத்தை பிடிச்சு வச்சு எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. எனக்கு என் பசங்க சந்தோஷமா ஒன்னா நல்லா இருக்கணும்" என்று சொன்னார் நளினி. "நான் நீ சொன்னது போலவே பாக்குறேன் நிரு, ரொம்ப தேங்க்ஸ்ரா" என்ற மகளுக்கு நன்றி கூறிவிட்டு வாசலுக்கு வந்தார். ஆதி அவர் அறைக்கு சென்றிருக்க வாசல் திண்ணையில் அமர்ந்த நளினி அனிகாவின் வரவுக்காக காத்திருந்தார். ஆனால் முதலில் வந்தது அந்த வெள்ளை வேட்டி மனிதர்தான். அவரை கண்டதும் அனிகாவின் போனில் அவரை பார்த்த நினைவு வந்தது நளினிக்கு. "வாங்கண்ணா" என்ற வாய் நிறைய அவரை அழைக்க, தன் மகள் ஹாஸ்டலில் தங்கி இருப்பாள், இல்லாவிட்டால் வாடகை வீட்டில் இருப்பாள் என்ற நினைப்பில் இருந்த அவருக்கு மங்களகரமாக வாசலில் நின்று வீட்டரசியாக ஒரு பெண் வரவேற்பதைக் கண்டு குழப்பம் அடைந்தவராக உள்ளே வந்தார். "உட்காருங்கண்ணா, அனிகா உங்களை பத்தி சொல்லிருக்கா, உங்க போட்டோ கூட பாத்திருக்கேன்" என்று சகஜமாக பேசியபடி அவருக்கு மோர் கொடுக்க, அவரின் பேச்சும் அக்கறையான கவனிப்பும் வேலப்பனுக்கு பிடித்து போனது. "அது அனி இங்கேயா தங்கியிருக்கு?" என்று கேட்டதும், "ஆமாண்ணா, என் சின்ன மருமக, அவளுக்கு பழக்கம்தான். அதான் அவ மூலமா அனிகா இங்க தங்கினா. என்ன இருந்தாலும் தெரியாத ஊர்ல தங்குறது கொஞ்சம் பயமா தானே இருக்கும்" என்று அனிகாவுக்கு சார்பாக அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஹாலுக்கு வந்தார் அசோக். உள்ளே சின்ன நடுக்கம் வந்தாலும் மகனை எப்படியும் அவன் ஆசைப்பட்ட பெண்ணோடு வாழ வைத்துவிட வேண்டும் என்ற ஆசையும் மகனை வீட்டிற்குள் வரவைக்க
வழி தேட வேண்டும் என்ற ஆர்வமும் சேர்ந்து, வாங்க, இவர்தான் அனிகாவோட அப்பா என்று கணவருக்கு அறிமுகம் செய்தபடி, இது என் வீட்டுக்காரர் என்று அவரிடமும் கூறினார். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு பேச்சு பிள்ளைகள் பக்கம் திரும்ப, என் பொண்ணு இங்க தனியா எப்படி இருக்காளோன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனைவி பேசுறத பாக்கும்போதே எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, அவ கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்று குறைப்பட, அதுக்கே நானா நல்லா இருப்பா பாருங்க என்று சொன்ன நளினியை பார்த்து, எனக்கும் உங்களை போல அன்பா பாத்துக்கிற ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைக்கணும்னு தான் ஆசை. எங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே என்று வருத்தம் கொண்டார். ஒன்னும் நினைக்க வேண்டாண்ணா, எனக்கும் அனிகாவை ரொம்ப பிடிக்கும். மனசுல சின்னதா ஒரு ஆசை கூட இருக்கு என்று ஓர கண்ணால் கணவனை நோட்டம் விட்டபடி, என் பெரிய பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு அனிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு என்று கூற, வேற்று மனிதர் முன் மனைவியை கண்டிக்க முடியாது தனக்கு பிடிக்காத மூத்த மகனை பற்றிய பேச்சில் அசோக் முகம் சுருக்க சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் நளினி. சின்ன மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்ப மூத்த மகனுக்கு ஆகலன்னு சொல்றீங்களே என்று வேலப்பன் கேட்டதும், அது ஒரு பெரிய கதை. ஆனா சுருக்கமா சொல்லணும்னா, எங்க மூத்த மக கல்யாணத்துல ஒரு குழப்பம். அதுல நாங்க இளையவனுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி சூழ்நிலை. ரூபன், அதான் என் மூத்த பையன், ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்த கல்யாணத்தை விட்டுட்டு போகிறது மாதிரி ஆயிடுச்சு என்று நளினி சொல்ல, அச்சோ, ஒரு பொண்ணோட உயிர் முன்னாடி எதுவுமே பெருசு இல்ல. உங்க பையன் செஞ்சது சரிதான். ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணலையா என்று கேட்க, பொண்ணு அமையல என்று சமாளித்தபடி கணவனை பார்த்தார் நளினி. இதனால் வரை ரூபன் ஏன் வீட்டை விட்டு சென்றான் என்று காரணம் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தவர் நளினி மூலம் இப்போது இதெல்லாம் கேட்டதும் குழப்பம் கொண்டவராக அமர்ந்திருந்தார். அனிகா வீட்டிற்குள் நுழைய வேலப்பன் பாசம் பொங்க மகளை அணைத்துக் கொண்டார். அதில் தெரிந்த அன்பை கண்ட அசோக்கின் மனம் தன் மகனை பல நாட்கள் காணாமல் இருப்பதோடு பேசாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியது. என் ஆசைகளுக்கு அர்த்தமானவனே, என் கனவுகளுக்கு ஊக்கமானவனே, என் உள்ளத்தின் நாயகனே, என் உயிர் காதலனே, என் மனதால வந்தவனே, என்னை அறிந்து கொள்வாயா என்னவனே. ஸ்ரீயின் சின்ன சின்ன கனவுகள். அத்தியாயம் 27. அசோக்கின் மனம் அங்கே நடந்த தந்தைக்கும் மகளுக்குமான உரையாடலை கவனிக்காமல் அதில் தென்பட்ட அன்பை மட்டுமே கண்டு அமைதி காத்தது. ஆதையும் எழுந்து ஹாலுக்கு வந்துவிட அனிகாவும் வேலப்பனும் பேச்சை நிறுத்திவிட்டு பெரியவருக்கு மரியாதை தரும் நிமித்தம் எழுந்து கொண்டனர். உட்காருங்க என்று அன்பாய் சொன்ன ஆதி, அனிகா ரொம்பவே அமைதியான மரியாதையான பொண்ணு. என் மருமக கிட்ட ரொம்பவே ஒட்டிக்கிட்டா. எங்க நிரு தனு 2 பேருமே இப்படித்தான் இருப்பாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் அனிகாவுக்கும் வித்தியாசமே தெரியல என்று யதார்த்தமாக சொல்லிவிட்டு, அவருக்கு சாப்பிட கொடுத்தியாமா என்று மருமகளை வினவினார். இப்பதான் மோர் கொடுத்தையா என்று உணவை மறுத்த வேலப்பன், இங்க எல்லார் கூடவும் நீ ரொம்ப ஒட்டுதலா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அனி. ஆனா ஏன் கல்யாண பேச்சை எடுத்தாலே தவிர்க்கிற? உங்க அம்மா ஒரு பக்கம் என்னன்னு பாருங்க அப்படின்னு கவலைப்படுறாளே. ஊர்க்காரங்க கண்டபடி பேசுறாங்கம்மா. எனக்கு ஊரை பத்தி கூட பெருசா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம உயர்த்தி பேசோம், நாளைக்கே தாழ்த்தி பேசோம். அதுகிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக நான் வாழல. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு அனி. அப்பா உனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கேன் தானே என்று மகளின் பதிலுக்காக அவர் காத்திருக்க, அவரின் ஊரார் பேச்சுக்கான விளக்கத்தில் உள்ளே உடைந்து விட்டார் அசோக். தன் மகனின் மனதும் சூழ்நிலையும் புரியாமல் ஊரார் பேச்சுக்கும் தன் கௌரவத்துக்கும் பார்த்து நடந்து விட்டோமோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. இங்கே நடக்கும் பேச்சுக்கள் பொருந்தவும் முடியாமல் எழுந்து செல்லவும் முடியாமல் திண்டாடினார். வேலப்பன் மகளின் முகத்தை காண அவளோ நிலமகளை நோக்கி அமர்ந்திருந்தாள். எங்க முன்னாடி பேச சங்கடமா இருக்குதோ என்னவோ, தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க என்ற ஆதி கூற, இல்ல தாத்தா, நான் அப்படி நினைக்கல என்று வேகமாக பதில் தந்தவள் தந்தையை நோக்கி, நான் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கப்பா. உங்க நம்பிக்கைய உடைக்க எனக்கு மனசு வரல. நீங்க கல்யாணத்துக்கு பாருங்க என்று சொல்லும் போது அவள் விழிகளில் இருந்து வழிந்த நீர்
அவள் மனதை அங்கிருந்த அனைவருக்கும் பறைசாற்றியது. அவள் கண்ணீரில் எதை கண்டாரோ அசோக் அவளிடம் வந்து, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியேமா? நான் உன்னோட அதிகம் பேசினதில்ல. ஆனா இப்போ உன் கண்ல இருந்து வருதே அந்த கண்ணீர் சொல்லுது, இந்த கல்யாண பேச்சுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு. இப்போ உன் அப்பாவுக்காக சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ தப்பா ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா பாதிக்கப்பட போறது உன் அப்பாதான். அவரை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அவருக்கு அவமானத்தையோ துக்கத்தையோ தேடி கொடுத்துறாத. என் மகன் என்ன காரணத்துக்காக வெளியே அன்னைக்கு போயிருந்தாலும் ஒரு அப்பனா நான் தோத்து போன உணர்வுதான் வந்தது. ஏண்டா உயிரோட இருக்கோன்னு தோணுச்சு. ஒரு பேப்பர்ல எழுதி வைக்க இருந்த தைரியம் நேர்ல என் முகத்தை பார்த்து சொல்ல என் மகனுக்கு இல்லையான்னு என் மனசு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் என்று தான் உள்ளத்து வேதனையை முதலாக அவர் இறக்கி வைத்தார். அதுவரை பொறுமையாக இருந்த வேலப்பன், அவர் சொல்றது உண்மைதாமா? உன் மனசுல யாரையாவது நீ நினைச்சிட்டு இருந்தனா தைரியமா சொல்லு. பொண்ண நான் தப்பா நினைக்க மாட்டேன். நீ ஏன் பொண்ணுடா, தப்பான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். எனக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல அனி என்று அவள் கரம் பற்ற உடைந்து அழுதாள் அனிகா. அவளின் அழுகைக்கான காரணம் புரியாமல் மற்றவர் திகைக்க நளினி அவள் தோளில் கரம் பதித்து, இனிமேலும் நீ அமைதியா இருந்தா அது சரியா இருக்காது அனிகா. இது உனக்கான நேரம். சரியோ தப்போ நீ செஞ்ச எல்லாத்தையும் உன் அப்பா கிட்ட சொல்லு. கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாடா என்று சொல்ல நிமிர்ந்து பார்த்தவள் அவள் இடது கரத்தை வேலப்பன் பற்றி இருக்க வலது கரத்தால் அசோக்கின் கரத்தை பற்றி கொண்டாள். அசோக் முகத்தை பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, உங்க இத்தனை நாள் வலிக்கும் வருத்தத்துக்கும் நான் தான் காரணம் என்றாள். ஒன்றும் புரியாமல் விழித்தனர் அசோக், ஆதி, வேலப்பன் மூவரும். என்னமா சொல்ற? உன் கல்யாண பேச்சுக்கும் என்னோட மன வருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றவளை ஆதரவாக தலையை வருடியபடி அசோக் கேட்க, அவளின் மாமா என்ற விழிப்பை கண்டு கொண்ட ஆதி மருமகளை கேள்வியாக பார்த்தார். நளினியும் அவர் பார்வையை புரிந்து கொண்டு ஆம் என்று தலையசைக்க கண்களை இறுக மூடி திறந்தவர் அசோக்கின் கரத்தை பற்றி கொண்டார். அவருக்கு தெரியும் அவரின் மகனை பற்றி. அனிகா சொல்ல இருப்பதை அசோக் எவ்வாறு புரிந்து கொண்டாலும் கண்டிப்பாக அவரிடம் வேதனை மிகுந்து நிற்கும் என்று உணர்ந்து தந்தையாய் தன் தனையனுக்கு பக்கத் துணையாக நின்றார் ஆதி. மாமா, நான் ரூபனை விரும்புறேன் என்று அசோக்கை பார்த்து சொன்னவள், உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும்பா. ஆனா கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க பிளீஸ் என்று தந்தையையும் தன் பேச்சுக்குள் இணைத்துக் கொண்டாள். காலேஜ் படிக்கும் போதே அவரோட நடவடிக்கை, படிப்பு மேல இருக்கிற ஆர்வம், கண்ணியம் எல்லாம் பார்த்துதான் அவர் மேல எனக்கு அன்பு வந்தது. நான் அதை அவர்கிட்ட சொல்லியும் அவரு பொறுமையா முடிவு செய்வோம், வீட்டுல பேசலான்னு சொன்னாரு. நான் தான் அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைச்சு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வர முடியாதுன்னு வீட்டுல இந்த விஷயத்த சொல்ல தயங்கினேன். அது பிடிக்காம ரூபன் அவங்க அப்பா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. நான் தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் மணிக்கட்டை அறுத்துக்கிட்டு அவருக்கு வீடியோ கால் பண்ணி வரலன்னா செத்துருவேன்னு சொன்னேன். எனக்காக தான் அவர் வந்தாரு. ஆனா அப்போ நான் என் அப்பா அவரோட அப்பா கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி எதையுமே யோசிக்காம பைத்திய மாதிரி பண்ணிட்டேன். அவர் வரேன்னு வீடியோ கால் பண்ணதும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அவரும் என்னோட 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்னதும் அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒன்னாலதான் நான் என் அப்பாவை அவமானப்படுற மாதிரி விட்டுட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நான் இப்ப இந்த நிலையில உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று அழுதவள், இங்க அவரை தேடி நான் வர்றது வரைக்கும் என்னோட தப்பு எனக்கு உரைக்கவே இல்லை. ஆனா இங்க வந்ததும் அத்தை மாமாவோட நிலைமைய சொன்னப்போதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது. என் காதல் பெருசுன்னு நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டேன் என்று அவள் கதறி கதறி அழ அசோக் அமைதியாக இருக்கையில் தலை சாய்த்து அமர்ந்து கொண்டார். அவரின் கரத்தை பற்றி இருந்த ஆதியின் இறுக்கம் கூடிக்கொண்டே போக அசோக்கும் தன் தந்தையை ஆதரவாக பற்றி கொண்டார். வேலப்பன் அனிகாவின் கரத்தை விட்டுவிட்டு இருக்கையை விட்டு எழுந்து மெல்ல நடந்து வாசல் திண்ணையில் அமர்ந்தார். அவரால் அனிகாவின் செயலை ஜீரணிக்க முடியவில்லை. அவளின் செயலால் ஒரு குடும்பமே அவமானம் சுமந்து நின்றது என்று அவர் தன் வளர்ப்பின் மேலேயே கோபம் கொண்டார். அவரின் மனநிலையை புரிந்து கொண்ட நளினி அவரிடம் ஆதியை பேசச் சொல்லி கண்ணால் கேட்க, அவரோ மகன் தன்னை பற்றி இருப்பதை கண்ணசைவில் காட்டினார்.
வேறு வழி இல்லாமல் நளினியே வேலப்பனிடம் சென்றாள். அண்ணா, இங்க பாருங்க, மனச போட்டு குழப்பிக்காம இருங்க. பசங்க செஞ்சது தப்புதான். ஆனா அவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கிறுக்குத்தனமா செஞ்சுட்டாங்க. அதுக்காக அவங்க நமக்கு பிள்ளைங்க இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல அவங்க தப்பு செஞ்சா கண்டிச்சு நல்லது சொல்ல பாட்டோமா? அதே போல கொஞ்சம் வளர்ந்த பின்னாலும் அவங்க செய்யற தப்ப சொல்லி திருத்தலாம். கோவப்பட்டோ இல்ல ஆத்திரப்பட்டோ நமக்கு லாபமே இல்ல அண்ணா என்று மென்மையாக கூற, புரியுதுமா, நான் என்னையே நொந்துக்கிறேன். என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, நீங்க அனுபவிக்காதத உங்க பொண்ணு அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவ சரியாதான் அதை செய்யறாளான்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும், அதே நேரம் அவன் உங்க மேல வச்சிருக்க பாசத்தால தப்பு செஞ்சிடாம பாத்துக்கிறதும் உங்க பொறுப்பு தானே. நான் தான் அவ பேச்ச பெருசா எடுத்துக்காம போயிட்டேன். வீட்டுல இருக்கிறவர் தானே, உலக அறிவு இல்லைன்னு எத்தனை நாள் அவளையும் அவ பேச்சையும் கடந்து வந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு அவ சொன்னதானே நடந்திருக்கு. என் மக என் மேல வச்ச பாசத்தால உங்க குடும்ப மரியாதையை கேள்விக்குறியாக்கிட்டாலே என்று வருந்த, இல்லனா நடந்ததே வேற என்று கல்யாண கலைவரத்தை அவர் விவரிக்க, ஏதோ எல்லாம் நல்லபடியா போச்சு, இல்லனா தப்பெல்லாம் அணியாலதான் நடந்திருக்கும் என்று மீண்டும் தளர்ந்து போய் அமர்ந்தார். அண்ணா, அதெல்லாம் பழசு. அதையே பேசி இன்னைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நமக்கு நம்ம பசங்க சந்தோஷமோ நம்ம குடும்ப நிம்மதியும் முக்கியம் என்று நளினி சொல்லும் போதே அவரை தோளில் தொட்டு திருப்பினார் அசோக். உன் பையனை கிளம்பி வர சொல்லு என்று சொல்லிவிட்டு சுவற்றை பார்த்து நிற்க, நானும் என் வீட்டுல அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று வேலப்பன் போனை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி நின்று மரகதத்தோடு பேசினார். அசோக் நளினியை பார்க்காமல் திரும்பி நிற்க, நளினியும் எதுவும் பேசாமல் வேலப்பனின் வரவுக்காக காத்திருக்க, உள்ளே அனிகாவின் அழுகையை ஆதி நிதானமாக சமாளித்து வந்தார். மனைவியோடு பேசிவிட்டு வந்த வேலப்பன், வீட்ல கல்யாணம் பேசிட்டு வாங்கன்னு சொல்றா என்று தயங்கிவிட்டு அசோக் அருகில் வந்தார். என் பொண்ணால உங்களுக்கு அன்னைக்கு அவமானம் நடந்திருக்கலாம், அதுக்கு அவளோட அப்பாவா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று இருக்கரம் குவித்து கேட்டதும், ஐயோ என்ன நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு விடுங்க. எப்படியோ அன்னைக்கு என் இளைய மகன் என் மானத்தை காப்பாத்திட்டான், போனது போகட்டுமே, இனி நல்லதே நினைப்போம், ஆசைப்பட்ட அவங்கள சேர்த்து வைப்போம், வேற வழி ஒண்ணு எனக்கு தோணல என்று விரக்தியாக சொன்னவர் மனைவியை நோக்கி, உன் பையன் கிட்ட பேசிட்டியா இல்லையா என்றார். நளினி முகத்தை தாழ்த்தியபடி, நான் அவனோட பேசுறதில்ல, அவன் மேல தப்பு இல்லைன்னு நம்ம மாப்பிள்ளதான் சொல்றாரு. அதான் அனிகா வரவும் அவளை பிடிச்சதால அவனுக்கும் நல்லது நடக்கட்டுமேன்னு அண்ணன் கிட்ட பேசினேன். மத்தபடி உங்களுக்கு அவன் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணா ஒண்ணு நீங்களே சொல்லுங்க, இல்ல மாப்பிள்ளைய பேச சொல்லுங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு சென்றார். பெண்ணுங்களே இப்படிதான் சார். என் மனைவி என்கிட்ட இல்லாதவாய் பேசுவா, ஆனா அடுத்தவங்க முன்னாடி என்ன துளி கூட விட்டு தரமாட்டா. இங்க தங்கச்சியும் அப்படிதான் போல என்று வேலப்பன் சொல்ல உண்மையில் பெருமிதமாக உணர்ந்தார் அசோக். ஆதி ஒரு வழியாக அனிகாவை சமாதானம் செய்துவிட்டு அசோக்கையும் வேலப்பனையும் உள்ளே அழைத்தார். இருவரும் அமைதியாக உள்ளே வந்து அமர நளினி சூடாக காஃபியை கொடுத்தார். அனைவருக்கும் அந்த நேரம் அது தேவையாக இருந்தது. ஒருவித சங்கடமான அமைதிக்கு பின்னர் அசோக் கிருஷ்ணனை அழைத்தார். மாப்ள, நாளைக்கு இங்க வர முடியுமா, இல்ல நாளை மறுநாள் என்று அவர் கேட்ட விதத்திலேயே ஏதோ முக்கிய விஷயம் என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணன், மாமா நாளைக்கு மத்தியானம் அங்க இருக்கிறது போல வந்துடுறேன், நான் மட்டும் போதுமா இல்ல நிரு பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரவா என்று பொறுப்பாய் கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாப்ல, எல்லாருமே வாங்க, அப்படியே உங்க மச்சான்களையும் வர சொல்லுங்க, சின்னவங்கிட்ட நேர்ல பேசுறேன்னு சொல்லுங்க என்று அந்த பொறுப்பையும் அவரிடம் கொடுக்க, நிஜமாவே ரூபனை வர சொல்லவா என்று ஆச்சரியம் விலகாமல் கேட்டார் கிருஷ்ணன். என்று மட்டும் சொன்னவர், நேர்ல பாப்போம் என்று வைத்து விட்டார். அப்ப நானும் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு அவளையும் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று வேலப்பன் எழ ஆதி அவரை தடுத்து, கொஞ்சம் பொறுங்க என்று மீண்டும் கிருஷ்ணனை அழைத்து, நம்ம அனிகா வீட்டு அட்ரஸ் அனுப்ப சொல்றேன், நீங்க வர்றப்ப அப்படியே அவங்க அம்மாவையும் அழைச்சிட்டு வந்துருங்க என்று பேரனிடம் சொல்லி போனை வைத்து விட்டார். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு அவங்கள என் பேத்தியும் அவ கணவரும் கூட்டிட்டு வருவாங்க என்று ஆதரவாக பேசினார். மனதில் நிம்மதியை உணர்ந்த வேலப்பன் அதை வாய்விட்டு சொன்னார். மறுபடி தனியா அவ்வளவு தூரம் போகும்போது இந்த மனசு என்னெல்லாம் யோசிக்குமோன்னு பயந்தேன், ஐயாதான் என்னை காப்பாத்தினாரு என்று விரக்தி சிரிப்பை உதிர்த்தார். அனிகா அவரை நெருங்கி வர, வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், என்னை விட்டுடு என்று நகர்ந்தவரை கண்டு அனிகாவின் விழிகள் நீர் திரையிட, இங்க வா
என்று அவளை அழைத்து போனார் நளினி. ஆதி அசோக்கிடம் கண்களால் பேச அசோக் அதை புரிந்து கொண்டவராக வேலப்பன் தோளில் அணைத்து வெளியே அழைத்து போனார். அந்த நொடி முதல் அசோக் வேலப்பனை தனியே விடாமல் பார்த்து கொண்டார். அவரும் அந்த மனநிலையை கடந்து வந்தவர் என்பதாலும் இருவருக்கும் சம வயது என்பதாலும் அவரை மேகநாதன் போல நினைத்து நட்பை வளர்த்து கொண்டார். இவர்கள் இங்கே நட்பில் இறங்க அவரின் நண்பனான மேகநாதனோ வானத்துக்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருந்தார். என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் பெரிய பொண்ணு? அவ இஷ்டத்துக்கு செய்வா, அப்புறம் வந்து சாரின்னு சொன்னா நான் கேட்கணுமா? இனி அவளை பத்தி இந்த வீட்டுல பேசவே கூடாது என்று கத்த, இப்ப ஏனாதான் கத்துற? அவன் உன் பொண்ணு தானே, அவதான் சொல்றாளே தெரியாம பண்ணிட்டேன்னு, இன்னும் நீ ஏன் இப்படி இருக்க என்று பேசியது சாட்சாத் தில்லை நாயகியேதான். என்னம்மா பேசுறீங்க? நீங்க போய் அவளுக்கு சாதகமா பேசுறீங்களே, அவ செஞ்ச தப்பால என்று மீண்டும் மேகநாதன் அதே பல்லவியை பாட, சரி அப்போ உன் பெரிய பொண்ண நீ மன்னிக்க மாட்ட அப்படிதானே? விடு, எனக்கு என் பேத்தி இனியாவது என்னோட அன்பா இருப்பானா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவளோட பேச நான் தயார் என்று தில்லை தன் முடிவை தெரிவித்துவிட்டு, ஏமதி நீ அமைதியா இருக்க என்று கேட்க, அவரோ, நான் தான் அவளை சரியா வரக்கலத்த, அதனால இப்போ அவளை திட்டவும் எனக்கு உரிமை இல்ல, அவளோட பேசவும் எனக்கு விருப்பம் இல்ல, என் வீட்டுக்காரர் முடிவுதான் என்னோடதும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். இவர்களின் அன்பிற்காக அங்கே அழுதபடி காத்திருந்த சுபாவை கிரிஷ் சமாதானம் செய்து கொண்டிருந்தான். என்ன சுபானி, நான் தான் சொல்றேன்ல, நானே நேர்ல போய் உன் அப்பாவை கன்வின்ஸ் பண்றேன்னு, அப்புறம் என்னடா என் மேல நம்பிக்கை இல்லையா என்று கேட்க, கிரி நிஜமாவே நீங்க என்ன நேசிக்கிறீங்களா கிரி? எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் என்ன வெறுத்துட்டா நான் என்ன செய்வேன்? நான் இப்ப பழைய சுபா இல்ல கிரி என்று அவள் கண்ணீரில் கரைய, சுபா உன்னை ரொம்ப பிடிச்சுதான் காதலிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், நீ எனக்கு எப்பயும் முதல்லதான், நீ வேணும்னு எதுவும் செய்யல, உன்னோட வாழ்க்கை முறையில மாற்றம் வேணும்னு நீ ஏதேதோ யோசிச்சு செஞ்சிருக்கியே தவிர தப்பான வழிக்கு போகலையே. அதுல இருந்தே தெரியுதே சுபா, உன் ஆசை வெறும் நல்ல வாழ்க்கைக்காக தானே. அது நானா இருக்கும்போது இனி நம்ம வாழ்க்கையில எந்த குழப்பமும் இல்ல என்று அவளை அணைத்துக் கொண்டான். அவனின் பேச்சில் தெரிந்த முதிர்ச்சியும் அன்பும் அவளை உள்ளே குறுக வைத்தது. இவனை நாம் விட்டு செல்ல நினைத்தோமே, தெய்வம் தான் நம்மை இவனோடு இணைத்தது. கடவுளே, இந்த அற்புதமான வாழ்வை எனக்கு அளித்ததற்கு மனமாற நன்றி சொல்கிறேன் என்று சுபா அவனின் அணைப்புக்குள் அடைக்கலமானாள். தீபன் கிருஷ்ணனின் அழைப்பால் அவசரமாக வீட்டிற்கு வர கதவை தட்டி தனு திறந்து உள்ளே செல்லும் அளவுக்கு பொறுமை இல்லாதவனாக அவனிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து உள்ளே வந்தான். வீடே நிசப்தமாக இருக்க எப்போதும் அந்த ஒற்றை கட்டில் இருக்கும் அறையில்தான் தன் சால்டரிங் அயனுடன் தன்யா தஞ்சம் கொள்வாள் என்பதால் அவளிடம் சென்று உடனே சென்னை கிளம்ப வேண்டும் என்று சொல்லும் நோக்கத்தில் அந்த அறையின் கதவை திறந்தான். அங்கே கட்டிலில் உறங்கும் உருவத்தைக் கண்டு திகைத்தவனாக தீபன் நிற்க கதவை திறந்த சத்தம் வைத்து ஆளுக்கு வந்த தனு கணவனின் வெளிரிய முகம் கண்டு அவனின் எண்ண ஓட்டம் புரிந்தவளாக, கண்டதை யோசிக்காதீங்க தீபன், அத்தா நேத்து டிராவல் பண்ணி வந்த கலப்புல தூங்குறாரு, கிருஷ்ணன் அண்ணா போன் பண்ணியிருந்தாரு, நான் நம்ம 3 பேருக்கும் சென்னை போக பிளைட் டிக்கெட் போட்டேன், காலையில தான் பிளைட்டு, நீங்க டென்ஷன் இல்லாம ரெஸ்ட் எடுங்க, உங்க அண்ணா கூடவே படுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு, டேபிள்ல டின்னர் இருக்கு, நீங்களும் அவரும் மறக்காம சாப்பிடுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்து தூங்கிடுவேன் என்று மனப்பாடம் செய்து வைத்ததை ஒப்பிப்பவள் போல கூறிவிட்டு வாசலை கடந்து சென்றாள். முதல் நாள் தீபன் எவ்வளவு முயன்றும் அவனோடு ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை என்று மறுத்த தன்யா தனிமையை நாட தன் மீதுதான் தவறு என்று உணர்ந்தாலும் அது என்ன என்று தெரியாமல் இந்த நொடி வரையில் திணறும் தீபன் இப்போது அவள் வெளியேறிய போதும் ஒன்றும் புரியாமல் தான் நின்றான். அவன் பேச வாயெடுத்த போதே, வேண்ட தீபன், உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், எதையும் பேசி அதை நீங்களே கெடுக்க வேணாம், இனி உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், நாளைக்கு உன் அண்ணன் வருவாரு, நீங்களே பேசிக்கோங்க, முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அதை செய்யாம சும்மா தையா தக்கானா நல்லாவே இல்ல, அத்தா நாளைக்கு சாயங்காலம் தான் வருவாரு, உங்க ஆபீஸ் நேரத்தை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து அவரோட பேசுங்க என்றவள் மீண்டும் அவன் வாய் திறக்க முயன்றதும், இனி நமக்குள்ள எந்த பேச்சும் வேணாம், இப்ப அதை பேசுற மனநிலையில நான் இல்ல என்றவனை அறவே தவிர்த்து விட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள். அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் தீபன் அறையை விட்டு நேற்று வெளியேறியிருந்தான்.
காட்சி பிழையாக ஏதோ ஒன்று இருவருக்குள்ளும் இருப்பது அவனுக்கு இப்போது தெளிவாக புரிய தன் மனையாளை மலையிறங்க வைக்கும் வழிவகை தெரியாமல் தவித்தாள் தீபன். தன் காதலை சிறிது நாட்களாக வெளியிட துடித்த அவன் மனம் இப்போது அவனை வதைக்க துவங்கியது. அதுவும் அவளின் தீபன் என்ற அழைப்பில் உள்ளே நொறுங்கிய இதயம், என்ன ஒரே ஒரு முறை ராஜான்னு கூப்பிடுதையா என்று மனதிற்குள்ளேயே நின்று மன்றாட தன் தோழிகளிடம் விடைபெற்றுக் கொள்ள சென்றவள், பசு, அப்புறம் எல்லா அம்மாக்களும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஏதோ அவசரமா மாமா எங்களை வர சொல்லிருக்காரு. அங்க எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது. என் ஷார்ட் கோர்ஸ் வேற முடிய போகுது. நான் திரும்பி வந்ததும் எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு வசுதாவிடம் வந்தவள், மனசுல என்ன இருக்கோ அது அப்பவே தெளிவா உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிடு வசு. இல்லனா நாளைக்கு பெரிய திரையா இடையில விழுந்து பேசவே யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளிடும். உனக்கு இதே அபார்ட்மெண்ட் ஷாப் ஸ்பேஸ்ல ஒரு கடை கேட்டு வச்ச. நம்ம செக்ரட்டரி கிட்ட எப்ப ஷாப் ஃப்ரீ ஆகுதோ அப்ப தருவாரு. யாரு என்ன சொன்னாலும் உன்னோட தொழில நீ பாரு. நமக்கான அடையாளத்தை நாம நமக்குள்ளதான் தேடணும். இன்னார் மனைவின்னு சொல்றது எவ்வளவு பெருமையோ அதே போல இன்ன வேலை இன்ன தொழில்னு சொல்றதும் நமக்கு பெரிய மதிப்பு. அதை யாருக்காகவோ விட்டு கொடுத்துறாத. ஏன் இவ்வளவு அவசரமா சொல்றேன்னா, ஷாப் எப்ப வேணா கிடைக்கும். நீ வேண்டான்னு சொல்லிட்டா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்கல்ல. அதனால பாத்துக்கோ. அம்மாஸ், நீங்களும் வசுவ பாத்துக்கோங்க. அட, அத நான் சொல்றேன் பாருங்க. நீங்க தான் எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டாச்சே என்று தலையில் குட்டி கொண்ட தன்யா மனதிற்குள், இதை போல தன் கணவனிடம் நல்ல விதமாக எப்போதுதான் பேசுவோம், தானும் ஈகோ பார்க்கிறோமோ என்ற சுய அலசலில் இருந்தபடி வீட்டை நோக்கி நடையிட்டாள். புறவையாய் என் மனம் உன்னிடம் காதல் சொல்ல புறப்பட்டாலும் ஒற்றை புன்னகையால் என்னை வீழ்த்திடும் என்னவளே. உன் வெளி வழியே வானம் கண்டேன், உனதிரு கரங்களுக்குள் வெப்பம் கண்டேன். உன்னை பற்றி கொண்டு கரத்தின் வெப்பம் பெற்று நீல வானமாம் உன் நயனங்களுக்குள் நீந்திட வந்தேனே. வழிவிடுவாயோ, விடை தருவாயோ? தீபன். அத்தியாயம் 28. இரவு தன் அண்ணனை எழுப்பி தன் மன சஞ்சலங்களை தீர்த்துக் கொள்ளத்தான் தீபனுக்கும் ஆசை. ஆனால் ரூபன் முகத்தில் தெரியும் களைப்பும் அதையும் மீறிய ஒரு கேற்ற நிம்மதியும் அவனை நெருங்க விடாமல் செய்தது. அவனோடு ஒரே அறையில் தங்கவும் அவனுக்குள் ஏதோ உறுத்தியது. தன் மாமனும் ஏன் ரூபனுமே பலமுறை அவனோட பேச நினைத்தும் அதை தவிர்த்தது தீபன் தான் என்பதால் அவனால் எந்த விதத்திலும் இப்போது ரூபனை அணுகி பேச முடியாமல் ஒரு தயக்கம் சூழ்ந்தது. ஹாலுக்கு வந்த தீபன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தான். திருமணமான முதல் நாளில் இருந்துதான் மனைவியின் நடவடிக்கைகளை கணக்கிட்டுக் கொண்டே வந்தான். முன்பு தவறு என்று தோன்றிய பலவும் இன்று சூழ்நிலையால் நிகழ்ந்திருக்கலாம் என்று தோன்றியது. எழுந்த அவர்களின் அறைக்கதவை திறந்தான். அவள் தாளிடாமல் இருந்ததால் அமைதியாக கதவு உள்வாங்க தன்யஸ்ரீயை கண்டவன் அவள் சுவரை நோக்கி படுத்திருப்பதைக் கண்டு மனதில் எழுந்த வழியோடு உள்ளே சென்றான். அவளை நெருங்கிய தீபன் அவளை அணைக்க அவன் கரம் உணர்ந்தது. அவளின் ஸ்பரிசத்தின் மென்மையை அல்ல, அவன் மனதின் வலியால் வழிந்த கண்ணீரை. அவளின் கோபத்தை தாங்கிய தீபனால் அவளது அழுகையை தாள முடியாமல் போக, தயா என்று இழுத்து அவளை தன் மார்போடு அணைத்தான். அவளின் உடல் குலுங்கியதிலிருந்து அவள் எவ்வளவு மனவழியை சுமக்கிறாள் என்று புரிந்தது தீபனுக்கு. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் தயா, பிளீஸ் என்னன்னு சொல்லுடா. கண்டிப்பா நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்பேன். இனி அந்த தப்பு செய்யவே மாட்டேன், பிளீஸ்டா என்று தன் இயல்பை மீறி கெஞ்சினான் தீபன். வாய் திறவாமல் அழுத தனு பின் ஏதோ முடிவுக்கு வந்தவள் போல, எப்படி இந்த குழப்பம் வந்ததோ அதே போல அது விலகி போகட்டும். நான் அதுக்காக உங்ககிட்ட வாதாட மாட்டேன். என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் நம்புறேன். நாளைக்கு ஊருக்கு போகலாம், அத்தா கல்யாண விஷயமா தான் இருக்கணும் என்று சொல்ல, அவன உனக்கு என்று கேட்க முடியாமல் தீபன் திணற அவனின் நோக்கம் புரிந்த தனு, எனக்கு அவர் மேல எந்த கோபமும் இல்ல. அவரோட செயல்களுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அத நான் இங்க பேச விரும்பல. நீங்கள் இதை பத்தி அத்தா கிட்ட பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள். எப்படியாவது அவளோடு மீண்டும் இணைந்துவிடும் நோக்கம் இருந்தாலும் பக்கத்து அறையில் அண்ணன் இருக்க சங்கோஜமாக வெளியே வந்தான். இரவு அவனுக்கு ஹாலின் சோஃபாவில் கழிய மறுநாள் காலை மூவரும் விமான நிலையம் நோக்கி பயணமாயினர். ரூபன் தீபனிடம் ஏதோ சொல்ல துடிப்பவனாக நெருங்கும் போதெல்லாம், அத்தா
என்று அழுத்தம் கூட்டி அவனை நிறுத்திவிட்டாள் தன்யா. ரூபனுக்கு தன்யா மேல் இந்த சில நாட்களில் ஏற்பட்ட பாசம் என்பது அளவிட முடியாதது. அவள் முதலில் ரூபனோடு பேசிய போது, அத்தா, நீங்க என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு போயிருந்தாலும் அதை ஓரளவு சரி பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிருக்கலாம் என்று அடுத்தவர் போல நீ செய்தது குற்றம் என்று பேசாமல் அவனின் தவறை சுட்டி காட்டினாள். சிறு பெண் என்று முதலில் பேச்சில் அவன் காட்டிய ஒதுக்கமும் சிறு அலட்சியமும் அவள் அக்கறை முன் தவிடு பொடியாக, எப்படியாவது மாமா கூட பேச வைக்கிறாத்தான் நானு என்று வாக்கு கொடுத்த போதும், நேற்று பேசவே மாட்டேன் என்று அமர்ந்திருந்த நிலையில் அனிகாவோடு பேச வைத்ததும் தனுவின் அன்பால் நிகழ்ந்ததாக பார்த்தான் ரூபன். அவளுக்கு இருக்கும் தொழில் ஆர்வம் கண்டு பேச்சு அந்த பக்கம் செல்ல இன்னும் அந்த தலைப்பு பேசி முடிக்கப்படாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. லவுஞ்சில் தீபன் ரூபனோடு பேசாமல் அமைதியாக இருக்க, தனு அவனோடு சேர்ந்து தன் தொழில் ஈடுபாடு பற்றி பேச, சற்று நேரத்திற்கெல்லாம் ரூபன் ஒரு அழகிய பிளான் ஒன்றை கூற, அதுவும் நன்றாக இருப்பதாக தனுவுக்கு தோன்றியது. இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்த மற்றொரு ஜீவனை மறந்து போய் கேட் வரைக்கும் வந்துவிட்ட பின் தீபனையும் இணைத்துக் கொண்டனர். கொடுப்பின் உச்சம் தொட்ட தீபன், போதும், 2 பேரும் அமைதியா வாங்க, சென்னை போய் தான் நீ வாயை திறக்கணும் என்று கத்திவிட்டு அவன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியாத நிலை. தன்யா ரூபனோடு இவ்வளவு சாதாரணமாக பேசுவதைக் கண்டு தான் எங்கோ தவறி இருக்கிறோம் என்று குழம்பிய குட்டையை மீண்டும் குழப்பிக் கொண்டே இருந்தான் தீபன். தனுவும் தீபனும் ஒரு தோள் குலுக்கலோடு அவரவர் இருக்கையில் அமர, தீபன் விண்டோ சீட், அடுத்து தன்யா, பின்னர் ரூபன் என்றிருக்க, ஏதோ செய்கையால் ரூபனோடு பேசி வேண்டுமென்றே தீபனின் கடுப்பை கிளப்ப நினைத்தாள் தன்யா. ஆனால் அவனோ கண்களை மூடிக்கொண்டு எங்கே எதை விட்டோம், என்ன தவறு என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்க இருவரும் அமைதியாகினர். அதே நேரம் பெங்களூரு விமான நிலையத்தில், இப்போ இது அவசியம் தானே சுபா, இத கொஞ்சம் பொறுமையா கையாளலாம்ல என்று கிரிஷ் 100வது முறையாக சொல்ல, கிரி, உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனா இதை விட்டா எனக்கு அடுத்த சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும் தெரியாது இல்லையா? அதனால எனக்காக பிளீஸ் என்று அவன் தாடையை பற்றி கொண்டு கொஞ்ச, நானும் இங்கேதான் இருக்கேன் என்று பின்னால் இருந்து குரல் கொடுத்தார் சுஷாந்தி. வெட்கத்தால் சிவந்த முகத்தை கிறிஷின் மார்பில் வைத்து மறைத்துக் கொள்ள சுஷாந்தி மகனிடம் திரும்பி, அப்பா கிட்ட பேசிட்டேன்டா என்று மட்டும் சொன்னவர் மருமகளை எண்ணி பார்த்தார். சில நாட்களில் அவளிடம் தெரியும் மாற்றம் நம்ப முடியாத அளவில் இருந்தது. முன்பு கவன ஈர்ப்பாக நடைபெற்ற வீட்டு வேலைகள் இப்போதெல்லாம் அவளின் பொழுதுபோக்கு போல விளையாட்டாய் நடந்து வருகிறது. யாரும் விரும்பி சோம்பேறிகளாக இருப்பதில்லை. அவர்கள் சுறுசுறுப்பு மங்கி இருக்கும் இடத்தை கண்டுகொண்டு அவரை தேற்றிவிட்டால் அவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. தன் மருமகளும் சொத்து பணம் என்று ஆசைப்பட்டாலும் வாழ்வின் அர்த்தம் அன்பிலும் உறவிலும் இருப்பதை அவள் உணர்ந்த பின் அவளிடம் தெரியும் அன்பு மிகவும் அழகாக இருப்பதாக அவருக்கு தோன்றியது. கிரிஷ் தன் அருகில் அமர்ந்திருந்த சுபாவின் முகத்தை கண்டு, லவ் யூ டி என்று கூற சட்டென்ற விழிகளிலிருந்து வெளிவந்த கண்ணீரை தடுக்காமல் அவன் தோள் சேர்ந்தாள். பேச நா எழா இடங்களில் கண்ணீர் சொல்லும் கதைகள் 1000. திருச்சியில், ஏமா உங்க அம்மா வீட்டுக்கு தானே போறோம், அதுக்கு கிளம்புவது கூட லேட் பண்ணணுமா என்று சலித்துக் கொண்டாலும் தயாராகி தேவதையாக வந்த மனைவியையும் மகளையும் ரசித்து கொஞ்சம் மறக்கவில்லை கிருஷ்ணன். அணி வீட்டு அட்ரஸ் அனுப்பிட்டாளுங்க, போன் பண்ணி பேசியாச்சா என்று பொறுப்பாய் அவள் வினவ, எல்லாம் பண்ணிட்ட, இப்ப சென்னையில என்ன நடக்கும் நிரு என்று ஆர்வமாக கிருஷ்ணன் கேட்க, என்ன முதல்ல 4 திட்டு திட்டுவாங்க, அப்புறம் நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறிப்பாங்க என்று நிரு சொல்ல, அப்போ மறுபடி நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட போறேன் என்று இடைச்சொருளாக வந்த நிகிலாவின் பேச்சில் தாய் தந்தை இருவருமே சிரித்து விட்டனர். மரகதத்தை தங்கள் காரில் ஏற்றிக்கொண்டு திருச்சியிலிருந்து கிளம்பினர் கிருஷ்ணன் நிருபா தம்பதியினர். மேகநாதனிடம் அசோக் போன் செய்து சென்னை வர சொல்லி கேட்டதும் அவரும் மறுக்காமல் ஒரு காரில் அதிகாலையே சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அனைவரும் சென்னையை நோக்கி வர அங்கே அனிகாவின் நிலையோ பரிதாபமாக இருந்தது. அவள் என்ன முயன்றும் வேலப்பன் அவள் பக்கம் கூட திரும்பவில்லை. ஏன் அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள் என்ற தெளிவும் அவளுக்கு இல்லை. ஒரு கட்டத்தில் தான் செய்த தவறுக்கு இதுதான் தண்டனை போல மனம் குமைந்தே மரித்து போவோமே என்று நொந்தவளாக அமர்ந்திருக்க அவளிடம் வந்தமர்ந்த ஆதி, என்னடா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, பொண்ணுங்க கண்ணீர் உண்மையிலே ரொம்ப வலிமையானதுடா, இப்படி பண்ணாத, என்ன நடந்தாலும் சமாளி
இந்த சூழ்நிலையில உனக்கு கொஞ்சம் கடுப்பாவும், என்னடா இது வாழ்க்கைன்னு அலுப்பாவும் தான் இருக்கும். ஆனா அத நீ கடந்து வந்தாதான் உன்னோட வாழ்க்கை அழகா உன் கையில வந்து சேரும். காதலிக்கும் போது இருக்கிற பொறுமை அத நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கும் போது இல்லாம போயிடுறதுதான் வருத்தமான விஷயம். இன்னும் மிஞ்சி போனா 4-5 மணி நேரம். அதுக்கு பொறுமை இல்லாம இப்படி கண்டதை யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்காத என்று சொன்னதும், தாத்தா என்று அவரிடம் தன் மன வலிகளை இறக்கி வைத்தாள் அனிகா. எனக்கு ரூபன் வேணும் தாத்தா. அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஆனா அதே நேரம் என்னால என் அப்பா இல்லாம இருக்க முடியாது. அவரும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா என்னோட அவர் பேசவே மாட்டேங்கிறார் தாத்தா என்றாள ஆதி வாய்விட்டு சிரித்தார். பெண், இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது அனிகா. ஆனா நல்லதே நடக்கும்னு நம்பு. நம்ம சுத்தி இருக்க எண்ண அலைகள் நேர்மறையா இருந்தா கண்டிப்பா நமக்கு நடக்கிற விஷயங்களோ நேர்மறையானதா தான் இருக்கும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். அந்த பழமையும் பெருமையும் வாய்ந்த வீடு இன்று ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை காண ஆவலாக காத்திருக்க ஆரம்பித்தது. மேகநாதன் தான் முதலில் வந்து இறங்கினார். பரஸ்பர நல்ல விசாரிப்புகளுக்கு பின் அசோக் அங்க நடக்கவிருக்கும் விஷயத்தை சொல்ல தில்லை நாயகிக்கு கோபம் கரைபுரண்டு ஓட ஆரம்பித்தது. அவரால் அசோக்கின் பேச்சில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் தன் போனில் இருந்து ஒரு எண்ணுக்கு அழைத்துவிட்டு பதிலுக்காக காத்திருக்க அதுவும் எடுக்கப்படாமலே போனது. அவர் சுபா மெசேஜ் அனுப்பிய நாளிலிருந்தே அவளுடன் பேச ஆரம்பித்து விட்டார். இங்கே சென்னை வரப்போவது தெரியாமல் பேத்தியை மகனோடு இணைக்கும் முயற்சியாக அவளை மதுரை வரச் சொல்லியிருந்தார். காலை முதலே அவளை அழைத்து சென்னைக்கு செல்வதை சொல்ல போராடுகிறார். ஆனால் அவளோ போனை எடுக்கவே இல்லை. இவர்களுக்கு பின் தீபன், தன்யா, ரூபன் மூவரும் வந்து சேர தன்யா புள்ளிமானாய் துள்ளிக் கொண்டு வந்து நளினியை அணைத்துக் கொண்ட பின்னர் தில்லையை கண்டு அணைத்தாள். அவளை முறைத்த தில்லை நாயகி அவளோடு வந்த ரூபனை அளவிடும் பார்வை பார்க்க அவனோ வீட்டில் இருக்கும் புதியவர்களை பார்த்து தயங்குவதா, இல்லை வர சொல்லி அழைத்துவிட்டு வாசலில் நிறுத்தியிருக்கும் தந்தையிடம் பேசுவதா என்று விழிக்க தீபனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. ரூபனை கண்ட தன் மாமனார் கோபம் கொள்ளாமல் மாப்பிள்ளையை திருமணத்திற்கு பின் முதல் முறை காண்பதால் தீபனிடம் அன்பொழுக பேச அவனுக்கு என்னடா நடக்குதுங்க என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கற்றுக்கொண்ட பொறுமையும் சரி பாப்போம் என்ற அவன் குணமும் அவனை அமைதி காக்க வைத்தது. ஆண்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க பெண்கள் முற்றத்தில் அமர்ந்து பேச வாசலில் வந்து நின்ற காரின் சத்தம் கேட்டு அனைவரும் நிருவும் கிருஷ்ணனும் வந்திருப்பார்கள் என்று ஆவலாக வாயிலுக்கு வர காரில் இருந்து சுபஸ்ரீ, கிரிஷ், சுஷாந்தி மூவரும் இறங்கினர். அங்கிருந்தவர்கள் புருவம் வெவ்வேறு பாவனைகளில் நெளிய அதில் மகிழ்ச்சியாய் நெறித்த இரு புருவங்களுக்கு சொந்தக்காரி தன்யா மட்டுமே. மேகநாதன் அவளை கண்டதும் சிலை போல நிற்க அந்த நொடி அவ்வீட்டின் மனிதர்கள் அனைவரும் பதற்ற நிலையை அடைந்தனர். வைத்துள்ள காதலது வஞ்சியவள் நெஞ்சினிலே வைபோகம் கண்ட பின்னம் வாயார கோரிடாமல் வைரமாய் புதைத்துக் கொண்டு வலியோன் முன்னிலையில் வைராகியம் காட்டினலே வனிதையும் வாடினலே. ஸ்ரீ. அத்தியாயம் 29. சுபா தன் கணவனோடும் மாமியாரோடும் காரை விட்டு இறங்கி நிற்க அவளை யாரென்றே தெரியாத தீபன் அந்நிய பார்வையை செலுத்திவிட்டு திரும்ப அவளது புது மஞ்சள் தாலியும் இத்தனை நாட்கள் மாமியார் கணவர் கவனிப்பில் பூரித்திருந்த முகமும் என்னதான் மன்னிப்பை யாசிக்கும் வெளிகளாக இருந்தாலும் அதில் தெரிந்த நிறைவும் தன்யாவின் கண்களில் பட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அக்கா என்ற ஆசையாய் முன்னே சென்ற அவளை சட்டென்று பற்றி நிறுத்தினார் மேகநாதன். எங்க வந்த என்று கர்ஜனையாக அவர் குரல் ஒலிக்க, சமந்தி உள்ள போய் பேசுவோமே என்று சுஷாந்தி தன்மையாக கேட்டார். அவர் முகத்தில் தெரிந்த அமைதியையும் மென்மையையும் கண்டபின் வாசலில் நிறுத்தி பேச மனம் வராமல் மேகநாதன் அசோக்கை பார்த்தார். அவர் வீடாயிற்றே. அசோக் நாதரின் தோளில் வலிக்காத வகையில் ஒரு அடி வைத்துவிட்டு உள்ளே நகர வீட்டின் மொத்த உறுப்பினர்களும் நுழையும் நேரத்தில் மற்றொரு காரில் நெரு, கிருஷ்ணன், நிகிலா கூடவே மரகதமும் வந்திறங்க அவரோடு அவர்களது பண்ணை பொருட்கள் வரிசை கட்டி இறங்கின. நிகிலா நளினியிடம் ஓட இடையில் புகுந்து அவளை அணைத்துக் கொண்டாள் தனு. அத்த என்று கொஞ்சியவள் இறங்கி பாட்டியிடம் தஞ்சமானாள்.
அங்கே அவளை தவிர ஒருவித கனத்த அமைதியில் அனைவரும் நிற்க நிருபாவுக்கு சுபாவை தெரியும் என்பதால் சூழ்நிலை அறிந்து அவளும் வேற எந்த பேச்சும் இல்லாமல் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமானாள். இந்த புதிய வரவான மூவரை அறவே தெரியாத நபர்களாக அனிகா, வேலப்பன், மரகதம் இருக்க அவர்களோடு தீபனும் இணைந்து கொண்டான். உள்ளே பெரியவர்கள் அனைவரும் இருக்கையில் அமர சுஷாந்தியே முதலில் பேச்சை துவங்கினார். வீட்ல ஏதோ சந்தோஷமான விஷயம் பேச போறீங்க போல தெரியுது. நானும் சந்தோஷமான விஷயமா தான் வந்திருக்கேன். என் மருமகளை நான் ஏத்துக்கிட்டேன். நீங்களும் உங்க மகளா ஏத்துக்கிட்டா அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா என்று பெரியவர்களுக்கே உரிய பாணியில் நல்லதை மட்டும் முன்னிலையில் வைத்து பேசினார். ரொம்ப சந்தோஷமா? உங்க மருமகளை பிடிச்சு போச்சுன்னா நீங்களே வீட்டுல வச்சுக்கோங்க. எங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இங்க அவளுக்கு யார் இருக்கா என்ற மேகநாதன் நக்கலாக கேட்க சுஷாந்தி மெல்லைய சிரிப்பை உதிர்த்தார். நியாயம்தான். உங்க கோபத்தை நானும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இல்லையா? நீர் அடிச்சு நீர் விலகுமா சொல்லுங்க என்று பொறுமையாக பேச, அப்பா மன்னிச்சிருக்குப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சேதான் செஞ்சேன். உங்க மரியாதை கௌரவம் எதை பத்தி யோசிக்காம தான் செஞ்சுட்டேன். என்னோட வாழ்க்கை ஏன் முன்னேற்றம் இது மட்டுமே என் குறிக்கோளா இருந்தது என்று சுபஸ்ரீ கண்ணீர் விட, எப்படி மனசு வந்தது உனக்கு? எங்க எல்லாரையும் விடு. உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அவளோட எந்த பொருளை நீ கேட்டாலும் கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிப்பாளே உன் தங்கச்சி தனு. அவளை பத்தியோ அவ வாழ்க்கைய பத்தியோ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடி என்று தாயாய் வான்மதி கேட்க, தீபன் துணுக்குற்றவனாக மனைவியை ஏறிட்டான். அவளோ தவிப்பாய் தன் தமக்கையை பார்த்தபடி நின்றாள். அவளை பத்தி மட்டும் இல்ல சம்மதிமா, அவன் என் பையனை பத்தி கூட யோசிக்கல. அவ்வளவு அவசரம் காட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் தப்புதான். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடந்த காலம், சொல்ல போனா கசந்த காலம். இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இதே போல ஒரே குடும்பமா இருக்க எனக்கு ஆசை என்று சுஷாந்தி பேச, நீங்க அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கல்யாணம் நடந்ததா என்று குரல் ஓங்க கத்திய மேகநாதன், ஓ உங்ககிட்ட வந்து எங்க வீட்டுல சொத்து இருக்குன்னு சொல்லி அவளுக்கு சாதகமா பேச சொன்னாளா? சொல்லிருப்பா. காசுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வாய் கோசாம சொல்ற இவ அப்படியும் சொல்லிருந்தானா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்று கடுமை காட்ட, நாதா என்று குரல் உயர்த்தி அடக்கினார் தில்லை. என்ன வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க? காசுக்காக வயசான ஆளை கட்டினாளா? ரெண்டாம் தரமா போனாளா? இல்ல தப்பான வழிய தேர்ந்தெடுத்தாளா? அவ வாழ்க்கைய வளமையாக்க பணம் உள்ள ஒரு துணைய, அதுவும் உண்மையா காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிருக்கா? பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குனாதா? உன் பக்கம் நியாயம் இருக்குனாலும் ஒரு பொண்ண தகாத மாதிரி பேசவா சொல்லி கொடுத்து நான் உன்னை வளர்த்தேன்? என் வளர்ப்ப அசிங்கப்படுத்தாதனாதா என்று காய்ந்தார். விடுங்கம்மா, அண்ணன் கோபத்துல தானே பேசுறாரு. உங்க பொண்ணு உங்ககிட்ட சொத்து இருக்கிறதா சொல்லி என்ன கூட்டிட்டு வரல என்றவர் அவரது கைப்பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து மருமகளிடம் நீட்டினார். இது எங்க சொந்த ஊர்ல இருக்கிற எங்க வீட்டோட பத்திரம். எங்களுக்கு கிறிஷு ஒரே பையன். அவனுக்குதான் எங்க பணம், சொத்து எல்லாமே. பெருசா இல்லாம போனாலும் ஒண்ணுமே இல்லாமலும் இல்ல. அதனால என்று மருமகளிடம் திரும்பியவர், இத நீ என்கிட்ட நல்ல விதமா நடந்ததுக்காக கொடுக்கல சுபா. உண்மையிலேயே உன்னை என் பொண்ணா நினைச்சுதான் கொடுக்கறேன் என்று அவள் கையில் திணித்து, நாங்க எந்த எதிர்பார்ப்போட வந்தோமோ அதுதான் எங்களுக்கு வேணும். நாங்க உங்க அன்பையும் உறவையும் தான் வேண்டி நிக்கிறோம். என் பையன் ஒரே பையனா போயிட்டான். அவனுக்கு மாமியார் வகையில மச்சினி சகலன்னு 2 பேர் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா எந்த உறவும் ஒட்டி நின்னாதானே நிலைக்கும். எட்டி நின்னா என்ன பயன் என்று உறவின் முன்னதும் உணர்ந்து பேசினார் சுஷாந்தி. சரியா சொன்னீங்க ஆண்டி என்று தன்யஸ்ரீ அவரிடம் கூறிவிட்டு, நீங்களும் என்னோட அத்தை மாதிரியே ரொம்ப ஸ்வீட் என்று நளினியிடம் சென்று நின்றாள். அனிகா ஏக்கமாக நளினியை கண்டாள். நடக்கும் கலைபரத்தில் இவர்கள் பேச்சை ஒருவரும் எடுக்கவில்லை. வேலப்பனுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் தான் சம்மதம் வைத்துக் கொள்ள போகும் இடத்தின் சம்பந்தக்காரர் வீட்டு பிரச்சனை என்று புரிந்து ஏற்கனவே ரூபன் திருமணத்தை நிறுத்தி சென்றது தெரியும். ஆதலால் அமைதி காத்தார். ரூபன் அனிகா திருமணம் பேசத்தான் குடும்ப சகிதம் இந்த சந்திப்பு. ஆனால் எதிர்பாராமல் சுபஸ்ரீ வந்துவிட அவளின் பிரச்சனையே இப்போது முன்னிலை வகித்தது. நளினி தன்யாவையும் அனிகாவையும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நிறுத்தி கொண்டு, அனி, நீங்க கூட உங்க பொண்ணுக்காக பேசலனா எப்படி என்று வான்மதியிடம் கேட்க, அன்னைக்கு இவர் இருந்த நிலைமை உங்களுக்கு எல்லாம் மறந்து போகலாம் நீ. ஆனா
என் வாழ்க்கையோட ஆதாரமே என் கணவர் தானே. இவர் செஞ்ச காரியத்தினால ஒருவேளை இவருக்கு ஏதாவது என்று சொல்ல கூட தெம்பில்லாமல் மடங்கி அமர்ந்தார் வான்மதி. சுபா அழுவாள், மன்னிப்பு வேண்டுவாள் என்று அனைவரும் அவளை பார்த்திருக்க, அப்பா என்ற அலறலோடு அசோக்கின் காலில் விழுந்தான் ரூபன். அப்பா, நான் செஞ்சது தப்புப்பா, என்ன மன்னிக்காதீங்கப்பா, அடிச்சிருங்க, தண்டனை கொடுங்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஆனா இப்ப அவங்க சொல்லும் போதுதான் அன்னைக்கு நான் உங்களை எந்த நிலையில நிறுத்திட்டு போனேன்னு புரியுதுப்பா. ஒருவேளை அன்னைக்கு தீபன் வராம போயிருந்தா, அந்த கல்யாணம் நடக்காம நின்று இருந்தா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பாது. அடுத்தவங்க ஒரு சொல்ல இடம் தராம வாழ்த்த உங்களை ஒரு முன்னாடி தலைகுனிய வச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா என்று கதறினான். அவனை கிருஷ்ணன் வந்து எழுப்பி நிறுத்தினார். அசோக் சற்றும் இலகாத முகத்துடன், தண்டனை தானே, கண்டிப்பா உண்டு. உன்னை பாராட்டி சீராட்ட ஒண்ணு வர சொல்லல. நானும் என் நண்பர் வேலுமோ ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அத சொல்லத்தான் கூப்பிட்டோம். கொஞ்சம் பொறு, நாதன் வீட்டு விஷயம் முடியட்டும். உன்னோடது முடிவான ஒண்ணுதான், அதனால அப்படி ஓரமா போய் நில்லு என்று ரூபனை விட்டு தள்ளி சென்றார். அசோக்கின் பேச்சும் முடிவும் புரியாமல் மீண்டும் அனிகா கண்ணீரை சொரிந்தாள். அவளை ஆதரவாக பற்றிய தனு, பொண்ணுள்ள அனிகா, எல்லாமே சரியா போயிடும், பொறுமையா இருங்க என்று சொல்லிவிட்டு நிமிர, அங்கே அவளை குழம்பிய முகத்தோடு பார்த்த தீபனை கண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் நின்ற தனு, என்ன தீபன், சொந்த வீட்டுக்கே விருந்தாளி மாதிரி வந்தா ஒண்ணுமே புரியாது. இனியாவது தொழில் வேலைன்னு சாக்கு சொல்லாம அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க, அப்பதான் மாமனார் யாரு குழந்தையா யாருன்னு தெரியும் என்று கிண்டல் அடிக்க, இந்த ரணகலத்திலையும் உன் சேட்டு அடங்கல பத்தியா என்று நளினி அவளின் முதுகில் ஒன்று வைத்தவர், போ, உன் அப்பாவை சமாதானம் பண்ணு என்று சொல்ல, யார் நானா? அவர்கிட்ட சேர்ந்தது போல 4 வார்த்தை பேசவே திணறும், இதுல அவரை எதிர்த்து வேற பேசணுமா என்று ஜகா வாங்கிய தன்யாவை கண்டு சிரித்தார் நளினி. பாயெல்லாம் என் பையன்கிட்ட மட்டும்தானா, நீ அப்ப டம்மி பீசா என்று அவளை சீண்ட, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க என்று உணர்ச்சி பொங்க கேட்டுவிட்டு, இப்படி உண்மையை சொன்னா நான் என்ன செய்வேன் என்று பாவமாக முகத்தை மாற்றி, என்னால முடிஞ்ச வரைக்கும் அக்காவே பேசுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கேன், கூடவே இங்க வரவும் வச்சிருக்கேன், இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், அவளா பேசினாதான் சரியா வரும் என்று சட்டென்று சீரியஸான குரலில் பேசினாள் தன்யா. அதற்குள் அவள் கையை பற்றி முற்றத்தின் ஓரத்திற்கு அழைத்து சென்று தீபன் அவளை இறுக அணைத்தான். வீட்டில் யார் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்கவெல்லாம் அவனுக்கு தோன்றவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் பெருகி தன்யாவின் தோளை தொட, அவளோ, ராஜா, என்னது, அழுகிறீங்களா, எதுக்கு என்று அவனை தன்னை நோக்கி முன்னே தள்ள, அவனோ அணைப்பை இருக்கியபடி, நீ அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு இல்லையா இதையா என்று தன் நெடுநாள் சந்தேகத்தை கேட்க, இல்லை என்பதாக தலையசைத்து மறுத்த தனு, நானும் உங்களை அப்படிதான் நினைச்சேன், ஆனா போன தடவை சென்னை வந்தப்போதான் தெரியும் என் அக்காவுக்கு பார்த்தது அத்தான தானு என்று அவள் அவன் தோள் சாய, அப்புறம் ஏட்டு என்கிட்ட சொல்லல என்று அவளை பற்றி உலுக்கினான் தீபன். என்னன்னு சொல்லுவ ராஜா, நீங்க என் கணவர் மட்டும்தான், என்னோட அக்காவுக்கு நிச்சயான மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சதும் வானத்துக்கு பூமிக்கு குதிச்ச என் மனசோட சந்தோஷமோ அதுக்கு மட்டும்தான் புரியும் என்று அவளும் கண்ணீர் விட, பிளீஸ் டி, அல்லாத, உன்னை நான் ரொம்பவே அழ வச்சிட்டேன் என்று தீபன் மீண்டும் அணைக்க, ஷோ விடுங்க ராஜா, எல்லாரும் இருக்காங்க என்று தள்ளிக்கொள்ள அவள் முயல, அட போ சொல்லி அவங்கள, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு, எங்கே உன் மனசுல என் அண்ணனோட எண்ணங்கள் இருக்குமோ, எப்படி நீ வாழ்க்கை இருக்குமோன்னு பயந்து பல நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன், இப்படியே உன்னை கட்டிக்கிட்டே நின்றுட்டு இருப்பேன், விடவே மாட்டேன் என்று தீபன் வெள்ளிமூடி அவளை மார்போடு அணைத்து பேசிக் கொண்டிருந்தான். தாராளமா இருக்கலாம் தான், ஆனா பாருடா தம்பு, உன் அண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க, ஆனா நீ இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் என்று நிரு அவன் தோளில் சாய்ந்து கொண்டு காதருகில் பேச, தனு வெட்கம் கொண்டவளாக தீபனின் பிடியில் இருந்து தப்பி வேட்டினரோடு இணைந்தாள். நிரு தீபனின் கரம் பற்றி, உன் மனசுல இவ்வளவு குழப்பம் வரும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு தோணலையா தம்பு என்று வருத்தம் கொண்டாள். என் மனைவி அவளோட கடந்த காலம் இதெல்லாம் எங்களோட தனிப்பட்ட விஷயமா பார்த்தேக்கா, அதனாலதான் உன்கிட்ட உங்க யார்கிட்டையும் நான் அதை பத்தி பேசவே இல்லை, அவன் ஏன் பொறுப்புன்னுதான் அவளுக்கு எல்லாமே செஞ்சேன் என்று தீபன் சொல்ல, அடே, அவன் ஓ பொறுப்புன்னுதான் எல்லாமே செஞ்சியா என்று கேட்டதும் வெட்கம் கொண்டவனாக, என் பொண்டாட்டிக்கிட்டதான் முதல்ல சொல்லுவேன் போக்கா என்று தீபனும் காலுக்கு சென்றான். சுபா கண்ணீரில் கரைய தீபன் முன்னால் வந்து மேகநாதனிடம், அவங்கதான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க தானே, மன்னிச்சா என்ன மாமா, எனக்காக பிளீஸ்
இதே எங்க அப்பா ரூபனோட தப்ப மன்னிச்சு அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கல்ல, 2 பேர் பண்ணதும் ஒண்ணுதானே. அவனுக்கு மட்டும் சலுகை, இவங்களுக்கு மட்டும் தண்டனையா என்று நியாயம் பேசினான். அப்படி சொல்லுங்க தம்பி என்று தில்லை தீபனுக்கு எசப்பாட்டு பாட மேகநாதனின் முறைப்பை வாங்கி கட்டி கொண்டார். நாங்களும் அதேதான் நினைக்கிறோம் என்று நிருபம் கிருஷ்ணனும் வர, கிருஷ்ணன் வீட்டின் மருமகனாக நின்று, ரூபன் வெளியில போனாலும் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டா, இது மட்டும்தான் வித்தியாசம். அதனால 1-2 ஜோடியை ஏத்துக்கோங்களேன், இல்லன்னா 2 ஜோடியை அனுப்பி விடுங்க என்று கராராக சொன்னார். மேகநாதன் யோசனையில் ஆழ்ந்தார். அவருக்கு முன் வந்த சுசாந்தி, நான் உங்க பொண்ணுக்காக வாக்குறுதி கொடுக்கறேன். அவங்க 2 பேர் வாழ்க்கையில எல்லா நிலையிலயும் என் பையனோட நான் இருக்கிறது மாதிரியே நீங்களும் உங்க மக கூட இருக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். உங்க பொண்ணு அம்மா ஆக போறா. இப்ப நாம நம்ம பிள்ளைகள் மேல கோவப்படலாம், ஆனா நம்ம பேர குழந்தைய சுமக்கிற பொண்ணுகிட்ட கண்டிப்பா கோபம் காட்டக்கூடாதுல்ல. எனக்காக உங்க பொண்ணுக்காக இல்லாம போனாலும் வரப்போற அடுத்த சந்ததிக்காக நாம நம்ம பிள்ளைகளை ஏத்துக்கத்தான் வேணும் என்று சொல்ல, இத்தனை நேரம் கோப முகம் காட்டிய வான்மதி, சுபா என்று தன் மகள் மேல் பாசம் ஊற்றெடுக்க ஓடிச் சென்று அணைத்துக் கொண்டார். மேகநாதனும் அமைதியாக கிருஷை அழைத்து அவனை பற்றி விசாரித்து அறிந்து கொள்ள, தீபனுக்கு அருகில் வந்த தனு, எப்படி என் பிளான் என்று இல்லாத காலரை தூக்கிவிட, என்னடி உன் பிளான்? உன் அக்கா மாசமா இருக்கிறதாலதான் உன் அப்பா அமைதியா இருக்காரு என்று சொல்ல, அந்த கர்ப்ப ஐடியா என்னோடது. அக்கா உண்மையில கர்ப்பமான்னு தெரியல, ஆனா அப்படி சொன்னா அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னேன். அதான் நடந்திருக்கு என்று பெருமையாய் சொன்னவள் சுபாவிடம் கண்களால், உண்மையா என்று வினவ, அவள் ஆம் என்று தலையை செய்ததும், உண்மையா ராஜா என்று அவனை அணைத்தாள் தன்யா. இவர்களின் நெருக்கத்தை கண்ட தில்லை மனதில் நிம்மதி பெருக, எங்க இவ வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு இத்தனை நாள் இருந்த பயத்துக்கு 2 பேரோட அந்யோன்யமான பார்வை பரிமாற்றம் இதம்மா இருக்கு என்று நினைத்துக் கொண்டு நகர்ந்தார். சரி, முக்கியமான விஷயத்துக்கு போவோம் என்று வேலப்பன் சொல்ல, மீண்டும் வீட்டிற்குள் நிசப்தம். எனக்கு என் பொண்ணு பண்ணது பிடிக்கல, ஆனாலும் அவ விரும்பின பையனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு சம்பந்தம். ஆனா இனி நாங்களா பேசுறது வரைக்கும் அவங்க எங்க கூட பேச வேண்டாம், மனசு சமாதானம் ஆகட்டும் என்று பேசிவிட்டு நகர, அசோக்கும் அதே விஷயத்தை சொல்லி பெரியவர்களுக்கு இதையெல்லாம் ஜீரணிக்க கால அவகாசம் கேட்டுக்கொண்டு அடுத்த முகூர்த்தத்தில் அவர்களுக்கான நிச்சயதார்த்த விழாவை ஏற்பாடு செய்ய ஆவண செய்ய துவங்கினர். பெரியவர்கள் வேலைகளை பங்கு போட்டுக் கொண்டு செய்ய, இளையவர்கள் அரட்டை கச்சேரியில் இணைந்தனர். மண்ணில் வந்த தேவதையே, மனதை மைக்கிய மான்விழியே, மன்றம் கண்டும் மஞ்சம் காணா காரிகையே, மதிநிறை முகத்தினளே, மஞ்சள் மனம் வீசும் மடவரளே, மாதவம் செய்த என் மங்கையிலே, மனதை உரைத்து விட்டேன் செங்கதிரே, மென்கரம் பற்றிடலாமோ மெல்லியவளே, மொட்டவிழாயோ காதல் மலரே. தீபன். அத்தியாயம் 30. வீட்டின் இளையவர்கள் அவரவர் பணியில் மூழ்கி இருக்க, பட்டுப்பாவாடை சரசரக்க, நான் எடுத்து வைக்கிற பாத்தி, நான் கொண்டு போகட்டா என்று நளினி, வான்மதி, மரகதம், சுஷாந்தி பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தாள் குட்டி பெண் நிக்கிலா. நிக்கி, ஒரு இடத்துல உட்காருடா, நான் மாக்கால போட்டிருக்கேன், இன்னும் காயவே இல்ல, கால் வச்ச வழுக்கிடும் என்று அவளுக்கு பத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார் மரகதம். அந்த பழைய அரண்மனை போன்ற வீடு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்க, ஆண்கள் அனைவரும் வாசலில் நாற்காலி போட்டு அமர்ந்து அடுத்த நாள் நிச்சயதார்த்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணன் போன் செய்வதும் உள்ளும் வெளியிலும் அலைவதுமாக இருக்க, அவரோடு இணைந்து தானும் ஓடிக்கொண்டிருந்தான் தீபன். அவ்வப்போது அவன் பார்வை ஏக்கமாக தன்யஸ்ரீ மீது படிய, அவளோ அவனை கண்டும் காணாமல் மாமியார் பின்னால் அலைந்து கொண்டிருந்தாள். கிடைத்த இடைவெளியில் அவளை இழுத்துக் கொண்டு பெண் கட்டிற்கு வந்தவள், ஹே, என்னதையா பேசவே மாட்டேங்கிற? நான் தான் சாரி கேட்டேன்ல, நம்ம வீட்டுக்கு போனதும் விவரமா பேசலாண்டா, இங்க ஒரே கூட்டமா பேச எனக்கு தயக்கமா இருக்கு, கோமா என்று மூக்கை சுருக்கி கேட்டதும், அதுக்கு யார் உங்க மேல கோவப்பட்டது என்று முறைத்தவள், வாசல்ல பந்தல் போடும்போது பாத்துக்கிட்டது நீங்க தானே என்று இடுப்பில் கையொன்று கேட்க, இடுக்கல் தெரிந்த அவளின் இடையை ரசித்தவாறே பெருமையாக, ஆமாமா என்று தலையாட்டிய தீபனுக்கு முழங்கைக்கு மேலே ஒரு பலமான கிள்ளு ஒன்று கிடைக்க, ஐயோ ராட்சசி, யாரை கிள்ற என்று கையை தேய்த்து கொண்டான். போய் பாருங்க
நான் வாசல்ல வச்ச பன்னீர் ரோஸ் செடியை மிதிச்சு ஏறி பந்தல் கட்டிட்டு போயிருக்காங்க. என்ன பாத்தீங்க என்று கடிந்து கொள்ளும் போதே தனு என்று மதி அழைக்கும் சத்தம் கேட்டு, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். அப்புறம் இப்படி தனியாலாம் இழுத்துட்டு வரக்கூடாது. நாம அப்புறமா பேசலாம், சரியா என்று கண்ணை உருட்டி மிரட்டி விட்டு போனாள். அடி பாவி, பயந்து பயந்து ஒவ்வொரு வார்த்தையா பேசினாள் இவ. என்ன வாயிடா என்று அழுத்து கொண்டது போல சொன்னாலும் அவன் முகத்தில் புன்னகையே நிறைந்திருந்தது. அடுத்த நாள் விசேஷத்தில் அடுக்க தட்டுக்கள் எடுத்து வைத்து பழ வகைகள், வெற்றிலை, மிட்டாய்கள் என்று 21 தட்டுக்கள் அடுக்கப்பட மரகதத்தின் வேலை திறனை கண்டு அனைவரும் மெச்சி தன் மகளுக்காக அவர் மெனக்கிடுவதை உயர்த்தி பேச அவர் மகளோ அங்கே கண்ணீரில் கரைந்தபடியே இருந்தாள். அனைவரும் வந்த அன்று வீட்டினர் போகிற போக்கில் இவர்களுக்கு நிச்சயம் என்று சொன்னதோடு சரி. அடுத்த 2 நாட்களில் நல்ல நாள் வர அனைவரும் தங்கி விழாவை முடித்துவிட்டு செல்வதாக முடிவாகிய நொடி முதல் இளையவர்களும் ஆதி சக்கரவர்த்தியையும் தவிர அனிகாவோடும் ரூபனோடும் ஒருவரும் பேசவில்லை. இதே நிலைதான் சுபாவுக்கும். கிரிஷ் சுசாந்தியோடு இயல்பாக பழகிய அனைவரும் சுபாவை விட்டு தன்னையே இருந்தனர். அவள் தாய்மை அடைந்ததற்காக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட பின் இளையவர்கள் கூட அதிகம் சுபாவுடன் பேசவில்லை. அவளுக்கு வருத்தம் இருந்தாலும் கிருஷ்ணம் சுஷாந்தியும் அவளை கவனித்துக் கொண்ட விதத்தில் பெருமை கொண்டவளாக அமைதியாக பெரியவர்களின் தண்டனையை ஏற்றுக்கொண்டாள் சுபஸ்ரீ. ஆரம்பத்தில் அனிகாவுக்கும் ரூபனுக்கும் பெரியவர்களின் ஒதுக்கம் பெரிதாக தெரியாமல் இருக்க, எதற்கோ ரூபன் தந்தையிடம் கேட்டுக்கொள்ள வந்தவனுக்கு பதில் தராமல் அசோக் நகர்ந்து சென்றதும் தான் இவர்கள் ஒதுங்கி இருப்பதை உரைத்தது. அதன்பின் அவன் அத்தை, மாமா, அம்மா, அப்பா என்று ஒவ்வொருவர் பின்னாலும் சென்றான். மரியாதைக்காக வேலப்பனும் மரகதமும் பதில் தந்துவிட்டு நகர்ந்துவிட அதில் தெரிந்த ஒதுக்கத்தில் மனதிற்குள் மருகி போனான் ரூபன். அவன் இதை பற்றி கிருஷ்ணனிடம் பேச அவரோ, டே, இப்ப இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்டா. பெரியவங்க கோபம் கொஞ்ச நாள் இருக்கத்தான் செய்யும். நீங்க சாரி கேட்டதும் மறந்து போக அது என்ன மாயமா மந்திரமா? மனசுடா, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல என்று கூறிவிட்டு விருந்த ஏற்பாட்டிற்கு சென்றார் அவர். அப்போது அமைதியான ரூபன் 2 நாட்களாக இறுக்கமும் வேதனையும் சூழ வலம் வந்தான். ஆனால் பெரியவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அனிகாவும் அவள் தாய் மூலம் எவ்வளவோ தந்தையோடு பேச முயன்று தோற்று போக அவ்வப்போது நளினி வந்து அவளை சமாதானம் செய்தார். ஆனால் அவரை மரகதம் வந்து வேலை இருப்பதாக அழைத்துச் செல்ல வேறு யாராவது ஆதரவாக பேச மாட்டார்களா என்று உள்ளம் துடிக்க நின்றாள் அனிகா. ஆனால் ஒருவரையும் அவளிடம் நெருங்க விடாமல் அவளை தனிமையில் வைத்தார் மரகதம். வெடிந்தாள் நிச்சயதார்த்தம் என்ற நிலையில் அனைவரும் கூடத்தில் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்க எழுந்து நடுவில் வந்து நின்ற அனிகா ரூபனையும் அழைத்தாள். அவனும் அவளோடு நின்று கொண்டதும் இருவரும் ஒரு சேர, எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்ல அதை அனைவரும் செய்திகள் கேட்பவர்கள் போல கேட்டுவிட்டு அடுத்த கவலை உணவை எடுத்து உண்ண இருவரும் திகைத்தனர். மேகநாதன், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆளுதான் வளர்றீங்க, குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இத நான் பெத்த மூத்தவளுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க கூட 2 நாள் பேசாம இருந்தா கல்யாணம் வேண்டாம்னு வந்து சொல்லுவீங்களா? என்ன பிள்ளைங்க நீங்க என்று கூறிவிட்டு, போதும் அசோக், இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இத முதல்ல நிறுத்து. பெரியவங்களான நமக்கு இது அழகு இல்ல. எல்லாத்தையும் இப்பவே பேசி முடி. நாளைக்கு விசேஷம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு தெரியாதது இல்ல தன்யா கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதனால நாளைக்கு எந்த மன வருத்தமோ குழப்பமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க நீ மனசு விட்டு பேசினாதான் சரியா இருக்கும் என்று நண்பருக்கு அறிவுரை வழங்கியவராக எழுந்து சென்றார் மேகநாதன். அனைவரும் தத்தமது உணவை முடித்துக் கொண்டு மீண்டும் ஹாலில் கூட நடுநாயகமாக ரூபனும் அனிகாவும் நிற்க அவர்களோடு சுபாவும் கிருஷும் இணைந்து கொண்டனர். அவர்கள் இருவரையும் ரூபன் கேள்வியாக பார்க்க, 2 பேருமே ஒரே தப்புதான் செஞ்சோம். இப்ப நீங்க மட்டும் பேச்சு வாங்கி நான் வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்காது சகோ என்று கிரிஷ் ரூபனுக்கு அருகில் வர ரூபன் அவனை அணைத்துக் கொண்டான். அசோக் ரூபனையும் அனிகாவையும் ஒரு பார்வை பார்த்தவர் வேலப்பனிடம், நான் பேசவா இல்ல நீ பேசுறியா வேலு என்று கேட்க, எனக்கு பேச தெம்பில் அசோக், நீயே பேசு என்று நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து பார்வையாளராக மாறினார். அசோக் எழுந்து அனிகாவிடம் வந்தவர், உங்க அப்பா உன்னை எப்படிமா வளர்த்தாரு என்று கேட்க பதில் சொல்ல முடியாமல் மீண்டும் அனிகா கண்ணீர் விட கடுப்பான வேலப்பன், சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு அழுகவா உன்னை வளர்த்தேனா
என்று அவருக்கு அவரே போட்டுக்கொண்ட தடையை உடைத்து அனிகாவிடம் பாய்ந்து வந்தார். உங்களுக்கு கிடைக்காம போன எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கப்பா. அப்படிதான்ப்பா என்ன வளர்த்தீங்க என்று அனிகா பதிலளிக்க, உங்க அம்மால நான் ஆசைப்பட்டா கட்டினேன். எங்க அப்பா இவதான் பொண்ணு, கட்டடா தாலின்னு சொன்னாரு, கட்டினேன். ஆனா உனக்கு நான் அதை செய்வேனா? உன்கிட்ட என்னைக்காவது ஆம்பளை பசங்களை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேனா? நீ செஞ்சா சரியா இருக்கும்னு நம்பிதானே உன்னை வெளியூர் அனுப்பி படிக்க வச்சேன். வேலை பார்க்கவும் அனுப்புனேன். எல்லா அப்பனும் சொல்றதுதான் சூதானமாயிரு, காதல்ல மாட்டிக்காதன்னு. ஆனா அதே நீ சரியான ஆளோட வந்து நின்னு கேட்டிருந்தா நான் மாட்டேன்னு சொல்லிருப்பேனா? அப்பா மேல வச்ச பாசம் நம்பிக்கையை உடைக்க கூடாதுன்னு இன்னைக்கு நீ கலர காரணம் சொல்லலாம். ஆனா நீ செஞ்ச காரியம் உண்மையில என்ன நொறுக்கி போட்டுருச்சு. இப்பவும் நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் தெரியுமா? உன்னோட சந்தோஷத்துக்காக தான். ஆனா இப்பவும் நீங்க நாங்க பேசலன்னு கல்யாணம் வேண்டான்னு வந்து சொல்ற. ச்சே, என்ன மடத்தனம் என்று வருத்தெடுத்து விட்டார் வேலப்பன். அவரை முதுகை தடவி சமாதானம் செய்த அசோக் தன் மூத்த மகனிடம் திரும்பி, நான் உன் ஆசைக்கு என்னைக்காவது குறுக்க நின்னு இருக்கேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே வேலைக்கிட்ட பொண்ணு கேட்டிருப்பேன்ல. என்ன தெரியாதாடா உனக்கு? ஆனா நீ எந்த காரணத்துக்காக நாதன் பொண்ண கல்யாணம் பண்ண சரின்னு சொன்ன? அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு போன? உனக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்ல. நம்ம சொன்னா அப்பா காது கொடுத்து கேப்பாரான்னு அப்படிங்கிற எண்ணத்தை கூட உன் மனசுல நான் விதைக்கல, அப்படிதானே என்று கோபமாக கேட்டுவிட்டு, ஆமாண்டா சொல்லுவேண்டா, எனக்கு கௌரவம் முக்கியம். யாரும் என்ன ஒரு வார்த்தை பேசுறது போல வச்சிடாதீங்கன்னு. அதுக்காக உங்க நியாயமான ஆசையை கூடவா மறந்து போயிருவேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணாத உனக்கு நான் பேசாம இருக்கிறது மட்டும் குத்துதா? பரஸ்பர நம்பிக்கை இருந்தாதான் ஒரு உறவு பலப்படும். நான் அப்படித்தானே உன்னை நம்பினேன். அப்ப நீயும் என்ன நம்பி சொல்லிருக்கணுமா இல்லையா? நான் என்ன அறிவாளை கையில வச்சுக்கிட்டு கொண்டுடுவேன் மிரட்டுறாளா? இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்க வந்து கேட்டா வெட்டி புதைச்சிருவேணாம். சொல்லுடா, நாங்க என்ன சினிமா வில்லன்களா என்று கத்த ரூபனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தன் வீட்டில் சொல்லி இதை ஏற்பாடு செய்த திருமணம் போல முடித்திருக்க முடியும். ஆனால் எது அவனை தடுத்தது என்று இன்றளவும் அவனுக்கு காரணம் புலப்படவே இல்லை. இருவரும் மௌனம் காக்க அடுத்த கட்ட பேச்சுக்கு வந்தார் மேகநாதன். நான் சொல்ல ஒண்ணுமே இல்ல. என்னால உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர முடியாதுன்னு தானே நீயா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த. அதை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். இப்ப உன்னை எதுவும் பேச எனக்கு மனசு வரல. இனி உன் புருஷன், அவர் சொந்தங்கள், உன் குழந்தைன்னு சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு அசோக்கின் தோள் சாய்ந்தார். வேலுவும் இணைந்து கொள்ள மூவரும் தங்கள் நட்பை அணைப்பின் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டனர். நீங்க பண்ண காரியத்தினால நடந்த ஒரே நல்ல விஷயம் எங்க நட்பு தான். என் நண்பர்களோட நான் என் மீதி வாழ்க்கையை கழிக்க விரும்புறேன். உங்க மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு, அது போனதோ நாங்களே வந்து பேசுறோம். இனிமே அழுது படியாம கல்யாண கலையோட சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு மூவரும் உள்ளே போக, என் வீட்டுக்காரரும் வந்திருக்கலாம். அவருக்கு வேலையும் முடியல, இங்க வர்ற வேலையும் வரல என்று பெருமூச்சு விட்ட சுஷாந்தி மருமகளை உள்ளே அழைத்து சென்றார். கிரிஷ் ரூபனிடம் வந்து, வேடுங்க சகோ, நம்ம மேலே தப்பு இருக்குதானே, எல்லாமே சரியா போயிடும். சும்மா கல்யாணம் வேண்டான்னு உளராம நாளைக்கு எப்படி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலான்னு யோசிங்க என்று சொல்ல, ஆதியும் அவர்கள் அருகில் வந்து, வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமான தெளிந்த நீரோட தான். நாமளாதான் அதுல பல கஷ்டங்களை விதைச்சு வளர விடுறோம். அது வளர்ந்து வந்தா அறுவடையும் நாம தானே செய்யணும். பலனும் நமக்கு தானே. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சுலபமா இருக்கும். உங்க மனசுல காதல் வந்தது தப்பு இல்ல, ஆனா அது வீட்டுக்கு சொல்லவே மாட்டேன்னு இருந்தீங்க பாருங்க, அதான் தப்பு. உறவுகளையும் அதோட உன்னதமான உணர்வுகளையும் புரிஞ்சு நடந்துகிட்டா உங்க ஆசைக்கு அவங்க மறுப்பு சொல்வாங்களா? இனிமே கவனமா இருங்க. எல்லாரும் நம்ம வீட்டு மனுஷங்க. நம்பி உங்க முடிவுகளையும் ஆசைகளையும் குடும்பத்துக்கிட்ட சொன்னாதான் அதுக்கான சாதக பாதகத்தை அலசி உங்களுக்கு ஆலோசனை தர முடியும், சரியா என்று வீட்டின் பெரியவராக ஆதி கூறிவிட்டு நகர, தெல்லை வந்து அனைவரையும் திருஷ்டி எடுத்துவிட்டு, இன்னையோட உங்க மனவேதனை எல்லாம் முடியட்டும். தப்பு செய்யாத மனுஷன் இல்லவே இல்ல. ஆனா அவங்க தப்பு மன்னிக்கப்படுற முதல் இடம் வீடுதான். அதனாலதான் வீட்டுல நாமளா இருக்கோம். ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு நீங்க செஞ்சாலே அது தப்புன்னு உங்க மனசுக்கு பட வேணாமா? இனி அப்படி செய்யற நிலை வந்தா வீட்டுல முதல்ல கலந்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு, போய் நேரத்தோட தூங்குங்க என்று அனுப்பினார். ரூபனும் அனிகாவும் முழுவதுமாக தெரியாத முகத்துடன் நகர, கிரிஷ் தனக்கு கிடைத்திருக்கும் புது சொந்தங்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவனும் கிருஷ்ணனோடு சேர்ந்து வேலைகளை கவனிக்க கிடைத்த இடைவெளியில் நழுவி உள்ளே போனான் தீபன்.
தன்யா ஏதோ சமையலறையில் வேலையாக இருக்க அவளிடம் வந்தவள், தயா, இன்னைக்கு நைட்டு ரூம்க்கு வந்துருவதானே என்று தயங்கிக் கொண்டே கேட்க, அனிகா அக்கா பாவம் தீபன், தனியா இருப்பாங்க. நீங்க அத்தா கூட இருங்க, நாளைக்கு நைட்டு நம்ம பேசலாம். பாருங்க, வீடே திருவிழா மாதிரி இருக்கு. எங்க நமக்கு பேச நேரம் இருக்கு சொல்லுங்க என்று மறுநாள் தாம்பூலம் தர பையை நிரப்பிக் கொண்டே அவள் பேச, அவனோ மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க இவள் இடம் கொடுக்காத கடுப்பில் பைகளை களைத்து விட்டு சென்றான். ஆள பாரு என்று தனியா கத்த, ஏய் என்னடி பொம்பளை சத்தம் இவ்வளவு கேட்கலாமா வீட்ல, வாய் அடக்கு என்று திட்டிக் கொண்டே உள்ளே வந்தார் தில்லை. அம்மா சும்மா இருங்க, கல்யாணம் ஆன புதுசுல இவ எவ்வளவு பயப்படுவா தெரியுமா, பேசி பேசிதான் அவ பயமே குறைஞ்சிருக்கு, சும்மா அவளை அதட்டாம இருங்க என்று நளினி மருமகளுக்காக பேச, என் செல்லாத்த என்று கட்டிக்கொண்டாள் தனு. வைகரை நேரத்தில் வீடே விழாக்கோலம் பூண்டு கொலுசலையும் வளையல் ஒளியும் காதுகளை நிறைக்க வண்ண வண்ண புடவைகளும் வாசமலர்களும் கண்ணுக்கு குளிர்ச்சி தர பேச்சும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அந்த பெரிய வீட்டில் நிறைந்திருந்தது. சுபயோக சுபவேளையில் அனிகாவின் மலர்கரத்தை பற்றி விரலில் மோதிரம் அணிவித்த ரூபன் தந்தையிடம் சென்று, உங்களை இனி எந்த சூழ்நிலையும் சங்கடப்படுத்தாம இருக்க முயற்சி செய்யறப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவர் பாதத்தில் பணிய, எங்களுக்கு மட்டும் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க ஆசையாப்பா, என் பையன் என்னடானா நம்மள நம்பளையேன்னுதான், வேற என்ன என்று மகனை யார தழுவினார். சுபாவிடமும் அனைவரும் சாதாரணமாக பேச ஆரம்பிக்க யாரின் மனதிலும் சஞ்சலங்கள் இல்லாமல் இனிதே விழா நடைபெற்றது. பின் அனைவரும் பேசி சிரிக்க திடீரென்று எழுந்த ரூபன், அப்பா என்று சத்தமாக கத்தினான். அனைவரும் குழுமிவிட, என்னடா ஏன் கத்தின என்று ஆள் ஆளுக்கு வினவ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம போயிட்டேன் என்று தீபன் பக்கம் திரும்பியவன், இவனை என்னன்னு சொல்றதுப்பா, யார கல்யாணம் பண்ணிருக்கோன்னு கூட தெரியாத கூப்பிட்ட என்று கிண்டல் செய்து பேச துவங்க, டேய் போய மூடுறா என்று அவனை அமைக்க பிடித்தான் தீபன். அவனை நிறுத்தினா நான் சொல்ல மாட்டேனா என்று நிருபா முன்னால் வர, ஐயோ அண்ணி என்று ஓடி வந்த தனு அவளை கெஞ்சிக் கொண்டே அணைக்க, கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே, நல்ல பிள்ளைங்க மாமா அவங்க ரெண்டு பேரும் என்று தன் பங்குக்கு சொல்ல துவங்கினார். அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுக்காக அந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் மாப்பிள்ளை மாறின விஷயம் பொண்ணுக்கோ, பொண்ணு மாறின விஷயம் மாப்பிள்ளைக்கோ தெரியவே இல்லை. அப்போ தெரியாட்டி கூட பரவாயில்ல, 2 நாள் முன்னாடிதான் தீபனுக்கு அந்த விஷயமே தெரியும். ஏதோ நம்ம புள்ள கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததால முன்னாடியே சந்தேகப்பட்டிருக்கு. அப்புறம் போன தடவை சென்னை வந்தப்பதான் உண்மையே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, என்னடா செஞ்சீங்க 2-3 மாசமா என்று கேட்டுவிட்டு வாய்விட்டு அவர் சிரிக்க பெரியவர்கள் சற்று சங்கடப்பட்டு போயினர். இவங்க 2 பேர் பண்ணின குழப்பத்துல உங்களை கல்யாணம் செஞ்சு வச்சிட்டோம், ஆனா உங்களை நாங்க சரியா கவனிக்கலையோ என்று அசோக் வருத்தம் கொள்ள, தீபன் வேகமாக, அதெல்லாம் இல்லப்பா, இந்த 3 மாசத்துல அவளோட குணம், அவளோட ஆசைகள், அவளோட லட்சியம்னு நாங்க நிறைய பேசியிருக்கோம். ஆனா குடும்ப வாழ்க்கைன்னு பேசல. அதனால என்னப்பா, இனி பேசிட்டா போகுது என்னதையா என்ற பேச்சுக்குள் மனைவியையும் இழுக்க அவளும் ஆமோதிப்பதாக தலையசைத்து, எங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்ததா என்ன, எனக்கு அவர் மேல நிறையவே அன்பு இருக்கு, அவருக்கும் தான், எங்களை பத்தி யோசிக்காம அத்தான் கல்யாணத்தை சீக்கிரமா வைங்க என்று சொல்லிக்கொண்டே வேலை இருப்பவள் போல நழுவிக் கொண்டாள் தனு. அன்றைய இரவு வரை அவளிடம் பேச தனிமை கிட்டாமல் அலைந்த தீபன் வெறுத்து போனவனாக, ஏ தயா கொஞ்சம் வாடி என்று அனைவர் முன்னிலையிலும் கேட்டுவிட, பெரியவர்களும் போ போ என்று கிண்டல் செய்ய பல்லை கடித்தபடி அவன் பின்னால் சென்றாள் தன்யா. உள்ளே நுழைந்ததும் தீபன் கதவை சாற்ற, ஏன் ராஜா அப்படி பண்றீங்க, எல்லாரும் நாளைக்கு என்ன கிண்டல் பண்ணுவாங்க என்று சினுங்க, எதுக்கு என்று கேட்டபடி அவளை நோக்கி முன்னேறினான் தீபன். நாம ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சு என்ன நிரு அண்ணி ஓட்டுவாங்க என்று தலை தாழ்த்தி அவள் சொல்ல, சொல்லட்டும், நாம் அதை உண்மையா மாத்திடலாமா என்ன என்று கேட்டு கண்ணடித்தான் தீபன். ஐயோ ராஜா என்ன நீங்க என்று கேட்ட தன்யாவின் வாயிலிருந்து அதிகம் காற்றை வர அடுத்த நொடி அவனின் இறுக்கமான அணைப்புக்குள் இருந்தாள் தனு. தயா என்று தீபன் முனக, அதில் காதலையும் தாண்டிய தாவம் தெரிய, தன்னை அவன் காதலிக்கிறானா இல்லையா என்று தெரியாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க தயங்கினாள் தன்யா. அவளேதான் அன்று திருமண வாழ்க்கைக்கு சம்மதம், காதல் பற்றி ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்க, காதல் கொண்ட மனம் இப்போது அதை ஏற்க மறுக்கிறது. மெல்ல மெல்ல எதிர்ப்பை காட்டியவள், ராஜா
என்று சத்தமாக அழைத்து அவனை தள்ளி நிறுத்த காரணம் புரியாமல் விழித்தான் தீபன். அது அது நான் உங்களுக்கு என்ன பிடிச்சதா என்ற வார்த்தைகளில் கோர்வை இல்லாமல் தனியா உளர, தயா என்று மீண்டும் மென்மையா அணைத்தவன் அவள் முன் நெற்றியில் புரண்ட முடியை முதுக்கி, நீ என் வாழ்க்கையில வர்ற வரைக்கும் காதலை பத்தி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அதே போல நீ வந்ததுக்கு அப்புறம் எந்த வருத்தமும் இல்ல. உன் மனசுல நான் இல்லையோன்னு ஒரு பயம். என் அறியாம என் மனசுல உன் மேல மொட்டு விட்ட காதல் இன்னைக்குதான் மலர்ந்திருக்கு என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிய அவன் அதரங்கள் தங்கள் வாழ்வின் ஆரம்பத்தின் ஆதாரமாக அவள் மெல்லிய இதழில் முத்திரையை பதித்தது. அவனின் பேச்சை கேட்டு விழிநீர் சுரக்க அவனை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்ட தன்யஸ்ரீ, லவ் யூ ராஜா என்று தன் மனதினுள் என்றோ மொட்டவிழ்ந்த காதலை இன்று மலரச் செய்து அவர்களுக்குள் மனம் பரப்பச் செய்தாள். பாடல் மேல் தீராத காதல் கொண்ட தீபன் இன்று மனைவியோடு ஒன்றி வாழ்வை துவங்கும் இவ்விரவை தன் பாடல் கொண்டு அவள் செவிகளை நிறைக்க, பெண்ணவள் நாணத்தால் முதலில் அமைதியானாலும் பின் அவனின் அழகான குரலில் கற்றுண்டு மெல்ல மெல்ல அவனுக்குள்ளே கரைந்து போனாள். அவர்களின் காதல் மலர் இருவரின் மனதிலும் மொட்டுவிட்டு அதை அவர்கள் வாயிலாக அறிய படாத பாடுபட்டு இன்று ஒரு வழியாக மொட்டவிழ்ந்து விட்டது. நிச்சய விழாவுக்கு பின் மும்பை சென்ற இருவரும் தங்கள் வாழ்வை அழகாய் கவிதையாய் வாழ துவங்கினர். அவளின் அபார்ட்மெண்ட் தோழிகள் அவள் முகத்தில் தெரியும் தேஜஸை கண்டு அவளிடம் வம்பு வளர்த்தாலும் அவளின் மகிழ்ச்சியை தங்கள் மகிழ்ச்சியாகவே கருதினர். 2 மாதத்தில் முழுமையாக தனுவின் கோர்ஸ் முடிந்ததும் மோஹித் நிறுவனத்திலிருந்து கேபிட்டல் லோன் பெற்று ரூபனும் தன்யாவுக்கு ஆலோசனை செய்த தொழில் பற்றி விரிவாக செயலில் இறங்கினர் அனைவரும். இப்ப முடிவா என்னதான் சொல்ல வரீங்க என்று நடுநாயகமாக நின்று தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து அவள் கேட்க, இங்க பார், என் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்று அனிகா அவளை முன்னோக்கி தள்ள, ஏன் நான் செய்ய மாட்டேனா, என்னங்கடா ஓவரா வாய் பேசுறீங்க என்று உள்ளே நுழைந்த தீபன் தன்யாவை கண்டு, தயா, அந்த ஓஎம்ஆர் கிளைண்ட்டுக்கு இன்னொரு பில்டிங் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கான். நம்ம கம்பெனியை தேடி வந்து இப்ப செஞ்சது போலவே எல்லா வீட்டுக்கும் ஆட்டோமேஷன் செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணி, நீங்க எப்பவும் போல இன்டீரியர் பாத்துக்கோங்க. தனு எல்லாம் எலக்ட்ரிக்கல் வேலையை நீ பாரு. அண்ணா, நீ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வேலையை பாரு. போன முறை என்னென்ன திருத்த சொன்னாங்களோ அது எல்லாமே இந்த முறை சரி செய்யப்பட்டு நல்லபடியா தப்பு இல்லாம செஞ்சு கொடுத்துட்டா இந்த கிளைண்ட் எல்லா பிசினஸ் டீலிங்கும் நமக்கே கிடைக்கும் என்று தீபன், தன்யா, ரூபன், அனிகா நால்வரும் இணைந்து நடத்தும் ஏஎன் ஆட்டோமேட்டர்ஸ் கம்பெனியின் வளர்ச்சி பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க, டேய் பேசாம போடா, தனுவுக்கு இது 9வது மாசம், அனிக்கு இது 5வது மாசம், 2 வயத்து பிள்ளைக்காரிய வச்சுக்கிட்டு நீங்க தொழில் பண்ற பேர் வழின்னு ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டீங்களடா என்று நளினி கோபம் கொள்ள, அத்த நான் நல்லா ஆக்டிவா இருந்ததானே பாப்பாவும் அப்படி இருக்கும் என்று நளினியிடம் தனியா செல்லம் கொஞ்ச, இவ சொல்றத கேட்டியா மதி என்று அவளின் அம்மாவிடம் போனில் போட்டு கொடுத்தார் நளினி. ஐயோ அம்மா என்று தீபன் பின்னால் நின்றவள், ராஜா 2 நாளா அம்மா வளகாப்பு வச்சு மதுரைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்பதானே முதல் ப்ராஜெக்ட் முடிச்சோம், அதை டெலிவரிக்கு கொடுக்கும் போது நான் இருக்க வேணாமா, கொஞ்சம் எனக்காக பேசுங்க பிளீஸ் என்று கெஞ்ச, தீபன் கூட மாமியாரின் ஆசைக்காக யோசித்தாலும் ரூபன் மட்டும், இங்க பாருங்க, இது அவளோட கனவு, இந்த தொழில் ஆரம்பிக்க நானும் அவளும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். தீபன் நம்ம வேலையை விட்டுட்டு இங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் பாக்குறான், அணியும் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இன்டீரியர் டிசைன் பண்ணி வீட்டை ரெடி பண்ண உதவி செய்யறா. இப்பதான் ஒண்ணு முடிச்சிருக்கோம், அதெல்லாம் இப்ப தனும் வரமாட்டா, வேணா அடுத்த டெலிவரிக்கு கூட்டிட்டு போக சொல்லு என்று வேகமாக சொல்லிவிட்டு, டே தம்பி, 2 வருஷம் கழிச்சு அடுத்த வாரிசை ரிலீஸ் பண்ணடா, நாம அதுக்குள்ள ஒரு லெவல் வந்துட மாட்டோமா என்ன என்று தன்யாவையும் அனிகாவையும் கேட்டுவிட்டு சிரிக்க, தீபன் அவன் முதுகில் 2 அடி வைத்தான். அணியும் தனுவும் ரூபனுக்கு ஹைஃபை கொடுக்க வீடே அவர்கள் 4வரின் சிரிப்பொழியில் நிறைந்தது. என்னங்கடா எங்களை விட்டுட்டு சிரிக்கிறீங்க என்று உள்ளே வந்தார் கிருஷ்ணன். அவர் கையில் 2 பெரிய பை இருக்க ஆவலாக அதை வாங்கி பார்த்த தனுவும் அணியும் சந்தோஷ கூச்சல் போட்டு, தேங்க்ஸ் அண்ணா என்று கிருஷ்ணனிடம் சலுகையாக சாய்ந்து கொண்டனர். இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு கொஞ்சமாவது கெத்து இருக்கா பாரு என்று கிண்டல் அடித்த நிரு தம்பிகளோடு இணைந்து அவரை வம்பு செய்ய, அவர்கள் இருவருக்குமான புரிதல் மலையளவு இருப்பதால் கிருஷ்ணன் அவர்களின் சேட்டைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் சொல்கொண்ட பெண்கள் இருவருக்கும் பிடிக்கும் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு வந்ததோடு குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் சேர்த்தே வாங்கி குவித்திருந்தார்.
தன்யா தனக்கு பிடித்தவர்களை தீபனிடம் காட்டி சிரிக்க அவளின் தாய்மையின் பூரிப்பில் இருந்த முகத்தை வைத்த கண் வாங்காமல் ரசித்தான் தீபன். ரூபனும் கிட்டத்தட்ட அதே நிலையில் இருந்தாலும் இவர்கள் காதல் வித்தியாசமாக. அனிகாவே அதிகம் அன்பை வெளிப்படுத்துவாள். ரூபன் அமைதியாக அதை பெற்றுக்கொண்டு அவளை அரவணைப்பான். தன் கணவன் தன் பிறந்த வீட்டு உறவுகளுக்காக நிற்பதை கண்ட நிருபாவின் மனம் நிம்மதியும் பெருமையும் அடைந்தது. தீபனும் தன்யஸ்ரீயும் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சுகந்தமாக மனம் பரப்பும் மலராக தங்கள் காதலை ஒட்டவிழ வைத்து குடும்பத்தில் இன்பம் நிலைக்கச் செய்தனர். காதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் வெளிப்பட்டாலும் அந்த அழகிய மலர் மலராத தோட்டமே இல்லை எனலாம். சுபம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.